ஜாதி மதங்கள் எல்லா உலகம் VITயால் உருவாகும். தேசம் இங்கே பலவாகும், பேசும் மொழி அறிவாகும். ஜாதி மதங்கள் எல்லா உலகம் VITயால் உருவாகும். திறமை கொண்ட பட்டாளம் உங்கள் அன்பால் உலகாளும். மக்கள் பணிக்கு துடிக்கும் எங்கள் இதயம் ஒன்றே அடையாளம். இது VIT, இது VIT 90.8 வேலூரில் நாங்கதாவே. VIT 90.8 வேலூரில் நாங்கதாவே. வணக்கம் நேயர்களே, இது VIT பண்பலை 90.8 VIT பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலியின் மகிழ்ச்சி நிறைந்த அறிவு சார்ந்த நிகழ்ச்சிகளின் இன்றைய ஒளிபரப்பிற்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். உங்கள் VIT பண்பலை 90.8 அன்று இன்று வரலாற்று பதிவுகளிலிருந்து சில துளிகள். ஜூன் 2, 1896 ஆண்டு மார்க்கோனி தான் புதிதாக கண்டுபிடித்த வானொலிக்கான காப்புரிமையை பெற்றார். ஜூன் 2, 1953 ஆண்டு 2ஆம் எலிசபெத் இங்கிலாந்து அரசியாக முடிசூட்டு விழா முதல் தடவையாக தொலைக்காட்சியில் நேரடி ஒளிபரப்பு செய்யப்பட்டது. ஜூன் 2, 1966 ஆண்டு நாசாவின் சர்வேயர் 1 விண்கலம் சந்திரனில் இறங்கியது. சந்திரனில் இறங்கிய முதலாவது அமெரிக்க விண்கலம் இதுவாகும். ஜூன் 2, 1999 ஆண்டு பூட்டானில் முதன்முறையாக தொலைக்காட்சி அறிமுகப்படுத்தப்பட்டது. ஜூன் 2, 1943 ஆண்டு இந்திய இசையமைப்பாளர் இளையராஜா பிறந்தார். ஜூன் 2, 1956 ஆண்டு தமிழ் இயக்குனர் மணிரத்னம் பிறந்தார். ஜூன் 2, 1981 ஆண்டு யாழ்ப்பாண தமிழ் அறிஞர் தாவித அடிகள் மறைந்தார். ஜூன் 2, 2015 ஆண்டு மலேசிய தமிழறிஞர் C. ஜெயபாரதி மறைந்தார். ஜூன் 2, 1615 ஆண்டு பிரெஞ்சு கத்தோலிக்க மத பரப்பினர்களின் முத்தொகுதியினர் கனடா கியூபெக் நகரை அடைந்தனர். ஜூன் 2, 2003 ஆண்டு வேறொரு கோளுக்கான மார்ஸ் எக்ஸ்பிரஸ் என்ற தனது முதலாவது விண்கலத்தை ஐரோப்பிய ஆய்வு மையம் ஈசா கஜகஸ்தானிலிருந்து ஏவியது. உங்கள் VIT பண்பலை 90.8 அன்று இன்று வரலாற்று பதிவுகளிலிருந்து சில துளிகள். நம் பூமியின் எதிர்காலம் பற்றி கவலைப்படுகிறீர்களா? இந்தியாவின் காலநிலை கொள்கைகள் பற்றி கருத்து தெரிவிக்க வேண்டுமா? அப்படி என்றால் உங்களுக்காக சிவிக்ஸ் ஒரு நல்ல செய்தி கொண்டு வந்துள்ளது. கிளைமேட் வாய்ஸஸ் என்ற கையேடு, அதாவது காலநிலை பற்றி உங்கள் கருத்துக்களை தெரிவிப்பதன் மூலம் காலநிலை சட்டங்கள் உருவாக்க உதவும். ஒரு அரசாங்க கொள்கை பொதுமக்களுடைய பார்வைக்கு வரும் பொழுது சட்டத்துடன் இணைந்து எவ்வாறு செயல்படுவது என்பதற்கான கருவிகள், அறிவுரைகள் அனைத்தும் இந்த கையேடில் உள்ளது. மேலும் பொதுமக்களுடைய பார்வைக்கு வரும் கொள்கைகளை பற்றி எவ்வாறு தெரிந்து கொள்வது என்றும், தங்களுடைய கருத்துக்களை எவ்வாறு தெரிவிப்பது என்றும், மற்ற அமைப்புகளுடனும் சக மனிதர்களுடனும் இணைந்து இதில் எவ்வாறு செயல்படுவது என்ற வழிகாட்டுதலை உள்ளடக்கியது இந்த காலநிலை கையேடு. நீங்கள் ஒரு தனிப்பட்ட நபரோ சமூக குழுவோ அல்லது ஒரு அமைப்பாகவோ இருந்தாலும் இந்த கிளைமேட் வாய்ஸஸ் கையேடு உங்களுக்கானது. இந்த கையேடு பயன்படுத்த சுலபமாகவும் நடைமுறைக்கு ஏற்பதாகவும் தகவல் தருவதாகவும் மற்றும் இல்லாமல் இது முற்றிலும் இலவசமானது. உங்கள் கிளைமேட் வாய்ஸஸ் கையேடை பெற்றுக்கொள்ள உங்கள் வாட்ஸ்அப் எண்ணிலிருந்து கிளைமேட், அதாவது CLIMATE என்று எங்களுக்கு ஒரு குறுஞ்செய்தி அனுப்புங்கள். நீங்கள் அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் எண் 89769269
8914. மீண்டும் சொல்கிறேன், 89766914 என்ற எண்ணிற்கு கிளைமேட் என்று வாட்ஸ்அப் செய்யவும். வணக்கம் நேயர்களே, இது விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. இந்த நிகழ்ச்சி தினம் ஒரு திறவுகோல். விடியலின் வேளையில் சிந்தைக்கு கருத்துச் சிதறல்களோடு முனைவர் கா. தமிழ்ச்செல்வன். இன்றைய கருத்துச் சிதறல் தேசிய கொடி. தாயின் மணிக்கொடி பாரீர், அதை தாழ்ந்து பணிந்து புகழ்ந்திடவாரீர். தாயின் மணிக்கொடி பாரீர், அதை தாழ்ந்து பணிந்து புகழ்ந்திடவாரீர் என்று பாரதியார் தேசிய கொடியை புகழ்ந்து பாடியுள்ளார். நம் பாரத நாட்டு மக்களின் உரிமை வாழ்வுக்கும் வளர்ச்சிக்கும் ஒற்றுமைக்கும் உரிய சின்னமாக விளங்குகிறது. இக்கொடி காவி, வெள்ளை, பச்சை என்ற முன்னிறங்களை கொண்டது. 3 பங்கு நீளமும் 2 பங்கு அகலமும் கொண்டது. 3 வண்ணங்களும் சம அளவில் பெற்று நீலவாட்டில் காணப்படும். மேற்புறத்தில் காவி நிறமும் நடுவில் வெண்மையும் கீழே பச்சை நிறமும் காணப்படும். நடுவில் உள்ள வெண்மை நிறத்தில் 24 ஆரங்களை கொண்ட அசோக சக்கரம் பொறிக்கப்பட்டிருக்கிறது. காவி நிறம் விடுதலைக்கு போராடிய தியாகிகளின் தியாகத்தையும், நடுவில் உள்ள வெண்மை தூய்மையையும், பச்சை நிறம் நாட்டில் வளமும் செழிப்பும் ஓங்க வேண்டும் என்பதையும் உணர்த்துகின்றன. கொடியை ஏற்றும்போது வேகமாகவும் இறக்கும்போது மெதுவாகவும் இறக்க வேண்டும். ஊர்வலம் நடைபெறும்போது ஊர்வலத்தின் முன்னால் நமது தேசிய கொடியை வலது தோளில் உயர்த்தி பிடித்தபடி செல்ல வேண்டும். தேசிய கொடியானது இந்திய தர நிர்ணய கழகம் நிர்ணயித்திருக்கின்ற தரங்களுக்கு உட்பட்டே தயாரிக்கப்பட்டிருக்க வேண்டும். நம் நாட்டில் தேசிய கொடி முதலாக கொல்கத்தாவில் உள்ள கிரீன் பார்க் என்ற இடத்தில் 1906 பறக்கவிடப்பட்டது. தேசிய கொடியில் எதையும் எழுதவோ வரையவோ கூடாது. கொடியின் மானம் காப்பதற்காக பலர் தங்களின் இன்னுயிரை ஈந்துள்ளனர். அதில் குறிப்பிடத்தக்கவர் கொடிகாத்த குமரன். அவரை இந்நேரம் நினைவு கூறுவது நம் ஒவ்வொருவரின் கடமையாகும். நம் தேசத்தின் விடுதலைக்கு பிறகு மக்களாட்சியை உணர்த்தும்படி திகழ்வது நமது தேசிய கொடியாகும். கொடிக்கென கொடிப்பாட்டு எழுதி நம்மவர்கள் பெருமை சேர்த்துள்ளனர். பாரத தேவியின் மணிக்கொடி பாரீர், பக்தியுடன் இதை வணங்குவோம் வாரீர். வீரர்கள் உடல் பொருள் ஆவியும் கொடுத்து, சீரமாய் அடிசிறை அனைத்தையும் பொறுத்து, சீர நம் பாரத தேவிக்கு உழைத்து திகழ்வதை குறித்திடும் ஜெயக்கொடி பாரீர். பலவலம் உளதென குறித்திடும் பச்சை, பரிசுத்த தியாகத்தை காட்டிடும் வெண்மை, நலமுடன் பக்தியை ஊட்டிடும் காவி, நடுநிலை பண்பினை விளக்கிடும் சக்கரம் என்பன போன்ற கருத்துக்களை பொதித்து திகழ்வதுதான் இக்கொடிப்பாட்டாகும். எண்ணற்ற தியாகிகள் உயிர், உடல், உடைமைகளை இழந்துள்ளனர். அவர்தம் தியாகங்களின் வெளிப்பாடாக தோன்றுவது நம் தேசிய கொடி. இதைத்தான் பாரதியார் தங்கள் நல்லுயிர் ஈந்தும் கொடியினை காப்பீர் என்று பாடியுள்ளார். இதுவே இன்றைய தினத்தின் திறவுகோல். இன்றைய கருத்துச் சிதறலில் சிந்தனை துளிகள் உங்களை சிந்திக்க வைத்திருக்கும் என்ற நம்பிக்கையோடு மற்றும் ஒரு தினம் ஒரு திறவுகோல் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது முனைவர் கா. தமிழ்ச்செல்வன். இது விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. நன்றி. வணக்கம் நேயர்களே, இது உங்கள் விஐடி பண்பலை 90.8 விஐடியின் சமுதாய வானொலி. தினம் ஒரு வேளாண் செய்தியில் நான் உங்கள் தாரிணி. இன்று நாம் பருத்தி செடியை தாக்கும் பூச்சிகளுள் ஒன்றான வெள்ளை ஈ கட்டுப்படுத்தும் முறையை பற்றி காணலாம். வெள்ளை ஈ தாக்கப்பட்ட இலைகளில் வெளிர் நிற புள்ளிகள் தோன்றி இலைகள் மஞ்சள் நிறமாக மாறும். தீவிர தாக்குதலால் இலைகள், மொட்டுக்கள் மற்றும் காய்கள் உதிர்ந்துவிடும். இலைகள் ஒழுங்கற்ற வடிவில் இருந்தால் விளிம்புகள் சுருண்டு காணப்படும். இதுபோன்ற தாக்குதலை கட்டுப்படுத்த வேப்பங்கொட்டை சாறு 50 கிராம் 1 லிட்டர் தண்ணீரில் கலந்து தெளிக்கலாம். அல்லது மஞ்சள் நிற ஒட்டுப்பொறியை 1 ஹெக்டாருக்கு 12 எண்கள் என்ற அளவில் வைக்கலாம். பருத்தியுடன் கத்திரி, வெண்டை, சூரியகாந்தி ஆகிய பயிர்களை பயிரிடக்கூடாது. தீவிர தாக்குதல் ஏற்பட்டிருந்தால்
1 ஹெக்டாருக்கு 100 கிராம் அசிட்டாமெப்ரேட் 20 SPயை கொண்டு தெளித்தால் வெள்ளையை தாக்காமல் காத்து கொள்ளலாம். மீண்டும் தினம் ஒரு வேளாண் செய்தியில் நாளை சந்திப்போம். நான் உங்கள் தாரணி. இது உங்கள் விஐடி பண்பலை 90.8 விஐடியின் சமுதாய வானொலி. மண் வாசனை உங்கள் விஐடி பண்பலை 90.8 வேளாண்மை சார்ந்த தொழில்நுட்பம், பசுமை படரும் விவசாய தொழில்கள், பண்ணை முறைகள் என மானுடம் காக்கும் உழவு சார்ந்த நிகழ்ச்சி. விவசாயிகளை இப்போ அங்கக வேளாண்மையில் வந்து முக்கியமான ஒரு உரம் வந்து மண்புழு உரம் வந்து எப்படி தயாரிக்கிறது. இது வந்து நம்ம மண்புழுக்கள் வந்து மண்ணில் அதிகமாக காணப்படுது. ஈரப்பதம் அதிகம் உள்ள மண்ணில் தான் இந்த மண்புழுக்கள் வந்து அதிகமாக இருக்கும். விவசாயிகளுக்கு வந்து இது தெரியாத ஒன்றும் இல்லை. மண்புழுக்களை வந்து நம்ம விவசாயியின் நண்பன்னு சொல்கிறோம். உண்மையிலே அவங்க வந்து அந்த மண்புழுக்கள் வந்து நண்பர்கள் தான். மண்ணை வந்து நல்ல நிலைக்கு கொண்டு வந்து பயிர்களை வளர்கிறதுக்கு நல்ல ஒரு உகந்த சூழலை வந்து இந்த மண்புழுக்கள் தான் ஏற்படுத்துது. இப்போ பண்ணையில் வந்து நமக்கு நிறைய கழிவுகள் வந்து வரும். இந்த கழிவுகளை வந்து நம்ம மக்க வச்சு நம்ம பயிர்களுக்கு வந்து போடுறோம். இந்த பயிர்களை மக்க வைக்கிறதுக்கு 2 முறையில் பண்ணலாம். ஒன்று வந்து நுண்ணுயிரில் கொண்டு பண்ணலாம், இன்னொன்று வந்து மண்புழுக்களை வச்சு பண்ணலாம். இந்த மண்புழுக்களை வச்சு பண்ணுறது எப்படின்றத இப்போ நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். இதை வந்து இந்த மண்புழு உரம் தயாரிக்கும் போது நமக்கு முக்கியமாக வந்து ஒரு சில சூழல்கள் வந்து தேவைப்படுது. அதாவது நிழல் பாங்கான இடம், ஈரப்பதம் வேணும். அதே மாதிரி வந்து எந்த இந்த எலி தொல்லையோ அல்லது பாம்பு தொல்லை இல்லாத ஒரு சூழல் வேணும். அதே மாதிரி கடினமான ஒரு தளம் வந்து இதுக்கு தேவைப்படுது. எங்கள் வீட்டில் அப்படி ஒரு இது இல்லை, நான் தென்னந்தோப்பு தான் வச்சுருக்கேன் அப்படின்னா தென்னந்தோப்புலேயே நீங்கள் 2 தென்னந்தோப்புக்கு நடுவில் கூட நீங்கள் வந்து இந்த மண்புழு உரம் வந்து தயாரிக்கலாம். அதாவது ஒரு டன் மண்புழு மக்க வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த பண்ணையிலேருந்து கிடைக்கக்கூடிய கழிவுகளை வந்து நம்ம மண்புழுக்கு உகந்த நிலையாக மாற்றி கொடுக்கணும். இப்போ தென்னை மட்டையெல்லாம் நீங்கள் நேரடியாக வந்து மண்புழு உரம் தயாரிக்க போட்டிங்கன்னா அந்த புழுக்கள் வந்து போய் சாப்பிடாது. அது சாப்பிடக்கூடிய தன்மைக்கு நம்ம வந்து மாற்றி கொடுக்கணும். அதுக்கு நம்ம வந்து துகள்களாக செய்யணும். சின்ன சின்ன துகள்களாக செஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 2 சென்டிமீட்டர் அளவுக்கு இந்த பண்ணை கழிவுகளை வந்து துகள்களாக்கி அது ஒரு படுக்கை மாதிரி அமைச்சு, நிழலான இடத்துல படுக்கை மாதிரி அமைச்சு, அதுக்கு மேலே லேசாக தண்ணி தெளித்து, சாணம் வந்து மிக மிக முக்கியம். சாணத்தோட பங்கு இதில் முக்கியம். பச்சை சாணம் வந்து நல்லா கரைசல் மாதிரி செஞ்சு அதில் தெளிக்கணும். இப்போ 1 டன்னு உங்ககிட்ட பண்ணை கழிவு இருக்குது அப்படின்னா கிட்டத்தட்ட 200 கிலோ சாணம் வந்து தேவைப்படுது. அது கரைசல் மாதிரி செஞ்சு இந்த படுக்கை மாதிரி அமைச்சு சாண கரைசல் அது மேலே தெளித்து புழுக்களை வந்து அதில் விடணும். இல்லை நாங்கள் வந்து தொட்டி இருக்குது, சிமெண்ட் தொட்டி இருக்குன்னா சிமெண்ட் தொட்டிலையும் நீங்கள் வந்து மண்புழுக்களை வந்து வளர்க்கலாம். அப்படி இல்லைன்னா சில்பாலின் பேக்குன்னு ஒன்று இருக்குது. இப்போ வந்து எல்லா தார்பாய் விற்கிற பாலி ஹவுஸ் விற்கிற கடைகள்லாம் வந்து இந்த சில்பாலின் பேக்குன்னு சொல்லுவோம், வெர்மி பேக் அப்படின்னு. அந்த வெர்மி பேக்லேயும் வந்து நீங்கள் வந்து ஒரு சின்ன பை மாதிரி, ஒரு சாக்கு பை மாதிரி நம்ம வந்து ஒரு பேக் மாதிரி தொட்டில் மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதில் வந்து மண்புழு உரம் தயாரிக்கலாம். அதுக்கு வந்து இதே மாதிரி தான் நம்ம வேஸ்ட்டை வந்து இந்த பயாலஜிக்கல் வேஸ்ட், அதாவது உயிர் கழிவுகளை வந்து நல்லா சின்ன சின்ன துகள்களாக்கி அதில் கொண்டு போய் கொட்டி அதுக்கு மேலே சாண கரைசலை வந்து தெளித்து விட்டு ஈரப்பதமும் ஓரளவுக்கு 60% ஈரப்பதம் இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையில் இந்த கழிவுகளெல்லாம் போட்டதுக்கப்புறம் மேலே வந்து புழுக்களை வந்து விடணும். இந்த புழுக்கள் வந்து ஒரு தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்துடைய பரிந்துரை வந்து என்னென்னா 1 சதுர மீட்டருக்கு வந்து கிட்டத்தட்ட 1 கிலோ புழு வந்து நம்ம போடலாம். 1 கிலோ புழுங்கிறது வந்து கிட்டத்தட்ட ஒரு 1000 எண்ணிக்கைப்படி 1000 புழுக்கள் வந்து அதில் இருக்கும். 1 சதுர மீட்டருக்கு 1 கிலோ புழுக்கள் வந்து அதில் மேலாப்பில் தூவி விட்டிங்கன்னா அது பாட்டுக்கு அதனுடைய உணவை சாப்பிட்டுட்டு அழகாக வந்து அதில் உரமாக்கி கொடுக்கும். எப்போ இது வந்து உரமாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 45 நாள். இந்த புழுக்களை வந்து நீங்கள் நடுவில் தொந்தரவே பண்ணக்கூடாது. முக்கியமான ஒன்று ஈரப்பதம் மட்டும் பார்த்துக்கணும். அந்த கழிவுகளை காய விடக்கூடாது. தண்ணியும் அதிகமாக விட்டுறக்கூடாது. தண்ணி அதிகமாக விட்டிங்கன்னா என்ன ஆகும்னா அந்த புழுக்கள் அந்த படுக்கையிலேருந்து வெளியில் வந்துடும். இல்லை காய வச்சிங்கன்னா புழுக்கள் வந்து இறந்துடும். அதனால் ஈரப்பதம் 60% வந்து நீங்கள் பார்த்துக்கணும். அப்புறம் 45ஆவது நாள்லேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த புழுக்கள் வந்து என்ன பண்ணுதுன்னா அந்த கழிவுகளை சாப்பிட்டு அதனுடைய கழிவு தான் வந்து நமக்கு உரமாக கொடுக்குது. அந்த கழிவுகளை என்ன பண்ணுன்னா அந்த படுக்கைக்கு மேலேயோ இல்லை பையிலையோ தொட்டியிலோ நம்ம போட்டிருக்கும்போது மேல் புறத்தில் வந்து அப்படியே தள்ளும். குவியலாக நீங்கள் வந்து பார்க்கலாம். அந்த குவியலாக வர ஆரம்பிக்கும் 45ஆவது நாளே. இப்போ இந்த 45ஆவது நாள்லேருந்து நீங்கள் வந்து உரத்தை வந்து அறுவடை பண்ண ஆரம்பிச்சிடலாம். கிட்டத்தட்ட 60லேருந்து 65 நாளில் வந்து மண்புழு உரம் வந்து முழுமையாக முடிஞ்சிடும். அப்புறம் நீங்கள் என்ன பண்ணலான்னா இந்த புழுக்களை வந்து சல்லடை வச்சு சலித்து
இந்த உரத்தை பிரித்து புழுவையும் பிரிச்சிடணும். ஏன்னா இதில் இந்த புழுக்கள் வந்து எல்லா நிலையிலையும் இருக்கும். முட்டையிலிருந்து ஒரு முதிர்ந்த ஒரு புழு அந்த ஸ்டேஜ் வரைக்குமே அதில் இருக்கும். அதுக்கு தான் நம்ம வந்து சலித்து எடுத்துடுறோம். பெரிய புழுக்கள் எல்லாத்தையும் சலித்து எடுத்து இந்த புழுக்களை திரும்ப என்ன பண்ணுறோம், இன்னொரு புது ஒரு படுக்கை அமைச்சு அதில் வந்து இந்த புழுக்களை போட்டுடுறோம். இந்த மண்புழு உரம் வந்து நம்ம பயிர்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு ஹெக்டருக்கு 5 டன் வந்து நம்ம வந்து பரிந்துரைக்கிறோம். இதில் வந்து நம்ம அதே தொழு உரம் நீங்கள் போட்டிங்கன்னா 12 டன் வந்து ஒரு பயிருக்கு ஒரு ஹெக்டருக்கு போடணும். ஆனால் மண்புழு உரம் 5 டன் போட்டாலே போதுமானது. ஏன்னு கேட்டிங்கன்னா அதில் இருக்க சத்துக்கள் வந்து தொழு உரத்தை விட அதிகம். தலை சத்தெல்லாம் கிட்டத்தட்ட 1.5% வந்து இதில் இருக்குது. ஸோ பயிர்களுக்கு தேவையான தலை சத்து, மணி சத்து, சாம்பல் சத்து வந்து நல்ல அதிகமாக இருக்கிறதுனால இந்த மண்புழு உரம் போடுறதுனால மண்ணோட வளம் வந்து அதிகப்படியாகும். அது மட்டும் இல்லை, இந்த புழுக்களோட எல்லா நிலையிலையும் இருக்குன்னு சொன்னேன் இல்லைங்களா, அந்த குஞ்சு முட்டை எல்லாம் போய் மண்ணுக்குள்ளே போய் என்ன பண்ணும், திரும்ப அது வந்து இனப்பெருக்கமாகும். அதனால நமக்கு என்னென்னா மண்ணோட வளம் வந்து கெடாமல் அதிகப்படியாக நமக்கு வந்து கொடுக்குது. இப்போ இந்த புழுக்களை வந்து அறுவடை பண்ணியாச்சு. புழுக்களை எப்படி நம்ம அதிலேருந்து சேகரிக்கிறது அப்படின்னு, ஏன்னா ஒரு புழு வந்து கிட்டத்தட்ட 10 புழு ஆகும். இதில் 3 வகையான புழுக்கள் வந்து நம்ம போடலாம். அதாவது இந்த ஆப்பிரிக்கன் வகை யூட்ரிலஸ்ன்னு சொல்லுவோம், ஐசீனியா ஃபோர்டிடான்னு ஒரு வகையான புழு, பெரியோனிக்ஸுங்கிறது இன்னொரு வகையான புழு. இந்த பெரியோனிக்ஸுங்கிறது தான் வந்து நம்ம வயல்களில் கிடைக்கக்கூடிய ஒரு நாட்டுப்புழு. அந்த 3 புழுக்களையும் வந்து கலந்து நம்ம போடும்போது அது வந்து அதிகமாக சாப்பிடக்கூடிய தன்மை அதுக்கு இருக்குது. அதிகமாக சாப்பிட்டு அதிக அளவில் நமக்கு வந்து இந்த உரத்தை வந்து கொடுக்குது. இப்போ நீங்கள் தண்ணி வந்து அதிகமாக ஊற்றிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தெளிச்சிட்டிங்கன்னா அப்போ அந்த தண்ணியை வந்து வடிஞ்சு வர்ற அளவுக்கு நீங்கள் அதில் வந்து ஒரு ஏற்பாடு பண்ணி வச்சுருந்தீங்கன்னா, அந்த வடி நீர் இருக்குது பாருங்கள், அந்த வடி நீரை வந்து வெர்மி வாஷ்ன்னு சொல்லுவோம். அந்த வெர்மி வாஷுமே வந்து ஒரு வகையான திரவ உரம்தான். அதையும் வந்து இலை வழியாக நம்ம பயிர்களுக்கு வந்து தெளிக்கலாம். பயிருக்கு தேவையான எல்லா சத்துக்களும் அதுலேயும் இருக்குது. இப்போ இந்த புழுக்களை வந்து எப்படி அதுலேருந்து சேகரிக்கிறது, அதாவது பச்சை சாணம் வந்து ஒரு டன் வேஸ்ட்டு பெட்டு போட்டு பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஒரு 5 இடத்துல அந்த பெட்டுக்குள்ளார பச்சை சாணம் வந்து ஒரு உருண்டை மாதிரி செஞ்சு உள்ளே புதைச்சி வச்சிடணும். அதாவது அறுவடைக்கு முன்னாடி 60 நாளைக்கு முன்னாடி ஒரு 4 நாளைக்கு முன்னாடி நீங்கள் வந்து அந்த பச்சை சாணத்தை உள்ளே வந்து புதைச்சி வச்சிடணும். 58வது நாள், அதாவது ஒரு 2 நாள் கழித்து புதைச்சதுக்கப்புறம் ஒரு 2-3 நாள் கழித்து அந்த புதைச்சி வச்சுருந்த அந்த சாணத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா புழுக்கள் எல்லாம் அதில் போய் ஒன்றா பின்னி பிணைஞ்சிருக்கும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த புழுக்களுக்கே உரிய தன்மை வந்து பச்சை சாணத்தை நோக்கி போகும். இப்போ இந்த வகையில் தான் நம்ம புழுக்களை வந்து அதுலேருந்து சேகரிக்கணும். இப்போ இந்த சேகரித்த சாண உருண்டை எடுத்து ஒரு பக்கெட் தண்ணியில் கரைச்சிங்கன்னா புழுக்கள் தனியாக பிரிஞ்சிரும், சாணம் தனியாக கரைஞ்சிரும். இந்த புழுக்களை எடுத்து திரும்ப நீங்கள் வந்து இன்னொரு புதுசாக ஒரு படுக்கையை அமைக்கும்போது அதில் நீங்கள் வந்து புழுக்களை கொண்டு போய் போடலாம். ஸோ முதல் தடவையாக நீங்கள் இதை பண்ணும்போது மட்டுமே புழுக்களை வாங்கினா போதும். அதுக்கப்புறம் நம்மக்கிட்டேயே வந்து புழுக்கள் உற்பத்தி ஆக ஆக நிறைய நம்மக்கிட்டேயே இருக்கும்போது நம்மளுடைய பண்ணை கழிவுகளை வந்து மேலும் வந்து நிறைய இந்த மாதிரி படுக்கைகளை அமைச்சு நம்ம வந்து உரம் வந்து தயாரிக்கலாம். இந்த மண் புழுக்கள் வந்து நிறைய ஒரு 4-5 விவசாயிகள் வந்து புழுக்களை மட்டுமே உற்பத்தி பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதில் வந்து சத்தியமங்கலத்தில் ஒருத்தர் வந்து ரவின்னு ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் வந்து இந்த புழுக்களை வந்து நல்லாவே இனப்பெருக்கம் பண்ணி உற்பத்தி பண்ணிட்டு இருக்கிறாரு. அவர்கிட்ட வந்து நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். தஞ்சாவூரில் வந்து பெரியார் மணியம்மை கல்லூரியில் வந்து அவங்க ஒரு நல்ல ஒரு மண்புழு உரம் தயாரிப்பு கூடமே வச்சுருக்காங்க. அங்கேயும் புழுக்கள் வந்து வாங்கிக்கலாம். அது கிட்டத்தட்ட 450லேருந்து 500 ரூபாய் வரும் ஒரு கிலோ புழு. நேயர்கள் இதுவரை கேட்டது மண் வாசனை உங்கள் VIT பண்பலை 90.8 வேளாண்மை சார்ந்த தொழில்நுட்பம், பசுமை படரும் விவசாய தொழில்கள், பண்ணை முறைகள் என மானுடம் காக்கும் உழவு சார்ந்த நிகழ்ச்சி. செவிச்செல்வம் VIT பண்பலையின் அறிவு களஞ்சியம். அகரம் முதல் ஆகாயம் வரை, தூரிகை முதல் தொழில்நுட்பம் வரை, அறிவுசார் தரவுகளின் பெட்டகம் செவிச்செல்வம். வணக்கம் நேயர்களே, இது VIT பண்பலை 90.8 செவிச்செல்வம் நிகழ்ச்சியில் குத்தூசி மருத்துவம், அதாவது அக்குபஞ்சர் பற்றிய அறிவு சார்ந்த தரவுகளோடு ஜெயலட்சுமி. குத்தூசி மருத்துவம், இதனை ஆங்கிலத்தில் அக்குபஞ்சர் என கூறுவார். குத்தூசி மருத்துவம் என்பது வலியிலிருந்து நிவாரணம் பெறுவதற்காக
அல்லது நோய் தீர்க்கும் நோக்கத்திற்காக உடலில் ஊசிகளை சொருகி கையாளுவதற்கான செயல்முறை. இது வலி நிவாரணத்திற்கும் சிகிச்சைசார் உணர்வக ஆற்றலை தூண்டுவதற்கும் மற்றும் நோய் தீர்க்கும் நோக்கத்திற்காக நயமான ஊசிகளை வைத்து உடலில் உள்ள புறத்திய நரம்புகள் நெடுக்கிலும் குறிப்பிட்ட பகுதிகளில் துளையிடும் சீன நடைமுறை. உடலில் பல ஊசிகளை செலுத்தும் முறைக்கு சீன அக்குபஞ்சர் என்றும், ஒரே ஒரு ஊசியை செலுத்தும் அல்லது கைவிரலால் தொடும் அக்குபஞ்சர் முறைக்கு மரபு முறை அல்லது இந்திய அக்குபஞ்சர் என்று அழைக்கப்படுகிறது. குத்தூசி மருத்துவத்தின் ஆரம்பகால எழுத்துப்பதிவு சீன உரைநடை ஷீஜி ஆகும். அதன் வரலாற்றின் விரிவாக்கம் 2ஆம் நூற்றாண்டு BCE மருத்துவ உரைநடையான ஹீ வாண்டி நெக்லிங்கில் இருந்தது. குத்தூசி மருத்துவத்தின் மாறுபட்ட மாற்றங்கள் உலகம் முழுவதும் நடைமுறையில் இருக்கின்றன மற்றும் கற்பிக்கப்படுகின்றன. குத்தூசி மருத்துவமானது 20ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் இருந்து இயக்கத்தில் உள்ள அறிவியல்சார் ஆராய்ச்சியின் பொருளாக இருக்கிறது. குத்தூசி மருத்துவம் சீனாவிலிருந்து கொரியா, ஜப்பான், வியட்நாம் மற்றும் கிழக்கு ஆசியாவின் சில பகுதிகளில் பரவியிருந்தது. சீனாவின் குத்தூசி மருத்துவத்தின் சுமார் 90 பணிகள் ஹான் வம்சம் மற்றும் சாங் வம்ச காலகட்டங்கள் எழுதப்பட்டிருந்தன. பெரும்பாலான நவீன குத்தூசி மருத்துவ நிபுணர்கள் எத்திலின் ஆக்சைடுடன் அல்லது நீராவி பதனமாற்றி மூலமாக கிருமி அழிக்கப்பட்ட நயமான விட்டத்துடன் கூடிய துரு ஏரா எஃகு ஊசிகளை பயன்படுத்துகின்றனர். இந்த ஊசிகள் சருமத்தடி உட்செலுத்து ஊசிகளை காட்டிலும் விட்டத்தில் மிகவும் சிறியதாக இருக்கின்றன. இந்த ஊசிகளின் மேலே குத்தூசி மருத்துவ நிபுணர் பிடிப்பதற்கான கைப்பிடி வழங்கப்பட்டிருக்கும். ஊசியில் பயன்படுத்தப்பட்டிருக்கும் அளவு, வகை மற்றும் உட்செலுத்தும் ஆழம் போன்றவை நடைமுறைப்படுத்தப்படும் குத்தூசி மருத்துவ பாணி சார்ந்ததாக இருக்கின்றன. மேற்கத்திய மருத்துவத்தில் இரத்த நாளம் தொடர்புடைய தலைவலிகள் பொதுவாக ஆஸ்பிரினின் போன்ற வலி நிவாரணிகள் மூலமாக அல்லது உச்சநிலையில் பாதிக்கப்பட்ட இரத்த நாளங்களை தளர்த்தும் நியாசின் போன்ற முகவர்களை பயன்படுத்துவதன் மூலமாக சிகிச்சை அளிக்கப்படுகின்றன. ஆனால் குத்தூசி மருத்துவத்தில் அது போன்ற தலைவலிகளுக்கு பொதுவாக ஹீகியூ புள்ளிகள் எனப்படும் நோயாளியின் கையின் பெருவிரல்கள் மற்றும் உள்ளங்கைகளுக்கு இடையில் உள்ள மையப்பகுதியில் தோராயமாக ஒரு இடத்தில் இருக்கும் உணர்வு புள்ளிகளை தூண்டுவதன் மூலமாக சிகிச்சை அளிக்கப்படுகிறது. இந்த புள்ளிகள் குத்தூசி மருத்துவம் கோட்பாட்டில் முகம் மற்றும் தலையை இலக்காக கொண்டவை என வரையறுக்கப்படுகின்றன. மேலும் இவை முகம் மற்றும் தலையை பாதிக்கும் சீர்குலைவுகளுக்கு சிகிச்சை அளிக்கும் போது மிகவும் முக்கியமான புள்ளிகளாக கருதப்படுகின்றன. முதலில் நோயாளி சாய்ந்திருக்க வேண்டும். பின்னர் ஒவ்வொரு கையிலும் உள்ள புள்ளிகள் முதலில் ஆல்கஹாலினால் உயிரகற்றல் செய்யப்பட வேண்டும். பின்னர் பயன்பாட்டுக்கு பின் வீசி அறக்கூடிய சன்னமான ஊசிகள் நோயாளி குறுங்கூர் வலியை உணரும் வரை தோராயமாக 3 முதல் 5 மில்லிமீட்டர் ஆழத்திற்கு உட்செலுத்தப்பட வேண்டும். இது பொதுவாக பெருவிரல் மற்றும் கைக்கு இடையில் உள்ள பகுதியில் மெலிதான நரம்பு துடிப்பு தொடர்புடையதாக இருக்கிறது. அமெரிக்காவில் குத்தூசி மருத்துவம் அதன் மிக பெரும் வெற்றியை அடைந்திருக்கிறது. மேலும் தசைக்கூட்டு வலிக்கான சிகிச்சைகளில் இது பெருமளவில் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. குத்தூசி மருத்துவத்தின் மூலமாக அடிவயிற்று விரிவு, பசியின்மை, மனக்கலக்கம், படபடப்பு, மூட்டு நோய், இயல்பற்ற நெஞ்சுவலி, தசைவலி துடிப்புகள், தசைநார் வலிப்புகள், தசை நடுக்கங்கள் மற்றும் இன்னும் பல நோய்களை குணமாக்கும் ஆற்றலை பெற்றது. குத்தூசி மருத்துவம் ஊசிகள் தோலில் ஊடுருவதன் காரணமாக குத்தூசி மருத்துவத்தின் பல வடிவங்கள் துளையிடல் நடைமுறைகளை கொண்டிருக்கின்றன. மேலும் அதனால் அவை இடர்பாடுடன் இருக்கின்றன. நன்கு பயிற்சி பெற்ற நிபுணர்கள் சிகிச்சை அளிக்கும் சமயங்களில் காயங்கள் ஏற்படுவது அரிதானதாக இருக்கிறது. பெரும்பாலான அதிகார எல்லைகளில் ஊசிகள் நுண்ணுயிர் அற்றதாக இருக்க வேண்டியது அவசியம். மேலும் ஒருமுறை மட்டுமே பயன்படுத்திவிட்டு வீசப்பட வேண்டும். சில இடங்களில் ஊசிகள் நீராவி பதனமாற்றி போன்ற முறைகளில் முதலில் மறு உயிரகற்றல் மேற்கொள்ளப்பட்டிருந்தால் மீண்டும் பயன்படுத்தலாம். ஊசிகள் மாசடைந்திருக்கும் போது அதை மீண்டும் பயன்படுத்துவதால் பாக்டீரியா அல்லது மற்ற இரத்தம் சார்ந்த கிருமி தொற்று அதிகரிக்கும். குத்தூசி மருத்துவம் தொடர்பான தீங்கு விளைவிக்கும் நிகழ்வுகளுக்கான ஒரு கருத்து கணிப்பில் ஒவ்வொரு 10,000 நபர்களுக்கு சிகிச்சை மேற்கொண்டால் அதில் 671 சிறிய தீங்குகள் விளைவதாக விகிதங்கள் தெரிவிக்கின்றன. மேலும் பெரும் அளவிலான தீங்குகள் ஏதும் ஏற்படவில்லை என்பதையும் அது தெரிவித்திருந்தது. குத்தூசி மருத்துவத்தை மேம்பட்ட பாதுகாப்பு விதிகள் மற்றும் ஏற்ற இயல்பான ஒடுக்கு பகுதிகளில் கவனமாக பயன்படுத்தினால் இது பாதுகாப்பான சிகிச்சை முறையாகும். நேயர்கள் இதுவரை கேட்டது குத்தூசி பற்றிய அறிவு சார்ந்த தரவுகள். வழங்கியவர் ஜெயலட்சுமி.
செவிச்செல்வம். விஐடி பண்பலையின் அறிவு களஞ்சியம். அகரம் முதல் ஆகாயம் வரை, தூரிகை முதல் தொழில்நுட்பம் வரை, அறிவுசார் தரவுகளின் பெட்டகம் செவிச்செல்வம். Ladies and gentlemen, guys and girls, this is Data Chunks on Vit Community Radio 90.8 FM. This program features chunks of informative data on various fields, be it computers, environment, technology, physics, or any field. Data Chunks has it all. Hello VIT, I'm Sudeep from MTech ST, and I'm here at Data Chunks to speak out a few points on holograms. If you want to see a hologram, you don't have to look much farther than your wallet. There are holograms on most driver license, ID cards, and credit cards. If you're not old enough to drive or use credit, you can still find holograms around your home. They are part of CD, DVD, and software packaging, as well as just about everything sold as official merchandise. Unfortunately, these holograms, which exist to make forgery more difficult, aren't very impressive. You can see color changes and shapes change when you move them back and forth, but they usually just look like sparkly pictures or smears of colors. Even the mass-produced hologram that feature movie and comic book heroes can look more like green photographs than amazing 3D images. On the other hand, large-scale holograms illuminated with lasers or displayed in darkened rooms with carefully directed lighting are incredible. They are two-dimensional surfaces that show absolutely precise three-dimensional images of real objects. You don't even have to wear special glasses or look through a viewmaster to see the images in 3D. If you look at these holograms from different angles, you see objects from different perspectives, just like you would if you were looking at a real object. Some holograms even appear to move as you walk past through them and look at them from different angles. Others change colors or include views of completely different objects depending on how you look at them. Holograms have other surprising traits as well. If you cut one in half, each half contains whole views of the entire holographic image. The same is true if you cut out a small piece. Even a tiny fragment will still contain the whole picture. On top of that, if you make a hologram of a magnifying glass, the holographic version will magnify other objects in the hologram just like a real one. Once you know the principle behind holograms, understanding how they can do all this is very easy. So, it's time for you all to explore. You've heard about holograms at Data Chunks with me, Sudeep. Ladies and gentlemen, guys and girls, this is Data Chunks on Vit Community Radio 90.8 FM. See you next time with another interesting, informative chunk of data on Data Chunks. உங்கள் விஐடி பண்பலை 90.8 அனுபவ மேடை. மக்கள் தங்கள் வாழ்க்கை அனுபவங்களையும் முன்னேற்ற பாதைகளையும் விரிவாக கலந்துரையாடும் நிகழ்ச்சி. வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. இந்த நிகழ்ச்சி அனுபவ மேடை. அனுபவ மேடை நிகழ்ச்சியில் சமுதாய மக்கள் அவங்களுடைய வாழ்க்கை அனுபவங்களை நம்ம கிட்ட பகிர்ந்துக்கிறாங்க. அந்த வகையில் இன்னைக்கு நம்ம கூட ஒருத்தர் இருக்கிறாங்க. ராமுவேல். எந்த ஊர் சார் நீங்கள்? தார்வழி வில்லேஜ். இது மாதிரி சீசனில் வந்து நுங்கு இதெல்லாம் விற்பனை பண்ணுவேன். சொந்த தொழில் வந்து புதினா, கொத்தமல்லி, இந்த மல்லிப்பூ, ஜாதி மல்லி, அது இதுன்னு பூந்தோட்டம். இந்த சேமிப்பெல்லாம் பார்த்துக்கின்னு வருஷம் கணக்கில் இது காலத்தை கைசிடலான்னு இந்த தொழில் நடத்தின்னு வரேன். நல்லா சொன்னீங்க சார். உங்கள் குடும்பத்தை பற்றி நீங்கள் சொல்லுங்கள். எங்கள் குடும்பம் வந்து தார்வையில் வந்து நாட்டாம குடும்பம். எங்கள் குடும்பம் அதில் வந்து நாங்கள் வந்து நாட்டாமாவும் இருக்கிறோம். இருந்தாலும் சும்மா இருக்கக்கூடாது, ஒரு தொழில். ஏன்னாக்கா ஒரு 10 ரூபா சம்பாதிச்சா தான் நம்ம பொழப்பு பண்ணுறதுக்காக இல்லை, அது ஒரு கலை நிகழ்ச்சி மாதிரி ஒரு தொழில். கஷ்டப்படணும், சும்மா இருக்கக்கூடாது. எங்கள் ஒய்ஃப் வந்து காலமாகிடுச்சு. பையன் ஒருத்தன், பொண்ணு வந்து 2க்கும் திருமணம் நடத்திட்டேன். பசங்க இப்போ குழந்தை குட்டியாடி இருக்கிறாங்க. பையனுக்கும் பொண்ணு 1 பிள்ளை 1. 10வது பாஸ் ஆகிட்டான் பேரன். பொண்ணு வந்து +2 பாஸ் ஆகிடுச்சு. அது கூட சந்தோஷம் எங்களுக்கு எதுவும் இல்லை சார். ரொம்ப நல்லா சொன்னீங்க. நீங்கள் சொன்னீங்க இது மாதிரி அப்போ ஸ்டார்டிங்லேருந்து இது மாதிரி விவசாயம் தான் பண்ணிவிட்டு இது மாதிரி புதினா போடுறதெல்லாம் அப்படின்ட்டு. இப்போ இந்த புதினாலாம் போட்டுட்டு எங்கே எடுத்துகிட்டு போயிட்டு அதை வந்து விற்றுட்டு வருவீங்க? வேலூர் மார்க்கெட்டு தான்.
புதினா கொத்தமல்லி எதுவாக இருந்தாலும் வேலூர் மார்க்கெட்டுக்கு தான் வருவோம். பையன் வந்து வியாபாரம் பார்த்துக்குவாப்பில். நான் சும்மா இந்த வயசான காலத்தில் கொஞ்சம் தண்ணின்னு கட்டிக்கின்னு சும்மா இப்படி உழைச்சின்னு என் டேஜ் முடிச்சிடுவேன். இருக்கிற பையனுடைய சேஃப்டி நல்லா பழகணும். எல்லாத்துக்குமே வந்து ஒரு சீசன் இருக்குது. இந்த சீசனில் தான் இது பயிர் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி. இப்போ புதினா எப்போ நீங்கள் பயிர் பண்ணுவீங்க? எந்தெந்த காலத்துக்கு எதெல்லாம் நீங்கள் வந்து பயிர் பண்ணுவீங்க அதை பற்றி சொல்லுங்கள். வந்து பிரச்சனை எனக்கு இருக்கலாம் சார். கொத்தமல்லி வந்து வெய்ய காலத்தில் வந்து சரியாக வரது கிடையாது. அது ஒரு 6 மாதம். புதினா வந்து வருஷம் கணக்கில் இருக்கலாம். பயிரிட்டால் வருஷம் கணக்கில் அது மாதிரி நடிச்சுன்னு எல்லா தொழிலும் நடத்தின்னு வரலாம். புதினாவில் வந்து லாபம் 5 ரூபா கட்டு விற்றா கூட ஒரு 2000 3000 கட்டு ஆகும். குறைஞ்சபட்சம் 5 ரூபா ரேட்டு விற்றா கூட பரவாயில்ல. அது மாதிரி தொழில் தான் சார் ஓடினுக்கிறோம். புதினா கொத்தமல்லி இது தவிர வந்து வேறு ஏதாவது நடுவில் வந்து இந்த ஈடு பயிர்கள் அது மாதிரி வந்து போட்டு விவசாயம் பண்ணுவாங்க. அது மாதிரி ஈடு பயிர்கள் ஏதாவது போட்டு நீங்கள் விவசாயம் பண்ணுறீங்களா? விவசாயம் பண்ணலாம் சார். அது அந்த ஸ்டேஜ் அந்தந்த இடம் இருக்குது சார். நம்ம இடத்துக்கு வந்து புதினா கொத்தமல்லி போட்டால் நல்லா வரும். சில இடத்துல வந்து போட்டால் வராது. அந்தந்த ஊருக்கு பிரகாரம் இது மாதிரி நடக்கும். எங்கள் சைடு வந்து முல்லைப்பூ, ஜாதி மல்லி இதெல்லாம் வந்து அதிகம். புதினா கொத்தமல்லி இதான் சார் பயிர். மற்ற பயிர் கரும்பு வாழைத்தோட்டம் எதுவும் கிடையாது. வில்லேஜில் இதுதான். பூக்கள்லாம் கூட போட்டு நாங்கள் வியாபாரம் பண்ணுறோம் அப்படின்ட்டு. இந்த பூக்கள்லாம் போட்டு நீங்கள் வந்து வியாபாரம் பண்ணி நீங்களே கட்டி அதை எடுத்துகிட்டு வந்து வைப்பீங்களா? இல்லை ஒரு சேர் கணக்காக நீங்கள் எடுத்துகிட்டு வந்து மார்க்கெட்டில் வைப்பீங்களா? நாங்கள் சேர் கணக்கை வந்து எனக்கு ஒரு ஆளுக்கிட்ட வந்து நாங்கள் ஒப்படைச்சிடுவோம். அவங்க வந்து மெட்ராஸு, வேலூர் இப்படி அனுப்புகிறாங்க. எங்களுக்கு மாதம் ஆச்சுன்னா எங்களுக்கு பில்லு தராங்க. ஒரு சேர் வந்து இவ்வளோ ரேட்டுன்ட்டு எங்களுக்கு மாதம் ஆனால் எங்களுக்கு பில்லு. எங்கள் வில்லேஜுங்களில் அப்படி தான். ஏன்னா நாங்களாம் வந்து கட்டி விற்க முடியாது. கொஞ்சம் பட்டம் எப்படி பார்த்தாலும் ஒரு ஏக்கரா இருக்குதுனாக்கா ஒரு ஏக்கரா வந்து கட்டி முடிக்க முடியாது. ஆளுங்களை விட்டு பறித்து வேலூர், மெட்ராஸ் இப்படி அனுப்பிட்டா எங்களுக்கு. இந்த வெயில் காலம் வந்துருச்சு. இந்த வெயில் காலத்தில் இப்போ நீங்கள் நுங்கு வியாபாரமும் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. இந்த நுங்கு வியாபாரத்தை பற்றி நீங்கள் சொல்லுங்கள். நுங்கு வந்து சார் வருஷத்துக்கு ஒரு பொருள். அது வயிற்றில் புண்ணு, அலர்ஜி, கல் மண் வயிற்றில் இருந்தால் கூட இது வந்து சேஃப்டி எடுத்துன்னு வந்துடும். அதுதான் வருஷத்துக்கு ஒரு பொருள். அது நுங்கு எல்லாமே சாப்பிட்லாம். ஆனால் வந்து மாதம் இருக்கிறாங்க பற்றியா, அவங்க வந்து அதிகமாக சாப்பிடக்கூடாது. சும்மா ஒரு நுங்கு 2 நுங்கு. மீதி பேர் யாருன்னா எப்படி வேணால் சாப்பிட்லாம். நுங்கு வந்து சாப்பிட்றது தப்பு கிடையாது. ஏன்னா அது ஜீரணிக்கக்கூடிய பொருள் கிடையாது. கல் மண் இருந்தால் கூட எடுத்து வந்து வெளியே அனுப்போம். இப்போ இந்த நுங்கு மரம்லாம் வந்து நீங்களே வச்சுருக்கிறீங்களா? இல்லை வேற எங்கேயாவது வாங்கிட்டு வந்து நீங்கள் வந்து விற்கிறீங்களா? வாங்கிட்டோம் சார். சொந்த மரம் கிடையாது. வாங்கி தான் வியாபாரம் பண்ணுறோம். ஏன்னாக்கா ஆளுங்களை விட்டு ஒரு 4 மரம் 5 மரம் வெட்டி ஆட்டோவில் போட்டு வந்து நான் அணைக்கட்டு தார் வழி இப்படி வியாபாரம் நடத்துகிறேன். இங்கே கொண்டாந்து போட்டுடுறோம். ஏன்னா எங்கள் சொந்த பந்தம்லாம் இருக்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு இங்கே கொண்டாந்து வியாபாரம் பண்ணுறேன். நுங்கு வியாபாரம் சொன்னீங்க. இப்போ இதுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா மரம் ஏறுறதுக்கு இறங்குறதுக்கு இதுக்கெல்லாம் ஆள் வச்சுருப்பாங்க. இப்போ அவங்கெல்லாம் ஒரு நாளைக்கு எவ்வளோ கூலி கேட்குறாங்க? இதெல்லாம் போக உங்களுக்கு இந்த நுங்கு வியாபாரத்தில் எவ்வளோ லாபம் நிற்கிது அதை பற்றி சொல்லுங்கள். சொந்த பந்தன்றதுனால நம்மளுக்கு ஒரு 400-500 கிடைச்சா போதும். ஏன்னா மரம் ஏறுறதுக்கு ஒரு மரத்துக்கு வந்து 50 ரூபா கூலி. அது ஏற்றின்னு வர்றதுக்கு 400 ரூபா கூலி. எல்லாம் போக நம்மளுக்கு வந்து எப்படி பார்த்தாலும் ஒரு 400-300 ரூபா கிடைக்குது. தப்பு கிடையாது. அது கிடைச்சா போதும் நம்ம செலவுக்கு. இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வியாபாரம் பண்ணுற இடத்துக்கு நீங்கள் வந்து போட்டு நுங்கு வியாபாரம் பண்ணிருக்கிறீங்க. இங்கே எவ்வளோ காசுக்கு நீங்கள் நுங்கு விற்கிறீங்க? இப்போ வந்து 10 ரூபாய்க்கு 3 நுங்கு. ஒரு காயாக வைத்தா கூட 10 ரூபா காயாக வைத்தாலும் இப்போ 4 நுங்கு 5 நுங்கு போட்டு கூட கட்டிடுறோம். ஒரு 10-20 ரூபாய்க்கு கேட்டாங்கனாக்கா ஒரு 2-3 நுங்கு போட்டு கட்டி கொடுத்துட்றோம். ஏன்னாக்கா நம்மளுக்கு வந்து கட்டுப்படி ஆகாது. இருந்தாலும் என்ன பண்ணுறது, அது தொழிலாகி போய். வரவங்க என்னென்னலாம் கேட்குறாங்க? இப்போ நுங்கு வாங்க வராங்க, அவங்க வந்து நுங்கு எது மாதிரி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க. இப்போ நல்ல ஒரு இலை நுங்காக இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. இப்போ நுங்கு வாங்கும்போது தரம் பார்த்து நம்ம வாங்கணும் அப்படின்னா எப்படி வாங்கலாம்? அதாவது தரம் பார்த்தோன்னாக்கா காய் வந்து முத்தக்கூடாது. மரத்தில் ஏறும்போது பார்த்தாவே நுங்கு வந்து அந்த சைஸ் வந்த உடனே நம்ம வெட்டி ஏற்றின்னு வரோம். ஏற்றின்னு வந்த பிறகு நம்ம நுங்கு போடுறோம். அதாவது வந்து முத்து நுங்க இருந்தால் தேவைப்படாது. இலை நுங்க இருந்தால் போட்டு கட்டி கொடுக்கும். சில பேர் வந்தால் முத்து நுங்கு கூட கேட்குறாங்க. இப்படி இருக்குது பண்ணால் கூட பரவாயில்ல எனக்கு கொடுன்னு கேட்குறாங்க சில பேர். அது மாதிரி இருந்தால் கொடுக்கும். காய் வந்து வேஸ்ட்டாக ஆகக்கூடாது. யாருனாலும் ஒன்று கொடுத்துட்டு போயின்னே இருக்குது. அதான் தொழில். நுங்கோடைய சீசன் எந்த மாதத்துலேருந்து எந்த மாதம் வரையும் நுங்கு கிடைக்கும் சார்? நம்ம வில்லேஜில் வந்து 2 மாதம் தான் சார் அது டைமு. மாசி பங்குனி சித்திரைலேருந்து சித்திரை வைகாசி சொல்லி அது முடிஞ்சு போகுது சார். அது கட்டம். ஏன்னா அது மேலே வந்து அந்த மேல் காற்று திரும்பிச்சுனாக்கா அது முத்தி போகுது. முத்தி போனால் சோகம் படாது. அதுக்கோசரம் 2 மாதம் தான் சார் டைமுக்கு. வருஷத்துக்கு அதான் ஒரு பொருள் இருக்குது. இது வந்து சாப்பிட்றதுனால எந்த தப்பும் கிடையாது. எந்த நோயும் வராது. நீங்கள் காலையில் எத்தனை மணிலேருந்து எத்தனை மணி வரையும் உங்களுடைய வியாபாரத்தை நீங்கள் தொடங்குறீங்க? எத்தனை மணிக்கு உங்களுடைய வியாபாரம் முடிக்கிறீங்க? இந்த வியாபாரம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஏதாவது சைடில் ஏதாவது பண்ணுறீங்களா? சைடில் எதுவும் பண்ண முடியாது சார். இந்த வியாபாரத்தை பார்த்துட்றோம். காலையில் 10 மணிக்கு கொண்டாந்து போட்டுடுறேன். போட்டு மணி 2-3 மணிக்கெலாம் முடிச்சிடுறோம். முடிச்சிட்ட பிறகு திருப்பி போய் எங்கே மரம் இருக்குதுன்னு பார்த்து மரத்துங்களை வாங்கி நம்ம வியாபாரம் பண்ணுறோம்.
இதான் எங்கள் தொழில். வியாபாரம் பண்ணுறதுக்கு சொன்னீங்க, இது மாதிரி மரம் இருக்குதான்றதை பார்த்துட்டு எந்தெந்த ஊர்லலாம் போயிட்டு நீங்கள் நுங்கு பார்க்குறீங்க, பார்த்துட்டு அந்த இடத்துல இருந்து நுங்கு நீங்கள் வாங்கிட்டு வந்து இங்கே வியாபாரம் பண்ணுறீங்க? நுங்கு வந்து நான் வாங்கிட்டு இருந்தால் அப்பக்கல், அணைக்கட்டு, ஜங்கநல்லூர், இந்த பக்கம் தார்வழி, அது சுற்று வட்டாரத்தில் இருக்கிற மரமெல்லாம் நான் வாங்கிடுறேன். வாங்கி ஏதோ வாங்கி ஒரு 10 ரூபா நம்மளுக்கு தேவை, எனக்கு டீ செலவு வந்தால் போதும் சார், அது வரைக்கும் கஷ்டப்படுறேன். ஒரு நாளைக்கு எவ்வளோ நுங்கு நீங்கள் எடுத்துகிட்டு வருவீங்க? எவ்வளோ நுங்கு உங்களுக்கு வியாபாரம் ஆகுது? எவ்வளோ வியாபாரம் ஆகுது? எவ்வளோ அது மீந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? மீறுற மாதிரி எடுத்துடக்கூடாது சார். நாளைக்கு போட்டால் அது வந்து ருசிப்பாக வராது, சல்லிட்டு போடும். ஒரு நாளைக்கு இன்றைக்கி காலையில் வெட்டினா மணி 4-5 மணியோட முடிச்சிடணும். முடிச்சிட்ட பிறகு திருப்பி போய் வேறு புதுசாக வெட்டி எடுத்துகிட்டு வந்து வியாபாரம் பண்ணால் தான் அது ஒரு டேஸ்ட்டு வேறு. ஏன்னா நாள் கணக்கில் வச்சிருந்தோம்னாக்கா செட் ஆகாது. நுங்கு நீங்கள் சொல்கிறத பார்த்தா நுங்கு அப்படியே நீங்கள் வச்சுருந்தா கூட வந்து அதோடைய டேஸ்ட் மாறிடுங்களா? அதாவது வெட்டாமல் அப்படியே வச்சுருந்தா கூட அதோடைய டேஸ்ட் மாறிடுங்களா? ஆமாம் சார், மாறிடும். அது ருசிப்பாக வந்து வராது, சொல்படிச்சிடும். அதனால காலையில் வெட்டினியா சாயந்தரம் மணி 4-5 முடிஞ்சு போகுது. இப்போ வெளியே பெங்களூர் போகிறோன்னாக்கா நல்லா காற்று உள்ள நோயாத நல்லா கேரி பேக் போட்டு சந்து இல்லாத பொங்க இலை போட்டு கட்டி கொடுத்தோம்னா அது பெங்களூரில் எடுத்துன்னு போய் நைட்டு எல்லாம் கூட சாப்பிட்லாம். அது மாதிரி தான் நம்ம செய்ய வேண்டிய முறை. நான் நிறைய இடத்துல பார்த்துருக்குறேன், நுங்கு வியாபாரம் செய்கிற இடத்துல எல்லா இடத்துலையும் வந்து புங்க இலைகள் போட்டு வச்சு வியாபாரம் பண்ணுறாங்க. எதனால் இந்த புங்க இலைகள் போட்டு நுங்கு மேலே போட்டு வியாபாரம் பண்ணுறாங்க? இது வந்து ஒரு குடம் மாதிரி சார். பொங்க இலை இல்லைனாக்கா நுங்குனுடைய இன்ட்ரெஸ்ட் வராது. அதுதான் பொங்க இலை வந்து அந்த குளிர்ச்சி கொடுக்கறதுக்காக, எனக்கு கெடக்கூடாது, கெடாத நல்லா ருசி பாகமாக இருக்கிறதுக்கு தான் பொங்க இலையை சேர்க்குறோம். பொங்க இலையை சேர்த்த பிறகு காற்று போகக்கூடாது, நம்ம கட்டி கொடுத்தோம்னா எங்கே வேணா எடுத்துன்னு போகலாம். மெட்ராஸ் போகலாம், பெங்களூர் போகலாம், எங்கே வேணா எடுத்துன்னு போகலாம். அது மாதிரி இந்த நுங்கு கூடயே சேர்த்து வேறு ஏதாவது நீங்கள் வியாபாரம் பண்ணுறீங்களா? இது மாதிரி சரி இதையும் எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்துல வியாபாரம் பண்ணலாமே. சரி சப்போஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நுங்கோடு சேர்த்து இளநீ வச்சுருப்பாங்க, இளநீ போட்டு இளநீ வியாபாரம் பண்ணுவாங்க. நீங்கள் அது மாதிரி இளநீ வியாபாரம்லாம் கூட பண்ணியிருக்கீங்களா? அதை பற்றி சொல்லுங்கள். இளநீ வியாபாரம் பண்ணலாம் சார். இங்கே பக்கத்தில் வந்து கடை இருக்குது சொல்லலாம். நம்ம வெளியூர்லேருந்து வரனாக்கா அடுத்தவங்களுக்கு வந்து தொல்லை கொடுக்கக்கூடாது வியாபாரத்தில். அதுக்கோசரம் நான் நுங்கோடு வியாபாரம் பண்ணி நான் போயிடுறேன். இளநீ இருப்பாங்க, வேறு ஆள் விற்கிறாங்க. ஏன்னாக்கா ஒருத்தருக்கு வந்து இது பண்ணக்கூடாது, நம்ம சுவாசம் வேறு. ஏன்னாக்கா அவங்களும் குழந்தை குட்டிக்காரு 10 ரூபா சம்பாதிச்சு அவங்களும் போய்க்கணும், நம்மளும் போய்க்கணும். அதுக்கோசரம் நான் நுங்கோடு நான் போயிடுறேன். நுங்கு வியாபாரம் முடிச்சுட்டு இந்த சீசன் முடிய போகுது, கிட்டத்தட்ட வந்துருச்சு. இது முடிச்சுட்டு அடுத்த சீசனில் நீங்கள் என்ன வியாபாரம் ஆரம்பிக்க போகிறீங்க? நான் எந்த வியாபாரம் இல்லை சார். புதினா, கொத்தமல்லி இதெல்லாம் வந்து மேனேஜ்மெண்ட் பண்ணி என்னுடைய மகன் இருக்கிறான், அவங்ககிட்ட வேலூருக்கு அனுப்பினா அது போதும். எனக்கு அது சீசனு, அது அந்த சீசன் முடிஞ்சு போட்டு திருப்பி நுங்கு வச்சுன்னா நுங்கு சீசன் நான் பார்த்து. இப்போ புதினா சொன்னீங்க, நீங்கள் புதினா வந்து இந்த டைமில் எல்லா டைம்லையுமே வரும் அப்படின்ட்டு. புதினா நம்மளுடைய வேலூர் மாவட்டத்தில் மட்டும் பயிர் பண்ணுற ஒரு பயிரா, எல்லா ஊர்லேயும் வந்து பயிர் பண்ணலாமா? எல்லா ஊரில் வந்து பண்ணுற மாதிரி இல்லை சார். நம்ம ஏன்னாக்கா நம்ம தார்வழி, அதே மாதிரி நாட்டமல்லி இந்த சைடெல்லாம் வந்து புதினா உண்டு, ஒசூரெல்லாம் புதினா. ஆனால் மற்ற இடத்துங்களில் வந்து வராது. ஏன்னா அதனுடைய இது வந்து நம்ம இது தான், நம்ம தமிழ்நாட்டில் தான் அது வளர்ச்சி, மற்ற இடத்துல கிடையாது. இந்த புதினா பயிர் பண்ணுறதா சொன்னீங்க. இந்த புதினா பயிர் பண்ணும்போது இதை எப்படி நீங்கள் பயிர் பண்ணுவீங்க? எவ்வளோ நாளைக்கு ஒரு தண்ணி பாய்ச்சுவீங்க? அதை பற்றி சொல்லுங்கள். இன்றைக்கி வந்து புதினா வந்து அரைச்சி எடுத்துன்னு வந்து புதினா வந்து நடுறோம், பாத்தி கட்டி தண்ணி பாய்ச்சி நம்ம புதினா நடுறோம். புதினா நட்ட பிறகு இன்றைக்கி நட்டோம்னா நாளைக்கு இல்லை, நாளன்னைக்கு தண்ணி கட்டிடணும். செல் தண்ணி கட்டி திருப்பி கொஞ்சம் நல்லா விதங்கட்டுன்னு ஒரு தண்ணி கட்டி களை வெட்டிடணும். களை வெட்டி உப்பு போட்டு மண் அடிச்சோம்னா அது பாட்டு தானாக வரும். நம்ம ஈரத்து மேலே ஈரம் கட்டின்னு வரணும் புதினாவுக்கு. இந்த மழைத்தோரில் தோறிச்சுன்னா அது கட்ட தேவையில்லை. மழைத்தோரில் இல்லைன்னா புதினாவுக்கு கண்டிப்பாக கட்டி ஆகணும் தண்ணி. அதே மாதிரி துணி துவைக்கக்கூடாது. இந்த சோப்பு தண்ணி, சீட்டு தண்ணி இது படக்கூடாது புதினாவுக்கு. ஏன்னா பட்டுச்சுன்னா புறா அழுகி போயிடும். அதனால நம்ம வந்து விளைச்சலில் வந்து எப்படி பாதுகாப்பாக இருக்கணுமோ அது மாதிரி பாதுகாப்பாக இருந்து புதினா அறக்கணும். அடுத்தா தான் ஒரு இது பண்ண முடியும். எத்தனை நாளைக்கு ஒரு தடவை வந்து இந்த புதினாவை அறுவடை பண்ணுவீங்க நீங்கள்? இப்போ அதுக்குன்னு தனியாக ஏதாவது ஆள் வச்சுருக்கீங்களா, இல்லை நீங்களே பண்ணுவீங்களா? அதை பற்றி சொல்லுங்கள். நாங்களும் ஆளும் வைக்கலாம், ஆள் வச்சு தான் செய்கிறோம். புதினா அறுக்கிறதுக்கு கொள்றதுக்கு ஆள். இப்போ வந்து 10 மூட்டை 20 மூட்டைனாக்கா நம்ம ஆளுங்களே வந்து 2-3 பேர் அறுக்க முடியாது, 5-6 பேர் அறுக்கிறாங்க. அடுத்து ஒரு 10 மூட்டை கட்டுறாங்க. கட்டி கொண்டாந்து ஒரு இடத்துல போட்டு நம்ம நினைக்கணும். மூட்டையை நினச்சி வேலூருக்கோ அனுப்புகிறோம். திருப்பி வந்து ஏன்னா அங்கேயே வந்து வில்லேஜில் வந்து வாங்கிறதுக்கு வராங்க, அவங்களுக்கு டெஸ்ட் பண்ணி கொடுக்கணும், டெய்லி கொடுக்கணும் புதினா. ஏன்னாக்கா 1 ஏக்கரா 2 ஏக்கரா இருந்தால் பத்தாது, 2-4 ஏக்கரா கையில் கேணும். இருந்தால் தான் மாதம் கணக்கில் 10 ரூபாய் சம்பாதிக்க முடியும், இல்லைனாக்க முடியாது. அதே மாதிரி புதினாவில் வந்து நஷ்டம் கிடையாது சார். வியாபாரம் விற்பனை விற்றுச்சுன்னா அதோட லாபம் எதுவும் கிடையாது. ஆமாம், புதினா
பரவாயில்ல சார் புதினா வியாபாரம். புதினா சொன்னீங்க, புதினா இது மாதிரி இவ்வளோ வந்து பயிர் இது மாதிரி பண்ணால் புதினா வந்து நல்ல ஒரு வருமானம் தரும் அப்படின்ட்டு. இப்போது இந்த புதினாக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொட்டு நீர் பாசனம் கூட யூஸ் பண்ணுவாங்க. தண்ணி எவ்வளோ பிடிக்கும் இந்த புதினா பயிர் பண்ணுறதுக்கு? தண்ணி நிறையா பிடிக்குங்களா? அதை பற்றி சொல்லுங்கள். தண்ணி நிறைய பிடிக்கும் சார். சொட்டு பாசனம் வந்து தண்ணிக்கு எட்டாது. ஏன்னாக்கா ஒரு தக்காளி நடுறாங்க, மிளகா செடி நடுறாங்கனாக்கா அதுக்கு சொட்டு நீர் அது பாய்ச்சோம். புதினாவுக்கு வந்து சொட்டு நீர்லாம் பத்தாது புதினாவுக்கு வந்து. ஏன்னாக்கா நல்லா பாயணும் தண்ணி. 2 வாரம் தண்ணி ஆகுது, சொட்டு பாயணும். பாய்ஞ்ச பிறகு தான் அந்த ஈரம் நல்லா வச்சுக்கணும். நல்லா வந்து விரிவாடியும், வேர் வந்து நல்லா விட்டு நல்லா விரிவாடியும், நல்லா உதவி இன்னும் ஏறும். இல்லைனாக்கா காஞ்சி வரும். இந்த வியாபாரத்தில் கஷ்டம் அப்படின்றது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இப்போது இந்த பயிர் எல்லா பயிர் பண்ணுறதுலையுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பூச்சி அரிக்கிறது இருக்கும், அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு விதத்தில் உங்களுக்கு ஏதாவது ஒரு கஷ்டமாக இருக்கும். இந்த புதினாவில் நீங்கள் என்ன புதினா பயிர் சாகுபடி பண்ணுறதுல நீங்கள் என்ன எதில் வந்து நீங்கள் கொஞ்சம் கஷ்டமாக நினைக்கிறீங்க? சார் புதினாவில் வந்து கஷ்டம் கிடையாது சார். உப்பு போட்டு தண்ணி கட்டி உப்பு போட்டு மருந்து அடிச்சோம்னா கஷ்டம் கிடையாது. களை எடுக்கிறது தான். அதாவது நட்ட பிறகு களை எடுக்கிறாங்க பற்றியா, அது ரொம்ப கஷ்டம். பில்லு ஏறிடும். திருப்பி வந்து நம்ம வந்து அறுத்துக்கினே வந்து கடை எடுத்துன்னு வச்சுக்க கஷ்டம் கிடையாது. புதினாவில் வந்து நல்ல லாபம் உண்டு சார். இப்போ எத்தனை நாளைக்கு அந்த புதினா வளர்ந்துரும்? ஒரு இடத்துல புதினா பயிர் பண்ணுறீங்கன்னா எத்தனை நாளுக்குள்ளே அந்த புதினா வளர்ந்துரும்? எத்தனை நாளைக்குள்ளே அதை அறுவடை பண்ணலாம்? 25 26 நாள்லேயே அறுப்பு வந்துடுது சார். புதினா 5-6 நாளில் அறுத்துட்டோம்னா திருப்பி வந்து அது மேற்கொண்டு வரணும். எனக்கு வருஷத்துக்கு வந்து 12 மாதம்னாக்கா 10 அறுப்பு தாராளமாக வரும். ஏன்னா நட்ட உடனே 45 நாள் பிடிக்குது அது முதல்ல அறுப்பு அறுக்கிறதுக்கு. அதுக்கு மேற்கொண்டு 22 25 நாள் 27 நாளில் திருப்பி அறுப்பு வந்துடுது புதினா. ஒன்றும் அது வந்து கஷ்டம் கிடையாது. நம்ம தண்ணி பாசத்து தான் கஷ்டம். மற்ற பேகாட்டில் மருந்தோ உப்போ எல்லாம் போடுறது வந்து கஷ்டம் கிடையாது. எல்லாம் வந்து நல்லா செல்வாக்கான பயிர் சார் அது. இப்போ நீங்கள் சொன்னீங்க ஃபஸ்ட்டு ஒரு தடவை வந்து நாங்கள் நட்டுட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் திருப்பியும் ஒரு தடவை அறுப்பு வந்துடும் அப்படின்ட்டு. இப்போ அறுத்து முடிச்சுட்டு அதுலேயே புதினா வந்துருங்களா, இல்லை திருப்பி ஒரு தடவை நடவு செய்வீங்களா? இல்லை சார், அதுலேயே வருது. வருஷத்துக்கு வந்து நட்டோம்னா வருஷத்துக்கு வந்து சார் அது அடுத்துனே வர்றோம். அடுத்து வந்து உப்பு போட்டு உப்பு மருந்தெல்லாம் போடுறோம் இல்லையா, போட்டு தண்ணி கட்டினோடனே திருப்பி அது அறுப்புக்கு அது பாட்டுக்கு வந்து நினைக்குது. ஒன்றும் வந்து அது வந்து நஷ்டத்தை கொடுக்கல. ஏன்னா இந்த மழை பெஞ்சு ஊற்றி எடுத்துச்சுன்னா தான் போயிடும். மற்ற டைமில் வந்து அருமையான பயிர் அது. இப்போ நல்லா சொன்னீங்க, புதினாலே இவ்வளோ லாபம் ஈட்டிட்டு இருக்கிறேன், வருமானம் வருது அப்படின்ற மாதிரி. நீங்கள் அதுக்கப்புறம் இந்த புதினாவை தவிர்த்து வேறு ஏதாவது விவசாயம் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி நீங்கள் ஏதாவது யோசிச்சு வச்சுருக்கீங்களா? தண்ணி வந்து எவ்வளோ தண்ணி இருக்குதோ, தண்ணி இருந்தால் பயிர் நெல் பயிர் செய்யலாம், கேழ்வரகு செய்யலாம், எல்லா பயிருமே செய்யலாம் சார். தண்ணி கொஞ்சம் கம்மியாக இருந்தால் புதினா தான் சார். எனக்கு நெல் பயிர் வைக்க முடியாது. இது மாதிரி சீசனில் வந்து மழை இல்லை, குடிக்க தண்ணி கிடையாது சார். சில இடத்துல ஏதோ ஆண்ட முடியுது நம்ம இடத்துல இருக்குது, இருந்தாலும் அந்த புதினா தான். விவசாயத்தில் என்னென்ன பயிரெலாம் போட்டு நீங்கள் இது வரைக்கும் விவசாயம் பண்ணியிருக்கீங்க? தக்காளி நட்டுக்கிறேன், வாழைக்காய், கரும்பு, மஞ்சள், கரணை எல்லாமே கட்டுப்படி ஆகிடுச்சு. புதினா, கொத்தமல்லி எல்லாமே எல்லா பயிருமே இல்லை சார். தண்ணி இருந்தால் எல்லாமே செய்யலாம். எனக்கு நஷ்டம் கிடையாது. தண்ணி இருந்துச்சுன்னா லாபத்தை கொடுக்கக்கூடியது. நீங்கள் சொன்னீங்க, இவ்வளோ தூரம் சொன்னீங்க. இப்போது நீங்கள் ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி விவசாயம் பண்ணியிருப்பீங்க. அன்றைக்கி இருக்க விவசாயம் எப்படி இருக்குது, இன்றைக்கி விவசாயம் எப்படி இருக்குது? இன்றைக்கி வந்து தண்ணி இல்லாததுக்கு கம்மி, தண்ணி இருந்தால் அதிகம். இப்போ அங்கங்கே கொஞ்சம் தண்ணி இல்லாத இடத்துல வந்து நம்ம மேற்கொண்டு நெல் பயிர் கேழ்வரகு இதெல்லாம் வந்து நட முடியாது. ஏன்னா தண்ணி இல்லை, குடிக்கிறதுக்கே தண்ணி கஷ்டமாக இருக்குது. அது மாதிரி டைமில் வந்து ஒன்றும் பண்ண முடியாது. ஏதோ புதினா, ஏதோ 2 ஏக்கரா புதினா இருக்குது, சேஃப்டி பண்ணின்னு வருது, நடப்போம். இப்போ நிறைய பேர் வந்து விவசாயம் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. விவசாயம் எப்படி பண்ணணும்னு கூட வந்து தெரியாத நிறைய பேர் இருக்கிறாங்க. இப்போ இவங்களுக்கெல்லாம் வந்து விவசாயத்தை பற்றி நீங்கள் என்ன கருத்து சொல்ல போகிறீங்க? மாசானா விவசாயத்தில் கூட நம்மளால் இவ்வளோ சம்பாதிக்க முடியும், இவ்வளோ நல்லா நம்ம வருமானம் செய்ய முடியும் அப்படின்ற மாதிரி நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? கஷ்டப்படணும்னு ஆசைப்பட்டா விவசாயம் உண்டு. ஏன்னா இப்போ ரேஷன் அரிசி 20 கிலோ போட்டுடுறாங்க, குழம்புக்கு காயக்கத்தில் கீரை போட்டு இப்போ கஞ்சி சாப்பிட்டுறாங்க. அவங்களுக்குலாம் வந்து அந்த கஷ்டம் தெரியாது. கஷ்டப்பட்டு 10 ரூபா சம்பாதிக்கணும்னா நல்லா வயசாக எல்லாமே முன்னுக்கு வரலாம். நகை நட்டாடு கூட்டி எடுத்து போடலாம். இல்லைனாக்கா ஒன்றும் பண்ண முடியாது சார். கஷ்டப்படணும், உழைக்கணும். அதுக்குன்னு பொருளாக மாற்றி சார் உயிர் தவிர மாற்றி எவ்வளோ கஷ்டப்பட்டு பயிர்க்கணும்னு ஆசைப்படுறானோ அவன் கண்டிப்பாக முன்னுக்கு வருவான். தப்பு தவிர திருடம் ஐயோ முன்னுக்கு வர முடியாது சார். பயிர் தொழில் வந்து லாபம் கஷ்டம் கொடுக்கும். நல்லவருக்கு எல்லாமே வழி உண்டு. ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஐயா, நல்லா அருமையாக பேசுனீங்க நீங்கள். இன்றைக்கி நம்ம கிட்ட திரு ராமுவேல் ஐயா விவசாயி அவர்கள், புதினா விவசாயி, அது இல்லாமல் சீசனுக்கு நுங்கு வியாபாரம் செய்கிறாரு. அவர் நம்மக்கிட்ட நிறைய அனுபவங்களை நம்மக்கிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க. விஐடி கம்யூனிட்டி ரேடியோ சார்பாக நாங்கள் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அனுபவ மேடை நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் சரவண கார்த்திக். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. நேர்கள் இதுவரை கேட்டது அனுபவ மேடை. மக்கள் தங்கள் வாழ்க்கை அனுபவங்களையும் முன்னேற்ற பாதைகளையும் விரிவாக கலந்துரையாடும் நிகழ்ச்சி. உங்கள் விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி.
நேயர்களே, இது விஐடி பண்பலை 90.8. இந்த நிகழ்ச்சி திரைக்கடலோடி கண்டங்களை இணைக்கும் ஒரு புரிதல் தொடர். வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஐடி பண்பலை 90.8. இந்த நிகழ்ச்சி திரைக்கடலோடி உங்கள் அரியரனுடன். என்னைக்கும் போல இன்னைக்கு நிகழ்ச்சியிலையும் புதுசா ஒரு நாட்டை பத்தின சிறப்பு தகவல்களை தான் தெரிஞ்சுக்க போறோம். வாங்க நிகழ்ச்சிக்கு போலாம். மார்ஷியல் ஆர்ட்ஸுக்கு புகழ்பெற்ற ஒரு நாட்டை பத்தி தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில பார்க்க போறோம். இந்த நாட்டு மக்களை பத்தி சொல்லணும்னா தன்னம்பிக்கைக்கும் வளர்ச்சிக்கும் இவங்களுக்கு நிகர் இவங்க தான். பாம் அட்டாக்னு சொன்னாலே நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் வருது ஹிரோஷிமா பாம் அட்டாக் தான். எல்லாரும் கெஸ் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கரெக்ட். ஜப்பான் நாட்டை பத்தி தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில பார்க்க போறோம். முதல்ல ஜப்பான் நாட்டோட பொதுவான தகவல்களை பார்க்கலாம். ஜப்பான் பல தீவுகளால் உருவான ஆசிய கண்டத்துல இருக்க ஒரு நாடு. இந்த ஜப்பான் பெசிபிக் பெருங்கடலோட மேற்கு பகுதியில இருக்கு. ஜப்பான் நாட்டை சூரியன் உதிக்கும் நாடுன்னு சொல்றாங்க. ஜப்பான் நாட்டுல மொத்தம் 6852 தீவுகள் இருக்கு. ஹொக்கைடோ, ஹொகான்ஷி, கியூஷி, ஷிகாகோ போன்ற பல தீவுகள் ஜப்பான் நாட்டுல மிகவும் பிரபலமான தீவுகளா இருக்கிறது மட்டும் இல்லாம 97% நிலப்பரப்பையும் கொண்டு இருக்கு. ஜப்பான் நாட்டோட மக்கள் தொகை 12.6 கோடியா இருக்கு. உலக மக்கள் தொகை அடிப்படையின் பட்டியலில் பார்க்கறப்ப ஜப்பான் நாடு 10வது இடத்துல இருக்கு. ஜப்பான் நாட்டோட நிலப்பரப்பை பொறுத்தளவு 73% இடங்கள் கடலாகவும் மலைப்பகுதியாகவும் அல்லது வேளாண்மை, தொழில்துறை மற்றும் குடியிருப்புக்கு பயன்படாத இடமா தான் இருக்கு. இதனாலேயே கடலோர பகுதிகளில் மக்கள் தொகை அடர்த்தி ரொம்பவும் அதிகமா காணப்படுது. உலகில அதிக பாப்புலேஷன் டென்சிட்டி கொண்ட நாடுகள்ல ஜப்பான் நாடும் ஒண்ணு. ஜப்பான் நாட்டோட தீவுகள் பெரும்பாலும் பசிபிக் ரிங் ஆஃப் ஃபயர்ல இருக்க வல்கனிக் ஜோன்ல தான் இருக்கு. இந்த தீவுகள் எல்லாம் பசிபிக் பெருங்கடல்ல பல 100 மில்லியன் ஆண்டுகளா நடந்து வரும் பெருங்கடல் நிகழ்வுனால உருவானது. இந்த நகர்வுனால தான் 15 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி கிழக்கு யூரேஷியாவோட ஒட்டியிருந்த ஜப்பான் இப்ப நகர்ந்து ஜப்பான் பெருங்கடலா உருவாகி இருக்கு. ஜப்பான் நாட்டுல மொத்தம் 108 ஆக்டிவ் வல்கனோஸ் இருக்கு. ஒவ்வொரு நூற்றாண்டுலையும் பல தடவை சுனாமி போன்ற பேரழிவு தரும் நிலநடுக்கங்கள் இந்த எரிமலைகள்ல தான் உருவாகுது. வரலாற்றுல பாக்குறப்ப 1923ஆம் ஆண்டு டோக்கியோல நடந்த நிலநடுக்கத்தினால 1,40,000 பேர் இறந்திருக்காங்க. 1955ஆம் ஆண்டு பெருமான்சி நிலநடுக்கமும் 2011ஆம் ஆண்டு மார்ச் மாசம் 11ஆம் தேதி ஏற்பட்ட 9.0 அளவிலான நிலநடுக்கமும் அண்மை காலத்துல நடந்த நிலநடுக்கங்கள். 2011ஆம் ஆண்டு இடம்பெற்ற நிலநடுக்கத்தின் போது பெரிய சுனாமி எதுவும் ஏற்படல. 2012ஆம் ஆண்டு மே மாசம் 24ஆம் தேதி 6.1 அளவுல நிலநடுக்கம் வடகிழக்கு கடலோர பகுதிகளில் ஜப்பானை தாக்கியது. எனினும் சுனாமி எதுவும் ஏற்படல. ஜப்பான் நாட்டோட தேசிய மொழி ஜாப்பனீஸ். இந்த ஜாப்பனீஸ் மொழி ஜப்பான் நாட்டை சேர்ந்தவங்க மட்டும் இல்லாம ஜப்பான் நாட்டிலிருந்து குடியேறிய 130 மில்லியன் மக்களால பேசப்பட்டு வருது. ஜாப்பனீஸ் லாங்குவேஜ்ல இந்த மொழியை நிஹோன்கோ அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஜாப்பனீஸ் மொழி சமூக ஏற்றத்தாழ்வுகளை குறிப்பதற்காக சிக்கலான மரியாதை சொற்களை கொண்ட ஒரு மொழி. நம்ம தமிழ் மொழி போலவே ஜாப்பனீஸ் மொழியிலையும் ஒரு ஒட்டுச்சேர்க்கை சொற்கள் இருக்கு. ஜாப்பனீஸ் மொழியோட மொத்த ஒலிகள் குறைவாக இருந்தாலும் தனக்கே உரித்தான வட்டார ஓசையை கொண்ட ஒரு மொழி தான் இந்த ஜாப்பனீஸ். ஜாப்பனீஸ் மொழியில அயல் மொழிகள்ல இருந்து பெறப்பட்ட கடன் சொற்களின் தாக்கம் ரொம்பவும் அதிகமா காணப்படுது. முக்கியமா பார்த்தா 1500 வருடங்களா சீன மொழியில இருந்து அதிக சொற்கள் பெறப்பட்டிருக்கு. அதாவது சீன மொழியை அடிப்படையா கொண்டு நிறைய சொற்கள் ஜாப்பனீஸ் லாங்குவேஜ்ல உருவாக்கப்பட்டிருக்கு. என்ன நேர்களே, ஜப்பான் நாட்டோட பொதுவான தகவல்களையும் மொழி சிறப்பையும் பார்த்து டயர்டாகி இருப்பீங்க. பசி எடுத்திருக்கோம், வாங்க சாப்பிட போலாம். இப்ப நம்ம பார்க்க போறது ஜப்பான் நாட்டில் இருக்க உணவு வகைகளை பத்தி தான். ஜப்பான் நாட்டு மக்கள் வெஜிடேரியன் ஃபுட்ஸை விட அதிகம் நான் வெஜிடேரியன் ஃபுட்டை தான் விரும்புறாங்க. டெய்லி ஃபுட்டில் கொஞ்சமாவது நான்வெஜ் சேர்த்து சாப்பிட்றாங்க. மற்றபடி நம்ம நாட்டை போலவே ரைஸ், நூடுல்ஸ், ஸ்வீட்டுன்னு ரெகுலர் வெரைட்டிஸ் தான் ஜப்பான் நாட்டிலையும் காணப்படுது. ஸ்காட்சும் விஸ்கியும் ஜப்பான் நாட்டு மக்களால் அதிக அளவு குடிக்கப்பட்டு வர பானங்கள். ஜப்பான் நாட்டில் இருக்க பிரபலமான உணவு வகைகள்னு பார்த்தா சூக்கி, ரமானி, யுகானி, டெம்புரா, கசாக்கி போன்ற உணவு வகைகள் ஜப்பான் நாட்டில் ரொம்பவும் பிரபலம். ஜப்பான் நாட்டுக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த டிஷ் எல்லாம் டேஸ்ட் பண்ணி பாருங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஜப்பான் நாட்டோட அரசியல் கட்டமைப்பை பற்றி தான். ஜப்பான் பேரரசர் முறை அரசியலை பின்பற்றி வரும் ஒரு நாடு.
இந்த ஜப்பான் அதோட பேரரசருக்கு மிகவும் குறைவான அதிகாரங்களை வழங்கும் அரசியல் சட்ட முறைய கொண்டிருக்கு. சடங்குசார் தலைவர் என்ற அளவுல பேரரசர் என்பவர் நாட்டினதும் மக்களுடைய ஒருமைப்பாட்டினதும் குறியீடுன்னு ஜப்பான் நாட்டு அரசியல் விரிவுரைக்கம் கொடுக்குது. அந்நாட்டோட அதிகாரங்கள் முக்கியமா பிரதம அமைச்சரிடமும் பிற தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களிடமும் தான் இருக்கு. இவங்க மட்டும் இல்லாம இந்த அதிகாரங்கள் ஜப்பான் நாட்டோட இறைமை மக்களிடமும் இருக்கு. இப்ப ஜப்பான் நாட்டோட பேரரசரா இருக்கவரு ஹக்கிட்டோ என்பவர் தான். இவருக்கு அடுத்த நிலையில இருக்க முடிக்குரிய இளவரசரா இருப்பவர் நருகிட்டோ. ஜப்பான் நாட்டோட லெஜிஸ்லேட்டிவ் ஆர்கன், அதாவது சட்ட வாக்கு அமைப்பு, நேஷனல் டயட் எனப்படும் இரு அவைகளை கொண்ட நாடாளுமன்றமா இருக்கு. இந்த நாடாளுமன்றத்துல 450 உறுப்பினர்களை கொண்ட பிரதிநிதி சபையும் 242 உறுப்பினர்களை கொண்ட கவுன்சிலர் அவையும் உள்ளடக்கியது. பிரதிநிதிகள் சபை உறுப்பினர்கள் 4 ஆண்டுகளுக்கு ஒரு தடவையும், கவுன்சிலர் அவை உறுப்பினர்கள் 6 ஆண்டுகளுக்கு ஒரு முறையும் மக்களால தேர்வு செய்யப்படுறாங்க. ஜப்பான் நாட்டுல 20 வயதுக்கும் மேற்பட்டவர்கள் தான் வாக்களிப்பதற்கு உரிமை உண்டு. இவ்வளவு சிறப்பு வாய்ந்த ஜப்பான் நாட்டோட பொருளாதாரத்தை பத்தி பார்த்தா, உலகுல 4வது மிகப்பெரிய பொருளாதார சக்தி நாடு ஜப்பான். இது மட்டும் இல்லாம உலகுல அதிக அளவுல சராசரி வாழ்நாளை கொண்ட நாடும் ஜப்பான் தான். இந்த நாட்டோட மொத்த ராணுவ செலவு அடிப்படையில பாக்குறப்ப உலகுல 5வது இடத்துல இருக்கு. இந்த ராணுவ சக்தி தற்காப்புக்கு மட்டும்தான் பயன்படுத்தப்பட்டு வருது. 2005ஆம் ஆண்டு எடுத்த கணக்கின்படி பார்த்தா ஜப்பான் நாட்டோட பாதி ஆற்றல் தேவைகள் பெட்ரோலியம் மூலமும், 5ல் 1 பகுதி நிலக்கரி மூலமும், 14% தேவைகள் இயற்கை வழி மூலமும் பெறப்படுது. அந்நாட்டோட அணு மின்சாரம் நாட்டின் கால்பங்கு மின் தேவையை ஈடு செய்யுது. ஜப்பான் நாட்டோட சாலை போக்குவரத்து நன்கு வளர்ச்சி அடைந்திருக்கு. ஜப்பான் நாட்டுல 1.2 மில்லியன் தொலைவிற்கு நல்ல சாலைகள் அமைக்கப்பட்டிருக்கு. ஜப்பான் நாட்டோட தலைநகரம் டோக்கியோ. இந்த டோக்கியோ ஜப்பான் நாட்டோட அரசு மற்றும் அரசரின் தலைமையகமா இருக்கிறது மட்டும் இல்லாம அந்நாட்டுடைய மிகப்பெரிய நகரமாவும் இருக்கு. மக்கள் தொகை அடிப்படையில பார்த்தா இந்த நகரம் தான் உலகிலேயே அதிக அளவு மக்கள் தொகையை கொண்ட நகரம். எண்ணிக்கை அளவுல ஏறத்தாழ 12 மில்லியனா இருக்கு. இந்நாட்டோட மக்கள் தொகையில 10% மக்கள் இந்த நகரத்துல தான் வாழ்றாங்க. பாப்புலேஷன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸா பார்த்தா ஜப்பான் நாட்டுல வாழ்ற 4ல் 1 இந்த நகரத்துல வாழ்றாங்க. 100க்கும் மேற்பட்ட கல்லூரிகளையும் பல்கலைக்கழகங்களையும் கொண்ட நகரம் தான் இந்த டோக்கியோ. இந்த நகரத்துல அதிக அளவு வசிக்கும் மக்கள்ல கல்லூரிக்கும் வேலை வாய்ப்புக்கும் குடியேறியவங்க தான் ரொம்பவும் அதிகம். என்ன நேர்களே, ஜப்பான் நாட்டோட அரசியல் மற்றும் தலைநகரம் பத்தி எல்லாம் பார்த்து போர் அடிச்சிருக்கும். வாங்க கொஞ்சம் ஜப்பானை சுத்தி பார்க்கலாம். இப்ப நம்ம பார்க்க போறது ஜப்பான் நாட்டுல இருக்க சுற்றுலா தலங்களை பத்தி தான். முதல்ல நம்ம பார்க்க போற இடம் ஹிரோஷிமா பீஸ் மெமோரியல். ஜாப்பனீஸ் லாங்குவேஜ்ல இந்த ஹிரோஷிமா சமாதான நினைவகத்தோட பெயர் கென் பாக்குட்டோம். இதோட மீனிங் என்னன்னு பார்த்தா அணுகுண்டு குவிமாடம். இந்த மெமோரியல் ஜப்பான் நாட்டோட ஹிரோஷிமா நகரத்துல இருக்கு. இந்த பில்டிங் ஜப்பான் நாட்டோட அணுகுண்டு தாக்குதல்ல நேரடியா பாதிக்கப்பட்ட கட்டிடம். தாக்குதலுக்கு அப்புறம் எஞ்சியிருந்த ஒரே கட்டிடமும் இதுதான். கட்டிடத்தோட பிற சுவர்கள் பாதிக்கப்பட்டிருந்தாலும் அதோட குவிமாடம் மட்டும் அப்படியே இருந்துச்சு. தாக்குதலுக்கு அப்புறம் இந்த நகரத்தை புதுப்பிக்கிறப்போ இந்த கட்டிடத்தை மட்டும் மீண்டும் கட்டாம அணுகுண்டு தாக்குதலின் அவலங்களை நினைவு கூறும் வகையில பராமரிக்க முடிவு செய்யப்பட்டது. ஆகஸ்ட் மாசம் 26ஆம் தேதி 1996ல இந்த கட்டிடம் யுனெஸ்கோவால பராமரிப்பு கட்டிடமா அறிவிக்கப்பட்டது. அடுத்ததா நம்ம பார்க்க போற இடம் கியோமிசு டேரா. கியோமிசு டேரா ஜப்பான் நாட்டோட கியூட்டோ நகரத்தோட கிழக்கு பகுதியில் இருக்க ஒரு புத்திஸ்ட் டெம்பிள். ஜப்பான் நாட்டுல யுனெஸ்கோவால பராமரிக்கப்படுற இடங்கள்ல இந்த கியோமிசு டேராவும் ஒன்னு. அரண்மனையை ஒட்டி உள்ள இந்த கோவிலோட முக்கியமான பகுதிகளை தங்க தகடுகள்ல பதிச்சிருக்காங்க. ஜப்பான் நாட்டுக்கு போனீங்கன்னா கண்டிப்பா இந்த கோவிலுக்கு போய் பாருங்க. பிரான்ஸ் நாட்டுல ஈஃபில் டவர் ரொம்பவும் ஃபேமஸ். யுஎஸ்ஏல ட்வின் டவர் ரொம்பவும் ஃபேமஸ். அந்த வகையில பார்த்தா ஜப்பான் நாடுனாலே நமக்கு ஞாபகம் வர்றது டோக்கியோ டவர் தான். இப்ப நம்ம பார்க்க போறது இந்த டோக்கியோ டவரை பத்தி தான். டோக்கியோ டவர் ஜப்பான் நாட்டோட தலைநகரமான டோக்கியோ மாநகரத்துல இருக்க மினாட்டோ டிஸ்ட்ரிக்ட்ல இருக்க கம்யூனிகேஷன் மற்றும் அப்சர்வேஷன் டவர். இந்த டவரோட டிசைன் பிரான்ஸ் நாட்டுல இருக்க ஈஃபில் டவரை போலவே பிரைட் ஸ்ட்ரக்சரை கொண்டது. இந்த கோபுரம் 332.9 மீட்டர்கள் உயரமானது. 1961 இருந்து இந்த டவர்ல டெலிவிஷன் பிராட்காஸ்டிங்கும் ரேடியோ ஆண்டனாஸும் அமைக்கப்பட்டது. இந்த டவரோட மெயின் இன்கம்னு பார்த்தா டூரிசமும் ஆண்டனா லீசிங்கும் தான். ஜப்பான் நாட்டுக்கு போனீங்கன்னா கண்டிப்பா டோக்கியோ டவருக்கு போய் பாருங்க. என்ன நேர்களே, இந்த நிகழ்ச்சியில ஜப்பான் நாட்டோட சிறப்பு தகவல்களை தெரிஞ்சிட்டு இருந்திருப்பீங்க. மீண்டும் வேறொரு நிகழ்ச்சியில இன்னொரு நாட்டை பத்தின சிறப்பு தகவல்களோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை விடைபெறுவது உங்கள் ஹரிகரன். இணைந்திருங்கள். இது விஐடி பண்பலை 90.8.
நேயர்களே, இது விஐடி பண்பலை 90.8. இந்த நிகழ்ச்சி திரைக்கடலோடி கண்டங்களை இணைக்கும் ஒரு புரிதல் தொடர். வணக்கம், நமஸ்தே, நமஸ்கார், சலாம் அண்ட் வந்தனம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஐடி பண்பலை 90.8. இது விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. உங்க எல்லோரையும் புதுமை பெண்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். நான் உங்க அட்டானா. இந்த நிகழ்ச்சியில எவ்வளோ கடினமான சூழ்நிலையும் தனக்குன்னு ஒரு பாதையை அமைச்சுக்கிட்டு அதுல அவங்க பயணத்தை தொடர்ந்து அதுல வெற்றியும் அடைந்த பெண்களை பத்தி தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். வாழ்க்கையில ரிஸ்க் எடுக்க தயங்குறவங்க வாழ்க்கை கொடுக்க போற பெரிய பரிசை மிஸ் பண்றாங்கன்னு உற்சாகத்தோடையும் மகிழ்ச்சியோடையும் ஆர்வத்தோடையும் பேச ஆரம்பிச்சாங்க நம்ம மலைகள் நாயகி அருணிமா சின்ஹா. என்னடா இவன் ஏன் அருணிமா சின்ஹாவை மலைகள் நாயகின்னு கூப்பிட்டான்னு தெரியலையேன்னு ரொம்ப குழம்பாதீங்க. அது நானா அருணிமாக்கு வச்ச செல்ல பேரு. இவங்க உலகத்திலேயே ஏற ரொம்ப கடினமான மலைகள்ல ஏறி சாதனை செஞ்சிருக்காங்க. எவரெஸ்ட், கிளிமஞ்சாரோ இந்த மாதிரி பல மலைகள், கரடு முரடான பாறைகள், விஷ செடி கொடி, தன் பசிய போக்க தீவிரமா அலைஞ்சுகிட்டு இருக்க மிருகங்கள், உரைய வைக்கும் குளிர்னு தன்னை ஒரு பாதுகாப்பான கூட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு இருக்கிற மலைகள்ல ஏறது அவ்வளோ சுலபமான காரியம் கிடையாதுங்க. எங்க நான் கிளிமஞ்சாரோன்னு சொன்னதும் உங்களுக்கு எந்திரன் படத்துல நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிச்ச பாட்டு தானே ஞாபகத்துக்கு வந்திருக்கும். ரொம்ப ஃபீல் பண்ணாதீங்க. எனக்கும் அருணிமா சொன்னதும் ஞாபகத்துக்கு வந்தது அதான். நம்ம எல்லாரும் ஒரு சாதாரணமான எண்ணங்கள் கொண்ட மனிதர்கள் தான். ஆனா அந்த எண்ணங்களுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கறோம், அதை அடைய எவ்வளோ முயற்சி பண்றோங்கிறது தான் சாதனையாளர்களா மாறுறோம். அந்த மாதிரி தன் எண்ணங்களை மதிச்சு அதை அடைய அயராம உழைச்சு சாதிச்சிருக்கவங்க தான் நம்ம அருணிமா சின்ஹா. எவரெஸ்ட் சிகரத்திலையும் எல்ஃப்ரஸ் சிகரத்திலையும் கிளிமஞ்சாரோவிலும் செயற்கைக்கால் பதித்த முதல் பெண் நம்ம அருணிமா சின்ஹா. செயற்கைக்கால்னு உங்களுக்கு கேட்டிருந்தா எஸ், பிறவில சராசரி பெண்ணா பிறந்த அருணிமா விதியின் கொடுமையால காலை இழந்தவங்க. விதி இவங்க வாழ்க்கையில சதி மட்டும் பண்ணாம இருந்திருந்தா இவங்க இந்தியாவுக்காக விளையாடி பல கோப்பைகளையும் பதக்கங்களையும் பேரும் புகழும் இந்தியாவுக்கு வாங்கி கொடுத்து உலக அளவில் பிரபலமாகியிருப்பாங்க. நல்ல வேளை நான் என் காலை மட்டும்தான் இழந்தேன், நம்பிக்கை இல்லைன்னு நம்ம அருணிமா பேச ஆரம்பிச்சதும் அவங்களோட அந்த உற்சாகம் நம்ம எல்லாருக்குமே தொத்திக்குதுங்க. சாதாரண பெண்ணா இந்த உலகத்தை சுத்தி வந்துகிட்டு இருந்த உங்க காலை கட்டி போட்டது என்னன்னு கேட்டதும் கடந்த கால நினைவுக்குள்ள நம்மள கூட்டிட்டு போனாங்க அருணிமா. தடதடக்கும் ரயில் சத்தத்துடன் வருது அவங்க பிளாஷ்பேக். இவங்க அப்பா ஹரேந்திர சின்ஹா ஆர்மில இருந்தவர். அம்மா ஞானபாலா சின்ஹா ஹெல்த் சூப்பர்வைசரா இருந்தவங்க. நம்ம அருணிமாக்கு ஸ்போர்ட்ஸ்ல சின்ன வயசுல இருந்தே உண்டாம். இதுக்கு காரணம் அவங்க அப்பா ஹரேந்திர சின்ஹா தானா. தன்னுடைய சின்ன வயசுல இருந்தே நாட்டு மேல அதிக பற்று கொண்ட ஒரு பெண்ணாம். இருக்காத பின்ன அப்பா மிலிட்டரியில வேலை செஞ்சாருன்னா தன்னால முடிஞ்ச பேரையும் புகழையும் நம்ம தாய்நாட்டுக்கு வாங்கி கொடுக்கணும்னு இவங்க ஆசைப்பட்டாங்க. சரி, நமக்கு ஸ்போர்ட்ஸ்ல தானே இன்ட்ரெஸ்ட், அது மூலியமாவே நம்ம ஆசையை நிறைவேற்றலாம்னு நினைச்சாங்களாம். சர்வதேச அளவுல வாலிபால் போட்டிகள்ல ஜெயிச்சு இந்தியாவுக்கு பேர் சேர்க்கணும்ங்கிறதா இவங்களுக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து ஆசையாம், கனவாவும் இருந்துச்சாம். தன்னுடைய ஆசைய சொல்லி முடிச்சதும் நம்மளால அதை செய்ய முடியலையேன்னு அவங்களுக்குள்ளேயே வந்த கோபம், ஆத்திரம், துக்கம் எல்லாமே அவங்க கண்ணுல தெரிஞ்சுதுங்க. தன்னுடைய கனவை சுக்குநூறா அழிச்ச அந்த கதைய சொன்னாங்க. லக்னோல இருந்து டெல்லிக்கு போற பத்மாவதி எக்ஸ்பிரஸ்ல போயிட்டு இருந்தாங்களாம். சரி, எவ்வளவு நேரம் தான் உட்கார்ந்துகிட்டே இருக்கிறது, ரொம்ப டயர்டா இருக்கு, முகத்தை கழுவிட்டு வரலாம்னு போனாங்களாம். அங்க இருந்த 4 பேர் எதிர்பார்க்காத சமயத்துல திடீர்னு அருணிமா கழுத்துல இருந்த செயினையும் அவங்க கையில வச்சிருந்த ஹேண்ட்பேக்கையும் பறிக்க முயற்சி பண்ணாங்களாம். அருணிமா தன்னை காப்பாத்திக்க பலமா கத்திருக்காங்க. என்னடா இந்த பொண்ணு கத்தியே நம்மள மாட்டி விட்டுருவா போலன்ற பயத்துல அவங்க அருணிமாவை வயித்துல உதைச்சு ட்ரெயினுக்கு வெளியே தள்ளி விட்டுட்டாங்களாம். அடுத்த ட்ராக்ல போய் விழுந்துட்டாங்களாம். இவங்களோட கெட்ட நேரம் அந்த ட்ராக்லயும் இவங்களை நோக்கி வேகமா ஒரு ட்ரெயின் வந்துகிட்டு இருந்துதாம். அத பாத்துட்டு தான் உயிரை எப்படியாவது காப்பாத்திக்கணும்னு எழுந்திருக்க முயற்சி செஞ்சாங்களாம். ஆனா அவங்க வயத்துல உதித்த பலமான அடியால இவங்களால எந்திரிக்க முடியலையாம். அதுக்குள்ள ட்ரெயின் அருணிமா கால்ல ஏறிடுச்சு. இன்னொரு கால் எலும்போ 3 துண்டா உடைஞ்சிருச்சாம். இது மட்டும் இல்ல, இடுப்பு எலும்பையும் பெரிய டேமேஜ். தம் வாழ்க்கையின் இருட்டுக்குள்ள, அதாங்க அன்கான்சியஸ் ஸ்டேட்குள்ள போயிட்டாங்களாம்.
யாரோ அருணிமாவோட இந்த நிலைய பார்த்துட்டு ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்க. அருணிமா உயிரை காப்பாத்தணும்னா அவங்க காலை எடுக்கிறத தவிர வேற வழியே இல்லைன்னு சொல்லிட்டாங்களாம் டாக்டர்ஸ். தன்னுடைய பொண்ணோட உயிர் தான் முக்கியம்னு அருணிமாவோட காலை எடுக்க அவங்க அப்பாவும் அம்மாவும் சம்மதிச்சாங்களாம். ஆபரேஷன் பண்ணி அவங்க கால் எடுத்துட்டாங்களாம். காலை இழந்து ஹாஸ்பிட்டல்ல மாச கணக்கா படுத்த படுக்கையா இருந்ததை விட தன் கனவெல்லாம் செதஞ்சிருச்சேன்னு ஃபீல் பண்ணதுதான் அதிகமாம். உண்மையான ஊனம் காலையோ இல்ல கையையோ இழக்கிறப்ப இல்ல, தன்னுடைய கனவுகள் அழிஞ்சு போறதுதான்னு சொல்றாங்க நம்ம அருணிமா. ஹாஸ்பிட்டல்ல இருந்த போது கூட மனசு முழுக்க வாழ்க்கை இப்படியே முடங்கிடக் கூடாது, இதுல இருந்து எப்படியாவது மீண்டு வந்து நிச்சயமா பெருசா எதையாவது சாதிக்கணுங்கிற இவங்க எண்ணம் எப்பவுமே ஓடிக்கிட்டே இருந்துதாம். இந்த மாதிரி ஒரு சூழல்ல எந்த எண்ணங்கள் உங்களை எதையாவது சாதிச்சே ஆகணுங்கிற உங்க வெறிய ஏத்துச்சுன்னு கேட்டப்போ அவங்க சொன்ன பதில் எங்க எல்லாரையுமே ஒரு நிமிஷம் வியப்புல ஆழ்த்திருச்சுங்க. நம்ம கிரிக்கெட் பிளேயர் யுவராஜ் சிங் தான் அருணிமாவோட இன்ஸ்பிரேஷனா. கேன்சர்ல இருந்து மீண்டு மறுபடியும் கிரிக்கெட் ஆட வந்த அவரை போலவே என்னாலையும் சாதிக்க முடியும்னு நம்பினாங்களாம். ஆனா எந்த துறையில சாதிக்க முடியும்னு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் சிந்திச்சாங்களாம். காலையில எழுந்ததும் சாப்பிடும் போதும் ஏன் தூங்கும் போதும் கூட இதே யோசனையா தான் போயிட்டு இருந்ததாம். இன்னைக்கு வரைக்கும் எவரெஸ்ட் சிகரத்துல ஏறணுங்கிற ஆசை எப்படிதான் வந்ததுன்னே தெரியலையாம் அருணிமாக்கு. பல நேரம் யோசிச்சதுக்கு அப்புறம் தான் ஆசைய அம்மாட்ட சொன்னாங்களாம். இத கேட்ட அவங்க அம்மா பயங்கரமா திட்டினாங்களாம். இப்போதான் உசுருக்கு போராடி திரும்பி வந்திருக்க, அதுக்குள்ள ஏன் இப்படி எல்லாம் யோசிக்கிறேன்னு திட்டி தீத்துட்டாங்களாம். ஆனா அவங்க அம்மா திட்டின ஒரு வார்த்தையும் அருணிமாவோட கனவை அசைக்க முடியலையாம். மாறா ச எத்தனை நாள் தான் இப்படி இறப்புக்காக பயந்து பயந்து வாழறது, இறப்புக்கு நான் பயத்தை உருவாக்குறேன், இன்னொரு தடவை அது என்ன பயமுறுத்த கூடாதுன்னு யோசிச்சாங்களாம். ட்ரீட்மெண்ட் முடிஞ்சதும் அருணிமாக்கு செயற்கை கால் பொருத்தினாங்களாம். எவரெஸ்ட் ஏறி சாதனை படைச்ச முதல் இந்திய பெண்ணான பச்சேந்திரி பால் மேடம சந்திச்சாங்களாம். அவங்க அருணிமாவோட அந்த நிலைய பார்த்து வருத்தத்துல மூழ்கலையாம். மாறா அருணிமா, இந்த மாதிரி நடந்தது ஏதோ உனக்கு கடவுள் எடுத்துரைக்கத்தான். இந்த மாதிரி மலைகள் ஏறி சாதனை செய்யணும்னு நினைக்கிறவங்க ரொம்ப கம்மி. அதுலயும் இந்த மாதிரியான ஒரு நிலையில கடவுள் உனக்கு யோசனையை கொடுத்திருக்காருனா நிச்சயமா உன்னால இதை செய்ய முடியும். நீ எட்டாத மலைகள் உச்சிய எட்டி தொட போற. அதனால எதை பத்தியும் யோசிக்காம தைரியமா நீ எடுத்த முடிவுல பயணத்தை தொடங்குன்னு சொன்னாங்களாம். அது மட்டும் இல்லைங்க, அதுக்கான அத்தனை வழிகளையும் ஆலோசனைகளையும் சொல்லி தந்தாங்களாம் பச்சேந்திரி பால் மேடம். உத்தர்காசியில உள்ள நேரு இன்ஸ்டிடியூட் ஆஃப் மவுண்டனியரிங்ல பச்சேந்திரி பால் மேடம் கிட்டேயே 28 நாள் ட்ரைனிங் எடுத்துட்டாங்களாம். அந்த கடுமையான பயிற்சிக்கு அப்புறம் தன்னால நிச்சயமா இதை செய்ய முடியுங்கிற அவங்க நம்பிக்கை அதிகமாச்சாம் அருணிமாக்கு. 2012ஆம் ஆண்டு எவரெஸ்டுக்கான ஒரு முன்னோட்டம் 6150 மீட்டர் உயரத்துல உள்ள ஐலாண்ட் பீக்ல ஏறினாங்களாம் நம்ம அருணிமா. 2013ஆம் ஆண்டு மே 21ஆம் தேதி எவரெஸ்ட அடைஞ்சாங்களாம். அருணிமாவோட கனவு நினைவான அந்த தருணத்தை இன்னும் மறக்க முடியலையாம். அவங்க அத சொல்லும் போதே அவங்க முகத்துல பூரிப்பும் சந்தோஷமும் நிரம்பி வழிஞ்சுதுங்க. அந்த எவரெஸ்ட் மலை உச்சியில ஏறி நின்னு பார்த்தப்ப இந்த உலகமே அவங்க ஆசைக்கும் லட்சியத்துக்கும் முன்னாடி ரொம்ப சின்னதா தெரிஞ்சுதாம். 58 நாள் முயற்சிக்கு பிறகு கிடைச்ச அந்த வெற்றி அது வரைக்கும் நான் பட்ட எல்லா கஷ்டத்தையும் காணாம போக வச்சிருச்சுன்னு கண்கள் விரிய பேசினாங்க நம்ம அருணிமா. உயரத்தை தொட்டதன் பின்னணியில உள்ள வலி நிறைந்த ரத்தம் சிந்திய தருணங்களையும் நமக்காக சொன்னாங்க. முதல் விஷயம், செயற்கை கால் என்ற விஷயமே அவங்களுக்கு புதுசு. அதுக்கு பழகவே அருணிமாக்கு பெரிய சவாலா இருந்துச்சாம். அருணிமா கூட எவரெஸ்ட் ஏறின மத்தவங்க எல்லாம் ஸ்பீடா மேல ஏறி போயிட்டே இருந்தாங்களாம். செயற்கை காலோட ஒவ்வொரு அடியையும் எடுத்து வச்சு போக அவங்களுக்கு ரொம்ப நேரம் எடுத்துதான். மேல போனவங்க திரும்பி வந்த போதுதான் அருணிமா பாதி தூரத்தை கூட கடக்காம மெதுவா நகர்ந்துட்டே இருந்தாங்களாம். இத பார்த்துட்டு பயங்கரமா கிண்டல் பண்ணி சிரிச்சாங்களாம் மத்தவங்க. உனக்கெல்லாம் எதுக்கு இப்படி ஒரு விபரீத ஆசைன்னு முகத்துக்கு நேராவே கேட்பாங்களாம். ஆனா அதையெல்லாம் பொருட்படுத்தாம அவங்க கவனத்தை ஏறி முடிக்கிறதுல மட்டுமே செலுத்தினாங்களாம். நம்மளால எதை செய்ய முடியாதுன்னு மத்தவங்க சொல்றாங்களோ அதை முடிச்சு காட்டுறதுல இருக்க சந்தோஷமே தனின்னு சொல்றாங்க நம்ம அருணிமா. அவங்களோட அந்த கேலி பேச்சு கூட பல நேரங்கள்ல அருணிமாக்கு தூண்டுகோலா இருந்துருச்சாம். அது மட்டும் இல்லைங்க, எவரெஸ்ட் ஏறும்போது எத்தனையோ முறை அருணிமாவோட செயற்கை கால் கழண்டு போயிருக்காம். கூட போனவங்க எல்லாம் அருணிமாவை தனியா விட்டுட்டு போயிருக்காங்களாம். ஆக்சிஜன் சிலிண்டர் காலியாகி என்ன பண்றதுன்னே தெரியாம தவிச்சு போயிருக்காங்களாம். ஆனாலும் இது எதுவுமே அருணிமாவோட லட்சியத்தை கொஞ்சம் கூட அசைக்கல. எப்படியும் நினைச்சதை செய்வேன்னு
தன்னையே இல்ல தன்னை மட்டுமே நம்பினாங்களாம். அதே மாதிரி தான் நினைச்சத சாதிச்சாங்க அருணிமா. மீடியா வெளிச்சம் முழுக்க அருணிமா மேல தானா. கேலி செஞ்சவங்க அவமானப்படுத்தினவங்களும் தேடி வந்து பாராட்டினாங்களாம். தனக்கு நடந்த எல்லாத்தையும் வெற்றிக்கு மைல்கல்லா மாத்திருக்காங்க நம்ம அருணிமா. உடம்புல உண்டாகிற ஒரு ஊனம் மனச எந்த வகையிலும் பாதிக்கிறது இல்லைன்னு நிரூபிக்க நினைச்சாங்க. அதே மாதிரி நிரூபிச்சும் காட்டியிருக்காங்க. இவ்வளவு பெரிய சாதனை செஞ்சதுக்கு அப்புறமும் தன்னடக்கத்தோட தன் கதைய சொன்ன அருணிமாவுக்கு கனவுகள் இன்னும் மிச்சம் இருக்கு. இதுதான் என் சாதனைன்னு திருப்தி அடைய முடியல, செய்ய வேண்டிய விஷயங்கள் இந்த உலகத்துல நிறைய இருக்குன்னு மனசு சொல்லிட்டே இருக்குன்னு நம்மள ஆச்சரியத்துல தள்ளுறது இவங்களோட பேச்சு. இது மட்டும் இல்லைங்க, மாற்றுத்திறனாளி குழந்தைகளை ஸ்போர்ட்ஸ்ல சாதிக்க வைக்க இலவசமா ஸ்போர்ட்ஸ் அகாடமி ஆரம்பிக்கிற ஐடியாவும் இருக்காம். என்னோட தனிப்பட்ட செலவுகளுக்காகவும் ட்ரீட்மெண்ட்காகவும் வரும் பணத்தை இந்த அகாடமிக்காக ஒதுக்கி வச்சிட்டு இருக்கேன்னு சொன்னது என்ன வியப்புல ஆழ்த்திருச்சுங்க. ஒருத்தர் 10 பேர் முன்னாடி ஒரு ஜோக்க சொன்னாராம். முதல் முறை சொன்னப்போ 10 பேரும் சிரிச்சாங்களாம். 2வது முறையும் அதே ஜோக்க சொன்னாராம். 5 பேர் மட்டும்தான் சிரிச்சாங்களாம். அதே ஜோக்க 3வது முறை சொல்லும் போது யாருமே சிரிக்கலையாம். சிரிப்பை ஏற்படுத்தின ஒரு விஷயமே அடுத்தடுத்த நிமிஷங்கள மாறிடும் போது சோகத்துக்கு காரணமான விஷயங்கள் மட்டும் ஏன் அப்படியே மனசுலயே இருக்குன்னு இவங்க கேட்ட அந்த கேள்விக்கு பதில் தெரியாம தான் நம்ம எல்லாருமே இருக்கும். நமக்கு எது கஷ்டத்தை தந்துச்சோ அதையெல்லாம் பிடிச்சிட்டு தொங்கிட்டும் இருக்கும். இந்த எண்ணத்தை மாத்தினா நம்மளும் நம்ம வாழ்க்கைய கிளியரா தீர்மானிக்க முடியும். வாழ்க்கையில எல்லாருக்கும் கஷ்டங்கள் இருக்கு. அதை தாண்டிட்டா நிச்சயமா ஒரு சந்தோஷமும் காத்துக்கிட்டு இருக்கு. ஆனா அந்த காத்திருப்புக்காகத்தான் யாருமே தயாரா இருக்கிறது இல்ல. கஷ்டத்துக்கும் சந்தோஷத்துக்குமான அந்த சின்ன பாதையை கடக்கிறத ரிஸ்க்னு நினைச்சு அலட்சியம் பண்றவங்க அவங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்க எத்தனையோ நல்ல விஷயங்களை மிஸ் பண்றாங்கன்னு சொல்லுறாங்க நம்ம மலைகளின் செல்ல பிள்ளை அருணிமா. அருணிமாவின் அழகான வார்த்தைகள் வாழ்க்கையை அர்த்தப்படுத்துகின்றது. என்ன நேயர்களே, அருணிமாவோட வாழ்க்கை பயணம் நம்ம எல்லாருக்குமே நம்பிக்கையை தந்திருக்கும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்க அட்டானா. இந்த நிகழ்ச்சி உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய உற்சாகத்தை தந்திருக்கும்னு நம்புறேன். இதே மாதிரி பல விஷயங்களை தெரிஞ்சுக்கணுமா? அப்போ விஐடி பண்பலை 90.8 கேட்டுக்கிட்டே இருங்க. வல்லுனர் பார்வை. பல்துறை பகிர்வுகள், வல்லுனர் தரவுகள், மக்களின் சந்தேகங்களுக்கான சான்றுகளோடு விஐடி பண்பலை 90.8 வல்லுனர் பார்வை. வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. இந்த நிகழ்ச்சி வல்லுனர் பார்வை. வல்லுனர் பார்வை நிகழ்ச்சியில வாரம் ஒரு சிறப்பு வல்லுனர் கிட்ட நிறைய விஷயங்களை பேசி தெரிஞ்சுட்டு வரோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறாங்க அனைத்து இந்திய மாதர் சங்கத்தின் செயலாளர் திருமதி லோகநாயகி தயாநிதி அவர்கள். வணக்கம் மேடம், நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். வணக்கம் மேடம். இந்த அனைத்து இந்திய மாதர் சங்கத்துல நீங்க என்ன மாதிரியான ஆக்டிவிட்டிஸ்லாம் நீங்க பண்ணுவீங்க? நாங்கள் பெரும்பாலும் ரத்த தான முகாம், மரம் நடுதல், குழந்தைகள் காப்பகம், தாய்ப்பால் வார விழா, மகளிர் தினம், நிறைய ஆக்டிவிட்டிஸ் நீங்க இது மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. மேடம், இப்போ தானத்தில் சிறந்தது ரத்த தானம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இந்த ரத்த தான முகாம் நீங்க எங்கெங்கெல்லாம் நடத்துறீங்க, அதை பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லுங்க. ரத்த தான முகாம் கிங்ஸ்டன் காலேஜ் இருக்கு, அங்க சிஎம்சியோட துணையோட நாங்கள் ரத்த தான முகாம் நடத்துவோம். அதில் நிறைய பேர் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் தானே முன்னூறு ரத்த தானம் கொடுக்குறாங்க. இந்த வாட்டி 140 யூனிட் ரத்த தானம் கொடுத்துருக்கோம். இதனால சிஎம்சி எங்களுக்கு ரொம்ப பாராட்டி கேடையெல்லாம் வழங்கியிருக்காங்க. ரொம்பவே நல்லா சொன்னீங்க. அப்புறம் இந்த இடத்துல இலைப்பாரம் காப்பகம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் கூட சொன்னீங்க. முதியவர்கள்லாம் ஓய்வு நேரத்துல ஈவினிங் அந்த இடத்துல தங்கிட்டு போறாங்கன்ட்டு. இந்த இலைப்பாரம் காப்பகத்துல என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்க பண்றீங்க? நாங்கள் சேனூர் ஒரு கிராமம் தத்து எடுத்துட்டோம். அங்கேருந்து 60 வயசு 55 வயசுலாம் பாட்டிங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. வீட்டில் நிறைய கொஞ்சம் பிரச்சனை இருக்கிறதால அவங்களுக்கு தனி ஒரு காப்பகம் வச்சுருந்தோம். ஒரு 2 மணிக்கு இருந்துட்டு அவங்கள மன கவலையெல்லாம் தீர்த்துட்டு கொஞ்சம் பேசி இருந்துட்டு இலைப்பாரிட்டு காஃபி, சுண்டல், பிஸ்கெட்லாம் சாப்பிட்டுட்டு ஒரு 5-6 மணிக்கு வீட்டுக்கு கிளம்பிடுவாங்க. அவ்வளோதான். அது அவங்களுக்கு கொஞ்சம் புக்ஸு, பாட்டு, அந்த சாமி பாட்டு அதெல்லாம் நாங்க வாங்கி வச்சிருக்கோம். ஏன்னா கொஞ்சம் ஒரு வயசாயிடுச்சு அப்படின்னாலே அவங்க ஒரு தனிமையில இருக்கிற மாதிரி உணருவாங்க. அந்த உணர்வுகளை போக்குறதுக்கு நீங்க இது மாதிரி ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் நீங்க பண்றீங்க. இதுல கணவனை இழந்தவங்க கூட வராங்க அங்க.
அது கொஞ்சம் அவங்களுக்கு ரிலாக்ஸாக இருக்குது. ரொம்பவே நல்லா சொன்னீங்க. இந்த மாதிரி வந்து இந்த விஷயங்கள்லாம் நல்லா பண்ணிட்டு வரோம் அப்படின்ற மாதிரி. இப்போது தாய்ப்பால் ஒருத்தருக்கு கண்டிப்பாக வந்து முக்கியமான ஒரு விஷயம். இன்றைக்கி இருக்க பெண்கள் வந்து டாக்டர்ஸ் கூட வந்து சொல்கிறாங்க, குழந்தை பிறந்து 1 வருஷம் வரையும் கண்டிப்பாக தாய்ப்பால் தரணும் அப்படின்ட்டு. ஆனால் நிறைய பேருக்கு இதுக்கான அவேர்னஸ் கிடையாது. சரி, தாய்ப்பாலுன்றது வந்து ஒரு 6 மாதம் வரையும் தந்தால் கூட போதும், அதுக்கப்புறம் வந்து தேவையில்லை அப்படின்ற மாதிரி. அவங்களுக்கே கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் தாய்ப்பால் தரதுனால நம்மளுடைய அழகு போயிடுமோ, அது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து யோசிக்கிறாங்க பெண்களே. அப்படி இருக்கும்போது வந்து இந்த தாய்ப்பால் வார விழா அப்படின்ற மாதிரி நீங்கள் ஒரு சில விஷயத்தில் ஸ்பெஷலாக பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி. இந்த தாய்ப்பால் வார விழாவில் நீங்கள் என்னென்னலாம் பண்ணுறீங்க? தாய்ப்பால் வாழ ஒவ்வொரு வருடம் நாங்கள் கடைப்பிடிக்கிறோம். ஒரு சில சமயம் கல்லூரிக்கும் போயிட்டுருக்கோம். இப்போ கிராமத்தினுடைய இடத்துக்கு போயிட்டு அங்கே இருக்க மக்களெல்லாம் கூப்பிட்டு சின்ன குழந்தைங்கள்லாம் எப்படி தாய்ப்பால் கொடுக்கறது, அதுக்கேற்ற ஊட்டச்சத்து, தாய்ப்பாலால் என்ன குழந்தைங்களுக்கு நன்மை, அதனால் ஒரு பெண் டாக்டரை வர வச்சு அவங்க மூலியமா அவங்கக்கிட்ட சொல்லுவோம். இதெல்லாம் நிறைய பேர் பயன் அடைஞ்சிருக்காங்க. அங்கேயே குழந்தைங்க யார் நல்லா ஹெல்த்தாக குண்டாக இருக்கிற குழந்தைய பார்த்துட்டு பரிசும் கொடுத்து அவங்கள ஊக்குவிப்போம். நீங்கள் சொன்னீங்க இது மாதிரி தாய்ப்பால் வந்து விழிப்புணர்வு வந்து கல்லூரிகளுக்கு போயிட்டு பெண்களுக்கு கூட செய்யறதா. இப்போ அந்த பெண்கள் வந்து இந்த தாய்ப்பாலை பற்றின விழிப்புணர்வு எந்த அளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு? இதெல்லாம் முன்னெல்லாம் வந்து அழகு போய்ட்டுன்னு நினச்சிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் கிடையாது, குழந்தைங்களோட உடல் நல்லது, உடல் நலத்துக்கு நல்லது அப்படின்ட்டு அவங்களே யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ படித்தவங்க கூட தாய்ப்பால் கொடுக்க ஆரம்பிச்சிட்ருக்காங்க. தாய்ப்பால் வந்து கண்டிப்பாக இன்றைக்கி வந்து எல்லா குழந்தைகளுக்கும் தரணும். அது வந்து ஒரு ஆரோக்கியமான ஒரு விஷயமும் கூட. சுத்தம் சுகாதாரம் விழிப்புணர்வு நிகழ்ச்சி அப்படின்ற மாதிரி உங்களுடைய இந்த மாதர் சங்கத்தில் பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஏன்னா நம்ம நாட்டுக்கு இன்னைக்கு கண்டிப்பாக வந்து சுத்தம் ரொம்ப தேவை. இந்த சுத்தம் சுகாதாரம் விழிப்புணர்வு நிகழ்ச்சியை வந்து நீங்கள் எப்படி நடத்துறீங்க? சேனூர் ஒரு கிராமத்தில் இருக்க ஸ்கூலு. குழந்தைங்க வந்து ஒரு மாதிரி அழுக்கு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு அங்கெல்லாம் குழந்தைங்கள பள்ளிக்கு அனுப்பிச்சிட்டு இருந்தாங்க. நாங்கள் அந்த மாதிரி சில கிராமத்தை செலக்ட் பண்ணி அங்கே இருக்க குழந்தைங்கலாம் போய் இது மாதிரி சுத்தத்தை பற்றி சுகாதாரம் பற்றி என்னென்ன பண்ணுறது, காலையில் குளிச்சுட்டு பல்லு வளைக்கிட்டு பள்ளிக்கூடத்துக்கு வரணும், தலையெல்லாம் எல்லாம் சீவி வாரி வரணும், நீட்டாக ட்ரெஸ் வச்சுட்டு வரணும்னு சொல்லிட்டு குழந்தைங்களுக்குலாம் நாங்கள் எப்படி வருஷத்துக்கு ஒரு ட்ரிப் போய் 2-3 ஸ்கூல் போய் பார்த்துட்டு வருவோம். அப்புறம் குழந்தைங்களுக்கு ஊக்குவிக்கிறதுக்கு பேஸ்ட்டு, ப்ரஷ்ஷு, சோப்பு அதெல்லாம் கிஃப்ட் கொடுத்து அவங்கள வந்து என்கரேஜ். இப்போ அந்த நீங்கள் சொன்னீங்க இந்த பேஸ்ட், ப்ரஷ் இது மாதிரிலாம் தந்து நாங்கள் அவங்கள ஊக்குவிப்போம் அப்படின்ட்டு. அதுக்கு வந்து ஏதாவது நீங்கள் வந்து ஒரு கேம்ஸ் மாதிரி கண்டக்ட் பண்ணி அதுக்கப்புறம் ப்ரைஸ் தருவீங்களா, இல்லை எப்படி அது பண்ணுவீங்க? குழந்தைங்கள பாட்டு பாட சொல்லுவோம். இதில் யார் நல்லா பாடுறாங்கன்னு பாட்டு. அப்புறம் வந்து டான்ஸ் ஆடுறது. அந்த சின்ன குழந்தைங்களுக்கு சில கேம்லாம் வைப்போம். அப்புறம் ஏபிசிடி சொல்ல யார் ஃபுல்லாக சொல்கிறோம். அப்புறம் திருக்குறள் சொல்லியிருக்கோம். யார் நல்ல ஒரு 2-3 திருக்குறள் சொன்னாங்கன்னா அவங்களுக்கு சின்ன கிஃப்ட்டுக்கு எக்ஸ்ட்ராவே. கண்டிப்பாக நல்ல ஒரு விஷயங்கள் செஞ்சுட்டு வந்துட்டே இருக்கிறீங்க. மரம் நடும் விழா அப்படின்ற மாதிரி இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பல புயல்களால் வந்து நிறையா மரங்கள் கூட நம்மளுடைய தமிழகத்தில் மறைஞ்சு காணா போயிடுச்சுன்னு கூட சொல்லலாம். இப்போது இந்த மரம் நடும் விழா அப்படின்ற விழாவில் நீங்கள் எப்படி மரம் நடுறீங்க? எது மாதிரியான இப்போது சில பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு மரங்களை தானமாக தருவாங்க, அது மாதிரி தருவீங்களா இல்லை நீங்களே போய் பண்ணுவீங்களா? மரம் நடுமுறை வந்து அது நாங்கள் ஒரு பணியாகவே செய்கிறோம். அது இதை ஒரு டொனேட்டின் மாதிரி எங்களுக்கு 100 மரக்கன்றுகள் கொடுப்பாங்க ஒரு சில பெரிய ஆள். அங்கே எந்த இடத்துக்கு நடன்னு சொல்லிட்டு நாங்களே பேசி எடுத்துட்டு இது மாதிரி போன வருஷம் வந்து திருவள்ளூர் ரயில்வே கேட் கிட்ட ஒரு 100 மரக்கன்று நட்டோம். இந்த வருடம் விரிஞ்சிபுரம் ரயில்வே ஸ்டேஷன் 100 மரக்கு நட்டோம். இதனால் இயற்கை வளம், சுற்றுப்புற சூழ்நிலை, காற்று, மழையெல்லாம் வரும்ன்ட்டு மக்களுக்கு அங்கே இருக்க மக்களுக்கும் சொல்லி அவங்களே கொஞ்சம் தண்ணி விட்டுருங்க எல்லாம் சொல்லிட்டு வருவோம். இப்போ சொன்னீங்க மேடம் இது மாதிரி 100 மரக்கன்றுகள் நட்டோம் அப்படின்ட்டு. என்ன மாதிரியான மரக்கன்றுகள் வந்து நீங்கள் நட்டுருக்கீங்க? புங்க மரம், வேப்ப மரம், பலாமரம், கொய்யா மரம் மாதிரி அவங்களுக்கு பயனடைகிற மாதிரியும் வச்சுருப்போம். தண்ணி ஊற்றி நீங்களே அதை அனுபவிக்கலாம். கொய்யா மரம்லாம் எல்லாரும் காய்க்கும். சில சவுக்கு மரம் வச்சுருக்குறோம். குழந்தைகள் தின விழா அதில் கூட வந்து நிறைய ஆக்டிவிட்டீஸ் நாங்கள் பண்ணிகிட்ருக்குறோம் அப்படின்ற மாதிரி கூட சொல்லிட்டு இருந்தீங்க. ஏன்னா இன்றைக்கி குழந்தைகளுக்கு வந்து ஒரு விழா கண்டிப்பாக வந்து இருக்கணும். அவங்களுடைய வாழ்க்கை முன்னேற்றத்துக்கு கூட வந்து இது கண்டிப்பாக அந்த விழா உதவும். அப்படி இருக்கும்போது வந்து இந்த குழந்தைகள் தின விழாவில் நீங்கள் என்ன மாதிரியான ஆக்டிவிட்டீஸ்லாம் நீங்கள் பண்ணுறீங்க? குழந்தைகள் சேனூர் கிராமத்துக்கு லாஸ்ட் இயர் போயிட்டு இருந்தோம். அங்கே வந்து நேருடைய பிறந்தநாள் 14th சில்ட்ரன்ஸ் டே அங்கே கொண்டாடுவோம். அங்கே குழந்தைங்களோட நாங்கள் நடனம் ஆடுவோம், குழந்தைங்களை மகிழ்விப்போம். டீச்சர்ஸ்லாம் பால் விளையாடுறது, அப்புறம் டான்ஸ் ஆடுறது. நாங்கள் போய் அவங்களுக்கு விளையாட்டு காமிச்சு அவங்க சந்தோஷப்படுத்திட்டு அவங்களுக்கு சாக்லேட், பிஸ்கெட், கேக்லாம் கொடுத்து அவங்கள மகிழ்விச்சுட்டு வருவோம். அதுதான் குழந்தைகள் தினம் மாதிரி நாங்கள் கொண்டாடுறது. கிராமத்துக்கு ஸ்கூலுக்கு தான் போவோம். அவங்க கூட சந்தோஷப்படுவாங்க. எல்லாருமே கொடுத்துருக்காங்க கேக்கு, பிஸ்கெட் சாப்பிட்டுட்டு. நோட்டு
எல்லாம் கொடுப்போம். சில பள்ளிக்கூடத்தில் டேபிள் சேரே இருக்காது, அங்கே டேபிள் சேர்லாம் வாங்கி கொடுத்துட்டு அவங்களுக்கு சந்தோஷம். இந்த குழந்தைகள் தின விழா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நல்லா இதுவாக பண்ணிட்டு இருக்கும்போது இந்த பெண் கல்வி முன்னேற்றம், ஏன்னா வந்து இன்னைக்கு பெண்களுக்கு வந்து இன்னமும் கூட ஒரு சில இடங்கள்ல வந்து மறுக்கப்படுகிறது. இதுக்கு வந்து இந்த பெண் கல்வி முன்னேற்றம்ன்ற மாதிரி நீங்கள் வந்து பண்ணிட்டு இருக்கிறீங்க. இந்த பெண் கல்வி முன்னேற்றத்தில் நீங்கள் என்ன மாதிரியான ஆக்டிவிட்டீஸ்லாம் நீங்கள் பண்ணுறீங்க? பெண்கள் வந்து நிறைய பேர் நல்லா படிக்கிற பசங்க இருக்கிறாங்க, அவங்களுக்கு இப்போ படிக்க வைக்கிறதுக்கு சூழ்நிலை கிடைக்கல. அப்பா இல்லாத பசங்க என்ன பண்ணுறது யோசிக்கிறாங்க. அப்போ அவங்களாம் வந்து ஏடபிள்யூஎஸ்க்கு வந்து இப்போ நாங்கள் படிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி எங்ககிட்ட உதவி கேட்டாங்கன்னா நாங்கள் டெல்லிக்கு நாங்கள் அவங்களுடைய பயோடாட்டெலாம் அனுப்பிச்சு இவங்க இந்த குழந்தைங்க படிக்க போகிறாங்க, இவங்களால முடிஞ்ச உதவி செய்யுங்க சொல்லுவோம். அவங்களும் அந்த எந்த காலேஜ் படிக்கிறாங்களோ அங்கேருந்து போனஸ் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வந்து குழந்தைங்களுக்கு படிக்கிறதுக்கு அவங்களுக்கு கடைசி 3 வருஷம், இப்போ பின்னா 4 வருஷம், டிகிரினா 3 வருஷம் வரையும் அந்த குழந்தைங்களுக்கு படிக்க செலவுலாம் கொடுத்து நாங்கள் உதவி செய்வோம். இதில் 1 லட்சம் ரூபாய் வரை நாங்கள் உதவி செய்கிறோம். நம்ம ரொம்பவே நல்லா சொன்னீங்க. இது வரைக்கும் வந்து எத்தனை பெண்கள் இது மாதிரி வந்து இந்த பெண் கல்வி திட்டத்தின் மூலயமா வந்து பயனடைஞ்சிருக்கிறாங்க? துறைமுறை 40 பேர் மேலே இருக்காங்க. 40 பேருக்கு மேலே. அவங்களுக்கு வந்து அந்த காலேஜஸில் போயிட்டு நீங்களே வந்து சீட்டெல்லாம் வாங்கி தந்துடுவீங்க, நீங்களே அவங்களுக்கு உண்டான ஃபீஸ் பஸ் எல்லாமே நீங்களே பண்ணிவிடுவீங்களா? அதில் பாதி தான் நாங்கள் முடியும். ஃபுல்லாக இப்போ காலேஜ் வந்து 50,000னா நாங்கள் ஒரு 25,000 கொடுப்போம், அவங்க 25,000 போட்டுக்கணும். பஸ் ஃபீஸ் அது மாதிரி பாதி தான் அங்கே கொடுப்போம். ஏன்னா இதில் ஒருத்தருக்கே வந்து 1 லட்ச ரூபா செலவு செய்ய முடியாது. அது 3 பேருக்கு, அதனால் 3 பேர் பயனடையணும்னு சொல்லிட்டு நாங்கள் உதவி பண்ணோம். ரொம்பவே நல்லா சொன்னீங்க. இப்போ இதுக்கான ஃபண்ட்ஸ் நீங்கள் வந்து எப்படி அரேஞ்ச் பண்ணுறீங்க? இதில் மெம்பர்ஸ் வந்து 65 பேர் இருக்கிறாங்க. அவங்க வருஷத்துக்கு 200 ரூபாய் கொடுப்பாங்க. அந்த வருஷத்தோட 200 ரூபாவை நாங்கள் பேங்க்கில் போட்டுட்டு அப்புறம் கொஞ்சம் பெரிய பெரிய உதவி செய்கிற குணங்கள்லாம் இருக்கிறாங்க, அவங்களாம் வந்து 2,000 ரூபாய் 3,000 ரூபாய் டொனேட் மாதிரி கொடுப்பாங்க. அதை நாங்கள் பேங்க்கில் போட்டுட்டு வேறு யாருக்கு உதவி செய்யணுமோ இந்த மாதிரி கிராமத்து மக்களுக்கு, ஸ்டூடெண்ட்ஸுக்கு அதெல்லாம் என்னென்ன உதவி செய்யணுமோ அது மாதிரி நாங்கள் அதில் பார்த்து நாங்களே செய்கிறோம். இப்போது இந்த அகில உலக மகளிர் தின விழா கொண்டாடப்படுறதுக்கு கூட வந்து நீங்கள் ஒரு விழா மாதிரி செய்கிறீங்கன்ற மாதிரி கூட கேள்விப்பட்டோம். இந்த விழா வந்து நீங்கள் எப்படி செய்ய போகிறீங்க? இந்த விழாவை நாங்கள் ரொம்ப சிறப்பாக செய்வோம். பெண்களால் எவ்வளோ முன்னேற்றம் அடைஞ்சிருக்காங்கன்னு அவங்கள வந்து நிறைய பேர் கூப்பிட்டுட்டு அவங்கள வந்து பாராட்டி அவங்கள கௌரவிச்சு கேடயம் கொடுத்து தோராயமாக ஒரு ப்ரொஃபஸர் வராங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க ஸ்கூலில் வந்து டிகேஎம் காலேஜ் இருக்கிறாங்க, அவங்க எப்படி வாழ்க்கையில் முன்னேறினாங்க அதெல்லாம் பற்றி அவங்க சொல்லுவாங்க. அது அதுக்கப்புறம் நடனம் பாட்டு எல்லாம் கலை நிகழ்ச்சியும் நடத்தி அவங்கள கௌரவிச்சு ரொம்பவே நிறைய விஷயங்கள் நல்லா சொன்னீங்க மேடம். இப்போ வந்து இந்த அனைத்து இந்திய மாதர் சங்கத்தில் செயல்பாடுகளில் ஒரு பயனராக ஆகணும்னா உங்களை எப்படி தொடர்பு கொள்வது? காந்திநகர் லேடிஸ் கிளப்பில் வந்து இது மாதிரி நான் அனைத்து இந்திய மகளிர் சங்கத்தில் சேர போகிறேன், உங்களை மாதிரி நானும் 4 பேருக்கு உதவி செய்யலாம் ஆர்வம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மெம்பர் பண்ணி பேர் கொடுத்துட்டு 200 ரூபாய் கட்டி அவங்க மெம்பர் ஆகிட்டா போதும். 200 ரூபாய் கட்டி அவங்க வந்து மெம்பர் ஆகிட்டா போதும். அவங்க ஒவ்வொரு விழாவுக்கும் நாங்கள் கூப்பிடுவோம். இந்த மாதிரி கிராமத்துக்கு போகுது, ஸ்கூல் குழந்தை தின விழாக்கெல்லாம் நாங்கள் போகும்போது அவங்களே கூப்பிட்டுட்டு. இப்போ வந்து வெளியில் வந்து ஒருத்தவங்க வந்து வேலை செய்கிறாங்க, அவங்க வந்து உங்களுடைய மகளிர் சங்கத்துக்கு நாங்கள் வந்து ஒரு உதவித்தொகை மாதிரி தரோம் மாதம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அவங்க எப்படி வந்து அந்த தொகையை அவங்க கிட்ட தரது? அவங்க அது மாதிரி ஏடபிள்யூஎஸ்ன்னு நம்பர் போட்டு அதை டெபாசிட் பண்ணி கொடுத்துட்டா நாங்கள் அவங்க பேர்லேயே டெபாசிட் பண்ணிவிடுவோம். அவங்களுடைய காசு எடுத்து அதில் வர இன்ட்ரெஸ்ட்டு அவங்க பேர்லேயே நாங்கள் எந்த குழந்தைக்கெல்லாம் படிக்கிறதுக்கு செலவு பண்ணுவோம். இன்னைக்கு நம்ம கூட வல்லுநர் பார்வை நிகழ்ச்சியில் அனைத்து இந்திய மாதர் சங்கத்தின் செயலாளர் திருமதி லோகநாயகி தயாநிதி அவர்கள் வந்து நம்ம கிட்ட நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டாங்க. விஐடி கம்யூனிட்டி ரேடியோ சார்பாக உங்களுக்கு நாங்கள் நன்றி தெரிவிச்சுக்கிறோம் மேடம். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு வல்லுநர் பார்வை நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் சரவண கார்த்திக். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. நேயர்கள் இதுவரை கேட்டது பல்துறை பகிர்வுகள், வல்லுநர் தரவுகள், மக்களின் சந்தேகங்களுக்கான சான்றுகளோடு விஐடி பண்பலை 90.8 வல்லுநர் பார்வை. நன்றி, வணக்கம். விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலியில் இது மருத்துவ நேரம். பல்வேறு மருத்துவ துறைகளிலிருந்து தேர்ச்சி பெற்ற மருத்துவர்களுடன் கலந்துரையாடும் நேரம் இது.
வணக்கம் நேயர்களே, இது விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. இந்த நிகழ்ச்சி மருத்துவ நேரம் நிகழ்ச்சியில ஒவ்வொரு முறையும் ஒரு மருத்துவர்கிட்ட நம்ம பேசிட்டு இருக்கோம். பொதுமக்கள் கிட்ட இருக்கக்கூடிய கேள்விகளை நம் மூலமாக மருத்துவர்கள்கிட்ட கேட்டுட்டு இருக்கோம். பல சந்தேகங்களை அவங்களும் நிவர்த்தி பண்ணி வச்சிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நிகழ்ச்சியில ஸ்ரீ நாராயணி ஹாஸ்பிட்டல் மற்றும் ரிசர்ச் சென்டர் அங்க இருக்கக்கூடிய மருத்துவர் தேவமணி பாண்டியன் அவங்க கூட தான் நம்ம இன்னைக்கு பேச போறோம். வணக்கம் மேம். வணக்கம். நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். நான் டாக்டர் தேவமணி பாண்டியன், நாராயணி ஹாஸ்பிட்டலில் குழந்தையின்மை பிரிவில் கன்சல்டண்ட்டாக இருக்கேன். நான் பேசிக்காக ஒரு கைனகாலஜி முடித்ததுக்கப்புறம் குழந்தையின்மையில் ஒரு தனி ஈடுபாடு வந்து அங்கேருந்து நான் யூகேக்கு போய் குவீன்ஸ் மெடிக்கல் யூனிவர்சிட்டியில் மாஸ்டர்ஸ் இன் ரீப்ரொடக்டிவ் மெடிசன் அப்படிங்கிற டிகிரி வாங்கிட்டு அப்புறம் இங்கே வந்து இந்த ஒரு யூனிட்டை ஸ்டார்ட் பண்ணி இங்கே ரன் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ குழந்தையின்மை, அதாவது இன்ஃபர்டிலிட்டின்ற ஒரு விஷயம் வந்து நிறையா வளர்ந்துட்டுருக்கு. அதை பற்றிய விழிப்புணர்வு மக்களிடம் இருக்கா? விழிப்புணர்வுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஒரு கப்பிள் டாக்டரை அணுகிறதுக்கு ஒரு 100 தடவை யோசிக்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருக்குது. அவங்க வந்து தனக்கு ஓகே, நம்மளுக்கு அப்பாவுக்கு 5 இயர்ஸ் கழிச்சு தான் குழந்தை பிறந்தது, அதனால் நம்மளுக்கும் ஒரு 5 வருஷம் வெயிட் பண்ணலாம். எங்கள் பாட்டிக்கு 10 இயர்ஸ் ஆச்சு, ஆனால் நம்மளுக்கும் 10 வருஷம் ஆகும் அப்படிங்கிற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க. ஸோ அவங்க வந்து இதனால ஒரு ப்ராப்ளம்னால தான் நம்மளுக்கு குழந்தை நிற்கலை, ஹஸ்பண்டுக்கு ஒரு ப்ராப்ளமோ இல்லை என் ஒய்ஃபில் ஏதாவது ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்கோ அப்படிங்கிறத அவங்க யோசிக்காமல் நம்மளுக்கு தானாக என்றைக்கோ ஒரு நாள் குழந்தை நிற்கும், அப்படி இல்லைன்னா நம்மளுக்கு குழந்தை பாக்கியம் கடவுள் கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க ஏற்றுக்கிற மனநிலையில் இப்போவும் இன்னமும் இருக்காங்க. அஃப்கோர்ஸ் சிட்டியில் வந்து கொஞ்சம் அவேர்னஸ் நல்லா இருக்கு. பட் வெள்ளூருங்கிறது வந்து இட்ஸ் அ நியூ சிட்டி அண்ட் வெள்ளூரை சுற்றி இருக்கிறது எல்லாமே ஸ்மாலர் செக்ஷன்ஸ். ஸோ இங்கெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த அவேர்னஸ்ங்கிறதே இல்லை. இன்ஃபேக்ட் எங்கள் யூனிட்லேயே எங்கள் ரீப்ரொடக்டிவ் மெடிசன் யூனிட்டில் நான் ஒரு பைலட் ஸ்டடி ஒன்று நான் பண்ணேன். இது ரீசெண்டாக இப்போ பண்ணி நான் பப்ளிஷ் பண்ண போகிறேன். அந்த ஸ்டடியில் வந்து ஒரு கப்பிள் என்னோட ஓபிக்கு வராங்க அப்படின்னா அந்த 2 பேரையும் நாங்கள் ஒரு கொஸ்டினர் கொடுத்து இதை பற்றியெல்லாம் உங்களுக்கு தெரியுமா, அதாவது என்ன காரணங்களால் உங்களுக்கு குழந்தை நிற்கல, ஹஸ்பண்டுக்கு ஏன் நிற்கல, ஒய்ஃப்க்கு ஏன் நிற்கல, என்னென்ன காரணங்கள் இருக்கலாம், என்னென்ன நம்ம செய்யணும், இந்த மாதிரி உங்களுக்கு ட்ரீட்மெண்ட்ஸ் அவைலபிள் ஆப்ஷன்ஸ் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது ஒரு நிறைய பாயிண்ட்ஸ் போட்டு ஒரு ப்ரொஃபார்மா ஒன்று ப்ரொடியூஸ் பண்ணி அதை நாங்கள் அந்த பேஷண்ட் கப்பலுக்கு கொடுத்துருக்கோம். அதை கொடுத்து அவங்க டிக் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்கல் அனாலிசிஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தா அதில் அவேர்னஸ் வாஸ் லெஸ் தென் 30%. ஸோ டெஃபினட்டாக வந்து எங்களை வெள்ளூரை சுற்றி மட்டும் நாங்கள் இதை பார்த்துருக்கோம். அதுலேயே நம்மளுக்கு அவேர்னஸ் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால நாங்கள் இப்போ அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸே இப்போ பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ அவேர்னஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ தான் அவங்களால திரும்ப நம்மக்கிட்ட ட்ரீட்மெண்ட்டுக்கே வர முடியும். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இந்த இன்ஃபர்டிலிட்டி பற்றிய அட்வான்ஸ் டெக்னாலஜிஸ் நிறையா வளர்ந்துட்டுருக்கு. ஸோ எந்த மாதிரியான அட்வான்ஸ் டெக்னாலஜிஸ் வந்து இந்த ஃபீல்டில் வந்து வளர்ந்துட்டுருக்கு மேம்? இப்போ இன்ஃபர்டிலிட்டிங்கிறது நீங்கள் சொன்னது வெரி ரைட். பிகாஸ் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் ஆர் ஜஸ்ட் க்ரோயிங் அண்ட் பர்ஸ்டிங், அதாவது வந்துக்கிட்டே இருக்குது. எப்போவுமே வந்து உங்களுக்கு அட்வான்சஸ் வந்துகிட்டே இருக்குது. இப்போ இன்ஃபர்டிலிட்டியில் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா IVF அப்படின்னு சொல்கிறோம். IVFங்கிறது வந்து வாஸ் அ வெரி இட்ஸ் நாட் அன் ஓல்ட் திங், பட் இன்னும் அதை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கோம். இன்விட்ரோ ஃபர்டிலைசேஷன் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது வந்து இன்ட்ராசைட்டோபிளாஸ்மிக் ஸ்பெர்ம் இன்ஜெக்ஷன், அதாவது அந்த எக் மட்டும் எடுத்து IVFல நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு எக்கை எடுத்து ஒரு பெட்ரி டிஷ்ல வச்சு அது கூட ஸ்பெர்ம்ஸ் போட்டு அந்த ஸ்பெர்ம்ஸில் தானாக ஒரு நேச்சுரல் செலக்ஷன் நடந்து ஏதோ ஒரு ஸ்பெர்ம் போய் அந்த எக்கை வந்து ஃபர்டிலைஸ் பண்ணுது. ஆனால் அந்த இதையும் தாண்டி நம்ம ஒரு பர்டிகுலர் ஸ்பெர்மை பிடிச்சி ஒரு பர்டிகுலர் எக்கை வச்சு டைரெக்டாக அதை நம்ம இன்ஜெக்ட் பண்ணுறோம். அது நெக்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் அட்வான்ஸ்மெண்ட். தேர்டாக இப்போ அதுலேயே வந்து இன்னும் லேட்டஸ்ட்டாக வந்திருக்கிறது IMSI அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து மார்ஃபாலஜி ஆஃப் ஸ்பெர்ம். நல்ல ஒரு மார்ஃபாலஜி இருக்கிற ஒரு ஸ்பெர்மை எடுத்து அந்த ஸ்பெர்மை நம்ம டைரெக்டாக ஊசைட்குள்ளே நம்ம இன்ஜெக்ட் பண்ணுறது தான் IMSIன்னு சொல்லுவோம். அண்ட் நிறையா பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மெச்சூர் ஊசைட்ஸ், நல்ல பழுத்த ஒரு முட்டைகள் வர்றது கிடையாது. அது பிஞ்சிலேயே வந்து அது அட்ரீஷியான்னு சொல்லுவோம், அதாவது அது தானாக போயிடுது. ஸோ அந்த நல்லா அதை உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஸ்பெஷல் மெடிசின்ஸ்லாம் இருக்குது, ஸ்பெஷல் மீடியான்னு சொல்லுவோம். ஸோ அந்த பிஞ்சாக இருக்கிற ஊசைட்ஸ் எல்லாம் நம்ம வந்து வித்ட்ரா பண்ணிவிட்டு அதை எடுத்து அந்த பர்டிகுலர் மீடியாவில் வச்சு அதை நல்லா க்ரோ பண்ணி அதை தனியாக ஆர்டிஃபிஷியலாக நம்ம பழுக்க வச்சு அந்த எக்கை எடுத்து நம்ம யூஸ் பண்ணுறோம். அது பேர் IVM, இன் விட்ரோ மேச்சுரேஷன் அப்படின்னு சொல்கிறோம். அந்த லேட்டஸ்ட் இன்னும் இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரோசன் எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம IVF ஃபிக்ஸிலலாம் அந்த நேரம் அந்த சைக்கிளில் நம்ம எடுக்கிற ஸ்பெர்ம்ஸ் அண்ட் எக்ஸையும் எடுத்து ஃபர்டிலைஸ் பண்ணி அந்த எம்ப்ரியோவை உடனே அந்த மாதம் அந்த சைக்கிள்லேயே நம்ம வந்து கருவை எடுத்து யூட்ரஸ்குள்ளே வைக்கிறோம். பட் இப்போ ஃப்ரோசன் எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் இஸ் த லேட்டஸ்ட் அட்வான்ஸ்மெண்ட். அந்த ஃப்ரோசன் எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபரில் அந்த சைக்கிள்லேயே வைக்காமல் அந்த எம்ப்ரியோஸில் எடுத்து நம்ம நல்லா இருக்கிற எம்ப்ரியோஸ் எல்லாம் ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு
1 by 1 சிங்கிள் எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா இப்போது 2 3 நம்ம வச்சு நமக்கு ட்வின்ஸ் வரது இஸ் ஆல்ரைட், பட் ட்ரிப்ளெட் குவாட்ரிப்ளெட் 4 5லாம் வராமல் தடுக்கிறதுக்காக 5 எம்ப்ரியோஸ் கிடச்சிது, நம்ம 5 எப்படி நம்ம உள்ளே வைக்கிறது அப்படின்னு நினைக்காம 2 உள்ளே வச்சுட்டு மீதி 2 நம்ம சப்போஸ் இது நெகட்டிவாக போச்சுன்னா அடுத்த சைக்கிளுக்கு பேஷண்ட்டுக்கு ஃபுல்லாக எல்லா ட்ரீட்மெண்ட்டும் பண்ணாமல் ஜஸ்ட் ப்ரிப்பரேஷன் ஆஃப் த யூட்ரஸ் மட்டும் பண்ணி இந்த எம்ப்ரியோஸை ஃப்ரோசன் எம்ப்ரியோஸை எடுத்து நம்ம உள்ளே வைக்கிறது இஸ் த லேட்டஸ்ட் அட்வான்ஸ்மெண்ட். இப்போ வந்து இந்த மலட்டுத்தன்மைன்னு சொல்லக்கூடிய இந்த விஷயம் வந்து வளர்ந்துட்டு வருது, நிறைய வளர்ந்துட்டு வருது. ஸோ இதனால் வந்து அந்த ஃபேமிலி பாண்டிங் ரொம்ப பாதிக்கப்படுது. பெண்ணாக இருக்கட்டும் இல்லை ஆணாக இருக்கட்டும், அவங்க வந்து சைக்கலாஜிக்கலாக வந்து ஒரு குழந்தை இல்லைன்னு சொல்லும் போது எல்லாராலேயும் வந்து குழந்தை இல்லை உங்களுக்கு அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப சைக்கலாஜிக்கலாக பாதிப்படைஞ்சிறாங்க. ஸோ எந்த மாதிரியான கவுன்சிலிங் வந்து நீங்கள் வர்ற உங்களோட கன்சல்ட் பண்ணுற பேஷண்ட்ஸ் கிட்ட நீங்கள் சொல்கிறீங்களா? ஜென்ரலாக கவுன்சிலிங்கிறது இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஏன்னா பேஷண்ட் ஏற்கனவே ரொம்ப டிப்ரெஸ்ட் ஸ்டேட்டில் தான் வராங்க, எங்களுக்கு குழந்தை இல்லை அப்படின்னு அவங்க பேசும்போதே அவங்களுக்கு கண்ணிலேருந்து தண்ணீர் வந்துட்டு தான் இருக்குது. ஸோ அந்த மாதிரி அவங்க அப்படி அவ்வளோ டிப்ரெஸ்ட் ஸ்டேட்டில் இருக்கும்போது நம்ம இன்னும் கொஞ்சம் அவங்க மேலே ஒரு எம்பத்தியோட, ஒரு ஜஸ்ட் சிம்பத்தைஸ் பண்ணாமல் ஒரு எம்பத்தியோடு நம்ம அவங்கள பார்த்து அவங்களுக்கு கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கிற மாதிரி கம்ப்ளீட்டாக அவங்களுக்கு டீட்டெயில்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணோம். என்னென்ன டீட்டெயில்ஸ் நாங்கள் அந்த நேரம் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் என்னென்ன ஃபேக்டர்ஸ், உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறத நான் ஃபர்ஸ்ட் எடுத்து சொல்கிறது கிடையாது. என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நான் ஒரு படம் போட்டு மேலுக்கு இந்தந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம், ஃபீமேலுக்கு இந்தந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம், இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் 2 பேருக்கும் சேர்ந்து கூட இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரலாம், இந்த ப்ராப்ளம்ஸ் இருக்கிறதுனால தான் உங்களுக்கு இத்தனை வருஷம் ஆகியும் உங்களுக்கு குழந்தை இல்லை. ஸோ இந்தந்த பர்டிகுலர் டெஸ்ட்ஸ்லாம் நம்ம பண்ணால் நீங்கள் எந்தெந்த கேட்டகரியில் வரீங்கிறத பார்த்துட்டு அப்போ நீங்கள் உங்களுக்கு புரியும். எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் வந்து பேஷண்ட்ஸ் நம்மளை பார்க்க வரும்போதே நம்ம எதுக்கு இத்தனை டெஸ்ட் எழுதுகிறோம், இந்த பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட் வந்து இஸ் அன் எக்ஸ்பென்சிவ் டிபார்ட்மெண்ட், நம்ம எழுதி கொடுக்குற டெஸ்ட்ஸும் சரி நம்ம பண்ண போகிற ப்ரொசீஜர்ஸும் சரி எவ்ரிதிங் இஸ் வெரி வெரி எக்ஸ்பென்சிவ். ஸோ பணம் வந்து அவங்க செலவு பண்ணும்போது எதுக்காக செலவு பண்ணுறாங்க, அவங்களுக்கு ஒரு 10 டவுட்ஸ் ரேஸ் ஆகும்போது அதை வந்து ஃப்ரீயாக டாக்டர்ஸ் கிட்ட திரும்ப அவங்க கேட்கணும். மேம் இது நாங்கள் பண்ணுறோம், இது எதுக்காக நம்ம பண்ணுறோம் அப்படின்னு அவங்க கேட்கணும். பிகாஸ் நிறைய பேஷண்ட்ஸ் எங்ககிட்ட வரும்போது ஃபர்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கு இதெல்லாம் பண்ணுறாங்கன்னு கூட எங்களுக்கு தெரியாது, இதுக்கு தான் இதை பண்ணுறாங்கன்னு கூட எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஐ மேக் ஷுவர் தட் த பேஷண்ட்ஸ் அவங்களுக்கு தெரியணும், இந்த பணம் இந்த பர்டிகுலர் டெஸ்ட் இந்த ஒரு விஷயத்துக்காக தான் நம்ம பண்ணுறோம் அப்படின்னு தெரியும் போது அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடுது. ஏன்னா வந்து அவங்களுக்கும் நிறையா புரியுது. அண்ட் அவங்க நெக்ஸ்ட் விசிட் வரும்போது கொஞ்சம் டவுட்ஸோடு வராங்க, மேம் இந்த பர்டிகுலர் டெஸ்ட் நீங்கள் பண்ணீங்களே இதுதான் காரணமாக இருக்குமா அப்படின்னு கேட்குற அளவுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு அளவுக்கு நாங்கள் அறிவூட்டுறோம். அண்ட் அது தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த கவுன்சிலிங் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அவங்க ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது அவங்களோட டோட்டல் அவுட்லுக்கே வேறு மாதிரி ஆகி அவங்களோட இன்வால்மெண்ட் இன் ட்ரீட்மெண்ட் ஆல்சோ எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் செகண்ட் திங் வந்து இது வந்து ஒய்ஃப்க்கு தான் ப்ராப்ளம் இருக்குது, இல்லை என் மேலே ப்ராப்ளம் இல்லை மேடம், ஹஸ்பண்டுக்கு எங்கேயோ போய் ஸ்பெர்ம் கவுண்ட் ரொம்ப கம்மின்னு சொல்லிட்டாங்க அதனால அவர் மேலே தான் ப்ராப்ளம் அப்படின்னு சில பேருக்கு மெரைட்டல் டிஸ்ஹார்மனி வந்துடுது. ஸோ அது வந்து எந்த லெவலுக்கு போகுதுன்னா, மதர் இன் லா ப்ராப்ளம்ஸ் ஆர் ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ் சோஷியல் ப்ராப்ளம்ஸ் இருக்கிறதுனால அவங்க வந்து பிரிஞ்சு போகிற அளவுக்கு கூட ப்ராப்ளம்ஸ் வருது. ஸோ முதல்ல அவங்க 2 பேரையும் நீங்கள் 2 பேரும் அந்யூன்யமாக இருந்து நீங்கள் இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணாதான் உங்களுக்கு குழந்தை நிற்கும். நீங்கள் உங்கள் ஃபேமிலி பீப்புளையோ இல்லை உங்களோட சோஷியல் ஃப்ரெண்ட்ஸ் யாரையுமே நீங்கள் வந்து இன்வால்வ் பண்ணாமல் தனியாக நீங்கள் 2 பேருமே எல்லா டிசிஷன்ஸும் நீங்கள் எடுக்கணும் அப்படிங்கிறத நான் ரொம்ப வலியுறுத்தி சொல்லுவேன். குழந்தையின்மைன்றது வந்து ஒரு பரம்பரை வியாதியா மேம்? பல பேருக்கு வந்து அதை நினச்சிட்டு இருக்காங்க, சிட்டி பீப்புள் கூட நம்பிட்டு இருக்காங்க, சில கிராமப்புற பீப்புளுக்கு வந்து சுத்தமாக வந்து அதை பற்றி ஒரு விழிப்புணர்வே கிடையாது. ஸோ எங்கேயோ வந்து அவங்க ஃபேமிலியில் யாரோ ஒரு ஆளுக்கு வந்து குழந்தை இல்லாமல் இருக்கும்போது ஸோ நம்மளுக்கும் அதே இதுதான் போல நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயில். அதாவது ஜெனட்டிக்காக இது வந்து பரம்பரையாக ஒரு ஃபாதருக்கு குழந்தை இல்லைன்னா, ஐ மீன் அஃப்கோர்ஸ் ஃபாதருக்கு குழந்தை இல்லைன்ற சுச்சுவேஷன் வராது, பட் ஃபேமிலியில் யாருக்கோ குழந்தை இல்லைன்னா அதனால தான் இவங்களுக்கு குழந்தை இல்லை அப்படிங்கிற மாதிரி இட் கேனாட் பி டேக்கன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜெனட்டிக்காக வந்து தெர் ஆர் சர்டன் டிசார்டர்ஸ், அது ஜெனட்டிக் டிசார்டர்ஸ் இருக்குது, சர்டன் சிண்ட்ரோம்ஸ் இருக்குது, அந்த பர்டிகுலர் சிண்ட்ரோம்ஸ் இருக்கிறவங்களுக்கு குழந்தை நிற்காது. ஸோ அவங்களுக்கு நம்ம ஜெனட்டிக் டெஸ்டிங் பண்ணுவோம், அதுக்கு வந்து கேரியோ டைப் அப்படின்னு சொல்லுவோம். கேரியோ டைப்பிங் நம்ம பண்ணும்போது இந்த கேரியோ டைப் அந்த குரோமோசோம்ஸ் அப்பியரன்ஸ்லேருந்து அந்த டிலீஷன்ஸ் ஒய் டிலீஷன்ஸ் அப்படின்லாம் சொல்லுவோம், அதெல்லாம் பார்த்து எல்லாம் நார்மலாக இருக்கா அப்படின்னு நம்ம பார்ப்போம். அது நார்மலாக இருந்துச்சு அப்படின்னா மற்ற ஃபேக்டர்ஸ் ஃபிசிக்கல் ஃபேக்டர்ஸ் தான், ஸ்பெர்ம் கவுண்ட் பார்ப்போம், சிமெண்ட்லேயே என்னென்ன பேராமீட்டர்ஸ் ப்ராப்ளம் கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடுறோம். ஸோ இது ஆக்சுவலாக ஜெனட்டிக்கா அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனால் அதே மாதிரி ஃபீமேல்ஸில் வந்து ஜெனட்டிக் டிசார்டர்ஸ் டெஃபினட்டாக இருக்கும். சில பேருக்கு வந்து யூட்ரஸே ரொம்ப நார்மல் சைஸ் வரைக்கும் வளராமல் போயிடும். சில பேருக்கு ஸ்ட்ரீக் ஓவரிஸ்ன்னு சொல்லுவோம், அதுவும் சர்டன் ஜெனட்டிக் டிசார்டர்ஸில் தான் வர ப்ராப்ளம். அந்த ஸ்ட்ரீக் ஓவரிஸ் இருந்துச்சுன்னா அதுக்கு முட்டையே வளர முடியாது அந்த பேஷண்ட்க்கு. ஸோ அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு நம்ம வந்து தானம் தான் கொடுக்க வேண்டியது இருக்கும், எக் டோனர்ஸ் வச்சு நம்ம பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ ஜெனட்டிக் ஃபேக்டர்ஸ் இருக்குது, ஆனால் இது பரம்பரையா அவங்களுக்கு இல்லை அதனால தான் நம்மளுக்கு இல்லை அப்படிங்கிறத நினச்சிட்டு அதை வந்து உதாசீனப்படுத்திடக்கூடாது. இப்போ அதாவது தானம் பற்றி சொன்னீங்க,
இப்போ வந்து அதிகமாக அந்த டோனர், அதாவது ஸ்பெர்மா இருக்கட்டும், இல்லை எக்காக இருக்கட்டும், இல்லை எம்பிரியோவாக இருக்கட்டும், இது வந்து நிறைய பேர் இப்போ வந்து தானம் பண்ணிட்டு இருக்காங்க. பிளட் பேங்க் மாதிரி, அதாவது ஒரு ரத்த தான அளவுக்கு இந்த அளவு வந்து ஒரு அவேர்னஸ் கிடையாது. எந்த மாதிரியான விஷயம் இந்த பேங்க்கில் இருக்குது, அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்ல முடியுமா மேம்? நீங்க ரொம்ப சரியா சொன்னீங்க. இந்த மாதிரி பிளட் பேங்க் அளவுக்கு ஸ்பெர்ம் பேங்க் இருக்கா அப்படின்னு. நான் பேஷண்ட்ஸ் கிட்ட டோனர் எக்ஸ் ஆர் டோனர் ஸ்பெர்ம்ஸ் ப்ரோக்ராம் பற்றி சொல்லும் போதே பேஷண்ட் வந்து என்னடா வெளியாளோட ஸ்பெர்ம்ஸ் நம்மளுக்கு வைக்க போகிறாங்களா அப்படிங்கிற உடனே அவங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு நினைப்பு தான் போகும். அதனால நான் ஸ்டார்ட் பண்ணும்போதே நம்ம எப்படி ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா ஒரு அவசரத்துக்கு நம்ம வந்து ஒரு பிளட் பேங்க்லேருந்து பிளட் எடுத்து நம்ம உடம்புல செலுத்திக்கிறோமோ அதே மாதிரி தான் ப்ராப்பராக ரெஜிஸ்டரான ஸ்பெர்ம் பேங்க்ஸ் தான் வச்சு அங்கேருந்து நம்மளுக்கு ப்ராப்பராக ரெஜிஸ்டர்ட் டோனர்ஸ் தான் வந்து ஸ்பெர்ம்ஸ் கொடுக்குறாங்க. அந்த ஸ்பெர்ம்ஸ் டோனர்ஸ்க்கு கூட நம்ம வந்து ஹெச்ஐவி, ஹெச்பிஎஸ்ஏஜி, ஆல் த டிசீசஸ் அவங்களுக்கு ஸ்க்ரீன் பண்ணி நார்மலாக இருக்கிற ஒரு ஆணோட சிமெண்ட் தான் நம்ம வந்து ஸ்பெர்ம் பேங்க்ல இருக்குது அப்படிங்கிறத நான் ரீஎன்ஃபோர்ஸ் பண்ணி பேஷண்ட்டுக்கு நல்லா புரிய வச்சதுக்கு அப்புறம் தான் இந்த ஸ்பெர்ம் பேங்கிங் பற்றியே பேசுறது. ஸோ நிறைய பேஷண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போது அவங்களுக்கு வந்து ஸ்பெர்ம் கவுண்டே இல்லாமல் இருக்கும். இப்போ நான் நிறைய மேல் இன்ஃபர்டிலிட்டி தான் ஜாஸ்தி. ஸோ அந்த மேல்ஸ்க்கெலாம் நீங்கள் வந்து அசோஸ்பெர்மியா அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு ஸ்பெர்ம் அவங்களோட இஜாக்குலேட்டில் இல்லை. ஸோ அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு நம்ம ஸ்பெர்ம் டொனேஷனுக்கு போகிறோம். ஸோ வி என்கரேஜ் த ஒய்ஃப், நீ வந்து இதில் ஒன்றும் தப்பும் கிடையாதுமா, திஸ் இஸ் கவர்மெண்ட் அப்ரூவ்ட் ப்ரோக்ராம். அண்ட் அந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராமில் உன்னோட எக்ஸ் கூட ஸ்பெர்ம் டோனரோட ஸ்பெர்ம் பேங்க்லேருந்து எடுத்த ஒரு சாம்பிளை யூஸ் பண்ணி அதை நம்ம ஃபர்டிலைஸ் பண்ணி உனக்கு ஒரு குழந்தையா ஒரு கருவாக உண்டாக்க முடியும். ஏன்னா அடாப்ஷன்னு போனீங்கன்னா அம்மாவோட ஜீன்ஸும் இருக்காது, அப்பாவோட ஜீன்ஸும் இருக்காது. ஆனால் இதில் அட்லீஸ்ட் மெட்டர்னல் ஜீன்ஸாவது அதில் இருக்கிற ஒரு அட்வான்டேஜ் உனக்கு இருக்குது அப்படிங்கிறத நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி நம்ம சொல்லி கொடுக்குறோம். ஸோ இட்ஸ் ஜஸ்ட் நாட் ஸ்பெர்ம் டோனர்ஸ் மட்டும் இல்லாமல் எக் டோனர்ஸ்ன்னு சொல்கிறோம். எக் டோனர்ஸுங்கிறது வந்து இப்போ ரொம்ப வளர்ந்து வர ஒரு கல்ச்சர் நம்ம இந்தியாலையும் சரி நம்ம சவுத் இந்தியாலையும் சரி. ஸோ எக் டோனர்ஸுங்கிறதுக்கு நம்ம சர்டன் விமென் யங் ஏஜ் குரூப்பில், ஏன்னா நம்மளுக்கு வந்து அபவ் 35 இயர்ஸ்னால் வந்து எக்ஸோட குவாலிட்டி ரொம்ப கம்மியாகுது. ஸோ நம்ம செலக்ட் பண்ணுறோம் இந்த பர்டிகுலர் லேடிக்கு வந்து நல்லா இருக்கு, அவளோட ஹார்மோன் லெவல்ஸ் நல்லா இருக்கு, ஸோ இந்த பர்டிகுலர் லேடிக்கு நல்ல குவாலிட்டி எக்ஸ் கிடைக்கும். ஸோ இந்த எக்ஸை நம்ம எடுத்து ஃபர்டிலைஸ் பண்ணி இன்னொரு பேஷண்ட்டுக்கு, எக்ஸ் இல்லாத ஒரு பேஷண்ட்டுக்கு நம்மளால் பண்ண முடியும் அப்படின்னு. ஸோ அதே மாதிரி நம்ம எக்ஸும் ஸ்பெர்ம்ஸும் சொன்ன மாதிரி நெக்ஸ்ட் எம்ப்ரியோஸ்னே சொல்லுவோம். எம்ப்ரியோஸும் வந்து சப்போஸ் ஒரு ஹஸ்பண்டால் ஒய்ஃப் மேலேயும் ப்ராப்ளம் இருக்குது, எக்ஸ் சரியாக வரல, ஏஜ் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு, ஹஸ்பண்டுக்கும் ஸ்பெர்ம் கவுண்டே இல்லைன்னு வரும்போது, ஆனாலும் அவங்களுக்கு வந்து எங்களுக்கு அடாப்ஷன் வேண்டாம், என்னோட ஊம்லேருந்து எனக்கு ஒரு பேபி வேணும் அப்படின்னு நினைக்கும் போது நம்ம வந்து எம்ப்ரியோஸ் ஏற்கனவே நான் சொன்ன ஃப்ரோசன் எம்ப்ரியோஸ்ன்னு சொல்லியிருந்தேன், அந்த மாதிரி ஃப்ரோசன் எம்ப்ரியோஸ் எடுத்து உங்களுக்கு நாங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அந்த பேஷண்ட்டுக்கும் நம்ம எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபரும் பண்ணுறோம். ஸோ இட்ஸ் ஜஸ்ட் நாட் ஸ்பெர்ம்ஸ் அண்ட் எக்ஸ், பட் வி ஆல்சோ டூ எம்ப்ரியோ டொனேஷன். எம்ப்ரியோ டொனேஷனும் வெரி மச் இன் வோக் நவ். இந்த டொனேஷன்ஸ் பற்றிய அவேர்னஸ் வெளி மக்களுக்கு இருக்கா? யாரை அப்ரோச் பண்ணணும்? இப்போ வந்து ஒருத்தர் இந்த விஷயம் தெரிஞ்சு கேட்கணும்னு நினைக்கிறாரு, யாரை அப்ரோச் பண்ணணும்? மோஸ்ட்லி வந்து நம்ம வெளியில் யாருக்கிட்டையும் பேசுகிறத விட உங்களோட பர்டிகுலர் டாக்டர்ஸ்கிட்டயே நீங்கள் போய் அந்த டாக்டர்ஸ் உங்களுக்கு ப்ராப்பர் கவுன்சிலிங் கொடுத்து, பிகாஸ் டாக்டர்ஸ் லயர்ஸ் வித் ஆல் தி ஏஜென்ட்ஸ், பிகாஸ் தெர் ஆர் மெனி ஏஜென்ட்ஸ். இந்த மாதிரி பிளட் பேங்க் மாதிரி உங்களுக்கு ஸ்பெர்ம் பேங்க்ஸ், எக் பேங்க், எம்ப்ரியோ, எவ்ரி ஐவிஎஃப் சென்டரில் உங்களுக்கு ஒரு டெஃபினட்டாக பேங்கிங் ஃபெசிலிட்டிஸ் இல்லாமல் இருக்காது. ஸோ நீங்கள் உங்களோட டாக்டர்ஸை நீங்கள் அணுகும் போதே அவங்களே உங்களுக்கு எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. வெளியாள்கிட்ட நீங்கள் போகும்போது தேவையில்லாமல் பேஷண்ட்ஸை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி நான் உங்களுக்கு டோனர் கொண்டுட்டு வந்து கொடுக்குறேன், நீங்கள் இது உங்களோட ரிலேட்டிவ்னு சொல்லிடுங்கன்னு சொல்லி எக்ஸ்ட்ராவாக பே பண்ண வச்சு பேஷண்ட்ஸ் நிறைய பேரை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறாங்க. ஸோ பெஸ்ட் இஸ் உங்களோட டாக்டர்ஸ்கிட்டயே நீங்கள் டிசைட் பண்ணி பேசி அவங்களோட கவுன்சிலிங் படியே நீங்கள் போன அட்வைஸ் படியே நீங்கள் போகிறது பெட்டர். இப்போ வந்து விந்த அணுக்களுடைய குறைவுகள் இருக்க ஒரு மனுஷனுக்கு இருக்குன்னா உணவு எடுத்துக்கிறது முறையாக வந்து எடுத்துக்கிறது மூலமாக வந்து அதை குணப்படுத்த முடியுமா, இல்லை மருந்துகள் மூலமாக மட்டும்தான் வந்து அதை க்யூர் பண்ண முடியுமா? இல்லை, அந்த மருந்துகள் சாப்பிட்றதுக்கு முன்னாடி, இந்த மாதிரி ஒரு கண்டிஷன் வரத்துக்கு முன்னாடியே அவங்க வந்து நல்ல காய்கறிகள், நல்ல பழ வகைகள் நல்லா சாப்பிட்டு, அதுக்கப்புறம் அவங்களோட டெய்லி லைஃப் ஸ்டைல் ஹேபிட்ஸ் எல்லாம் நல்லா சேஞ்ச் பண்ணி, நோ ஸ்மோக்கிங், நோ ட்ரிங்கிங், ட்ரக்ஸ் இதெல்லாம் இல்லாமல் ஓரளவுக்கு அவங்களால வந்து அவங்கள கட்டுப்படுத்தி அவங்களால வளர முடியும் அப்படின்னா அது மாதிரி ஒரு பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் எதுவுமே கிடையாது.
அஃப்கோர்ஸ் இந்த இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஒரு ஒரு ஆண் வந்து அவ்வளோத்தையும் தாண்டி தனியாக ஒரு ஒரு மீறி வர்றது ஒரு பெரிய விஷயம். ஸோ அப்படி வரும்போது நம்ம ஸ்பெர்ம்ஸ் தான் நம்ம செக் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் வி டூ ஃபார் த ஹஸ்பண்ட் வந்து நம்ம ஆர் ஃபார் எனி மேல். இன்ஃபேக்ட் சம்டைம்ஸ் ஐ நோ கல்யாணம் பண்ண போகிறோம் மேடம், எங்களுக்கு வந்து என்னோட ஸ்பெர்ம் கவுண்ட் நல்லா இருக்கான்னு கூட எங்ககிட்ட செக் பண்ணுறதுக்கு சில யங் பாய்ஸ் வராங்க. ஸோ அவங்க அப்படி வரும்போது நான் ஃபர்ஸ்டே சொல்லிடுவேன், உனக்கு வந்து கொஞ்சம் பார்டர் லைனுக்கு வர ஆரம்பிச்சிருக்கோ தம்பி, நீ வந்து இனிமேல் யூ ஹேவ் டு நல்ல டயட் ஃபாலோ பண்ணு, இந்த ஏரேட்டட் ட்ரிங்க்ஸ் குடிக்காத, ஸ்மோக்கிங் அண்ட் ட்ரிங்கிங்கை ஸ்டாப் பண்ணு அப்படின்னு சில லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் அண்ட் டயட் சேஞ்சஸ் எல்லாம் நம்ம சொல்லுவோம். ப்ராப்பர் எக்ஸசைஸ் பண்ணி நல்ல ஒரு உடல் ஆரோக்கியத்தோட நீ இருந்தனா இது இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். பட் அஃப்கோர்ஸ் இப்போ லேட்டஸ்ட்டாக நம்ம விட்டமின் இ கொடுக்குறோம், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் கொடுக்குறோம். ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் இட் வில் எய்ட். இதுதான் டைரெக்டாக ட்ரீட் ஆகிரும் உடனே ஸ்பெர்ம்ஸ் நல்லா வந்துடும் அப்படிங்கிறது கிடையாது. ஆனால் இதெல்லாம் ஹெல்ப் பண்ணும், அவ்வளோதான். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வந்து இந்த டிசைனர் பேபிஸ்ன்ற ஒரு விஷயம் வளர்ந்துட்டு இருக்கு. அதை பற்றி பல பேருக்கு வந்து ஒரு நாலேஜ் இல்லை. அந்த டிசைனர்ஸ் பேபினா என்ன மேம், அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா? டிசைனர் பேபிஸுங்கிறது வந்து மோஸ்ட்லி இந்த யூகேல கூட இன்னும் அது அந்த அளவுக்கு அப்ரூவ் பண்ணலை. யூஎஸில் வந்து டிசைனர் பேபிஸ் ஆர் த மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் பேபிஸ். டிசைனர் பேபிஸ்னால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு வந்து ஐஸ்வர்யா ராயோட கண்ணு மாதிரி எனக்கு இருக்கணும், இவரோட கலர் இருக்கணும், இன்னொரு பர்சனை காமிச்சு அவங்கள மாதிரி ஹேர் இருக்கணும் அப்படின்னு நினச்சி நம்மளே சர்டன் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் த எம்ப்ரியோ இருக்கணும் அப்படின்னு நம்ம நினச்சி அந்த பர்டிகுலர் டோனர்ஸ் கிட்டேருந்து சர்டன் கேமீட்ஸை நம்ம எடுத்து யூஸ் பண்ணி பண்ணுறது பேர் தான் டிசைனர் பேபிஸ். பட் நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும், இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இன்னும் அந்த மாதிரி எந்த ஒரு சட்டமும் நம்மளுக்கு வரலை. அது மாதிரி பண்ணுறதும் நல்லது இல்லைன்ற மாதிரி தான் இப்போ இந்த காலகட்டத்தில் இருக்குது. பட் நீங்கள் டோனர் ப்ரோக்ராம்ஸ் போகும்போது ஒரு ஐயுஐஓ இல்லை ஐவிஎஃப்ஓ பண்ணும்போது பேஷண்ட்டுக்கு வந்து மேடம் கொஞ்சம் என்னோட ஹஸ்பண்ட் மாதிரியாவது கொஞ்சம் இருக்கணும், என் ஹஸ்பண்ட் கொஞ்சம் டார்க்காக இருக்காரு, ஸோ பேபி ஷுட் பி டார்க், அது ரொம்ப வெள்ளையாக இருந்ததுன்னா எங்கள் பேபின்னு கூட யாரும் நம்ப மாட்டாங்க அப்படின்னு அஃப்கோர்ஸ் சில ஹஸ்பண்ட்ஸும் ஒய்ஃப்ஸும் பேசுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஸ்பெர்ம் பேங்க்லேயே எங்களுக்கு வந்து ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்க. இந்த டோனர் வந்து அவரோட ஹேர் கலர் இந்த மாதிரி இருந்துச்சு, அவரோட ஐ கலர் இப்படி இருக்குது, அவரோட ஹைட் இப்படி இருக்குது, அண்ட் அவரோட ஃபேஸ் கம்ப்ளெக்ஷன் இப்படி இருக்குது அப்படின்னு அவங்க கொடுப்பாங்க. ஸோ நாங்கள் ஓரளவுக்கு அதை வந்து ஹஸ்பண்ட் கூட இல்லை வைஃப் கூடயோ நாங்கள் மேட்ச் பண்ணி தான் அதை நம்ம செலுத்துறோம். தட் இஸ் நாட் இது டிசைனர் பேபி கிடையாது. பட் கூடிய மாட்டுக்கு எப்படியும் நம்ம டோனர் கொடுக்கணும், அந்த டோனர் வந்து நம்ம பேஷண்ட்க்கு ஏற்ற மாதிரி நம்ம கொடுக்கணும் அப்படின்னு நினச்சி நம்ம செய்கிறோம், அவ்வளோதான். இப்போ வந்து ஒர்க்கிங் ஃபீல்டில் வந்து ஏகப்பட்ட ப்ரெஷர் இருக்குது, பயங்கர ஸ்ட்ரெஸ் இருக்குது. அந்த மன உளைச்சலுக்கு வந்து எல்லாருமே ஆள்றாங்க, ஆணாக இருக்கட்டும் இல்லை பெண்ணாக இருக்கட்டும். இதன் காரணமாக வந்து குழந்தையின்மை வருவதற்கு ரீசன்ஸ் இருக்கா மேம்? ஸ்ட்ரெஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். இன்ஃபர்டிலிட்டி, இந்த மலட்டுத்தன்மைங்கிறதுல வந்து உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஒன்று, இந்த இன்ஃபர்டிலிட்டின்னு தெரியறதுக்கு முன்னாடியே அவங்க படிக்கும் போதோ அவங்க வேலை செய்யும் போதோ நிறைய ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது வருது. ஸோ அந்த ஸ்ட்ரெஸ் வரும்போது நிறைய ஹார்மோன்ஸ், ஆல் த குட் ஹார்மோன்ஸ் எல்லாம் சப்ரெஸ் ஆகி கொஞ்சம் அந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் ஜாஸ்தி ஆகும்போது உங்களோட டோட்டல் ஹார்மோனல் இம்பேலன்ஸ் வர ஆரம்பிச்சிருது. அண்ட் நிறைய அந்த மாதிரி ஹார்மோனல் இம்பேலன்ஸ் வரும்போது மூட் டிசார்டர்ஸ் வருது. மூட் டிசார்டர்ஸ் வரும்போது யோர் லைஃப் ஸ்டைல் ஹேபிட்ஸ் அண்ட் யோர் ஃபுட் அண்ட் யோர் டயட் எல்லாமே சேஞ்ச் ஆயிடுது. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது நம்ம பிஎம்ஐ, பாடி மாஸ் இண்டெக்ஸ், வெயிட் ஜாஸ்தி ஆக நம்மளோட உடம்புல வந்து இந்த இன்ஃபர்டிலிட்டிங்கிறது இன்னும் ஜாஸ்தியாக தான் ஆகுது. ஸோ டைரக்ட் இம்பாக்ட் இல்லைனாலும் இத்தனை விஷயங்கள் மூலமாக போய் நம்ம ஃபைனலாக நம்மளுக்கு ப்ராப்ளம்னு வந்து சேரும்போது அது இன்ஃபர்டிலிட்டின்னு தான் வந்து சேருது. அடுத்ததான் நீங்கள் இதுக்கு முன்னாடி நான் வந்து இந்த டிசைனர் பேபி பற்றி பேசணும் இல்லையா, அது ஆராய்ச்சி லெவலில் இருந்து ஆராய்ச்சி முடிஞ்சு அது மூலயமா டிசைனர்ஸ் பேபிஸ் கொஞ்சம் ரிசல்ட்ஸ் வந்திருக்கும். என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வருது மேம் அதை பற்றி? டிசைனர் பேபிஸ் இன்னும் நம்ம ஊரில் இன்னும் வரவே இல்லை. யூஎஸில் வந்திருக்கு. பட் ஒன்றும் ப்ராப்ளம்ஸ்ன்னு வந்தது கிடையாது. ஒன்லி ஒன் ப்ராப்ளம் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு பர்டிகுலர் டோனர் வந்து எப்படினாலும் ஒரு டொனேஷனோட நிறுத்த போகிறது இல்லை, ஒரு 10 to 15 டைம்ஸ் டொனேட் பண்ண போகிறாங்க. அதே மாதிரி ஸோ என்ன ஆகும்னா இன்னும் ஃபியூச்சரில் ஒரே ஒரு ப்ராப்ளம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது கன்சாங்குவிட்டின்னு அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இப்போ எப்படி பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் கல்யாணம் பண்ணிப்பாங்க, கல்யாணம் பண்ணால் ப்ராப்ளம் வரும் அப்படின்னா, சேம் டோனர் ஒரு 10 இடத்துல வந்து போய் அவங்க டொனேஷன் கொடுக்கும்போது அதே ஜெனட்டிக் மெட்டீரியல் வரப்போகுது. பட் இன்னொரு இப்போ கேரளாலையும் தமிழ்நாட்டிலையும் கல்யாணம் பண்ணும்போது நம்ம நினைப்போம் அவங்க டோட்டலி வேற ஜீன்ஸ், நம்ம வேற ஜீன்ஸ். பட் சேம் டோனர் 2 இடத்துலையும் போய் அவங்க டொனேட் பண்ணியிருந்தாங்கன்னா அதே ஜெனட்டிக் மெட்டீரியல் 2 இடத்துல போய் திரும்ப நாளைக்கு அந்த ஜெனட்டிக் ப்ராப்ளம்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ டொனேஷன்ஸ்னால வர ஒரே ஒரு ப்ராப்ளம் இது மட்டும் தான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். பட் இப்போதைக்கு இட்ஸ் அ பூன் ஃபார் இன்ஃபர்டைல் கப்பிள்ஸ். ஓகே மேம், இப்போ இந்த உறவு முறை திருமணம் இருக்கு இல்லையா, அதனால வரக்கூடிய விளைவுகள் அதை எப்படி மேம் தடுக்க முடியுமா? முன்னாடியே வந்து தடுக்கிறதுக்கான வாய்ப்புகள், இப்போ வந்து ஒரு மேரேஜ் ஆயிடுச்சு, உறவு முறையில் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, சரி எங்களுக்கு வந்து நல்லபடியாக குழந்தை பிறக்கணும், ஏன்னா வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது, குழந்தை பிறக்காதற்கும் இல்லை குழந்தை ஊனமாக பிறப்பதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இன்கேஸ் வந்து ஒரு உறவு முறையில் திருமணம் நடந்துருச்சு,
ஸோ அவங்க வந்து உங்களை வந்து கன்சல்ட் பண்ணாங்க, எப்படி தடுக்க முடியும், ஏதாவது தடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கானு அப்படின்னு கேட்கறதுக்கு கன்சல்ட் பண்ணுறதுக்கு உங்ககிட்ட. இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இது ஆன்டினேட்டல் ஸ்க்ரீனிங் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது குழந்தை வந்து உருவானதுக்கு அப்புறமா வந்து நம்மளை பார்த்து, மேம் நாங்கள் 2 பேரும் உறவு தான், ஆனால் எங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கான்னு பார்க்கணும் அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு பர்டிகுலர் ஸ்கேன்ஸ் இருக்குது. ஸ்க்ரீனிங்க்கு நம்ம வந்து டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் இருக்குது. பட் நம்ம கருவறையிலேயே அதை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இது வந்து ப்ரீ இம்ப்ளான்டேஷன் ஜெனட்டிக் டயக்னோசிஸ். இம்ப்ளான்ட் ஆனதுக்கப்புறம் வரது தான் ஆன்டினேட்டல்னு சொல்கிறோம். ஸோ அந்த கருவை வந்து கர்ப்பப்பைக்குள்ளே செலுத்துறதுக்கு முன்னாடியே இந்த ஜெனட்டிக் டயக்னோசிஸ் நம்ம பண்ணி, தேர் ஆர் டிஃப்ரெண்ட் டெக்னிக்ஸ் லைக் ஃபிஷ், அந்த மாதிரி நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது. ஸோ அந்த டெக்னிக்ஸ் பண்ணி இந்த பர்டிகுலர் எம்ப்ரியோவில் ஜெனட்டிக் டிசார்டர் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஜெனட்டிக் டிசார்டர் இருந்தது அப்படின்னா அந்த எம்ப்ரியோவை நம்ம டிஸ்கார்ட் பண்ணிடணும். நல்ல எம்ப்ரியோஸை மட்டும் நம்ம எடுத்து கர்ப்பப்பையில் செலுத்திடலாம். ஸோ ரிலேட்டிவ்ஸாக இருந்தால் கட்டாயம் நாளைக்கு அவங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வருது அப்படின்னு நம்ம நினைக்க தேவையில்லை. ஏன்னா இப்போ அட்வான்ஸ்மெண்ட்ஸ் இருக்கு. ப்ரீ இம்ப்ளான்டேஷன் ஜெனட்டிக் டயக்னோசிஸ் விச் இஸ் பிஜிடின்னு சொல்லுவோம். பிஜிடி பண்ண முடியும். சிகிச்சை முறைகள் வந்து நீங்கள் பேஷண்ட்ஸ்க்கு சரிங்க, அதாவது இந்த மலட்டுத்தன்மை, குழந்தையின்மை, இந்த விஷயத்துக்காக வர்ற பேஷண்ட்ஸ் கிட்ட எந்த மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் வந்து அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க, மக்கள் யூஸ் பண்ணிக்கிறாங்க? ஓகே, இங்கே வந்து நம்மளுக்கு ஐயுஐ இருக்குது, டோனர் ப்ரோக்ராம்ஸ் இருக்குது, ஐவிஎஃப், இக்ஸி, இம்சி, எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் அண்ட் ஃப்ரோசன் எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர், இது எல்லாமே நம்ம நாராயணியில் பண்ணுறோம். அண்ட் நல்ல விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மற்ற ஹாஸ்பிட்டல்ஸை விட நம்ம ஹாஸ்பிட்டலில் வந்து டெஃபினெட்லி த சார்ஜஸ் ஆர் லெஸ். பிகாஸ் இங்கே சக்தி அம்மாவோட ஸ்பெஷாலிட்டியேவே இங்கே வந்து யூ மஸ்ட் ரீச் த புவர் அண்ட் கிவ் தெம் த பெஸ்ட். இதுதான் அவங்களோட மோட்டோவே. அதனால வந்து இப்போ இவங்க நிறைய வில்லேஜஸ் அடாப்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம நிறைய கேம்ப்ஸ் பண்ணுறோம், ஃப்ரீ கேம்ப்ஸ் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட்டு அவேர்னஸ் ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்காக நம்ம ஃப்ரீ கேம்ப்ஸ் பண்ணி அந்த மாதிரி பர்டிகுலர் பேஷண்ட்ஸை நம்ம இங்கே கூட்டிகிட்டு வந்து என்னென்ன ட்ரீட்மெண்ட் இருக்குன்னு அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அவங்க எந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு அவங்க ஆப்ஷன்ஸ் நம்ம ரொம்ப கொடுக்கறது இல்லை. பிகாஸ் அவங்களால எது அவங்களுக்கு பெஸ்ட்டுன்னு தேர்ந்தெடுக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு டைமில் நம்ம அவங்களுக்கு எது பெஸ்ட்டுன்றதை நம்ம சஜஸ்ட் பண்ணி அதை நம்ம எவ்வளோ லோ காஸ்ட்டில் பண்ண முடியுமோ அவங்களுக்கு லோ காஸ்ட்டில் பண்ணி, அட் த சேம் டைம் அவங்களுக்கு எந்த விதமான மெடிசின்ஸை கொஞ்சம் கம்மி விலையில் கொடுத்து வாட் எவர் ஹெல்ப் நம்ம பண்ண முடியுமோ அதை பண்ணி நம்ம வந்து பேஷண்ட்ஸ் கொடுக்குறோம். சில பேருக்கு இப்போ ஒரு சந்தேகங்கள் வருது. அதாவது குழந்தை பிறப்பதற்கு முன்னாடியே வந்து ஸ்கேன் பண்ணி பார்க்குற ஒரு விஷயம், நம்ம குழந்தை நல்லா இருக்கா, இல்லை ஆண் குழந்தையா பெண் குழந்தையா, இதை பற்றி உங்களுடைய கருத்து என்னங்க? இப்போ வந்து கவர்மெண்ட்டில் ரொம்ப பெரிய ப்ராப்ளமே வந்து இந்த செக்ஸ் டிட்டர்மினேஷன் பை அல்ட்ராசவுண்ட். ஏன்னா இப்போது கவர்மெண்ட் பெரிய ஸ்டெப் எடுத்து நிறைய பேர் வந்து இந்த ஃபீமேல் ஃபீட்டிசைட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பெண் குழந்தையாக இருந்தால் உடனே எங்களுக்கு குழந்தை வேண்டாம், ஆண் குழந்தை தான் வேணும் அப்படிங்கிறதுக்காக உடனே பெண் குழந்தைய அவங்க அழிச்சிடுறாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம இந்தியாவில் டெவலப்டுன்னு சொல்லியும் நம்மளோட இந்தியாவில் இன்னும் ஃபீமேல் ஃபீட்டிசைடு இருக்கிறனால கவர்மெண்ட் ஒரு பெரிய ஸ்டெப் எடுத்து இனிமேல் அல்ட்ராசவுண்ட்ஸ்க்கு இப்போ சர்டன் ஃபார்ம்ஸ் ஃபில் பண்ணணும், இதை பண்ணணும், நம்ம பேஷண்ட்ஸ் கிட்ட இதை ரிவீல் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஸ்ட்ரிக்ட் நார்ம்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. பட் விச் இஸ் வெரி குட். மோஸ்ட் ஆஃப் த கன்சல்டன்ட்ஸ், மோஸ்ட் ஆஃப் த டாக்டர்ஸ் இதை பண்ணுறது கிடையாது. வெரி ஃபியூ டாக்டர்ஸ் இதை ஒரு கமர்ஷியலாக இதை பண்ணி அவங்க பண்ணுறதுனால இந்த ஹோல் கம்யூனிட்டி வந்து இது சஃபர் ஆகுது. இது வந்து அல்ட்ராசவுண்ட் பண்ணி பார்க்குறது. பட் அதே மாதிரி நான் முன்னாடியே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், ப்ரீ இம்ப்ளான்டேஷன் ஜெனட்டிக் டயக்னோசிஸில் நம்மளுக்கு எந்த எம்ப்ரியோ ஃபீமேல் எந்த எம்ப்ரியோ மேல் அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியும். எப்போ நம்ம ஒரு எம்ப்ரியாலஜிஸ்டாக பார்க்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சர்டன் டிசீசஸ் மட்டும் எக்ஸ் லிங்க்ட் விச் இஸ் த ஃபீமேல் லிங்க் டிசார்டர்ஸாக இருக்கும். இந்த பர்டிகுலர் ஜெனட்டிக் டிசார்டர் ஃபீமேல் எம்ப்ரியோஸ்க்கு மட்டும்தான் வரும், இந்த பர்டிகுலர் டிசார்டர்ஸ் மேல் எம்ப்ரியோஸ்க்கு மட்டும்தான் வரும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஸோ அவங்க குடும்பத்தில் அதே மாதிரி ஒரு ஜெனட்டிக் டிசார்டர் இருந்தது அப்படின்னா அந்த பர்டிகுலர் எம்ப்ரியோஸ் மேலா ஃபீமேலான்னு பார்த்து அந்த எம்ப்ரியோ அஃபெக்ட் ஆயிருக்கான்னு நம்ம செக் பண்ணிவிட்டு உள்ளே வைக்கிறதுக்கு மட்டும்தான் இப்போதைக்கு நம்மளுக்கு அது அனுமதி உண்டு. ஸோ அதை நம்ம பண்ண முடியும். அது நம்ம நல்ல விதமாக அதை நம்ம பண்ணி, ஏன்னா அது ஒரு அஃபெக்டட் எம்ப்ரியோவை தூக்கி நம்ம உள்ளே வச்சு நாளைக்கு அந்த பிள்ளை ஒரு ஜெனட்டிக் டிசார்டரோடு பிறக்கிறத விட அதை நம்ம டிஸ்கார்ட் பண்ணுறது பெட்டர் அப்படிங்கிறதுக்காக நம்ம அதை பண்ணுறோம். அது அவேர்னஸ்ன்னு நம்ம சொல்லிக் கொடுக்கும்போது கவுன்சிலிங்க்கு பேஷண்ட்ஸ் வருவாங்க. எடுத்தோன்னே சின்ன சின்ன ஃபேக்டர்ஸ்க்காக பேஷண்ட்க்கு குழந்தை இல்லைன்னு வரும்போது அவங்களுக்கு நாங்கள் ஒரு 3 months டைம் கொடுக்குறோம். நார்மலாக பார்த்தீங்கன்னா WHO இப்போ முன்னாடி 2 yearsக்கு குழந்தை நிற்கலைன்னா அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணலாம், அதுக்கப்புறம் நீங்கள் டாக்டர்ஸ் அணுகணும் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ WHO வந்து 1 year அன்ப்ரொடெக்டட் இன்டர்கோர்ஸ், அதாவது ரெகுலராக உடல் உறவு வச்ச பிறகும் 1 year குழந்தை இல்லைன்னா நீங்கள் கட்டாயம் டாக்டரை பார்க்கணும் அப்படிங்கிறது தான் இப்போ இருக்கிற ஒரு கைட்லைன்.
ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது 1 இயர்க்குள்ளேயே சில பேர் வருவாங்க, மேம் 6 மாதம் ஆச்சு குழந்தையே நிற்கலை அப்படின்னு வரும்போது அந்த பேஷண்ட்க்கு உடனே எல்லா எக்ஸ்பென்சிவ் டெஸ்ட்ஸையும் எல்லா ப்ரொசீஜர்ஸையும் பண்ணுறதை விட ஒரு 3 மந்த்ஸ்க்கு அவங்க எந்த பர்டிகுலர் பீரியடில் ஒன்றா சேர்ந்தா குழந்தை நிற்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்லித்தரோம். ஸோ ஓவியுலேஷன் ஒரு 28 டே சைக்கிளில் அரௌண்ட் 13th 14th and 15th டே அக்கார்டிங் டு த பேஷண்ட் சைக்கிள் டைம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் பீரியடில் அவங்க உடலுறவு கொண்டாங்கன்னா அந்த ஓவியுலேஷன் அப்போ அந்த ஸ்பெர்ம்ஸ் போய் எக்ஸை மீட் பண்ண முடியும். ஸோ அந்த அவேர்னஸ் ஃபர்டிலிட்டி பீரியடை நாங்கள் அந்த பேஷண்ட்ஸ்க்கு எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு 3 மந்த்ஸ் நீங்கள் இப்படியே ட்ரை பண்ணிட்டு வாங்க, இப்படியும் உங்களுக்கு குழந்தை நிற்கலன்னா 1 இயர்க்கு அப்புறமா நாங்கள் உங்களுக்கு டெஸ்ட்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் அந்த 6 மந்த்ஸில் வர பேஷண்ட்ஸ்க்கு ஒரு 90% எங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். இப்போ சிகரெட் ட்ரிங்கிங் ப்ராப்ளம் வந்து அதிகமாக இருக்குது. நிறைய பேர் வந்து அதுக்கு அடிக்ட் ஆகிருக்காங்க. ஸோ அதனால் வந்து மலட்டுத்தன்மை வருவதற்கான காரணங்கள் ரொம்ப ஹைக்கில் இருக்கா, பீக்? டெஃபினட்டாக 100% அது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் காரணமாக இருக்கலாம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஆல்கஹால் வந்து ஜஸ்ட் ஸ்பெர்ம்ஸ்க்கு மட்டும் இல்லாமல் ஜென்ரலாகவே அது உடலுக்கு ஒரு ப்ராப்ளம் கொடுக்குது. அதனால உங்களுக்கு ஸ்பெர்ம் கவுண்ட் ரொம்ப கம்மியாகும். ஸ்பெர்ம் கவுண்ட் உங்களுக்கு கம்மியாகும் போது 100% பேஷண்ட் தேவையில்லாமல் ஐவிஎஃப் ஆர் ஈக்ஸிக் வரைக்கும் போகிற மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரும். ஸ்மோக்கிங் ஆஸ் யூஷுவல் எல்லா விதமான ப்ராப்ளம்ஸும் ஸ்மோக்கிங்கில் வரதுனால நம்ம ஜென்ரலாக கவுன்சிலிங் கொடுக்கும்போதே நீங்கள் ஃபர்ஸ்ட் உங்களோட லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸை நீங்கள் கடைப்பிடிக்கணும் அப்படின்னு சொல்லித்தரோம். இப்போ ஜென்ரலாக வந்து ஆண் மலட்டுத்தன்மைக்கு எந்த மாதிரியான ரீசன்ஸ், எந்த மாதிரியான காரணங்களுக்காக ஆண்களுக்கு வந்து மலட்டுத்தன்மை வருவதற்கான ரீசன்ஸ் பற்றி சொல்லுங்கள். ஆண்களுக்கு மலட்டுத்தன்மை இருக்கா இல்லையா அப்படின்னு நம்ம பார்க்குறதுக்கு முதல்ல அவங்களோட விந்து டெஸ்ட் நம்ம பண்ணி ஆகிறோம். விந்தில் வந்து ஜஸ்ட் கவுண்ட் மட்டும் பார்க்காம அந்த ஒரு உயிரணுக்களுக்கும் அந்த ஒரு பர்டிகுலர் அதோட உருவு நல்லா இருக்கா, அந்த நீட்டாக அதோட ஃபுல் ஃபார்ம் மார்ஃபாலஜின்னு சொல்லுவோம், அது நல்லா இருக்கான்னு நம்ம செக் பண்ணுவோம். அது கூட மட்டும் இல்லாமல் அடுத்தது அதோட மோட்டிலிட்டி, அது மூவ்மெண்ட் வந்து நார்மலாக நல்லா ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணுதா. ஏன்னா கவுண்ட் நிறையா இருந்துட்டு அதால் மூவ் பண்ணி போய் ஒரு எக்கை பிடிக்க முடியலன்னா அந்த ஸ்பெர்ம்ஸ் இருந்து பிரயோஜனம் இல்லை. அதனால் அதோட மோட்டிலிட்டி நல்லா இருக்கான்னு நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த 3 விஷயமும் நம்ம ஃபஸ்ட்டு விந்து டெஸ்ட்டில் பார்க்குறோம். சப்போஸ் விந்து டெஸ்ட்டில் வந்து ரொம்ப கம்மியாக இருந்தது அப்படின்னு சொன்னால் அதுக்கு நம்ம ட்ரீட் பண்ணுறோம். விந்து டெஸ்ட்டில் விந்தே இல்லை, அந்த சிமெண்டில் வந்து ஒரு ஸ்பெர்ம் கூட நம்மளுக்கு கிடைக்கல அப்படின்னு வரும்போது நம்ம அவங்களோட ஸ்க்ரோட்டம் விரையில் வந்து ஒரு ஸ்கேன் பண்ணி பார்க்குறோம். அதில் எங்கேயாவது ஒரு அடப்பு இருக்கா இல்லையான்னு பண்ணி பார்க்குறோம். அந்த அடப்பு இருந்தது அப்படின்னு சொன்னால் அதுக்கு வந்து ஒரு ஆப்ரேஷன் பண்ணிட்டு அது வேரிகோசீல்னு சொல்லுவாங்க. அதுக்கு நம்ம ஒரு ஆப்ரேஷன் பண்ண உடனே அந்த திரும்ப அது வந்து அந்த ஃப்ளோ நல்லா வரும் அண்ட் தென் பேஷண்ட்டுக்கு கன்சீவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் அதில் அடப்பும் இல்லாமல் இருந்தது அப்படின்னா தென் வி எக்ஸ்பிளைன் டு தெம் நீங்கள் வந்து சர்டன் பர்டிகுலர் டெஸ்ட்ஸ் இருக்குது, நம்ம டீசா பீசா அப்படின்லாம் சொல்லுவோம். ஸோ அதெல்லாம் நம்ம பண்ணி நம்ம டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். இப்போ ஆண்களுக்கு சொல்லியாச்சு, பெண்களுக்கு எந்த விதத்தில் இந்த மலட்டுத்தன்மை வருவதற்கான ரீசன்ஸ் அதிகமாக இருக்குது? பெண்களுக்கு மெயினாக வந்து நம்ம சொல்கிறது ஓவியுலேஷன் அப்படின்னு சொல்கிறோம். அந்த முட்டைப்பை அப்படி ஓவரிஸ் அப்படிங்கிறது 2 சைட்லேயும் இருக்கும். மாதம் ஒரு ஓவரியிலேருந்து ஒரு எக் நல்லா வளர்ந்து அது மெச்சூர் ஆகி அது வெடிச்சு வந்து டியூப்பில் வெயிட் பண்ணும். அப்போ ஹஸ்பண்ட் கூட சேரும்போது அந்த ஸ்பெர்ம் போய் அந்த எக்கை மீட் பண்ணி அங்கே ஃபர்டிலைஸ் ஆகி அதுக்கப்புறம் தான் அது ஒரு குழந்தையா உருவாகி வருது. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டே வந்து நம்ம எக் நல்லபடியாக வளருதா, அது ஓவியுலேஷன் ஆகுதா அப்படின்னு நம்ம பார்க்கணும். அந்த ஓவியுலேஷன் ஏன் நல்லா இல்லை அப்படின்னு பார்க்கறதுக்கு நம்ம சர்டன் ஹார்மோன் டெஸ்ட்லாம் நம்ம பண்ணி இதனால தான் உங்களுக்கு முட்டை சரியா வளரலன்னு எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். ரெண்டாவது வந்து நீங்க பார்த்தீங்கன்னா கர்ப்பப்பையில 2 சைட்லயும் உங்களுக்கு குழாய்கள் டியூப்ஸ்ன்னு சொல்லுவோம், அந்த குழாய்கள் இருக்கும். அந்த குழாயில ஏதாவது ஒரு பக்கம் அடப்பு இருந்ததுன்னா கூட குழந்தை நிற்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போகுது. ஸோ ஒரு பக்கம் நின்று எங்க ஹாஸ்பிட்டல்லையே ஒரு சைடு டியூபல் பிளாக் இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கு we have given pregnancies. பட் 2 பக்கமும் பிளாக்ஸ் இருந்தது அப்படின்னா அந்த பேஷண்ட்க்கு நம்மளால பிரெக்னன்சி நார்மலாக கொடுக்க முடியாது. பட் டெஃபினட்டாக இக்ஸி மூலமாக ஐவிஎஃப் மூலமாக கொடுக்க முடியும். ஒரு சில பெண்களுக்கு வந்து 28 நாட்கள் தாண்டி வந்து அந்த முட்டை வளர்ச்சி அடையாமல் இருக்கு. அப்படி இருக்கிற நிலையில வந்து அவங்களுக்கு எப்படி வந்து கண்டறியுதுங்க? அது ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு கட்டம். ஏன்னா அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு மென்சஸை ரெகுலர் பண்ணி அவங்களுக்கு சைக்கிள்ஸை ஃபர்ஸ்ட் ரெகுலர் பண்ணி கொடுக்குறோம். அது ரெகுலர் பண்ணதுக்கப்புறமா நம்ம அவங்கக்கிட்ட வந்து இந்த ஃபர்டைல் பீரியடை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லித்தரோம். அது ரெகுலர் பண்ணுறதுக்கு நம்ம ஹார்மோன் டேப்லெட்ஸ் கொடுக்குறோம். பிகாஸ் அது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இரெகுலர் மென்சஸ் வரும்போது நம்ம ஹார்மோன் டெஸ்ட்ஸ் பண்ணுறோம். எந்த ஹார்மோன் ஜாஸ்தியாக இருக்குது, தைராய்டு ஜாஸ்தியாக இருக்கா, ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் ஜாஸ்தியாக இருக்கா, இல்லை லூட்டியல் ஹார்மோன் ஜாஸ்தியாக இருக்கா கம்மியாக இருக்கான்னு பார்க்குறோம். இந்த மெயின் ஹார்மோன்ஸ் இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இதில் உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஹார்மோன்ஸில் பார்த்ததுக்கப்புறம் நம்ம ஹார்மோன் மெடிசின்ஸ் கொடுத்து அவங்களுக்கு அதை ரெகுலர் பண்ணதுக்கப்புறமா நம்ம பண்ணுறோம். இவ்வளோ நேரம் மருத்துவ நேரம் நிகழ்ச்சியில் வந்து நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிட்டீங்க. அதாவது ஆண்களாக இருக்கட்டும் இல்லை பெண்களாக இருக்கட்டும் மலட்டுத்தன்மையை பற்றிய பல விஷயங்களை வந்து ஜென்ரல் பொதுமக்களுக்கு நிறைய விஷயங்களை சொல்லி இந்த நிகழ்ச்சிக்கு
உதவியிருக்கீங்க. நிகழ்ச்சியில் பங்கேற்றதுக்கு விஐடி பண்பலை சார்பாக உங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறோம் மேம். தேங்க்யூ வெரி மச். நன்றி. இது விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. நன்றி, வணக்கம். நேயர்கள் இதுவரை கேட்டது பல்வேறு மருத்துவ துறைகளில் இருந்து தேர்ச்சி பெற்ற மருத்துவர்களுடன் கலந்துரையாடல். மருத்துவ நேரம் விஐடி பண்பலை 90.8. நன்றி, வணக்கம். உங்கள் விஐடி பண்பலை 90.8 வழங்கும் கருத்துக்களம். மக்கள் கருத்துக்கள் அரங்கேறும் ஒளித்தளம். உங்கள் குரல்களில் ஒருங்கிணையும் கருத்துக்களம். விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலியில். வணக்கம் நேயர்களே, இது விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலியில இந்த நிகழ்ச்சி உங்கள் அபிமான கருத்துக்களம். நம்ம இந்த கருத்துக்களம் நிகழ்ச்சியின் மூலமா மக்களுடைய கருத்துக்களை வெவ்வேறு தலைப்புகளின் கீழே நம்ம பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு கருத்துக்களம் நிகழ்ச்சியில் நம்ம எதை பத்தி பேச போறோம்னா, வாழ்க்கைக்கு ரொம்பவும் முக்கியத்துவம் வாய்ந்தது உணவு. அந்த உணவு விளைவிக்கிறது எதுல இருந்து பார்த்தோம்னா விவசாயம். ஆனா இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில விவசாயம் கேள்விக்குறியான ஒரு விஷயமா மாறிக்கிட்டு இருக்கு. விவசாய நிலங்கள் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. இதை பத்தின பல கருத்துக்களை தான் விவசாயிகளிடமே கேட்க வாங்க நிகழ்ச்சிக்கு போலாம். வணக்கம் ஐயா, உங்க பேர் சொல்லுங்க ஐயா, என்ன ஊருன்றத சொல்லுங்க. சேவூர் பச்சைமுத்து. விவசாயத்தில் இந்த கரும்பு கழனி அது பாதிப்பு இப்போ பன்னி தொல்லை, குரங்கு இதெல்லாம் பாதிப்பு. மழை நாட்டில் மழை அத்து போச்சு, அதெல்லாம் பாதிப்பு. விவசாயம் குறைஞ்சிக்கினே வருது. சரிங்க ஐயா, பச்சைமுத்து ஐயா, நீங்க எத்தனை வருஷமா விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஐயா? 50 வருஷமா பண்ணிக்கிறோம். 50 வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க. என்னென்ன மாதிரியான விவசாயம்லாம், என்னென்ன பயிரெலாம் பண்ணியிருக்கீங்க? கரும்பு, கழனி, எள்ளு, இந்த மாதிரி பயிரெலாம் பண்ணியிருந்தோம். கடல்காய் போட்டதுனால இப்போ பனி வந்ததுனால கடல்காயெல்லாம் போச்சு. இப்போ பெரும்பாலும் கரும்பு தான். ஸோ 50 வருஷம் விவசாயம் பண்ணியிருக்கீங்க, மிகப்பெரிய அனுபவம் இருக்குது உங்களுக்கு. இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் விவசாயம் எப்படி ஐயா இருக்குது? கொஞ்சம் கொஞ்சமாக விவசாய நிலம் காணாமல் போயிட்டு இருக்குங்க இல்லையா? அதுக்கான காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? விவசாயம் அழிஞ்சிக்கிட்டு வரதுக்கு முக்கிய காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க ஐயா நீங்கள்? முதல்ல மழை கிடையாது, மழை இல்லாததுனால எல்லாம் குறைஞ்சிக்கினே வருது விவசாயத்தில். ஆள் கிடைப்பும் ரொம்ப இதுவாக விலைவாசி யாரையாரா அது கூலி ஜாஸ்தி. அதனால பயிர் எல்லாம் பண்ணது, பயிர் எல்லாம் பண்ண போதுன்னு கூட எல்லாம் கரம்ப விட்டுறாங்க. அவ்வளோதாங்க இருக்குது அதிகமாக. இந்த 50 வருஷத்துல பயிர் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொன்னீங்க இல்லைங்களா? ஒவ்வொரு 10 வருஷத்துக்கும் எதனா பயிர்ல மாற்றம் இருக்குங்களா? இப்ப இருக்கிற சூழ்நிலைக்கு மழை பற்றாக்குறைன்னு சொன்னீங்க, இப்ப என்ன பயிர் வைக்கிறீங்க ஐயா நீங்க? இருக்கிற சூழ்நிலை கரும்பு கழனி தான், எள்ளு கொஞ்சம் பண்ணிக்கிறோம், அவ்வளோதான். வேற எதுவும் பயிரே கிடையாது. ஜாஸ்தி பெரும்பாலும் கரும்பு தான். அன்னைக்கு இருந்த விளைச்சலுக்கும் இன்னைக்கு இருக்கிற விளைச்சலுக்கும் எப்படிங்க ஐயா இருக்கு? அன்னைக்கு விலைவாசி கம்மியாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு விளைச்சல். இன்னைக்கு விலைவாசி ஏறுது, விளைச்சல் கம்மியாகுது. அதுதானே ஆற்று தண்ணி. இப்போல்லாம் கிணத்து தண்ணி எக்ஸ்ட்ரா தான். தண்ணி இப்போ உப்பாகி போச்சு, தண்ணியும் கம்மியாக கிடையாது, தண்ணியும் குறைஞ்சி போச்சு. அது முன்னே தண்ணி ஏராளமான தண்ணி, இப்போ தண்ணியும் குறைஞ்சி போச்சு. அது இருக்கிற தண்ணி பயிருக்கிற தண்ணிக்கிற மாதிரி பயிர் வச்சுக்கிறோம். ஸோ மழை அளவு குறைஞ்சதுனால நிலத்தடி நீர் மட்டமும் குறைஞ்சிருச்சுன்னு சொல்கிறீங்க? அதுவும் குறைஞ்சி போச்சு. மழை ஆற்றதுனால நீர் உடம்பு பூச்சி கீழே எல்லாம் 400 அடி 500 அடி போர் போடுறாங்க. அதெல்லாம் இந்த இடத்துல போர் போட்டாலும் தண்ணி கிடையாது. அதெல்லாம் கூலி ஆள் பிரச்சனை. இருக்கிற கிணத்து அந்த காலத்துல எல்லாம் கிணறு, அந்த தண்ணியை இருக்கிற தண்ணி வச்சு ஓட்டிக்கிறாங்க, இருக்கிறவங்க சும்மாவும் விட்டுடுறாங்க. சரிங்க ஐயா, இப்போ இருக்கிற விவசாய முறைகளில் நீங்கள் 50 வருஷம் விவசாயின்னு சொல்லியிருக்கீங்க, மிகப்பெரிய அனுபவம் வாய்ந்த விவசாயி. எந்த மாதிரியான உரம் ஐயா நீங்கள் பயன்படுத்துவீங்க? இயற்கை உரம் பயன்படுத்துகிறீங்களா, செயற்கை உரம் பயன்படுத்துகிறீங்களா? நாங்கள் ஜாஸ்தி தழை எரு அது முன்னே. இப்போ எல்லாம் குறைஞ்சி போனதுனால மரமட்டெல்லாம் போச்சு. எரு ஜாஸ்தி பெரும்பாலுமா எரு யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி மருந்து காம்ப்ளெக்ஸு, யூரியா இதுதான் போடுவோம். ஸோ இயற்கை உரம் பயன்படுத்திட்டு இருந்து இப்போ கொஞ்சம் மாறி செயற்கை உரமும் பயன்படுத்துறீங்க. அதை பண்ணுறோம் இப்போ. சரிங்க ஐயா, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி விவசாயம் ரொம்ப பாதுகாக்கப்படக்கூடிய ஒன்று விஷயம்தான். ஆனால் கொஞ்சம் நீங்கள் 50 வருஷம் விவசாயியாக இருக்கிற சூழ்நிலை கொஞ்சம் கொஞ்சமாக விவசாயம் அழிஞ்சிக்கிட்டு இருக்கு. இப்போது இருக்கிற சூழ்நிலையில் கவர்மெண்ட்டுக்கிட்ட இருந்து நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க? விவசாயத்தை எப்படிங்க ஐயா பாதுகாக்கிறது? எங்களை போன்ற சந்ததிகள் எல்லாம் பயன்பெறணும்னா அந்த விவசாயம் கண்டிப்பாக இருந்தே ஆகணும், அப்போ தான் நாங்கள் சாப்பிட முடியும். அரசு என்ன செஞ்சாங்க ஐயா இந்த விவசாயத்தை பாதுகாக்க முடியும்? மானியத்தில் மருந்து கொடுத்துருந்தாங்க, அது கொடுத்தது கூட இப்போ அது கூட நல்ல விலைவாசி. இன்றைக்கி 100 ரூபா இந்த மூட்டை, இன்றைக்கி 300 400 போச்சு. அதில் 1000 ரூபா கூட 1000 சொல்ல கூட போட்டுக்குது. இந்த டிஏபி எல்லாம் 1100 1500 ரூபாய்க்குது. மருந்து மாதிரிலாம் வருஷத்துக்கு மத்தியில் கரண்ட்டு பில்லு அது வர
அதான் இது அரசாங்கம் எதனா உதவி செஞ்சால் தான் நாங்கள் மேலே போக முடியும். அது இல்லையே, அதான் செய்யலையே. அது கரும்பு ஆளாடுறதே விட்டோம். மில்லில் ஓட்டினாலும் கரும்பு இந்த மாதிரி தொல்லை எல்லாம் நின்று போகுது. அது வர பில்லு வராது, அது வர தொல்லை. இந்த மாதிரிலாம் என்னால் விவசாயத்தில் வந்து 5 பைசா லாபம் கிடையாது. சும்மா நாம் என்ன பண்ண போகிறோம்? நம்ம சொத்து சம்பாதிச்சுட்டு அந்த காலத்துலேருந்து எது இருக்கிற பூமி கொஞ்சம் கொஞ்சமாக பயிர் வைக்கணும்னு வச்சுக்கிறோம். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. நல்லதுங்க ஐயா. விவசாயம் வந்து இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் நிறைய அலைச்சல்கள் இருக்குது, அவங்களுக்கு அதை குறைக்கணும்னு சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பாக உங்களுடைய 50 வருட விவசாய அனுபவம் வந்து கண்டிப்பாக பாதுகாக்கப்படக்கூடியது ஐயா. வாழ்த்துக்கள் ஐயா. நன்றி. வணக்கம். இன்னைக்கு இருக்கிற விவசாய முறைகள் எப்படி இருக்கு, விவசாயம் என்னென்ன வந்து பாதுகாப்பான நடவடிக்கைகள் மேற்கொள்ளணும் அப்படின்ற மாதிரியான நிறைய கருத்துக்கள் விவசாயிகள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்க நம்ம கிட்ட ஒரு ஐயா இருக்காரு, அவர்கிட்ட பேசலாம். வணக்கம் ஐயா, உங்க பேர் சொல்லுங்க, உங்களுடைய ஊர் சொல்லுங்க ஐயா. என் பேர் தர்மலிங்கம், நான் சேவூர். நான் ஒரு 10 வருஷமாக விவசாயம் பண்ணியிருக்கிறேன். விவசாயம் பண்ணுறோம், ஆனால் அதுக்கு உண்டான இது கிடைக்கிறது இல்லை எங்களுக்கு. விவசாயம் செய்கிறேனுமோ அதுக்கு உண்டான மதிப்பு கிடைக்கிது விவசாயத்தில். மேற்கொண்டு தண்ணியெல்லாம் உப்பாயிடுச்சு. இந்த பாலாறு தண்ணி வந்து பூரா உப்பாயிடுச்சு. அதனால் விவசாயத்தில் நாங்களாம் சரியான முறையில் பயன்படுத்த முடியல. அதுக்கு தகுந்த மாதிரி அதுக்கு முன்னே ஆஃபீஸருங்கள்லாம் விவசாயம் பார்ப்பாங்க, இப்படி சொன்னால் இப்படி செய்யணுவாங்க. இப்போ யாரும் வரதே கிடையாதுங்க, விவசாயம் பக்கம் திரும்புறதே கிடையாது. இப்போ நாங்களே போயிட்டு அதிகாரிங்கிட்ட கேட்கணுன்னாக்கா, அதிகாரி கலெக்டருக்கு போயிட்டாருப்பா, அங்கே யாரும் இல்லைப்பா, எங்ககிட்ட இது கிடையாதுப்பா, அது கிடையாதுப்பா, இப்படி தான் சொல்கிறாங்க. விவசாயம் நாங்கள் செய்கிறோம், ஆனால் அதுக்கு தகுந்த எங்களுக்கு ஆலோசனை கொடுத்து அதிகாரிங்க யாரும் வரது கிடையாது. மெயின் அதுதான் எங்களுக்கு. அக்ரிகல்ச்சர் அந்த பக்கம் திரும்புறதே கிடையாது. நாங்களும் போய் கேட்டோம்னா அதுக்கு தகுந்த முடியான ஒரு அட்வைஸ் பண்ணுறது கிடையாது எங்களுக்கு. அவங்க உழைப்புக்கேற்ற ஊதியம் இல்லைன்னு சொல்றீங்க நீங்க. சார், இந்த 10 வருஷம் விவசாயம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொன்னீங்க இல்லையா? இன்னைக்கு விதைகளை பொறுத்த வரைக்கும் என்னென்ன மாதிரியான விதைகள் இருக்கு? வீரியமிக்க விதைகள் இருக்குங்களா, இல்ல செயற்கை முறையான விதைகள் இருக்கா? நல்ல பயிர் விளையுதுங்களா நிலத்துல? விதையை வந்து உருப்படியான விதையை கிடைக்கிறது கிடையாது எங்களுக்கு. செயற்கை முறை விதை தான் கிடைக்குது எல்லாமே. வேளாண்மை துறையிலிருந்து கிடைக்குது விதையும் அப்படி தான் இருக்குது. கடையில் போய் நாங்கள் வாங்கும்போது அந்த விதையும் அப்படி தான் இருக்குது. நாங்களே உற்பத்தி பண்ணுற விதையை வச்சு இது பண்ணோம்னாக்கா ஒரு முறை இதுவாகுதுங்க, மறுபடியும் அது இதுவாக மாட்டாங்க. அந்த விதைக்கூடிய இது கிடைக்க மாட்டேங்குது. இதுதான் எங்களுடைய இது. இப்போ அதே தகுந்த பண்ணினாக்கா அதுக்கெல்லாம் வந்து முன்ன சாணம்லாம் போட்டு நிறைய நாங்கள் பயிர் வைப்போம். ஆனால் இப்போ வந்து கெமிக்கல் தான் நிறைய யூஸ் பண்ண வேண்டிய நிலைமை வந்துடுச்சு எங்களுக்கு. ஆள் பற்றாக்குறை ஒரு பக்கம், விலைவாசி ஏற்பது ஒரு பக்கம், ஃபெர்டிலைசர்ஸ் போட்டு நிறைய போனாக்கா. இப்போ எடுத்துக்கலாம், டிஏபி எடுத்துக்கோங்க, ஊறப்பட்ட வேலை 1670 ரூபாய் நிற்க வைக்கிறோம். அதை எடுத்துன்னு வந்து நாங்கள் கையில் போடுறவங்களாம் எங்களுக்கு 1400 ரூபாய் செலவாகுது அந்த பின்னால். அதை வச்சு நாங்கள் எங்கே பண்ண முடியும்? இப்போ நெல் போயிட்டு நாங்கள் அறகிறோனாக்கா அந்த நெல்லினுடைய மதிப்பு வந்து வெறும் 800 ரூபாய். மண்டி தெருக்கு நாங்கள் இங்கே போனாக்கா, பண்ணையில் போனாக்கா அவங்க சரியான முறையான எங்களை இது பண்ணுறது கிடையாது. சேமிப்பு கிடங்கு அவங்கக்கிட்ட போனாக்கா அவங்க சரியான இது பண்ணுறது கிடையாது எங்களுக்கு. நாளைக்கு வாப்பா, நாளன்னைக்கு வாப்பா, இன்னைக்கு கிடைக்காதுப்பா, ஆள் இல்லைப்பா, அப்படி சொல்லி அனுப்பிச்சிடறோம். அதனால் எங்கள் அலைக்கிச்சல் பார்த்து நாங்கள் நேரம் மண்டிக்கு எடுத்துன்னு போகிறோம். மண்டிக்கு எடுத்துன்னு போனால் மண்டி அவன் கமிஷனு அது இது எல்லாம் எடுத்துட்டு எங்களுக்கு 800 ரூபாய் ஒரு மதிப்பு போட்டு கொடுக்குறோம். அது நாங்கள் செலவு பண்ணி என்ன பிரயோஜனங்க? ஒரு ஏக்கராக குறைஞ்சது எங்களுக்கு வந்து 40 மூட்டை 30 மூட்டை விளைஞ்சா போகிறோம். ஆனால் 20 மூட்டை விளையாது, அது 20 மூட்டை கூட அதனுடைய மதிப்பு கிடைக்கிறது கிடையாது, பணம் கிடைக்கிறது கிடையாது. அதனால விவசாயம் என்ன மாதிரி பண்ணுறதுக்கு எங்களுக்கு முறையே இதுவாக முடியும். ஸோ விளைவிச்ச பொருட்களுக்கு வந்து இடைத்தரகர்கள் இல்லாமல் அரசே வந்து கொள்முதல் பண்ணணும்னு நீங்கள் சொல்கிறது நல்ல ஒரு கருத்து தாங்க ஐயா. நீங்கள் சொல்கிற மாதிரி இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் விவசாயம் நிலங்கள் ஒரு பக்கம் கம்மியாயிட்டே போயிட்டு இருந்தாலும் நீர் பற்றாக்குறை அதிகமான ஒரு விஷயமா இருக்கு. ஸோ இப்போ இருக்கிற நீரை பயன்படுத்தி எப்படிங்க ஐயா பாதுகாப்பான முறையில் விவசாயம் பண்ணுறது? இப்போ இருக்கிற நீர் வச்சுன்னா உப்பு தண்ணி மெயின் வந்து. அந்த உப்பு தண்ணியும் பயிர் வைக்கிறோம்னாக்கா அந்த பயிருக்கு பயிர் வரும்போது அந்த உப்பு அதிகமாகிறதுனால அந்த பயிரினுடைய இது வீரியம் வர முடியல. மருந்து போட்டால் கூட அது வீரியமாக வர மாட்டேங்குது பயிருங்க. அதுதான் ஒரு மெயின் இதுங்க. ப்ளஸ் வந்து கெமிக்கல் அதிகமாக யூஸ் பண்ணுறதுனால பயிர் வீரியமாக வர முடியல. தண்ணி மெயின் உப்பாயிடுச்சுங்க. அதனால் பயிர் இந்த மாதிரி இது பண்ண முடியல எங்களால். இந்த சொட்டு நீர் பாசனம், பட்டாம்பூச்சி பாசனம், இந்த மாதிரி நிறைய பாசன முறைகள் வந்து சொல்றாங்க ஐயா. அதெல்லாம் பயன்படுத்துறதுனால வந்து விளைச்சல் ஏதாச்சும் குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்களா, இல்ல நீரை குறைவான நீரை பயன்படுத்தி நல்ல விளைச்சல் கொடுக்க முடியுமாங்க ஐயா? சொட்டு நீர் பாசனம் வந்து எங்க பண்ணுக்கு அது யூஸ் ஆக முடியறதில்ல. வெறும் அந்த தென்னந்தோப்பு, வாழைச்செடி அது போல பயிர். ஆனால் கரும்பு பயிர்கள்லாம் வந்து முடியறதில்ல. அது அதில் செலவு அதிகமாகிடுது. எங்க பண்ண எடுத்து ஆஃபீஸிட்டு போயிட்டு கேட்க போறவங்கன்னா சொட்டு நீர் பாசனம் நாங்கள் விடுறோன்னு சொல்லிட்டு அவன் 58 பிரச்சனை கொடுக்குறான். அதுக்கு எங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி நாங்களை போய் முடியல, எங்களால் அலைச்சியில் வாங்க முடியல. அது வாங்கிக்கணுவா, இது வாங்கிக்கணுவா, அந்த ஆஃபீஸில் போய் பாரு, இந்த ஆஃபீஸ், அந்த ஆஃபீஸில் போனால் ஆளே இருக்க மாட்டேன்றான். இதுக்கே போனால் இன்னொரு 5 வருஷத்துக்கு போனால் விவசாயத்துக்கு பண்ணணுமா வேணாமா, நிலம் இருக்குது வச்சுன்னு இருக்குதா வித்துட்டு போகணுமான்ற நிலைமையில இருக்கிறோம் நாங்கள். ஸோ இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை குறைந்த அளவு விவசாயிகள், குறைந்த அளவு விவசாய நிலங்கள் இருந்த பொழுதிலும் வந்து அரசு சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு நிறைய சப்போர்ட்டிவாக இருக்கணும் அப்படின்னு நினைச்சு எதிர்பார்க்குறீங்க நினைக்கிறோம். அது போல் நினைக்கிறோம். ஆனால் அரசு எங்களுக்கு தகுந்த ஹெல்ப்பிங் இல்லைங்க. விவசாயம் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணல அரசு. எப்படி அரசு அதிகாரிங்க சப்போர்ட் அரசு கொடுத்தா தானே நம்மளை இது பண்ண முடியும். ஒரு மானியம் போய் கேட்கறோம் பண்ணி நம்ம மானியத்தில் அவங்க என்னன்றாங்க, மானியம் இப்போ இல்லைப்பா, அதுக்கு க்ளோஸ் ஆயிடுச்சுப்பா, அதை கவர்மெண்ட் எங்களுக்கு இது பண்ணலப்பா, எங்களுக்கு அதிகாரி ஆர்டர் கொடுக்கலப்பா. விவசாயம் என்ன மாதிரி விவசாயம் பண்ணாக்கா அது 58 கொஸ்டின் கேட்குறாங்களே, எங்களால் பண்ண முடியல, அதில் செய்ய முடியல. அதனால விவசாயம் பண்ணுறதா இல்லையான்ற ஒரு முடிவில் இருக்கிறோம் நாங்கள்.
இப்போ இருக்கிற சூழ்நிலையில் நிலத்தடி நீர் ஒரு பக்கம் குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. அது குறைஞ்சிட்டு இருக்க மாதிரி விவசாய நிலங்களும் குறைஞ்சிட்டு இருந்து வீட்டு மனைகளாகவும் தொழிற்சாலைகளாகவும் மாறிக்கிட்டு இருக்குங்க. இதை தடுக்கிறதுக்கு என்னங்க ஐயா பண்ணணும்? அது தடுக்கிறதுனா விவசாயிக்கு கவர்மெண்ட் அரசாங்கம் உதவி பண்ணணும். இப்போ நீ நிலம் வைக்காத, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம், நாங்கள் எங்கள் அதிகாரி அனுப்புகிறோம், உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம், நீங்கள் விவசாயம் பண்ணுங்க, அதனுடைய பொருள் நாங்கள் எடுத்துன்னு போயிட்டு செல்லிங் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறோம், அந்த காசு கொடுக்குறோம் அன்ட்டு விவசாயிகிட்ட ஒவ்வொரு அதிகாரியும் இது பண்ணும். அரசாங்கம் சப்போர்ட் பண்ணாதான் விவசாயம் பண்ண முடியும். அரசாங்கம் சப்போர்ட் பண்ண விவசாயம் பண்ணனா ரொம்ப கஷ்டம். சரிங்க ஐயா, நீங்க சொல்ற மாதிரியான விஷயங்கள்ல விவசாயம் செய்யறதுக்கு நிறைய கஷ்டங்கள் இருந்தாலும் விளைவிச்ச பொருட்களை விற்பனை பண்றதுக்கு நம்மளுக்கு போதுமான விலை கிடைக்காதனால நிறைய கஷ்டங்கள் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஏன்னா இந்தியா ஒரு விவசாய நாடுன்னு சொல்லிட்டு இருக்கோம். விவசாயம் இருந்தால் தான் நம்ம எல்லாம் நல்ல முறையில் வாழ முடியும். சரிங்க ஐயா, விஐடி கம்யூனிட்டி ரேடியோ சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்கள். வணக்கம் ஐயா, உங்க பேர் சொல்லுங்க, உங்களுடைய ஊர் சொல்லுங்க. கே சடையான், சேவூர். அப்பா பேர் குப்புசாமி. நான் ஒரு 45 வருஷமாக விவசாயம் பண்ணிடுறேன், டிகிரி முடிச்சுட்டு. விவசாயத்தில் இருக்க தொழில்நுட்பம் முன்னேற விவசாயம் நல்ல வருமானம் தான். ஆள் பற்றாக்குறை, அப்புறமா புதிய நவீன முறைகள்லாம் வந்திருக்கு, நல்லா தான் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி தொழு உரமெல்லாம் இப்போ மாறிடுச்சு. ஏன்னா இந்த காம்ப்ளெக்ஸ் யூரியா போட்டால் பயிர் கொஞ்சம் நல்லா செழிக்குது. அதுக்கு போட்ட மாதிரி இப்போ என்ன தான் அப்புறம் கூலியால் பிரச்சனை மெயின் பன்றிங்கிற ஒரு நிறைய இருக்குது. அது மாதிரி நம்ம இந்த விவசாய விளைபொருளுக்கு அவங்க கேட்குற மாதிரி நான் கொடுத்துட்டு வர்றதா இருக்குது. அதுக்கு நிரந்தரமான விலை நிர்ணயம் கிடையாது. அது ஒரு முக்கியமானது. கரும்பு எதுவுமே தள்ளிடுறாங்க, அவங்க 3000 தரட்டு 2000 2500 தராங்க. அதில் வேறு பிடிச்சிடுறாங்க. அதனால் விவசாயம் என்ன பண்ணுறோம், கரும்பு இது பண்ணுறேன், அதுலேயும் டன்னேஜ் வருது. அதனால் ஒரு விவசாயம் மில்லு ப்ராப்ளம். ஆளானா போயிட்டு ஈபியில் பர்மிஷன் வாங்கணும், அது ஒரு மெயின் பிரச்சனை. அதனால் கரும்பு இது பண்ணுவாங்க. நெல் பண்ணால் ரொம்ப செலவு அதிகமாகும். செலவு 1 ஏக்கர் 2 ஏக்கர் இருந்தால் மிஷின் வச்சு ஏற்றுறாங்க. அரகாணிக்கெல்லாம் கூலி ஆள் கூட்டு வரோம், அது கூலி ஆளுக்கு பத்த மாட்டேங்குது. நெல் போட்டால் அது ஒன்று. வாழை போட்டால் காற்று வச்சு வச்சிருக்கு. அதுக்கு நஷ்டம் ஈடு கவர்மெண்ட்டில் எதுவும் தரமாட்டோம். தரேன்னு சொல்கிறாங்க, போய்ட்டு எல்லா லிஸ்ட்டு கொடுத்து அதுக்கப்புறம் தரமாட்டேன்றாங்க. அது 1 ஏக்கரை பாருங்கள், 1 ஏக்கரை போய்ட்டு 2 ஏக்கரை போய்ட்டு வாழை இல்லாத மாதிரி. எள்ளு தாங்க கொஞ்சம் நல்லா பயிர், நல்ல பயிர் போட்டால் ஒரு 6000 7000 தருது. கடலக்கா போட்டால் வேர்க்கடலை போட்டால் பன்றிடுவாங்கன்னு அறிவு. கண்டிப்பாங்க. 45 வருஷமா விவசாயம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொன்னீங்க, அதுவும் டிகிரி முடிச்சுட்டு விவசாயம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொன்னீங்க. கண்டிப்பா ரொம்ப பெருமைக்குரிய விஷயமா இருக்கு. இந்த 45 வருஷ விவசாயத்துலங்க ஐயா, முன்னாடி இருந்த காலங்களில் எந்த மாதிரியான விவசாயம் பண்ணீங்க? இன்னைக்கு இருக்கிற இப்போ 21ஆம் நூற்றாண்டுல இருக்கோம் நம்ம, இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில என்ன மாதிரியான விவசாய பயிர்கள் எல்லாம் வைக்கிறீங்க ஐயா? இன்னைக்கு இருக்கிற மாதிரி ஏற்ற மாதிரி பண்ணுறேன். கரும்பு பண்ணுறேன், எள்ளு போட்டேன், அப்புறமா உளுந்தும் போட்டேன். உளுந்து போட்ட மாதிரி அக்ரி பண்ணைக்கே நான் விதைக்கும் கொடுத்தேன். அது மாதிரி காலத்தை ஏற்ற மாதிரி பயிர் மாற்றி கொண்டு போயிருக்கேன். அப்புறம் மாட்டு தீவனம் நடுறேன், சோளம் கால்நடைக்கு தீவனுக்கு சோளம் போடுங்கிறேன். அதுவும் கரும்பில் தரிசிலாத எதுவும் பயிரிட்டுக்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி நான் பயிரிட்டுங்க இருக்கேன். விளைச்சலை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குதுங்க? குறிப்பா ஒரு 10 வருஷத்துல 1 ஏக்கர்ல ஒரு 10 மூட்டை நெல் விளைஞ்சதுன்னா இப்ப இருக்கிற சூழ்நிலையில 5 மூட்டை நெல் தான் விளையுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தரப்புல சொல்லிட்டு இருக்காங்க. பயிர் வீரியம் இல்லாத ஒரு பயிரா இருந்துகிட்டு இருக்கு, மண்ணினுடைய தரம் குறைஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு மாதிரிலாம் சொல்றாங்க. நீங்க எப்படிங்க ஐயா, உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. அந்த காலத்தில் எருவு போட்டாங்க, நுண்ணுட்டு சத்து போட்டாங்க, பஞ்சகவியெல்லாம் தயார் பண்ணாங்க. இப்போ மருந்து போடுறதுனால என்ன பண்ணுறது, 30 மூட்டை இன்க்ரீஸ் ஆகுது. இன்க்ரீஸ் ஆகாமல் இல்லை, அதுக்கேற்ற மாதிரி செலவு பண்ண முடியல. இப்போ பண்ண முடியல, விவசாயம் பணம் போட்டாங்க, அதனால் விவசாயம் பண்ண முடியல. ஆள் பிறகு இந்த இது வரிசை முறையில் நாற்று நெல் போட்ட 100 ஒரு நெல் ஒரு நாள் அது போட்டால் தான் நல்லா பயிர் வருது. முன்ன மாதிரி நட்டா இப்போ விளைச்சல்லாம் பண்ணல. ஆள் பட்டாங்க, ஆள் வரமாட்டாங்க, கூலி ஆளும் வரமாட்டாங்க, நடுவுக்கு ஆள் வரமாட்டாங்க. மருந்து விலை அதிகமாக. இப்போ டிஏபி 900 1000 அதுக்கு 300 400 ஆச்சு. இப்போ 900 1000 மூட்டை டிஏபி. ஒரு மூட்டை டிஏபி எடுக்கணுக்கா பணம் பட்டாங்க. 4 மூட்டை போட்டால் தான் அந்த பயிர் எடுத்து கொடுக்குங்க. அதில் இருக்கிற நுண்ணுட்டு சத்து மண்ணுடைய விளைச்சல் தன்மை எடுத்து கொடுக்குது, இல்லைனாக்கா பயிர் வரமாட்டேன். நீங்கள் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலை விவசாயம் பண்ணுறதுக்கான உதிரி பொருட்கள், அதாவது உரம் வாங்குறதெல்லாம் அதனுடைய விளைச்சலுக்கே ஈடு கட்டுறதுக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்க. சரிங்க ஐயா, நீங்கள் சொல்கிற மாதிரி ஆட்பற்றாக்குறை அதிகமாக இருக்குன்னு சொன்னீங்க இல்லையா, அதுக்கான காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க ஐயா நீங்கள்? காரணங்கள் 100 நாள் வேலை வாய்ப்பு கொடுத்தாங்க. கலெக்டர் ஆஃபீஸ் மண்ணு கொடுக்குறோம், பஞ்சாயத்து தலைவர் கொடுக்குறோம், அவங்களே நிலத்தில் செய்யறேன்னு சொல்கிறாங்க, செய்ய மாட்டாங்க. இன்றைக்கி அனுப்பிச்சாங்க, நாளைக்கு வரமாட்டாங்க. அதை நீங்கள் எடுத்து என்ன செய்யணுமோ நடக்குதுங்க. கலெக்டர் ஆஃபீஸ் மண்ணு எல்லாம் கூட நிறுத்த முடியுங்க. கால்நடைகளை பொறுத்த வரைக்கும் அப்போ இருந்த கால்நடைகளுக்கும் இப்போ இருக்கிற கால்நடைகளுக்கும் ஏதாச்சும் மாற்றங்கள் இருக்குங்களா? கால்நடைக்கு மாற்றம் இருக்குங்க. இங்கே மெயினாக ஹாஸ்பிட்டல் இல்லை. ஒரு நோய் வாய்ப்பட்டாக்கா இங்கேருந்து ஹாஸ்பிட்டல் ரங்காபுரம் ஓடி போகிறது. இங்கேருந்து போகிறதுங்காட்டி சனை நீக்க தருணத்தில் சனையை போட முடியல. அதே மாதிரி கால்நடைக்கு ஏற்ற தீவனங்கள் கொடுக்க முடியல. இந்த மாட்டு தீவனம் இதை மாதிரி கொடுக்குது. கால்நடை பொறுத்து இப்போ 25 ரூபாய் லிட்டர் இருந்து இப்போ 23 ரூபாய் ஆகிட்டாங்க. அது பால்காரெல்லாம் சேர்ந்து கம்மி பண்ணாங்க, அதையும் ஒன்றும் பண்ண முடியல. இன்றைக்கி 25 ரூபாய் 23 ரூபாய் இன்றைக்கி குறைச்சிட்டாங்க. பால் நல்லா இன்க்ரீஸ் ஆகுது. இதாங்க கால்நடைக்கு வியாதிகள் சீக்கிரம் உடனே பார்க்க முடியும். இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் விவசாயம் ஒரு பக்கம் குறைஞ்சிக்கிட்டு இருந்தாலும் விவசாய நிலங்கள் குறைஞ்சிக்கிட்டு இருக்குங்க இல்லையா, அங்கங்கே பிளாட் போட்டு வித்துக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் தடுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? விவசாயத்தை பாதுகாத்து நம்முடைய சந்ததிகளை வழி நடத்துறதுக்கு ஏதாச்சும் பண்ணணும்னா நீங்கள் என்ன நினைப்பீங்க? மூதாதை சொத்தெல்லாம் அப்படியே தான் வச்சிருக்காங்க. இந்த வேளாண்மை அக்ரி டிபார்ட்மெண்ட்டில் சொத்து வாங்க ஓட்டாத ஸ்டே போடணும். ஸ்டே போட்டால் ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க வாங்கி போட்டு நிறுத்திட்டு ஒரு 5 வருஷமும் திருப்பி கல் நட்டுறாங்க. அது விவசாயம் கொடுக்காம நம்ம சொத்தை கட்டி ஆகணும். நீங்கள் சொன்ன சந்ததி அதுக்கான அரசாங்கம் முயற்சி எடுக்கணும். ஒவ்வொரு நிலமும் இந்த சொத்து வாங்கக்கூடாதுன்ட்டு அவங்க
வந்து வேளாண்மை அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் இந்த சொத்து வாங்கக்கூடாது ஒரு கண்டிஷன் போடணும். அதை மீறியும் வந்து கட்ட பஞ்சாயத்து ஏதாவது பண்ணி ஊரில் இந்த சொத்து வாங்கக்கூடாது ஒரு நேம் போர்டு பிளாட் போர்டு போட்டு போடணும். அதே மீறி வாங்கிடுறாங்க, வாங்கிட்டு பைசாக்கு ஆசைப்பட்டு வாங்கிடுறாங்க. அது சொத்து நிறைய சீக்கிரம் அந்த பணம் அழிஞ்சு போகுது. சொத்தாக இருந்தால் இன்றைக்கி கட்டிக்காது, சொத்து இருந்தால் விவசாயம் முன்னேறும், நம்ம சந்ததிங்க நல்லா இருக்கும், நம்ம எனக்கு அடுத்து என் பையன் வைப்பான். அதாவது நீங்கள் சொல்கிற மாதிரி கண்டிப்பாக மக்கள் தொகை பெருக்கத்தின் காரணமாக வீடு கட்டுறதுக்கு வந்து நிலம் தேவைதான். ஆனால் விவசாய நிலத்தில் கட்ட வேணாம், வீணாக இருக்கிற நிலத்தில் கட்டணும் அப்படின்னு சொல்கிறது நல்ல கருத்துங்க ஐயா. கண்டிப்பாக நீங்கள் 45 வருஷம் விவசாயன்றது நீங்கள் பேசும்போதே உங்களுடைய அனுபவங்கள் எல்லாம் நல்ல முறையில் தெரியுது. மேலும் உங்களுடைய விவசாய முறைகள் வந்து போற்றி பாதுகாக்கணுங்க ஐயா. வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி, வணக்கம். தேங்க்ஸ். நேர்களே, இன்றைய கருத்துக்களம் நிகழ்ச்சியில் வந்து நம்ம விவசாயத்தை பற்றி தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். விவசாயம் இல்லைன்னா நம்மெல்லாம் இல்லை. ஏன்னா 3 வேளை நம்ம உணவு சாப்பிட்றதுக்கு வந்து விவசாயம் தான் மூல காரணமாக இருக்குது. அந்த வகையில் விவசாயிகளை சந்திச்சுட்டு அவங்களுக்கு இருக்கிற சூழ்நிலைகளில் இன்னைக்கு விவசாயம் எப்படி இருக்குது, விவசாய பயிர்கள் எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கோம். இங்கே நம்மக்கிட்ட ஒரு விவசாயி இருக்காரு, அவர்கிட்ட பேசலாம். வணக்கம் ஐயா, உங்கள் பேர் சொல்லுங்க ஐயா. என் பேர் ரவி, சேவூர் மேடுத்தெருவு. நமக்கு ஒரு 4 ஏக்கரை பூமி இருக்குது. செலவு பண்ணுறது வரல, ஏதோ கௌரவத்துக்கு வந்து நிலம் சம்பாதிச்சுட்டு வந்து ஏதோ ஒன்று பயிர் வச்சுருக்கிறேன். இந்த வருஷம் கூட கரும்பு ஓட்டணும். எந்த கவர்மெண்ட் வந்தாலும் சரி அந்த நிலுவு காசு வந்து கொடுக்க மாட்டுறாங்க. இப்போ 2650 ரூபா டன்னுன்னு சொன்னாங்க, 2200 தான் கொடுத்துக்கிறாங்க. இன்னும் பேலன்ஸு கொடுக்கல. அவங்க அரசாங்கம் நம்ம ஒத்து வச்சா தான் நம்ம பயிர் வைக்க முடியும். அரசாங்கம் ஒத்து வைக்கல நம்ம பயிர் வைக்க முடியாது. கண்டிப்பாக இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் நிலத்தட்டுப்பாடு ஒரு பக்கம், நீர் தட்டுப்பாடு ஒரு பக்கம் இருந்தாலும் அரசு சார்பில் எதிர்பார்க்குறீங்கன்னு சொல்கிறீங்க. இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் நீர் பற்றாக்குறை இருக்குங்க இல்லையா? அதுக்கு தகுந்த மாதிரி என்னென்ன விதமான பயிர்கள் ஐயா பண்ணுறீங்க நீங்கள்? கரும்பு வந்து 2 வருஷம் கரும்பு, ஒரு வருஷம் எள்ளு பயிர் வைக்கிறோம். இந்த 3 மாதம் பயிர். அது என்ன வச்சா இப்போ வந்து எள்ளு இருக்குது, எதுவுமே போடலான்னா போட முடியல. 95 ரூபா ஒரு கிலோன்றான். அப்படின்னா 80 கிலோ என்ன ஆகுது நீங்களே கணக்கு போடுங்க. இப்போ என்னன்றான் 50 ரூபா கிலோ கேட்குறான். அதனால் போட முடியாது, எதுவுமே வீட்டில் வச்சுட்டு இருக்கேன். ஸோ அதாவது விளைவிச்சாலும் அந்த விளைவிச்ச பொருட்களுக்கு வந்து நியாயமான விலை கிடைக்கல அப்படின்னு சொல்கிறீங்க ஐயா. செலவு பண்ணுற துட்டு எங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது. ஒரு பக்கம் வந்து விவசாய பயிர்கள் வந்து இருக்கிற கொஞ்சம் நஞ்ச தண்ணியை வச்சு விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க, இன்னொரு பக்கம் விவசாய நிலத்தை வித்துக்கிட்டு இருக்காங்க இல்லையா? அதை தடுக்கிறதுக்கு என்னங்க ஐயா பண்ணுறது? இப்போ வந்து பயிர் வச்சு வலையில் இப்போ வந்து ஒரு ஏக்கரை ஒரு 50,000 ரூபானா ஒரு ஏக்கரை 50 லட்ச ரூபா வருது. அந்த 50 லட்ச ரூபா எதுவுமே பேங்க்கில் போடணும். ஒரு வட்டினா கூட மாதம் 50,000 ரூபா வருது. அது மாதம் வெட்டி வாங்கி சாப்பிட்டு போகலான்ட்டு அந்த கணக்கு ஜனம் வந்து தெளிவாயிடுச்சு. இதே சூழ்நிலை நீடிச்சாங்கன்னா நம்மளுடைய சந்ததிகள், அதாவது நம்மளுடைய பிள்ளைங்க வரும்போது அவங்களுக்கு என்னென்ன மாதிரியான கஷ்டங்கள் இருக்குங்க ஐயா? அப்படியே தான் அந்த மாதிரி தான் வேற பயிர் வைக்க முடியாதுங்க. இனிமேல் வந்து ரொம்ப விவசாயம் கெட்டு போச்சுங்க. தண்ணி சவுல் ஆயிடுச்சுங்க. உப்பு ஆயிடுச்சு. அந்த தோல் சாப்பு தண்ணியை தான் ஆற்றுல விட்டுட்டு மொத்தமே குடிக்கிறதுக்கே தண்ணியை வந்து உப்பாக தான் ஆயிடுச்சு. இங்கேருந்து வடகுமோட்டிலேருந்து நம்ம ஊருக்கு தண்ணி குடிக்க தண்ணியே வருது. அது வரலனாக்கா அது கூட கிடையாது. நெல் வந்து விளைச்சோம்னா அதில் சத்துக்கள் குறைவான ஒரு சத்துக்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் வந்து போதுமான அளவு சத்துக்கள் கிடைக்கிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தரப்பு சொல்லுது. நீங்கள் வந்து இயற்கை முறையில் விவசாயம் பண்ணுறீங்களா? அதுக்கு என்னென்ன இயற்கை முறை சத்துக்கள் வந்து உபயோகப்படுத்துறீங்க ஐயா? நெல் பயிருக்கு வந்து தான் ஏறு ஓடி மருந்து தான், டிஏபி காம்ப்ளெக்ஸு அடி உரம் போடுறோம். அடி உரம் போட்டு நட்டுட்டு அதுக்கு மேல் உரம் வந்து யூரியா போடுறோம். வலையை சேர்ந்து வருது வந்து அந்த நெல்லுக்கு உண்டான ரேட்டு கிடைக்கலீங்களே. 1000 ரூபா 1200 ரூபா விற்று அந்த நெல் இப்போ 900 ரூபா 800 ரூபான்றான். அப்போ எப்படி விவசாயி பயிர் வைக்குது? சரிங்க ஐயா, இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் கஷ்டமான விஷயங்களை தான் வந்து விவசாயிகள் விவசாய பயிர்கள் வச்சுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு அரசு சார்பில் என்னென்ன சப்போர்ட் வந்து எதிர்பார்க்குறீங்க நீங்கள்? என்ன அதை சப்போர்ட் பண்ணுறது? அந்த இப்போ வந்து லோன் போட்டு காசு வாங்கி பயிர் வைக்கிறோம். இப்போ அந்த வட்டியை கட்ட முடியல, எப்படி பயிர் வைக்க முடியும் சொல்லுங்க. விவசாயிகளுடைய நிலைமை வந்து ரொம்ப கேள்விக்குறியான ஒரு சூழ்நிலையில் தான் போய்கிட்டு இருக்கு. விவசாயத்தை போற்றி பாதுகாக்கணும்னா அது அரசாலையும் மக்களாலையும் மட்டும்தான் முடியும்னு சொல்கிறீங்க. கண்டிப்பாங்க ஐயா, உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறட்டும். வாழ்த்துக்கள். நன்றி. இப்போ நம்மக்கிட்ட ஒரு விவசாயி இருக்காரு, அவர்கிட்ட பேசலாம். வணக்கம் ஐயா, உங்கள் பேர் சொல்லுங்க ஐயா. பேர் சிவாங்க. நான் இங்கே சேவூர் இந்த கிராமத்தில் நான் இருக்கேன். எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு 30 வருஷமாக இருக்கேன். எனக்கு வந்து இப்போ 45 நடக்கிறது. 35 வருஷமாக நான் வந்து விவசாயம், அப்பா தாத்தா அவங்க கூடலாம் நான் விவசாயம் பண்ணின்னு இருக்கேன். முன்னத்துக்கு இப்போவும் பார்த்தீங்கன்னா முன்னெல்லாம் நல்லா கரும்பு நல்லா விளையும். தண்ணி பார்த்தீங்கன்னா கிணத்துல இப்போது எனக்கு வந்து 3 பம்ப் செட் இருக்குது. மெயின் ரோட்லேயே ஒரு பம்ப் செட் இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி பம்ப் செட் விட்டோம்னாவே அந்த காலத்தில் தண்ணி கம்மி தான் இருந்தாலும் ஊரில் இருக்கிறவங்க எல்லாம் அந்த தண்ணி கொண்டு போகிறது குடிக்கிறதுக்கு கொண்டு போவாங்க. இப்போ நம்மளே வாயில் வைக்க முடியல, அந்த அளவுக்கு தண்ணி மாறி போச்சு. ரொம்ப சவுலாயிடுச்சு. நெல்லே பார்த்தீங்கன்னா அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 சென்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 15 மூட்டையிலேருந்து 30 மூட்டை அப்படி விளையும். இப்போ பார்த்தீங்கன்னா 10 மூட்டை விளையிறதே கஷ்டமாக இருக்குது. அதே மாதிரி மருந்து விலை எல்லாம் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக ஏறின்னு போச்சு. அதை யூஸ் பண்ணி நம்ம இப்போ பண்ணோம்னா வரத்துக்கும் அதுக்குமே சரியாக இருக்குது. பார்த்தீங்கன்னா ஆளுக்கு பற்றாக்குறை ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த 100 நாள் வேலையெல்லாம் விட்டுட்டாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு எங்களுக்கு போனால் அங்கே 100 ரூபா கிடைக்குது. எங்களுக்கு அதே 100 ரூபாய்க்கு இங்கே கொடுக்க முடியுமா உங்களுக்குன்னு கேட்குறாங்க.
இங்கே வந்து 100 ரூபா கொடுத்தோம்னா நம்ம களை எடுக்கிறதுக்கு மற்ற எல்லா ஒர்க்குக்கும் 100 ரூபா அந்த மாதிரி கொடுத்தோம்னா நாற்று நடுறதுக்கு இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 100 ரூபா கொடுத்தோம்னா நமக்கு கட்டுப்படியே ஆகாது. கடைசியில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒன்றுமே இருக்காது. இன்னும் எங்கள் தாத்தா காலத்தில் சொல்லுவாங்க, உழவன் கணக்கு பார்த்தோன்னா உழக்கைக்கு கூட மிஞ்சாதுன்னு சொல்லுவாங்க. பார்த்தீங்களா, அந்த மாதிரி கணக்கு பார்க்கக்கூடாது. ஏதோ நிலம் இருக்குது, சம்பாரிச்சு வச்சோம், ஏதோ நம்மளால் முடிஞ்சது. தாத்தா பண்ணார், இப்போ அப்பா பண்ணுறாரு, இப்போ வந்து நம்ம பண்ணுறோம். ஆனால் இதையே நம்பிக்கிட்டு இருந்தோம்னா எங்களால் எதுவும் பண்ண முடியாது. நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது நான் வந்து ஐடிஐ ஃபிட்டர் முடிச்சுட்டு ஒரு 15 வருஷம் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டேன். தனியாக இப்போ வந்து நான் கம்பெனி வச்சு ஒரு 3 பேருக்கு வேலை கொடுத்து நான் அதை பண்ணிகிட்டு இருக்கேன். ராணிப்பேட்டையில் இருக்க சாமியா டிராக்டர் கம்பெனிக்கு நான் ஜாப் பண்ணிகிட்டு இருக்கேன். அது மூலிமா அதில் வர காசு தான் இப்போ விவசாயத்துக்கு போட்டு ஏதோ பண்ணுறேன். ஆனால் விவசாயத்தில் ஒன்றும் வரதில்லை, போட்ட காசே எடுக்க முடியதில்லை. ஸோ விவசாயத்தை வந்து விட்டுடவும் முடியாமல் வேறு தொழிலில் இருந்து பணம் சம்பாரித்து அதை இதுங்க முதலீடாக செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. ஏன் விடக்கூடாதுன்னா, அப்பா தாத்தா எல்லாம் வந்து இதில் தான் வந்தவங்க. அதை நம்ம விடக்கூடாது. பக்கத்தில் இருக்கும் இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் இருக்கிறவங்க எல்லாமே அண்ணன் தம்பி பாமா மச்சான் அப்படின்னு இருக்கும். எங்கள் தாத்தா அப்பா எல்லாம் இதுலேயே வந்து பிழைச்சாங்க. இப்போ நான் வந்து அதை விட்டுட்டேன்னா வெறும் இந்த வேளாஞ்செடி அது இதுவும் செடிங்க தான் முளைக்கும் அந்த நிலத்துல. அது விடக்கூடாதுன்றதுக்காக தான், அதில் வரலனாலும் பரவாயில்ல, ஏதோ விவசாயம் பண்ணணும், இவன் பண்ணுறான் பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் விவசாயம் பண்ணுறமே கண்டி. மற்றபடி அதில் எதுவுமே வர்றது கிடையாது, போட்ட காசே எடுக்க முடியறது கிடையாது. நம்ம இந்த மாதிரியான பிரச்சனைகளை தீர்க்கணும்னா அதுக்கான எதனா வழிமுறைகள் இருக்குங்களா ஐயா? இப்போ நம்ம வந்து ஒரு கடைக்கு போகிறோம், நம்ம ஏதாவது ஒரு பொருள் வாங்கணும்னா அவன் சொல்கிற ரேட்டில் தான் நம்ம வாங்குறோம். ஒரு பருப்பு எடுத்துங்க, 40 ரூபா கிலோன்றான் உளுத்தம் பருப்பு. போனேன்னா நம்ம அந்த ரேட்டு தான் நம்ம வாங்கணும். நம்ம 1 ரூபா கம்மியாக கொடுன்னா கிளம்பு போயிட்டே இருணுவோம். ஆனால் நம்ம நெல் கொண்டு போகிறோம், நெல் மூட்டையே நம்ம அடித்து அதை கஷ்டப்பட்டு எவ்வளோ வெயிலில் எவ்வளோ ஜனங்க கஷ்டப்பட்டு அதை அறுத்து எடுத்துகிட்டு போகிறோம். ஆனால் நம்ம கொண்டு போனோம்னா அவன் சொல்கிற ரேட்டுக்கு 850 ரூபா 900 ரூபான்னுவான் நெல், அவ்வளோதான். இல்லை பார்க்கலாம் இருங்கன்னுவான். அதில் இல்லை 850 ரூபா தான் எதுவும், அதுக்கு மேலே நான் ஒரே 10 ரூபா கூட இல்லை, நெல் பாருங்கள் அதை கூஞ்சி கிடக்குது வந்து கிடக்குதுங்கிறான். இப்படி போனால் எங்களுக்கு அந்த 900 ரூபா விற்றோம்னா மருந்து எல்லாம் கணக்கு போட்டோம்னா ஒன்றுமே இல்லை, நிற்கிறது கிடையாது. சரி, நிலம் விடவும் முடியாது. அதுக்காக தான் என்ன பண்ணுறாங்க, இப்போ எல்லாரும் ஃப்ளாட் போட்டு விற்றுட்டு அழகாக போயிட்டாங்க. நிம்மதியாக நெகில் உட்காந்து எங்கள் ஊர்லேயே நிறைய பேர் விற்றுட்டு பேங்க்கில் போட்டுடுறாங்க. காசை பேங்க்கில் போட்டு மாதம் பிறந்தா போயிட்டு வட்டி எடுத்துகிட்டு வந்து வீட்டுக்கு தேவையானதெல்லாம் அதில் வாங்கி போட்டு மீதி இருக்கிற காசு சீட்டு கிட்டு கட்டி ஏதோ ஒன்று குடும்பத்துக்கு நடத்திட்டு வராங்க. ஆனால் விவசாயத்துலன்னு எடுத்து பண்ணாங்கன்னா ஒருத்தரும் ஒன்றும் பண்ணுறதில்ல. ஸோ விவசாயம் வந்து விளைவிச்ச பொருட்களுக்கு வந்து சரியான விலை நிர்ணயம் வந்து இல்லாதனால விவசாயத்தினுடைய சூழ்நிலைகள் ரொம்ப கஷ்டமான சூழ்நிலைகளில் இருந்துகிட்டு இருக்குன்னு சொல்கிறீங்க ஐயா. கண்டிப்பாக இந்த மாதிரியான சூழ்நிலைகள் வந்து நீடிச்சுட்டே போச்சுன்னா விவசாயம் கண்டிப்பாக ஒரு கணிசமான அளவு விவசாயிகள் குறைஞ்சிருவாங்க. அடுத்து வர சந்ததிகள் நமக்கு வந்து விலை பொருட்கள் எதுவும் இல்லாமல் ஒரு விதமான மாத்திரைகளை சாப்பிட்டு தான் நம்ம வந்து உயிர் வாழணும் அப்படின்ற ஒரு நிலைக்கு தள்ளப்படுவோம்னு நினைக்கிறேன். நல்ல கருத்துக்களை சொன்னீங்க ஐயா, நன்றிங்க ஐயா. நேர்களை இன்றைய கருத்துக்களம் நிகழ்ச்சியில் வந்து விவசாயத்தை பற்றி தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். விவசாயிகள் தங்களுடைய குறைகளை சொல்லிக்கிட்டு இருக்காங்க, விவசாயினுடைய நிலைகள் எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி நிறைய கருத்துக்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்கே நம்ம கூட ஒரு விவசாயி இருக்கார், அவர்கிட்ட பேசலாம். வணக்கம் சார், உங்கள் பேர் சொல்லுங்கள் சார். என் பேர் முரளி, நான் சேவூர். 10 வருஷமாக விவசாயம் பண்ணுறேன். கரும்பு நட்டுருக்குறோம். மழை கொஞ்சம் கம்மியாக ஆகிட்டு இருக்குது. மழை கம்மியாக இருக்கிறதுனால விவசாயம் பாதிப்பாகுது. பத்தாவது அந்த காலத்தில் வந்து கரும்புக்கு எந்த விதமான நோய்கள் இல்லாமல் இருந்தது. இப்போது நோய்கள் அதிகமாகிடுச்சு, களைகள் அதிகமாகிட்டுது. மற்றபடி கரண்ட்டு பிரச்சனை, தண்ணி பிரச்சனை. அதே போல் வந்து அது அந்த காலத்தில் வந்து நாங்கள்லாம் பயிர் வைக்கிறதுக்கு முன்னாடி எங்கள் முன்னோர்கள்லாம் வந்து எருவு, மாட்டு சாணி, தழை, ஊட்டச்சத்து இதெல்லாம் போட்டு விவசாயம் பண்ணியிருந்தாங்க. இப்போ வந்து ஃபெர்டிலைசர்ஸ் போகிறதுனால வந்து சரியானபடியில் மண் மிக்சிங் இருக்குது, அது சரியானபடி கரும்பு சாகுபடி ஆகலை. அதே போல் அந்த கரும்பு ஒரு கரும்பை வெட்டி ஆளை ஆடணும்னா ஈபியில் போய் சர்வீஸ் வாங்கவோ அதுக்கு பர்மிஷன் வாங்கவோ கஷ்டமாக இருக்குது. இதெல்லாம் போராடி விவசாயம் பண்ணுமா பண்ணிங்க வந்து நிறைய விவசாயத்தில் வந்து ரொம்ப தொந்தரவு பண்ணுது. அதாவது தென்னை மரம் ஒரு 5 மரம் தென்னை மரம் இருக்குது. இந்த குரங்குங்க வந்து மொத்த தென்னங்காயும் பிச்சு போட்டு நாசம் பண்ணிடுது. அதே போல் கரும்பு இப்போ மில்லுக்கு ஓட்டிடுறோம். ரெகுலராக உடம்பு ஃபீல்டு மேனுக்கிட்ட போய் அவர்கிட்ட சிஓ கிட்ட போங்க, ஃபீல்டு மேன்கிட்ட பாருங்கள், அவர் கட்டிங் வாங்கிறது இதை சுற்றி போராடி வாங்கிட்டு வந்த உடனே 2 நாள் ஸ்டாப் கட்டிங் கொடுங்க, மில்லு சரியாக போகல. மற்றபடி வந்து ஆளுங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆளுங்க டன்னுக்கு 800 ரூபா வாங்குறாங்க. அது மாதிரி நிறைய பிரச்சனைங்க விவசாயத்தில். முன்ன விட இப்போ ஏன் விவசாயம் பண்ணுறோமோன்னு இருக்குது. விவசாயத்தை விட்டுட்டு இப்போ காலையில் வந்து ஒரு டன்னு கரும்பு வெட்டினா ஒரு நாள் ஃபுல்லாகுது. அவனுக்கு வெட்டுற கூலி 800 ரூபா ஆகுது. ஆனால் நம்மளா போய் எதுனா இன்னொரு தோட்டத்துலையோ இன்னொரு வேலைக்கோ போனோம்னா பொழுதுக்கும் கஷ்டப்பட்டோமா 300 ரூபா தான் கூலி கொடுக்குறான். ஆனால் நம்மளா போகும்போது அவங்களா வந்து விவசாயம் பண்ணும்போது 800 ரூபாயிலேருந்து 600 ரூபா வரையும்
கூலி கேட்குறாங்க. 2 வேளை சாப்பாடு போட்டு ஒரு நாளைக்கு 600 ரூபாய். அதுமாரி ஒரு 10 ஆட்கள் கூலி ஆட்களை வச்சு செய்தால் கூட இந்த காலத்தில் கட்டுப்படி ஆகலை. ஆனால் விவசாயம் பண்ணுறது ரொம்ப கடினமாக இருக்குது. முன்ன விட இப்போ பண்ணுறது ரொம்ப கடினமாக இருக்குது. இது முன்னாடி இருந்த விவசாய பயிர்கள் காட்டிலும் இப்போ என்னென்ன பயிர் வந்து விவசாயம் பண்ணுறீங்க இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி? முன்னெல்லாம் வந்து இந்த விவசாயம் பண்ண கத்திரி நட்டணும், கீரைக்காய், அந்த வெள்ளரி பிஞ்சு, கடலை அது மாதிரி நட்டணும். இப்போ வந்து அந்த இந்த மாதிரி கடலை தோட்டமெல்லாம் சரியாக வராததுனால நோய் வருது அப்படின்றதுனால கரும்பு தோட்டம் கொஞ்சம் நோய் தாங்குது. அதனால் கரும்பு நட்டு இருக்கிறோம். கரும்புக்கும் பிரச்சனை இருக்குது நிறைய. இந்த மாதிரி ஏப்ரல் மேல வந்தால் நிறைய நெட் அடித்து பயிர் வந்து முன்னபடி அது மாதிரி சரியாக உப்பு தண்ணி மெயினாக உப்பு ஆகிட்டே போயின்னே இருக்கிறதுனால அதுக்கு மண்ணுக்கு சத்து கிடைக்காதனால சரியாக இது பண்ண முடியல. கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமாக பயிர் வைக்கிறோம். அதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து கத்திரி தோட்டம் அது மாதிரி எல்லாம் வச்சுருந்தோம். அதுக்கு முன்னே எங்கள் அப்பா காலத்தில் எங்கள் தாத்தா காலத்துலலாம் கரும்பு விவசாயம் பண்ணது ஒரு ஏக்கராக்கு 60 டன்னுலேருந்து 70 டன்னு ஓட்டினாங்களாம். இப்போ 25 டன்னு ஓட்டுறதே கடினமாகிறது. என்ன தான் மருந்து போட்டாலும் ஃபெர்டிலைஸ் போட்டாலும் என்ன மருந்து அடித்து ஸ்ப்ரே பண்ணி எல்லாம் களையெல்லாம் எடுத்து ஆள்லாம் வச்சு எல்லாம் பண்ணாலும் இப்போ 25 டன்னுலேருந்து 30 டன்னு தாண்ட மாட்டேங்குது. களைகளை பற்றி சொன்னீங்க, உரங்களை பற்றி சொன்னீங்க. இயற்கை உரங்கள் பயன்படுத்துகிறீங்களா இல்லை செயற்கை உரங்கள் பயன்படுத்துகிறீங்களா? எந்த மாதிரியான உரங்கள் பயன்படுத்தினா இன்னைக்கு வந்து நல்ல உற்பத்தியை கொடுக்க முடியும்? இயற்கை உரம் பயன்படுத்தினா கொடுக்கும். ஆனால் இயற்கை உரம் எங்கேயுமே கிடைக்கல. அதாவது கிராமத்தில் தான் மாடுகள் கம்மியாயிடுச்சு, கால்நடைகள் கம்மியாகி போச்சு. இயற்கை உரம் பயன்படுத்தினா நல்லாயிருக்கும். ஆனால் இயற்கை உரம் வாங்கிட்டு வர்றதுக்கு அதுக்கான டிரான்ஸ்போர்ட்டு அதுக்கான இன்வெஸ்ட் பண்ணி அதுக்கு முதலீடு போட்டோமாக்கா அந்த அளவுக்கு அதுக்கு வருமானது கடினமாக இருக்குது. ஆனால் செயற்கை உரம் தான் நாங்கள் பயன்படுத்தின்னு இருக்கிறோம். இப்போது ஃபெர்டிலைஸ் போட்டு தான் செயற்கை உரம் தான் பயன்படுத்துகிறோம். இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில விவசாயிகள் பெரும் பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கருத்துக்கள் நிலவிக்கிட்டு இருக்கு. ஒரு விவசாயியா இருந்து உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள் என்ன? இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? விவசாயிகள்னா போதுமான அளவுக்கு வருமானம் இல்லை. அதாவது எவ்வளோ முதலீடு போட்டு செய்தாலும் அதுக்கான லாபங்கள் வந்து எதிர்பார்க்குற அளவுக்கு கிடைக்க மாட்டேங்குது. ஒரு விவசாயத்தை விட்டுட்டு மற்ற ஒரு பிஸ்னஸோ ஒரு வியாபாரமோ போய் பண்ணமாக்கா ஒரு 10 தேங்காய் எடுத்துகிட்டு போகிறான் ஒரு விவசாயி. அது எதுவுமே 10 தேங்காய் விற்றுட்டு 3 ரூபா ரேட்டுக்கு வாங்கிட்டு போய் அவன் வியாபாரி வந்து இடையில வியாபாரி 3 ரூபான்னு வாங்கிட்டு போய் 10 ரூபான்னு விற்கிறான். 7 ரூபா அவனுக்கு கிடைக்குது. மரம் வச்சு இவ்வளோ காலமாக மரம் வச்சு அவன் தென்னை மரத்தை காய் அவனுக்கு விற்கும் போது 3 ரூபாய்க்கு விற்கிறான். அந்த வியாபாரி வாங்கி போய் தெருவில் ஒரு மார்க்கெட்டில் போட்டோ அவன் 10 ரூபான்னு விற்கிறான். அவன் வியாபாரிங்க தான் நல்லா இருக்கிறாங்க. ஆனால் விவசாயம் வந்து இதேமாதிரி போயிருந்தால் விவசாயம் ரொம்ப பாதிப்பாகும். ஸோ அதாவது வந்து விளைவிச்ச பொருட்களை வந்து விவசாயிகள் நேரடியாக கொள்முதல் விலைக்கு வைத்தா வந்து நல்லா இருக்கும் மார்க்கெட்டில் அப்படின்னு சொல்ல வரீங்க. இடைத்தரகர்கள் வந்து இருந்தால் வந்து விவசாயிகள் தான் வந்து இதனால வந்து பயன் இல்லாமல் போகிறாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் வந்து விவசாய நிலம் வந்து கணிசமாக குறைஞ்சிக்கிட்டு இருக்குங்க இல்லைங்க. 3% வந்து 1% தான் வந்து இருக்கு. 2% வந்து தொழிற்சாலைகளாகவும் வீட்டு மனைகளாகவும் மாற்றிக்கிட்டு இருக்காங்க இல்லையா? இதே நிலைகள் போயிட்டு இருந்தால் பிற்காலத்தில் எப்படி இருக்கும்? இதை தடுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? அரசு கிட்ட இருந்து நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க? அரசாங்கம் தான் அதுக்கு முடிவெடுக்கணும். தடுக்கிறதுனா விவசாயிங்கெல்லாம் போய் போராடினா எல்லாம் இதெல்லாம் தடுக்க முடியாது. பெரும்பாலான 100ல் வந்து 50% வந்து புஞ்சை நிலம் தான் வித்துட்டு வராங்க. எதுவுமே நஞ்சை நிலம்லாம் விற்கல. அப்படியே நஞ்சை நிலம் விற்கிறவங்க ரொம்ப விவசாயம் வச்சு கஷ்டப்பட்டு அதில் தண்ணி இல்லை, கிணத்துல ஆட்கள் வரல அப்படின்றதுனால விற்கிறாங்க. ஒரு ஏக்கரா ஒரு சென்ட் 50,000 ஒரு ஏக்கரா விற்கும்போது அவனுக்கு 50 லட்ச ரூபா. அது 50 லட்ச ரூபா எத்தனை போய் பேங்க்கில் போட்டு இன்னும் ஒரு வட்டிக்கு வாங்கிட்டு உட்காந்து சாப்பிட்லாம். இன்றைக்கி விவசாயம் சுத்தமாக இல்லாமல் போச்சுன்றதுனால எல்லாமே எதிர்பார்க்குறானுங்காண்டி. மற்றபடி விவசாயத்தில் லாபம் வந்தால் அவன் விவசாயம் பண்ண போகிறான். ஏன் அவன் வந்து இருக்க நிலத்தை விற்றுட்டு போய் பண்ண போகிறான்? விவசாயம் லாபம் வந்தால் அவனுக்கு அந்த நிலத்தை விற்க மாட்டாங்க. ஸோ இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் வந்து விவசாயத்தில் லாபம் இல்லை, அதனால் வந்து உழைப்பு இல்லாமல் வீட்டில் உட்காந்து சாப்பிடணும் அப்படின்றதுக்காக பல்வேறு நபர்கள் விவசாய நிலத்தை சேல் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொன்னீங்க. சார், ஒரு விவசாயியாக இருந்து அரசு சார்பில், ஏன்னா இந்தியாவினுடைய முதுகெலும்பு வந்து விவசாய நாடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்தியாவை பெருமையாக சொல்லிக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் விவசாயிகளுக்கு வந்து அரசு சார்பில் என்னென்ன உதவிகள் செய்யணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? அரசு அங்கே வந்து நிறைய ஸ்ட்ரைட்டாக ஒரு சின்ன ஒரு வியாபாரமோ ஒரு சின்ன வியாபாரத்தெல்லாம் டைரெக்டாக பண்ணுறாங்க. அதுமாரி விவசாயிகிட்ட வாங்கி அரசாங்கமே வியாபாரம் பண்ணால் அது விவசாயி வந்து அந்த இடையில இருக்கிற தரகர்கள் வந்து மிஸ்டேக் ஆகாமல் இருக்கும். அரசாங்கமே நேரடியாக கொள்முதல் பண்ணாங்கன்னா விவசாயம் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். விவசாயிங்க நல்லபடியாக இன்னும் கொஞ்சம் இது பண்ணுவாங்க. அரசாங்கம் வந்து அவங்களே வந்து அக்ரிகல்ச்சரை போட்டு அவங்கள நல்லபடியாக அதுக்கான டைமுக்கு உரம் கொடுக்கணும், டைமுக்கு நுண்ணூட்டு சத்து கொடுக்கணும். அது மாதிரி விவசாயி வந்து ஒரு இடத்துலையும் ஒரு ஃபீல்டு வந்து நேரடியாக பார்த்தாங்கன்னா அந்த விவசாயம் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கான தேவையான நேரத்துக்கு மின்சாரம் இல்லை, தேவையான நேரத்தில் வந்து ஏதோ ஒரு லைன்மேன் கிட்ட போனோம், இல்லை ஈபியில் வந்து ஒரு பீஸ் போயிட்டு போனோன்னா கூட அவங்க கேட்டால் ஈபியில் ஆள் கிடையாது, ஆட்கள் கம்மி, வரம் போன்றாங்க. அந்த நேரத்தில் ஒரு விதை வைக்கும் போது அவன் தண்ணி
விட்டே ஆகணும். அந்த நேரத்தில் போகும்போது அதுமாரி பல்வேறு பிரச்சனைகள்லாம் இருக்கிறதுனால அரசாங்கம் இது வந்து எல்லாத்துக்கும் முன்ன செய்யணும்னா இந்த காலத்தில் கஷ்டம். எந்த அரசாங்கமும் அது செய்யாத. விவசாயத்துக்கு இன்னும் முன்னே வர்றது கடினம். விவசாயம் நாள் நாள் குறைஞ்சிட்டு தான் போகாம கண்டி இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஒரு விவசாயம் செய்யறதுக்கு நல்ல நிலம் எப்படி முக்கியமோ அதுக்கு நிகராக நீர் ரொம்ப முக்கியமான ஒரு சூழ்நிலையா இருக்கு. இன்னைக்கு நாளுக்கு நாள் நிலத்தடி நீர் மட்டம் ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. மழை பொழிவு குறைவானது இருந்துகிட்டு இருக்கு. அந்த வகையில நீர் பற்றாக்குறை காரணமா இருக்கிறதுனால இன்னைக்கு இருக்கிற நீரை பயன்படுத்தி எந்த மாதிரியான பாதுகாப்பு விவசாயம் செய்ய முடியுங்க? ஏதாச்சும் டிப்ஸ் இருக்குங்களா உங்களுக்கு? அது மாதிரி எதுவும் நமக்கு தெரிஞ்ச மாதிரி அந்த அளவுக்கு இப்போ படிக்கல. நான் எனக்கு மழை பெஞ்சா எதனால எப்படி என்ன வரும் எனக்கு அவ்வளோ. சரிங்க, இன்னைக்கு இருக்கிற விவசாயம் குறைவு இப்படியே தொடர்ந்துகிட்டே இருந்ததுன்னா வருங்கால சந்ததிகள் இன்னும் ஒரு 10 வருஷம் கழிச்சு இல்லை 20 வருஷம் கழிச்சு அவங்களுடைய நிலைமை எப்படி இருக்கும்? உங்களுடைய யோசனைகள் ஏதாச்சும் சொல்றீங்க? நிலைமைன்னா எல்லாம் முன்னாடி ஆட்கள்லாம் சொல்றாங்க இப்படியே போய்கிட்டே இருந்தாக்கா மெடிசன் சாப்பிட்டு அப்படியே போயிட்டு இருக்க வேண்டியதான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பின்னாடி வர்ற காலம் என்ன நடக்கும்னு நமக்கே தெரில. இப்போவே நானே இப்போ நானே நெல் அறுத்து என் நெல் மூட்டை எடுத்துன்னு போய் 900 ரூபாய்க்கு 800 ரூபாய்க்கு போடுறேன். நானே அரிசி சிப்பம் 1300 ரூபா கொடுத்து எடுத்துன்னு வரேன். 25 கிலோ. ஆனால் நெல் மூட்டை 80 கிலோ 90 கிலோ வரை எடுக்கிறாங்க. எடுத்து போய்ட்டு 25 கிலோ அரிசியை நான் 1300 ரூபா. இப்போ இருக்கிற காலமே இவ்வளோ கஷ்டமாக இருக்குது. இன்னொரு 10 வருஷம் 5 வருஷம் போனால் ரொம்ப கஷ்டம். விவசாயத்தை எல்லாமே வாங்கி சாப்பிட்றதுக்கு எல்லா விவசாயிக்கும் எல்லா ஆட்களுக்கும் இருக்கிற இந்தியாவில் உலக மக்களுக்கு ரொம்ப கஷ்டம். இதுக்கு மேலே உணவு சாப்பிடணும்னா கண்டிப்பாக சார், நீங்கள் சொல்கிறது 100க்கு 100 உண்மையான ஒரு விஷயம் தான். விவசாய நிலங்களும் விவசாயினுடைய நிலைமையும் இதே மாதிரி குறைஞ்சிக்கிட்டே போச்சுன்னா வருங்கால சந்ததிகள் வைட்டமின் மாத்திரையை சாப்பிட்டு தான் வாழக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப தூரத்தில் இல்லை, ரொம்ப பக்கத்தில் தான் இருக்குது. விவசாயம் போற்றி பாதுகாக்கப்படணும். உங்களுடைய கருத்துக்கு ரொம்ப நன்றிங்க ஐயா. நன்றி ஐயா. இன்றைய சூழ்நிலையில விவசாயம் எப்படி இருக்கு, விவசாயிகளுடைய நிலைமை எப்படி இருக்கு அப்படின்னு விவசாயிகள் கிட்ட இருந்தே கருத்துக்கள் கேட்டோம். விவசாயம் பாதுகாக்கப்பட்டாதான் நம்மளுடைய எதிர்காலம் பாதுகாக்கப்படும், நம்முடைய சந்ததிகள் பாதுகாக்கப்படும். ஏன்னா இந்தியா ஒரு விவசாய நாடு. கணிசமான அளவுல விவசாய நிலங்கள் குறைஞ்சுகிட்டு இருக்கு, விவசாயினுடைய தன்மை குறைஞ்சுகிட்டு இருக்கு, விவசாயிகள் குறைஞ்சுகிட்டு இருக்காங்க. இது எல்லாமே மாறி விவசாயம் என்னைக்கு பாதுகாக்கப்படுதோ அன்னைக்குதான் நம்ம 3 வேளை உணவு, சத்தான உணவு சாப்பிட முடியும். எனவே விவசாயத்தை போற்றி பாதுகாப்போம், விஞ்ஞானத்தை வளர்ப்போம். அடுத்த கருத்துக்களம் நிகழ்ச்சியில் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கோவிந்தராஜ். இது விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. நன்றி, வணக்கம். நேயர்கள் இதுவரை கேட்டது மக்கள் கருத்துக்கள் அரங்கேறிய கருத்துக்களம் உங்கள் விஐடி பண்பலை 90.8. நன்றி, வணக்கம். தமிழ்ச்சுடர், வாழ்வும் இலக்கியமும் சங்கமிக்கும் ஒளி ஓவியம் உங்கள் விஐடி பண்பலை 90.8. இன்றைய தமிழ் ஓவியம் தீட்டுபவர் ஜெயஸ்ருதி. வணக்கம். எல்லாருக்கும் நன்றாம் பணிதல் அவருள்ளம் செல்வர்க்கே செல்வம் தகைத்து. மனிதன் கடைபிடிக்க வேண்டிய நற்பண்புகள் பற்பல. அவற்றில் தலையாயது தன்னடக்கம். ஈகை குணம், அன்புடைமை இவையெல்லாம் சிறந்தவை. ஆயினும் தன்னடக்கம் இல்லாது போனால் இந்த பண்புகள் சிறக்காது. மனித வாழ்க்கைக்கு சிறந்த அடக்கம் தேவை. பழங்காலத்தில் அடக்கம் என்ற ஒரே சொல் பல பண்புகளை விளக்கியது. ஆனால் இன்று அடக்கம் என்ற பண்பு விரிந்து தனியே சொல்கிற வகையில் அமைந்துள்ளது. இந்த உலகத்தில் பெரும்பாலானோர் துன்பப்படுகின்றனர். துன்பங்கள் எதனால் ஏற்படுகின்றன? ஒரு பொருளை நம்ம கண்ணால பாக்குறோம். பாக்குறவங்க எல்லாரும் அந்த பொருளை பார்த்துட்டு பேசாம இருக்கிறது இல்ல. அதை எப்படியாவது அடையணும் அப்படின்னு பல பேர் நினைக்கிறாங்க. அந்த நினைப்பு ஆசையா வளருது. அதை பெற முயற்சி செய்யறாங்க. அந்த முயற்சியின் விளைவாக பல துன்பங்களை அடைறாங்க. இவ்வாறு ஐம்புலன்களால அடையும் இன்பத்தை அனுபவிக்கும் எண்ணமும் ஆசையும் பெருகுகின்றன. இவற்றை தடையில்லாமல் பெற சிலருக்கு வாய்ப்பில்லாம போகலாம். வாய்ப்பு இல்லாதவங்க தங்களுக்கு வாய்ப்பு இல்லையே என்று எண்ணி ஆறுதல் அடையிறது இல்லை. அவற்றை எப்படியாவது அடைய வேண்டும் என்று விரும்பி கிடைக்காததுல துன்பம் அடைறாங்க. ஒரு சிலர் ஒரு படி மேல போய் அதை அடையணும்னு தவறான வழிகளில் ஈடுபடுறாங்க. அதனால பெருந்தொல்லைகளுக்கு ஆளாகிறாங்க. இந்த புலன்களை ஆட்டி படைப்பது எது? மனம். மனம் எப்போதும் எதிலையும் ஆறுதல் பெறுவது இல்லை, நிறைவு கொள்வது இல்லை. ஓரளவுக்கு கிடைத்தா போதும் என்று நினைப்பதில்லை. கிடைக்க கிடைக்க மேலும் மேலும் அடைய வேண்டும் என்ற ஆசை ஊற்றா பெருகுது. இந்த ஐம்புலன்களையும் அடக்குவோர் துன்பத்தை வெல்லுவர். துன்பத்திலிருந்து விடுபடுவதே மிக சிறந்த இன்பம் இல்லையா?
இந்த அடக்கம் என்னும் பண்பு துன்பங்களிலிருந்து விடுவிப்பதோடு நிற்பதில்லை, வேறு எத்தனையோ நன்மைகளையும் செய்கின்றது. கல்வி செல்வத்தை பெற கண்ணும் செவியும் ஒத்துழைக்க வேண்டும். இந்த ஒத்துழைப்பு எப்படி கிடைக்கும்? தானே கிடைக்குமா? இல்லை, அவற்றை அடக்க வேண்டும். இவை தன்னிலை ஒழுக்கம். ஒழுக்கம் இரு வகையானது. ஒன்று தன்னிலை ஒழுக்கம், மற்றொன்று சமூக ஒழுக்கம். இதுல சமூக நல்லொழுக்கங்கள் சமூகத்தை சீரமைக்கும். சூழ்நிலை வாழ்க்கைக்கு இசைந்ததா அமையும். நல்லெண்ணம் வளரும், நம்பிக்கையும் வளரும், என்னைக்கும் அமைதியும் மகிழ்ச்சியும் நிலவும். நாடு பரப்பளவுல பெரியது, பல கோடி மக்கள் வாழ்வது. மக்கள் ஒன்றாக வாழும் இடத்துல நல்லெண்ணம் இன்றியமையாத ஒன்று. அதனால தேசிய ஒழுகலாறுகளை நாம மேற்கொள்ள வேண்டும். நம்முடைய புலன்களை ஆட்டி படைப்பது மனம் என்னும் கருவிதான். இதை எப்படி கட்டுப்படுத்துவது? பயிற்சினால்தான் இதை கட்டுப்படுத்த முடியும். எந்த வேளையில் எதை செய்ய வேண்டுமோ அதை தவறாமல் செய்து முடிக்கும் பழக்கத்தை முதலில் மேற்கொள்ள வேண்டும். அதே போலவே பெருமிதம் என்ற பெரிய நோயிலிருந்து தன்னைத்தானே காத்துக்கொள்ள வேண்டும். ஒரு வகுப்புல 2 மாணவிகள் இருந்தாங்க. இருவருமே நல்லா படிக்கிற மாணவிகள் தான். பள்ளியில நடக்கும் தேர்வுகள்ல நல்ல மதிப்பெண்களையே பெற்று வந்தாங்க. முதல் மதிப்பெண்களையும் இவங்க தான் வாங்கிட்டு வந்தாங்க. அதுல ஒரு மாணவி சில குடும்ப பிரச்சனைகளால சரிவர படிக்க முடியாம போய் தேர்வுகள்ல இன்னொரு மாணவியை விட குறைந்த மதிப்பெண்களை எடுத்துட்டாங்க. இத பார்த்த அந்த மாணவிக்கு தான் தான் எல்லாமே என்ற எண்ணம் தலை தூக்க ஆரம்பிச்சது. மற்றொரு மாணவிய மட்டம் தட்ட ஆரம்பிச்சாங்க இன்னொரு மாணவி. இதுவும் ஒருவித அடக்கமின்மை தானுங்க. என்னதான் நல்லா படிச்சாலும் மதிப்பெண்கள் வாங்கினாலும் மற்றவர்களை துன்புறுத்துவது தவறான ஒரு விஷயம் தானே. மற்றொரு மாணவியோ இதையெல்லாம் பொருட்படுத்தாம நல்லா படிச்சாங்க. இறுதி தேர்வில நல்ல மதிப்பெண்கள் பெற்று மாவட்டத்தில் முதலிடத்தை பிடிச்சாங்க. அதனால நாம திறமை வாய்ந்தவரா இருந்தாலும் அடக்கத்தோட இல்லைன்னா திறமைக்கான உழைப்புக்கான பலனை அடைய முடியாது. தன்னடக்கம் என்ற சிறந்த பண்பினை பெற வேண்டுமாயின் மற்றவர்களிடம் குறை காணும் தீமை அறவே கூடாது. அடக்கம் என்னும் செல்வத்தை முயன்று பெற்ற வெற்றியே தவத்தால் அடைந்த ஆற்றலாகும். பொருட்செல்வம் முதலானவை இந்த உலகில் சிறப்புடன் வாழ துணை புரிபவை. அடக்கமும் செல்வத்திற்கு எல்லாம் தலை சிறந்த செல்வமாகும். இதையே வள்ளுவர் எல்லாருக்கும் நன்றாம் பணிதல் அவருள்ளும் செல்வர்க்கே செல்வம் தகைத்து என்கிறார். செருக்கு இல்லாமல் அடக்கமாக வாழ்வது எல்லாருக்குமே நல்லதுதான். செல்வங்களுக்கு அது மேலும் சிறந்த ஒரு செல்வமாக விளங்கும் என்கிறார். சிந்தியுங்கள், செயல்படுங்கள். நன்றி. நேயர்கள் இதுவரை கேட்டது வாழ்வையும் இலக்கியத்தையும் இணைத்த ஒளி ஓவியம் தமிழ் சுடர். இன்றைய தமிழ் ஓவியம் தீட்டியவர் ஜெயஸ்ருதி. இது உங்கள் VAT பண்பலை 90.8. வணக்கம், நமஸ்தே, நமஸ்கார், சலாம் அண்ட் வந்தனம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது VAT பண்பலை 90.8. இது VAT பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. உங்க எல்லோரையும் புதுமை பெண்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். நான் உங்க அட்டானா. இந்த நிகழ்ச்சியில எவ்வளோ கடினமான சூழ்நிலையும் தனக்குன்னு ஒரு பாதையை அமைச்சுக்கிட்டு அதுல அவங்க பயணத்தை தொடர்ந்து அதுல வெற்றியும் அடைந்த பெண்களை பத்தி தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். வணக்கம், நமஸ்தே, நமஸ்கார், சலாம் அண்ட் வந்தனம். நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறது VAT பண்பலை 90.8. இது VAT பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. இதய துடிப்பு ஒலி கேட்கும் சத்தம் நின்றுவிட்டால் மனிதனின் வாழ்க்கை முடிந்துவிடும். இந்த டெக்னாலஜி வேர்ல்ட்ல எல்லாருக்குமே இதய நோய் ப்ராப்ளம் வந்துகிட்டு தாங்க இருக்கு. முக்கியமா சின்ன வயசுல வரும்போது இது கண்டுபிடிக்க முடியாத ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. இந்த மாதிரி இருக்க குழந்தைகளுக்காக பெங்களூர்ல ஐஸ்வர்யா ட்ரஸ்ட் ரிதம் ஆஃப் ஹார்ட்ன்ற ஒரு அமைப்பு மூலமா பல குழந்தைங்களுக்கு சிகிச்சை அளிச்சு உயிர் பிழைக்க செய்யறாங்க. இந்த புனிதமான சேவையை நடத்திட்டு வராங்க நம்ம சித்ரா விஸ்வநாதன். நம்ம எல்லாம் பாத்தீங்கன்னா சோகம் வரும்போது அழுது புலம்பிக்கிட்டே இருப்போம். ஆனா நம்ம சித்ரா விஸ்வநாதன் மேடம் சோகத்தோட உச்சத்துல இருக்கும் போது கூட ஒருவருக்கு சேவை செய்யறத பத்தி யோசிச்சிருக்காங்க. இவங்க வாழ்க்கையில என்ன நடந்தது, எதனால இந்த அமைப்பை தொடங்கினாங்கன்றத பத்தி தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல போறேன். சித்ரா விஸ்வநாதனுக்கு 2 பொண்ணுங்க. ஐஸ்வர்யா இவங்களோட 2வது குட்டி பொண்ணு. ஐஸ்வர்யா பிறந்த 40வது நாள்லயே அவளுக்கு ஏதோ பிரச்சனை இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. ஏன்னா ஐஸ்வர்யா இதயத்துல இருந்து ஏதோ
ஒரு வினோதமான சத்தம் வந்துகிட்டே இருந்ததாங்க. என்னடா இது, இந்த மாதிரி வினோதமான சத்தம் வந்துகிட்டே இருக்கே, சரி டெஸ்ட் பண்ணி தான் பாப்போம்னு டிசைட் பண்ணாங்களாம். அப்படி டெஸ்ட் எடுத்து பார்த்ததுல ஐஸ்வர்யாவுக்கு இதயத்துல பெரிய பிரச்சனை இருக்கிறது தெரிஞ்சிருக்கு. ஐஸ்வர்யாவுக்கு முதல் பிறந்த நாள் கொண்டாடின நேரத்துல அவளோட இதயத்துல இருக்கிற நல்ல ரத்தமும் கெட்ட ரத்தமும் கலக்க ஆரம்பிச்சிருக்கு. அதை தடுக்க விபி ஷண்ட்னு ஒரு தற்காலிகமான அறுவை சிகிச்சையை செஞ்சிருக்காங்க. அந்த அறுவை சிகிச்சையோட பலன் கொஞ்ச நாள் தாங்க இருந்தது. 3.5 வயசு வரைக்கும் நல்லாதான் இருந்திருக்கு ஐஸ்வர்யா. அப்ப சித்ராவோட ஹஸ்பண்ட் லண்டன்ல வேலை பார்த்துக்கிட்டு இருந்திருக்காரு. திருப்பி நம்ம ஐஸ்வர்யா குட்டிக்கு உடம்பு சரியில்லாம போனதால அவளுக்கு 2வதா வேற ஏதோ ஒரு ஆபரேஷன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க டாக்டர்ஸ். அதனால இவங்களும் அந்த ஆபரேஷனுக்கு ஒத்துக்கிட்டாங்க. உலகத்திலேயே ரொம்ப நல்ல ஹாஸ்பிட்டல்ஸ் லண்டன்ல இருக்கிறது தெரிஞ்சுக்கிட்டு அவங்க கணவரும் லண்டன்ல இருந்ததால லண்டன்லயே ஆபரேஷன் பண்ணிருக்காங்க ஐஸ்வர்யாவுக்கு. ஆனா அந்த ஆபரேஷன் முடிஞ்சதும் ஐஸ்வர்யாவுக்கு நிறைய சிக்கல்கள் உடல் அளவுல வர ஆரம்பிச்சிருச்சு. கிட்டத்தட்ட 2 மாசம் ஃபுல்லா ஐசியூல இருந்தாங்களாம். ஐஸ்வர்யாவுக்கு இவங்களால முடிஞ்ச அளவுக்கு ட்ரீட்மெண்ட்ஸை கொடுத்திருக்காங்க. அவளை ரொம்ப நல்லா கவனிச்சுக்கிட்டாங்க சித்ரா. என்னதான் அவங்க ஐஸ்வர்யாவை காப்பாத்தணும்னு போராடினாலும் ஐஸ்வர்யாவை காப்பாத்த முடியல. ஐஸ்வர்யா இல்லாத இந்த உலகத்துல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு யுகமா போயிருக்கு நம்ம சித்ரா விஸ்வநாதனுக்கு. அவ்வளவு ரணத்தையும் கஷ்டத்தையும் மனசுக்குள்ள போட்டு புழங்கிக்கிட்டு இருந்தாலும் அவங்க வார்த்தைகளிலையும் செயல்களையும் அந்த கஷ்டம் வெளிப்படவே இல்லை. சங்கு சுட்டாலும் வெண்மை தரும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அவங்களுக்குள்ள எவ்வளவு சோகம் இருந்தாலும் அதை வெளியே காமிக்காம மற்றவங்க வாழ்க்கையில சந்தோஷம் மட்டுமே கொடுத்துக்கிட்டு இருக்காங்க நம்ம சித்ரா. அந்த சந்தோஷமே ஐஸ்வர்யா ட்ரஸ்ட் மூலமா தாங்க கொடுத்துக்கிட்டு வராங்க. ஐஸ்வர்யாவுக்கு கான்ஜினென்டல் ஹார்ட் டிசீஸ்னு சொல்ற ஒரு பிரச்சனை தாங்க இருந்திருக்கு. இந்த பிரச்சனை இந்தியாவில மட்டும் இல்லைங்க, உலகத்துல இருக்க பல நாடுகள்ல பல குழந்தைங்களுக்கு இது ஒரு பெரிய பிரச்சனையாவே இருக்கு. உலக அளவுல 1000ல ஒரு குழந்தைக்கும் இந்தியா அளவுல 100ல ஒரு குழந்தைக்கும் இந்த பிரச்சனை இருந்துட்டு வருது. இந்த கான்ஜினென்டல் ஹார்ட் டிசீஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, குழந்தை தாயோட வயித்துல இருக்கும் போதே அதோட இதயம் சரியா உருவாகாமலோ இல்ல ரத்த குழாய்கள் சரியா இல்லாத நிலை தாங்க ஏற்படுது. நாம இதை கண்டுபிடிக்க அல்ட்ரா சவுண்ட் ஸ்கேன் என்ற ஒரு கருவியை தான் பயன்படுத்துறோம். இத பயன்படுத்தினா 20 வார கர்ப்பத்திலேயே இந்த பிரச்சனை இருக்கா இல்லையான்னு உறுதிப்படுத்திடலாமா. அப்படி இல்லைனாலும் குழந்தை பிறந்த சில நாட்களிலேயே இதை கண்டுபிடிச்சிடலாம்னு சொல்றாங்க. அதே மாதிரி இந்த பிரச்சனையோட பிறக்கிற குழந்தைங்களுக்கு அறுவை சிகிச்சை இல்லாம கூட குணப்படுத்திடலாமா. ஆனா இந்த சூழ்நிலையும் அறுவை சிகிச்சை தான் செய்யணும்ன்ற பட்சத்துல இருக்க ஏழை குழந்தைகளுக்கு பத்தி யோசிச்சிருக்காங்க நம்ம சித்ரா விஸ்வநாதன். ஒரு நாள் சித்ரா விஸ்வநாதன் அவங்க அப்பா நாகராஜன் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது இந்த பிரச்சனையை பத்தி சொன்னாங்களாம். உடனே நம்ம சித்ரா விஸ்வநாதனுக்கு ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பிக்கலாம்னு ஒரு ஐடியா வந்திருக்கு. அதை அவங்க அப்பா கிட்ட சொன்னோனையும் அவங்க அப்பா உடனே ஏத்துக்கிட்டாராம். அது மட்டும் இல்லைங்க, அந்த ட்ரஸ்ட் நடத்த மிகவும் உதவி செஞ்சுக்கிட்டு வராரு. இன்னும் கூட அந்த ட்ரஸ்டுக்கு ஒரு முதுகெலும்பாவே இருந்துட்டு வராரு. இந்த கான்ஜினென்டல் ஹார்ட் டிசீஸை பொறுத்த வரைக்கும் அதுக்கான செலவு அந்தந்த குழந்தையோட கண்டிஷனை பொறுத்து தான் இருக்குமா. அப்படி பார்த்தா 1 லட்சம் ரூபாயில இருந்து 4 லட்சம் ரூபாய் வரைக்கும் கூட செலவாகுமாம். இதனாலேயே இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்ன்ற நோக்கத்துல தான் இந்த ட்ரஸ்டையே ஆரம்பிச்சிருக்காங்க. கண்டிப்பா இந்த மாதிரியான ட்ரஸ்ட் ஆரம்பிக்கும் போது நமக்கு பணம் ரொம்பவே அவசியம்னு உங்களுக்கே தெரியும். அந்த மாதிரி நம்ம சித்ரா விஸ்வநாதனுக்கும் ஆரம்பத்துல ஒரு பெரிய சவாலா இதை எடுத்துக்கிட்டு பணம் திரட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. அப்ப அவங்களுடைய சொந்தக்காரர்களும் ஃப்ரெண்ட்ஸும் நிறையவே ஹெல்ப் பண்ணிருக்காங்க. அப்புறம் சில கார்ப்பரேட் நிறுவனங்களும் இதுக்காக உதவி செஞ்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க போட்ட ஃபர்ஸ்ட் பிளான் சிகிச்சைக்காக வர குழந்தைகளுக்கு முதல்ல ஒரு அரசு காப்பீட்டு திட்டத்தை அணுக வழிகாட்டணும்னு நினைச்சாங்க. அதுல கிடைக்கிற தொகை போக மிச்சம் இருக்கிற தொகைய ஆபரேஷனுக்கு அவங்க ட்ரஸ்ட் மூலமா கொடுத்துட்டு வராங்க. இந்த வினோதமான இதய நோயால பாதிக்கப்பட்ட குழந்தைகளை தேடி கண்டுபிடிக்க தமிழ்நாட்டுல உள்ள எல்லா மாவட்டங்கள்லயும் மாதம் ஒரு முறையாவது ஸ்கிரீனிங் கேம்ப் நடத்துவாங்களாம். அப்படி கண்டுபிடிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு தேவையான சிகிச்சைய இந்த ட்ரஸ்ட் மூலமா கொடுத்துட்டு வராங்க. அது மட்டும் இல்லாம சின்ன சின்ன கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்ல இருந்து கூட குழந்தைகளை டெஸ்டுக்கு அனுப்புறாங்க. இப்ப கூட புதுச்சேரி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல பிறந்த குழந்தைகளுக்கான இலவச ஸ்கிரீனிங் டெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்களாம். அது மட்டும் இல்லைங்க, சென்னையில சைதாப்பேட்டையிலயும் புளியந்தோப்புலயும் மாநகராட்சி ஹாஸ்பிட்டல்ல இந்த ஸ்கிரீனிங் டெஸ்ட் நடத்திட்டு வராங்க. இந்த மாதிரி பிரச்சனை குழந்தைங்களுக்கு இருக்குன்னு அவங்க பேரண்ட்ஸ்க்கு தெரிய வரும்போது அவங்க எல்லாம் உடனே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. இது மட்டும் இல்லாம
இந்த ஆபரேஷன்ஸ்க்கு எவ்வளோ செலவாகுதுன்னு யோசிக்கும் போது ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ்லயே இது அவங்கள கொண்டு போய் விடுது. அதனாலேயே ஐஸ்வர்யா ட்ரஸ்ட்ல இருக்க டாக்டர்ஸ் எல்லாம் பேரண்ட்ஸ் கிட்ட இதயத்தோட படத்தை வரைஞ்சி இதுதான் பிரச்சனைன்னு தெளிவா சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம சிகிச்சைக்கான செலவை அரசு காப்பீட்டு திட்டத்தோட நிதி உதவியும் இவங்க ட்ரஸ்ட் மூலியமா கிடைக்குதுன்னு அவங்களுக்கு தைரியம் சொல்றாங்க. அதே மாதிரி சில குழந்தைங்களுக்கு சிகிச்சைக்கு முன்னாடி வரைக்கும் பேசவும் நடக்கவும் முடியாது. ஆபரேஷனுக்கு அப்புறம் அந்த குழந்தைகள் பேசுறதையும் நடக்கிறதையும் பார்க்கும்போது அவங்க பெற்றோர் ஆனந்த கண்ணீரோட சித்ராவுக்கு நன்றி சொல்றாங்க. இத பார்க்கும்போது சித்ரா விஸ்வநாதனுக்கு மனசு நிறைவாவும் ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கு. இந்த மாதிரி பல உதவிகளை செஞ்சுட்டு வர நம்ம சித்ரா விஸ்வநாதன் அவங்களுடைய ட்ரஸ்டின் மூலமா அடுத்து குழந்தைகளுக்கான இதய மாற்று அறுவை சிகிச்சைக்கான உதவிகளையும் செய்ய தொடங்கி இருக்காங்க. இது வரைக்கும் பாத்தீங்கன்னா 3 குழந்தைகளுக்கு அறுவை சிகிச்சையை வெற்றிகரமா நடத்தி முடிச்சிருக்காங்க. இந்த கான்ஜினென்டல் ஹார்ட் டிசீஸை பொறுத்த வரைக்கும் இந்த நோயை நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமா கண்டுபிடிக்கிறோமோ அவ்வளோ சீக்கிரம் சரி பண்ணிடலாம்ங்க. இதை கண்டுபிடிக்க தாமதம் செஞ்சா அறுவை சிகிச்சையால கூட குணப்படுத்த முடியாது. HIV மாதிரியோ இல்ல கேன்சர் மாதிரியோ இந்த நோய்க்கான விழிப்புணர்வு மக்கள் கிட்ட இல்ல. அது மட்டும் இல்லாம இந்த ட்ரஸ்டின் மூலமாக சென்னை, மும்பை, பெங்களூர்னு பல இடங்கள்ல இந்த நோய்க்கான விழிப்புணர்வை பரப்பிக்கிட்டு வராங்க நம்ம சித்ரா. ஒவ்வொரு குழந்தையும் இந்த நோயில இருந்து விடுவித்து அவங்களோட உயிரை காப்பாத்தணும்ன்றதுதான் இந்த ஐஸ்வர்யா ட்ரஸ்டோட நோக்கமேங்க. குழந்தையை இழந்ததோட பெரிய வலிய இன்னமும் அவங்களால மறக்க முடியல. அது வாழ்நாள் பூரா அவங்க கூடவே இருக்கும்னு சொல்றாங்க. நம்ம சித்ரா விஸ்வநாதன் ட்ரஸ்ட் மூலியமா இதுவரைக்கும் 700 குழந்தைகளுக்கும் மேல உயிரை காப்பாத்திருக்காங்களாம். இந்த குழந்தைங்களோட உருவத்திலையும் உயிர்லயும் அவங்க ஐஸ்வர்யாவையே பாக்குறதா சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம ஐஸ்வர்யா அவங்களோடய இருக்கிறதாவும் தோணுதாம். என்ன நேயர்களே, நம்ம சித்ரா விஸ்வநாதனோட இந்த சேவை எவ்வளவு முக்கியம், அதனால எவ்வளவு குழந்தைங்க பயனடைறாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதை செய்ய நம்ம சித்ரா விஸ்வநாதன் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனாலும் அவங்க கனவை நினைவாக்குற இந்த போராட்டத்துல போராடிக்கிட்டே தான் இருக்காங்க. இதே மாதிரி இன்னொரு புதுமை பெண்ணோட உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து டாடா பை பை சொல்லி விடைபெறுவது உங்க அட்டானா. இது VIT பண்பலை 90.8. இந்த நிகழ்ச்சி உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய உற்சாகத்தை தந்திருக்கும்னு நம்புறேன். இதே மாதிரி பல விஷயங்களை தெரிஞ்சுக்கணுமா? அப்போ VIT பண்பலை 90.8 கேட்டுக்கிட்டே இருங்க. Way to Success. Uncommon scenes, inspiring stories from real life heroes in VIT Community Radio 90.8. Hi guys, this is VIT Community Radio 90.8 and welcome to the show Way to Success. I'm your host Pooja. Today I'm going to tell you a story about Swami Vivekananda at Belur Math. As Swami Vivekananda had deep spiritual experiences, but his health declined because of service to the people. It became so bad that he decided to return to Calcutta. He arrived at the monastery on October 18th. His brother monks were very glad to see him, but they felt sorry when they saw him how ill he was. However, Swamiji had talks with the monks and held classes for them. One of Swamiji's wishes began to be fulfilled at this time. He had long wanted to help the women of India, as they had great purity and other good qualities, but had little education and were not very active in the world. Swamiji said that they should have education and then they would solve their own problems. So he was very glad when Sister Nivedita began her work. She had come to India to be of service of Indian women, and she now started a school for girls. She lived at first with Sri Sarada Devi and a few other lady devotees of Sri Ramakrishna. These ladies knew a great deal about the Hindu religion, the Ramayana, Mahabharata, and many other things. Sister Nivedita learned much from them. Swami Vivekananda also continued to help her, and he was very much interested in her school. Later, Sister Nivedita rented a separate house. She had to face many difficulties, but she succeeded in starting this school. The school is now a very big one, and it has done much to uplift the women of India.
Swami Vivekananda wanted to establish the new math at Belur as soon as possible. The land had been purchased earlier and a puja was held in March 1898. Soon after, the work on the building was begun. In December, Swamiji and a few monks moved into the new monastery, and soon all the monks began to live there. Swamiji believed that the new math would become very great. It would be a center where all religions and religion's teacher would be honored. The new ideas would spread from there and people would come from all over the world. Swami Saradananda, who had been working in America, came back to India at the call of Swamiji. Swamiji asked him to help organize the new math, and this work went on successfully. Much time was spent in spiritual talk and study of the scriptures. Strict rules were followed there. Swamiji also began to train the monks as preachers. He made his disciples give speeches. Early in 1899, he sent two of his disciples to preach at Dhaka, and a little later, he also sent Swami Saradananda and Duryananda to Gujarat. They all had great success in preaching as they followed the words of Swamiji. You're listening to the show Way to Success on VIT Community Radio 90.8 with me, Pooja. Meet you in our next episode with more interesting moment of successes. Dear listeners, you had listened to the show Way to Success. We will meet you with more uncommon stories from real life heroes in VIT Community Radio 90.8. மழலைகளின் மொழிகளோடும் மாணவர்களின் திறன்களோடும் வாராவாரம் ஆர்ப்பாட்டம் பள்ளி பிள்ளைகளின் கொண்டாட்டம் உங்கள் விஐடி பண்பலை 90.8 பள்ளிக்கூடம் வேலூர் நகரின் பள்ளிகளில் இருந்து மாணவர்களின் பல்சுவை நிகழ்ச்சி. இன்றைய பள்ளிக்கூடம் நிகழ்ச்சியில் வேலூர் தக்ஷிலா பள்ளி மாணவர்கள் வழங்கும் சிறுகதைகள் கேட்கலாம். வழங்கியவர்கள் பியூலா ஷரான், யுவஸ்ரீ, கிருத்திகா, நிஹரிகா, அரிஷ். Priyanka Singhvi ma'am is a young author who by profession is an academic director of Takshila School CBSE in Ambur and Vellore. She personally is an ardent reader with a strong belief that reading is the gateway to opening minds, which helps one's thoughts to get wings for flying high boundlessly. These books by Priyanka ma'am emphasize on the sound of one letter in every book. Now we are going to have a story on letter T. Bravo to the young author for her wonderful journey. Teacher Terry tells Whooper that he is going to take him to a training camp. There they are going to teach them different game games. That is a task, teacher. That's a terrific thought, Whooper, to take up the task. The training starts on 10th of this month. On Tuesday the 10th, Whooper takes the train to go to the training camp. On the train also traveling are Teddy the tiger, Timmy the tadpole and Turtle the toucan. They along with Whooper did not take him to become a team. But then there was Tommy the turtle, who took the top berth and took no notice to the talks with his teammates. That sure is, but you are the one taken from the territory. Thanks for trusting me with this. I shall try to be on top of every task. That's a terrific thought, Whooper, to take up the task. The training starts on 10th of this month. On Tuesday the 10th, Whooper takes the train to go to the training camp. On the train also traveling are Teddy the tiger, Timmy the tadpole and Turtle the toucan. They along with Whooper did not take him to become a team. But then there was Tommy the turtle, who took the top berth, took no notice to the talks with his teammate. Who's the turtle there on the top berth with the snooty look? The tennis player, Tommy the turtle. The tennis player, Tommy the turtle. Oh, that Tommy Turtle who won the trophy at the Trifan Stadium. Hey, Tommy. Hey, you seem to take time to talk. And that is troubling you? No, take your time. Take your time. 2 days on the train. Tommy sat on the top berth, not talking a word to the teammates. But Whooper was on the treadmill trying to make Tommy talk. Why are you trying to talk with that snooty Tommy? That's my test to make him talk and teach him teamwork. That's a task. On Thursday, they reached the training camp. Taking a tub bath, the team is off to go the first task. That's a tug of war. The teammates didn't take Tommy in their team. Tough Whooper took Tommy in his team.
Tommy didn't try to triumph, but the Whooper was tough and triumphed the task. During the double table tennis game, Tommy the Turtle and Whooper were a team. Tommy didn't touch a ball. Seeing Tommy's temperament, Whooper took on the task to get the trophy, and he did. At all the games like throwball, tree climbing, tricking, etc., all the teammates turned Snooty Tommy down. But on all 10 days of training camp, when the team members turned their thumbs down to the Tommy Turtle, Whooper was a true teammate, taking Tommy in his team, even though Tommy didn't try to triumph with Whooper, making him take the toil to win all the games. And on the terminating day, when the trophy for the best team was to be given, Tommy the Turtle was hit by a thunderbolt as he stood with terrific Whooper with the trophy of the best team. That's when Tommy thought, at the tennis match, I have to be tough on my task every time. On the other hand, in the team task, your team helps you take on your task with their toughness to help you take the trophy. Terrific, Whooper. Thanks for teaching me to be a tough teammate and to helping his team to take on the task. Thus, Terrific Whooper and Tommy Turtle become a tremendous team. Super Whooper helps Shy Chili Sheep. In the school stadium, Super Whooper is teaching his friends Snake, Shark, Snail and Sheep to shoot the ball into the basket. Shoot, friends, shoot! Suddenly, Whooper sights a shy sheep sitting on the stands and singing to the sky. Shoo, shoo! Super, super, super! Shocked, the sheep stumbles on the stands. Slow, slow. Hi, I'm Super Whooper. Shall I ask your name, Smarty? I am Sheely Sheep. You sure? Or a super singer, Sheely? Staring down shyly at her shoes, shifting from one foot to other, she sprints off from the stadium. On Saturday, at the singing show at school stadium, Snail sings a solo song. Shark and Snake sing a slow song. Shal, shal, shal. Shoo, shoo! Shouts the audience to stop them from singing that boring slow song. Now it's the turn of Super Singer. Me? Surely it's you, Sheely. Come straight to the stage, Sheely. On the stage, Sheely stands like a statue, scared. Shame, shame, Sheely, shame. Shame, shame, Sheely, sheep, shame, shame. Stop, stop, and say not a single word, silly Snail and Snake. Sheely, Sheely, Super Sheely, 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 Singer Sheely. Seeing Whooper scream, the whole stadium starts to shout. Sheely, Sheely, Super Sheely, 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 Super Sheely. Hearing the screams, Sheely, the shy sheep, smiles and stops stressing out. She starts singing her song. A sweet shepherd song stills the whole stadium. At the end of the song, the stadium is soundly filled with the sounds of praises and claps. And there, the shy Sheely sheep stands with the award of the showstopper. With her award, she runs to Whooper. You sure are Super Whooper. Thanks for showing me the singer Sheely Sheep and me. She smiles with tears of joy in her eyes. Humble Whooper brings happiness to the Himalayans. High on his high chair with his hot chocolate and Hindustan Herald, Whooper reads the headlines. Heavy hailstorms at Himalayas have blocked the highways. His Highness has humbly sought for help. With head in his hand, Whooper thinks hard. I shall hop on to help the Himalayans. Hence, he calls his friends Henry the horse and Harry the hare at his house. Hello, Henry. Hello, Harry. Hi, handsome Whooper. Have you had an eye on the headlines? Hey, let's join hands to help the habitats of Himalayas. Henry and Harry, giving high five, say, Would be highly happy to help. So here, Whooper, Henry and Harry hop on the helicopter to Himalaya. Flying high on the helicopter, Henry says in high pitch, Look here,
The helicopters hovering over the high peaks of Himalayas, dropping hot food hampers of hamburgers and hot dogs. Look at the hordes of humans hurtling over to get their hands on the hot hamburgers and hot dogs. Ha! That's horrifying. Horrified by the sight of hundreds of humans rendered homeless, Whooper howls, Hang on. Now let's rehabilitate and help the Himalayas. How? Henry and Harry, hop on the helicopters and have all your horse and hare friends here. Head off, hurry. Henry and Harry, ridden with a herd of horses and droves of hare. Here, we are to help you. Hurry up, let's dig the heap of snow and have the highway cleared. The huge crowd of horses and hare, along with Whooper, head off to work humming the harvest hymn. Hearing the hymn, the inhabitants of the hilly hamlet huddle together to help. The highway is cleared in half time. Henry, let the herd of horses have the sick humans hop on their hinds and hike them downhill to the hospital. Suddenly, the head of the Himalayan hamlet holds Whooper's hands. He says, How to face the harsh hailstorm without our horses? Halt, Henry. On the hike back, Hup will get hollow blocks, hay, hardware, and hard, heavy-duty building materials. So we shall have hard, heavy-duty houses that can be handled the harsh hailstorm. Hail, Whooper! Harry hollers with his hand high up in the air. The herd of horses hike uphill with heavy-duty materials. Whooper, the horses, and hare head off building the houses, humming the harmony of the harvest. Hearing the harmony, the heavy hearts of the inhabitants are happy. They head off to help in building the houses. In half time, the houses are here. The head of the hilly hamlet says, It was an honor to have you all help us. Humble Whooper, Henry the horses, and Harry the hare. You gave us health, houses, and happiness that no hot food hamper can give. He hauled us at his hamlet to howl for the trio. Hip hip, hooray! Heaven is back at the Himalayan hamlet. VIT 90.8 FM. உள்ளம் கொள்ளை போகுமே விஐடியின் ரேடியோ பங்கு பெற வாருங்கள் நிகழ்ச்சிகள் ஆயிரம் தீரன்களின் சங்கமம் திறமைகள் வெளிப்படும் விஐடியின் ரேடியோ உங்கள் ரேடியோ. Whooper and Bunny Bear bring back beautiful bees. Both boisterous Whooper and Bunny Bear are on the bench below the bridge by the bank of the Bees River, bringing with them a bag of brimful of buns, breads, brownies, and bananas. The bees smells bad. Whooper, biting on the breads and brownies, says, Brother Bunny, the Great Barrier is blue and beautiful, but bees, black and bad. Beside the bench is a big banyan tree, and on its branch is a beautiful bird. Hearing the boys beckoning bees as black and bad, she gives a big blow on both the boys' back and bombards. Bad boys make bees black. Blown by the blow, the boys look back at the bird. Behave, you bully bird. Don't blame us, boys, for bees being black. Beside them, the bees bubbles and becomes into a black beauty. Black beauty. Not Black Beauty. I am Bees River. What brings you, blah, blah, bees to the banks? You boys boast of Great Barrier being blue and beautiful and banish me badly for being black and having bad smell? But the banks smell bad. You boys bestow me with bowels, bones, and bodies of your brothers. Bowels on the banks, but being big boys, we do it in the bathroom. The other band of the big boys do. But bees is black. Yes, because of the non-biodegradable waste of buildings and business that bad boys banish in me. Beneath me is nothing other than banished waste of bones and bodies. And you bad boys banned me as Black River. I was beautiful. Beautiful? Back in times, Brahmins bowed on my banks, bestowed brotherhood and beauty. But your banks, Brahmins bought on my banks,
bands of beautiful bhajan sings, who blessed my banks. But you banish these bags brimful of bananas, brownies, breads, and buns on my bank. Bewail the bees and brands them as butchers. Because of their behavior and being branded as butchers by bees, Whooper begins to cry. I beg of you boys to bring the beautiful and blue bees back. The bewails of bees make boisterous Whooper bend, and he bows to the bees, making a bond with her to bring her beauty back. Beckoning Bunny Bear, Whooper says, Brother Bunny, let's be back to the building and make our band of boys sign the bond to beautiful bees. With a big bang Whooper, Bunny Bear and the band of boys begin to beautify bees. Seeing the behavior of the boys, the beautiful bird on the branch of banyan tree begins a beautiful blessing song. Whooper and the Chipmunk. It's a cold winter morning and the choo bird is sitting on Whooper and singing. Shoo! Chirpy choo choo bird. I know it's morning. Woo! Woo! What a chilly morning. It's so challenging to get up on such a chilly day. Why don't I have my hot chocolate and Charles Dickens book on my bed? Suddenly the bell rings. Oh no! Who could choose to visit on this teeth-chattering, chilly weather? Chuck, Hey, it's me, Chubby Chipmunk. Whooper opens the door. Hello, champ. Come on in. Let's chat over a cup of hot chocolate on this chilly day. No, Whooper. Let me invite you to a Chinese lunch in Chinatown. Cheers! Sounds good, Chubby. Step inside my charcoal-colored chauffeur-driven Chevrolet. Whooper gets inside the car, teeth chattering from the cold. Mr. Chinkmunk, you are quite a charmer. Both sitting in the car shout, Here we come, Chinatown. Oh ho! What a charming place. Whooper screams loudly after entering the restaurant. Hey, champ, it's very childish to scream in a restaurant. Oops! Shoo! Whooper puts his finger on his lips. Such beautiful champagne-colored tables and chairs and chiffon curtains. Don't forget the chandeliers, Chubby. A waiter, Mr. Charlie, is listening and comes to escort them. Thank you and welcome. I am Charlie, your waiter. Please take your chairs. Nice to meet you, Mr. Charlie. Whooper makes a screeching noise while pulling his chair. Chill your excitement, Whooper. Lift your chair and sit. Never pull your chair like that. Hello, Mr. Chipmunk. What would you like to order? Whooper snatches the menu card from Chubby. Hey, let me take charge and order my favorite Chinese food. That's really cheesy. You shouldn't snatch the menu. Whooper ignores the advice and continues to order the food. Oh, Mr. Charlie, get me fried chestnut, chow mein soup, chicken noodles, and chill water. Cheeky. Surely it's cheeky. Whooper, try chattering the magic word. Please, Mr. Charlie. That's much better. Thank you, and sorry, Mr. Charlie. Mr. Charlie brings the food to the table. That's your chestnut, chopped suey, chow mein soup, and chicken noodles. Enjoy your lunch, Mr. Chubby and Mr. Whooper. Whooper makes noises while eating food. Yuck! That's not charming at all. Never make noises while chewing and never lick your foot. Use chopsticks. Sorry, Chubby. It's all right, champ. Choose not to repeat again. Both start enjoying the meal. We must thank the chef for the lovely Chinese food. Thank you, chef, for your lovely chop suey. Thank you, chef. I'm sure it must be hard to chop vegetables all day. It sure is a challenge. Mr. Charlie, can I have the check, please? Sure, Mr. Chipmunk. Thank you, Mr. Charlie, Mr. Chef, and the charming Chubby Chipmunk for the lovely lunch. I shall cherish this day. You surely made my day cheerful. நேர்கள் இதுவரை கேட்டது
வேலூர் தக்ஷிலா பள்ளி மாணவர்கள் வழங்கிய சிறுகதை. இந்த நிகழ்ச்சி பள்ளிக்கூடம். இது உங்கள் விஐடி பண்பலை 90.8. வணக்கம், நமஸ்தே, நமஸ்கார், சலாம் அண்ட் வந்தனம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஐடி பண்பலை 90.8. இது விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. உங்க எல்லோரையும் புதுமை பெண்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். நான் உங்க அட்டானா. இந்த நிகழ்ச்சியில எவ்வளோ கடினமான சூழ்நிலையும் தனக்குன்னு ஒரு பாதையை அமைச்சுக்கிட்டு அதுல அவங்க பயணத்தை தொடர்ந்து அதுல வெற்றியும் அடைந்த பெண்களை பத்தி தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். நம்மெல்லாம் அடிக்கடி பக்கத்துல உள்ள ஸ்டேட் பேங்க்கு போயிட்டு வந்துட்டு தாங்க இருக்கும். அங்க எவ்வளோ பெண்கள் வேலை பார்க்கறதையும் பாக்குறோம். ஒரு பெண்ணுக்கு குடும்பம், குழந்தைங்க, வீட்டு சூழ்நிலை, சமுதாயம்னு எந்த வகையில பிரச்சனை வந்தாலும் அதை சமாளிச்சுக்கிட்டு அவ்வளோ பணம் புழங்குற இடத்துல அவங்க கவனத்தை சிதற விடாம வேலைய பாக்குறாங்க. ஆனா உண்மையில அங்க பாக்குற வேலை அவ்வளோ கடினங்க. அந்த கடினமான சூழ்நிலையில கூட ஒரு சின்ன பொறுப்புல இருந்து மிகப்பெரிய பதவியான தலைமைச் செயலாளரா ஆயிருக்காங்க நம்ம அருந்ததி பட்டாச்சாரியா. ஆமாங்க, நம்ம ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவோட தலைமைச் செயலாளர் அருந்ததி பட்டாச்சாரியா பத்தி தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல போறேன். 1956ஆம் ஆண்டு மார்ச் மாசம் 18ஆம் தேதியில பிரத்யுமான் குமாருக்கும் கல்யாணி முகர்ஜிக்கும் ஒரு அழகான பெண் குழந்தை பிறந்தது. அவங்க தாங்க நம்ம அருந்ததி பட்டாச்சாரியா. இவங்க ஒரு பெங்காலி குடும்பமும் கொல்கத்தாவிலே பல காலமா வசிச்சு வந்த குடும்பங்கள் லிஸ்ட்ல இவங்க குடும்பமும் ஒன்னா. நம்ம அருந்ததி பட்டாச்சாரியாவோட அப்பா பிரத்யுமான் குமார் பிலாய் இரும்பு உருக்காயில, அதாங்க இந்த பிலாய் ஸ்டீல் பிளான்ட்னு சொல்வோமே, அதுல இன்ஜினியரா வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாராம். அவங்க அம்மா கல்யாணி முகர்ஜியோ ஹோமியோபதி டாக்டராம். சரியான படிப்பாளி குடும்பம் அவங்க இவங்களது. இவங்க பிறந்தது வளர்ந்தது எல்லாமே கொல்கத்தாவிலே தானாங்க. சொந்த ஊர்லயே இருக்கிற பாக்கியம் எத்தனை பேருக்கு கிடைச்சிருக்கு. அந்த வகையில நம்ம அருந்ததி பட்டாச்சாரியா மேடம் ரொம்ப கொடுத்து வச்சவங்க. இவங்க பள்ளி படிப்பை சென்ட் சேவியர் ஸ்கூல் கொல்கத்தாவில படிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் ஜதாவ்பூர் யூனிவர்சிட்டில MA ஆங்கில இலக்கியம் படிச்சிருக்காங்க. காலேஜ்ல படிக்கிற காலத்துல எல்லாம் பேங்க்ல வேலைக்கு போகணும்னு எண்ணமே இல்லையாம். இவங்க காலேஜ்ல ஒரு நாள் நண்பர்களோட பேசிக்கிட்டு இருந்தப்போ பேங்க்ல ப்ரொபேஷனரி எக்ஸாம்னு ஒன்னு இருக்குன்னு தெரியுமாம் இவங்களுக்கு. அந்த எக்ஸாம்ல பாஸ் பண்ணிட்டா SBI-க்குள்ள நுழைஞ்சிடலாம்னு பேசிக்கிட்டு இருந்தாங்களாம். சரி, நம்மளும் தான் அந்த எக்ஸாமை எழுதி பார்ப்போமேன்னு நினைச்சாங்களாம். அவங்களுக்கும் ஸ்டேட் பேங்க் ஒரு பெரிய வங்கி, அதுல வேலை கிடைச்சா நிறைய சம்பளமும் சமூகத்துல ஒரு நல்ல மரியாதையும், அது மட்டும் இல்லாம மக்களுக்கு நேரடியா சேவைகளை செய்ய முடியும்னு தோணினதுனால அருந்ததி மேடமும் அந்த எக்ஸாமை எழுதினாங்களாம். இவங்க அந்த எக்ஸாம்க்கு உண்மையாகவும் கடினமாகவும் உழைச்சு பார்த்து நம்ம லக்கே இவங்க பக்கம் வீசிச்சாங்க. ஆமாங்க, நம்ம அருந்ததி மேடம் எக்ஸாம்ல பாஸ் பண்ணி ப்ரொபேஷனரி ஆபீசரா ஆயிட்டாங்க. இவங்க 1977ஆம் ஆண்டுல முதல்ல SBI-ல ப்ரொபேஷனரி ஆபீசரா காலடி எடுத்து வச்சதும் அலிப்பூர் பிரான்ச் கொல்கட்டால தாங்க. அப்போ அருந்ததி மேடமோட வயசு 22. அன்னைக்கு தொடங்கினவங்க தாங்க 36 வருடமா இதே SBI பேங்க்லயே தான் தொடர்ந்து வேலை செஞ்சுக்கிட்டு வராங்க. 2006ல லக்னோ பிரான்ச்க்கு ஜெனரல் மேனேஜரா ஆகியிருக்காங்க நம்ம அருந்ததி மேடம். ஆனா அந்த பதவியை ஏத்துக்காம வேலையை விட்டுடலாம்னு யோசிச்சாங்களாம். ஏன்னா பிறந்து வளர்ந்தது எல்லாம் கொல்கட்டா, குடும்பம் அமைஞ்சதோ கொல்கட்டால. இப்போ திடீர்னு ஊரை மாத்தினா பொண்ணுக்கு புது ஸ்கூல் தேடணும், அவ புது ஊருக்கு தன்னை பழகிக்கணும், இதெல்லாம் ரொம்ப கஷ்டம்னு நினைச்சு வேலையை விட்டுடலாம்னு யோசிச்சாங்களாம். எப்பவுமே ஒரு பெண் வேலையா குடும்பமானு வரும்போது குடும்பத்துக்கு தாங்க முக்கியத்துவம் கொடுப்பாங்கன்னு சொல்றதுக்கு நம்ம அருந்ததி மேடமும் ஒரு சாட்சி. இந்த ஒரு குழப்பத்தில இருந்து அவங்கள வெளியே கொண்டு வந்த நபர் MS வர்மா தான். 208 வருடமா இயங்கிட்டு வர ஒரு பேங்க்ல ஜெனரல் மேனேஜர் போஸ்ட்னா சும்மாவா? இவ்ளோ தூரம் பயணம் செஞ்சதுக்கு அப்புறம் இந்த நேரத்துல வேலையை விடுறதுங்கிற கேள்வியே உனக்கு வேண்டாம்னு நம்ம அருந்ததி மேடம்க்கு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லைங்க, அந்தந்த நேரத்துல நடக்க வேண்டிய எல்லாமே அதுவா தானா நடக்கும். அதனால எதையும் பத்தி கவலைப்படாம தைரியமா லக்னோக்கு கிளம்புன்னு அட்வைஸும் பண்ணாராம். இத கேட்டதும் நம்ம அருந்ததி மேடம்க்கு புது நம்பிக்கையே வந்துருச்சாம். அவங்களும் போஸ்டிங் ஆர்டரை வாங்கிட்டு சிங்கநடை போட்டு சிகரத்துல ஏறுன்னு லக்னோல போய் ஜெனரல் மேனேஜரா சேர்ந்துட்டாங்களாம். அதுக்கப்புறம் 2010ஆம் ஆண்டு நவம்பர் மாசம் டெபுட்டி மேனேஜிங் டைரக்டரா பதவி இவங்களை தேடி வந்துச்சாம். அப்படியே 2 வருஷம் ஓடிருச்சாம். மறுபடியும் 2 வருஷத்துக்கு அப்புறம் MD அண்ட் CEO போஸ்ட் கிடைச்சுதாம். 2013ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாசம் ஸ்டேட் பேங்கோட CFO அண்ட் MD பதவி இவங்களை தேடி வந்துச்சாம்.
இப்படியே ஒவ்வொரு படியா வாழ்க்கையில முன்னேறி போயிட்டு இருந்த நம்ம அருந்ததி மேடம்க்கு 2 மாசம் கழிச்சு யாருமே நினைச்சு பார்க்காத ஒரு உயர்வான பதவி கிடைச்சுதாம். அவங்க கூடயே 3 ஆண்களும் அதே பதவிக்கு போட்டியா இருந்தாங்க. ஆனா அவங்க எல்லாரோடையும் சரிசமமா போட்டி போட்டு முதல் பெண் தலைமைச் செயலாளரா SBIல வலம் வந்துகிட்டு இருக்காங்க நம்ம அருந்ததி மேடம். நம்ம அருந்ததி மேடம் அந்நிய முதலீடு, நிலம் மீதான கடன், வீட்டு கடனுக்கான எளிதான வட்டி போன்ற பல பயனுள்ள திட்டங்களை SBIல தொடங்கி வச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லைங்க, SBI வங்கியில வேலை பார்க்கிற பெண்கள் அவங்க குழந்தைகளும் வீட்ல இருக்கிற முதியோரையும் பாத்துக்கிறதுக்காக 2 வருஷம் விடுமுறை திட்டத்தையும் அறிமுகப்படுத்தி இருக்காங்க. இந்த திட்டத்தை கொண்டு வந்ததுக்கான காரணத்தை கேட்டப்போ அவங்க சொன்னது, நம்ம இந்திய நாட்டுல பொதுத்துறை வங்கியில பொறுத்த வரைக்கும் ஜெனரல் மேனேஜர் மாதிரியான பதவிகள்ல பெண்களோட எண்ணிக்கை குறைவா தான் இருக்கு. இதுக்கான காரணங்களை தேடி பார்த்தப்போ பெண்களுக்கு வீட்டு சூழ்நிலைகள் பாரமா இருக்குன்னு தெரிய வந்துதாம். அதனால பெண்களுக்கு இந்த மாதிரியான திட்டம் ரொம்ப அவசியமா இருக்கும்னு நினைச்சு இந்த திட்டத்தை உருவாக்கியிருக்காங்க நம்ம அருந்ததி மேடம். இப்போ சமீபத்துல நடந்த டைம்ஸ் ஆஃப் இந்தியா நடத்திய பேட்டியில மக்களோட பணத்தை இன்னும் எப்படி நிர்வாகம் பண்ணலாம், அதை இன்னும் எப்படி பெருக்கலாம், அது மட்டும் இல்லாம SBIல நிறைய பேரை சேர்த்து இவங்க வழங்குற திட்டங்களை எடுத்து சொல்லி மக்களுக்கு SBI மேலான நம்பிக்கையை இன்னும் வளர்க்கணும்னு யோசிச்சுட்டு இருக்காங்களாம். அதுக்காக பல புது திட்டங்களையும் அமைச்சிட்டு இருக்கேன்னு சொல்லியிருக்காங்க நம்ம அருந்ததி மேடம். நம்ம அருந்ததி பட்டாச்சாரியா மேடம் தாங்க 24வது தலைமைச் செயலாளர். எல்லா ஆண்டும் ஃபோர்ப்ஸ் பத்திரிக்கை இந்தியாவின் முன்னணி பிசினஸ் பெண்கள்ல முதல் 50 பேரை தேர்வு செய்யும். இந்த பட்டியல்ல நம்ம அருந்ததி பட்டாச்சாரியா மேடம் இடம் பிடிச்சிருக்காங்க. இந்த வருஷத்துல பெரிய பிசினஸ் படிப்பெல்லாம் படிக்காம சாதாரணமா இங்கிலீஷ் லிட்டரேச்சர் படிச்சுட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்காங்கன்னு நினைக்கும் போதே ஆச்சரியமா இருக்குங்க. ஒரு சின்ன வேலையில சேர்ந்து ஜெனரல் மேனேஜர் ஆனதுக்கு அப்புறம் வங்கியோட முழு செயல்பாட்டை தெரிஞ்சுக்கிட்டு வங்கியோட லாபத்தை அதிகப்படுத்தினாதான் ஊழியர்களுக்கு சம்பளம் தர முடியும்னு புரிஞ்சுக்கிட்டு வங்கியும் பாதிக்காம பொதுமக்களும் பாதிக்காம தனது சேவையை இவ்ளோ ஆண்டு காலமா செஞ்சுட்டு வர நம்ம அருந்ததி மேடம்க்கு உங்க எல்லார் சார்பாவும் நான் நன்றி சொல்றேன். அவங்க வெற்றிக்கான காரணத்தை கேட்டப்போ எல்லார் வாழ்க்கையிலயும் உயரமான இடம் ஒண்ணு காத்துக்கிட்டு இருக்கும். அதை ரீச் பண்றதுக்கு தொடர்ந்து ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதை தான் நானும் செஞ்சேன்னு நம்ம எல்லாருக்கும் தெளிவா சக்சஸ் டிப்ஸ் கொடுத்திருக்காங்க நம்ம அருந்ததி பட்டாச்சாரியா. இன்னும் பல புதுமையான மக்களுக்கு தேவையான திட்டங்களை கொண்டு வரணும்னு நம்ம அவங்கள வாழ்த்துவோம். இந்த நிகழ்ச்சி உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய உற்சாகத்தை தந்திருக்கும்னு நம்புறேன். இதே மாதிரி பல விஷயங்களை தெரிஞ்சுக்கணுமா? அப்போ VIT பண்பலை 90.8 கேட்டுக்கிட்டே இருங்க. All marriages are sacred, but all are not safe. Around 70% of women in India are victims of domestic violence. National Crime Records Bureau reveals that a crime against a woman is committed in every 3 minutes and a dowry death occurs in every 77 minutes. And one case of cruelty committed by either the husband or the relative of the victim occurs in every 9 minutes. According to the UNICEF Global Report on Adolescence 2012, 57% of boys and 53% of girls in India think a husband is justified in hitting or beating his wife. If the numbers we see in domestic violence were applied to terrorism or gang violence, entire country would be up in arms and it would be the leading story every day and night. Latika belongs to a poor family of Dashpur village. She completed her graduation and is working as a teacher in a school in Mahanagar city. Raj, coming from a well-off family, is also working in the same school as a teacher. They both are in love and are planning to marry each other. Latika, my parents would like to see you to decide upon our marriage. We'll be coming tomorrow to your house. Okay, Raj, I'll make the arrangements. Raj, along with his family, comes to see Latika. Latika is very well brought up and a simple educated girl. She is the only educated girl from our village. I am happy to give my daughter to you, Raj. We'll take care of her, Papa. I never thought that my son would ever go for a love marriage. Even though we are agreeing for this marriage,
only because we are sure that you will give your daughter a handsome amount of money so that they can lead a happy married life. All that I have made is for Latika only. I will be happy if she is happy. We will be happy if you give us 1 lakh rupee and a two-wheeler. I will make sure that you will get it before the marriage. Marriage is over and the scene follows the next very day of marriage. Latika, how's the environment here? I know you will be homesick. No, Maji, I'm happy and I feel like being at home. After 1 month of marriage, Latika, where's my tea? Wait, Maji, I'm bringing it. Don't you know that I need my tea at 4 in the evening? Maji, sorry, I had to correct some answer sheets. It was a very urgent work. Here is your tea. Already a lot of work is pending. Raj comes back home. Latika, tea. I had just made tea for Maji and I have lots of work to do. Ask your mom to make it for you, please. Latika moves towards the study room. Why should I make tea for you? That's the reason I got you married. Latika is having a lot of work in school. Still, she manages to do all the household chores. If she can't do all this, then ask her to quit the job. Quit the job? At any cost, I won't leave my job. It's 2 years of my hard work that I ended up in this job. I'll somehow manage to do all my duties, but I won't quit the job. पहले घर का काम, फिर बाहर का. Similar things happen for a couple of days. Suddenly, one day the situation turns very tense. Latika, you have to leave the job. Because you are not doing any household work and not taking care of my mom. She has become unhealthy and weak. I want you to quit the job. I did not know that you will also support your mom and go against me, Raj. I did not expect this from you. If you are so insistent, then okay, I'll quit my job. After 2 weeks, the whole family is in a monetary crisis. Latika, see, Raj's salary is not sufficient to run the house. You only asked me to quit the job, na? And now what do you expect me to do? Should I go on the streets and beg? How can you talk to me like this? Is this the way you talk to elders? We are facing crisis only because of you, and you will have to bring the money. What? This is ridiculous. Already my father has given you all his life savings. Now where will I get money from? I don't want to hear all that shit. Manage from anywhere. All I need is 30,000 by the end of this week. No, Maji, please don't do this to me. Already I have quitted the job for you people, for your happiness. My father is already in debt. No excuses. I need the money. Hello? Hello, Beti. How are you? I'm fine, Papa. No. Beta, I know you very well. What happened to you? Dear, please tell me. Papa, I quitted my job because Maji and Raj were too adamant. Now they're asking me to pay 30,000 rupees within a week. What? We had already fulfilled their demands. Anyway, don't worry, Beti. I will find out a way to solve this situation. But Papa, from where will you get this huge amount in a week? I love you, Beti, and I can do anything for your happiness. Papa, the dam is now overflooded. I think we should report the matter to the police. No, Beti, you are now married, and that is your home, and you must do all the things needed to keep it intact. Don't worry about me. I will manage the money somehow. After 1 week, Latika's father visits Raj's house. He somehow manages to pay them 10,000 rupees. Only 10,000? I told you to bring 30,000. Where's the rest of it, Latika? Maji? Latika, wait. Let me say. It is not Latika's fault. Sorry, I got this much money only. And for getting this much money, I have mortgaged my house, my field, everything. Now I don't even have a roof over my head to live. If you can't give 30,000, then take your girl with you. Raj, how can you say this? Your drama won't work here. Now stop crying and get lost. We don't need you here. Get out of my life. No, Raj. Please don't do this to me. I am sorry. It's my fault. Please don't punish my daughter. I will get you the money within 2 days. 2 days?
at the dining table. Is this how you make dal? Didn't your mother teach you? How dare you say anything about my mother? आजकल तेरे नखरे बहुत देख रहा हूँ मैं. क्यों और कोई मिल गया है क्या साली? Latika got injured very badly. They locked her up in her room. She calls up her father. Hello. Latika, why are you crying, my dear? Please forgive me. I've given you a lot of troubles. And now further I won't. Papa, I'm leaving. Beti! Hello! Police team and girls start in Raj's house. Mother-in-law opens the door. Raj, police! Police in our house! Stop your melodrama. Where's this girl? We have to search your house. No, she's not in the house. She went to the market. No, he's lying. She is here only. She had called me before. Constable, search the house. Constable breaks Latika's bedroom lock. Latika! Stay away from the crime scene. You both are under arrest. The danger is real. Domestic violence hurts all family members. When a person is abusive, he or she eventually loses the trust and respect of his or her partner. Abused partners are afraid to communicate their feelings and needs. Everyone has a right to feel safe in a relationship. Disagreement develop from time to time in relationship. Domestic violence is not a disagreement. It is a whole pattern of behavior used by one partner to establish and maintain power and control over the other. These behaviors can become more frequent and intense over time. They are destructive and dangerous. The abusive person is responsible for this behavior. That person is the only one who can change them. Don't wait until you and the one you love get hurt. You are not alone. Raise your voice. Patterns left uninterrupted can continue forever. Domestic violence is a pattern that unless something significant changes, it will go on and affect everyone around you, your friends, family, and your children. No man can know where he is going unless he knows exactly how he arrived at his present place. தமிழ்ச்சுடர் வாழும் இலக்கியமும் சங்கமிக்கும் ஒளி ஓவியம் உங்கள் விஐடி பண்பலை 90.8 இன்றைய தமிழ் ஓவியம் தீட்டுபவர் ஜெயஸ்ருதி. வணக்கம். அன்போடு இயைந்த வழக்கு என்ப ஆறுயிர்க்கு என்போடு இயைந்த தொடர்பு. சற்று நேரம் கற்பனை உலகத்தில் சுற்றி வருவோமா? நாம் வாழும் இந்த உலகத்தையே கற்பனையில் வைத்து பார்ப்போம். பெற்றோர் தன் பிள்ளைகளை வெறுக்கின்றனர். அண்ணன் தம்பியையும், தம்பி அண்ணனையும், அக்கா தங்கையையும், தங்கை அக்காவையும் வெறுக்கத் தொடங்கிவிட்டனர். இவ்வாறே மக்கள் அனைவரும் ஒருவரை ஒருவர் வெறுக்கின்றனர். மக்கள் மட்டுமா? விலங்குகளும் பறவைகளும் ஒன்றை ஒன்று வெறுக்கத் தொடங்கிவிட்டன. அப்பொழுது இந்த உலகம் எப்படி இருக்கும்? எங்கும் குழப்பம், எங்கும் கலவரம், அழிவு. இவற்றை தவிர வேறு ஏதேனும் நிகழுமா? எப்படி இருக்க முடியும்? ஒருவரை ஒருவர் வெறுக்கத் தொடங்கியதுமே அமைதியும் மகிழ்ச்சியும் ஓடி மறைந்து விடுமே. ஆனால் உண்மையில் இந்த உலகத்தில் எல்லா இடங்களிலும் ஒரே சமயத்தில் இந்த நிலைமை இல்லை. இது எதனால்? தங்களுக்கு தெரிந்தோ தெரியாமலோ பெரும்பாலானோர் ஒருவர் மீது ஒருவர் அன்பு செலுத்துகின்றனர். இந்த அன்பென்கின்ற உணர்வு நாட்டிலும் காட்டிலும் நிலவுவதால் தான் இந்த உலகம் அழியாமல் இருக்கின்றது. இன்று உலகின் சில இடங்களில் போரும் பூசலும் குழப்பமும் கொந்தளிப்பும் பகையும் இருக்க காரணம் என்ன? அந்த இடங்களில் அன்புணர்ச்சி குறைந்திருப்பதுதான். அன்புணர்ச்சியின் விளைவாக இந்த உலகத்தில் எத்தனையோ பெரிய பெரிய செயல்கள் நிகழ்ந்திருக்கின்றன. உலகத்தில் உள்ள உயிர்களின் மீது புத்தர் அன்பு கொண்டார். உயிர்களின் துன்பங்களை துடைக்கும் வழியை ஆராய்ந்தார். திருவள்ளுவர் உலக மக்களின் மீது கொண்ட அன்பின் விளைவாக பிறந்ததே திருக்குறள். காந்தியடிகள் இந்தியாவின் மீதும் மக்கள் மீதும் கொண்டிருந்த அன்பின் விளைவே அவரை விடுதலை போராட்டத்தில் ஈடுபட செய்தது. அன்புணர்ச்சி இல்லாதவனிடம் இரக்கம் இருக்காது. இரக்கம் இல்லாதவன் விலங்கிலும் கொடியவன். அவன் பிறர் படும் துன்பத்தை உணரமாட்டான். மற்றவர்களுக்கு துன்பம் செய்யவும் தயங்க மாட்டான். அன்புடையவர்களோ தங்களுக்கென எதையுமே வைத்துக்கொள்ள ஆசைப்பட மாட்டார்கள்.
எல்லாவற்றையும் பிறருக்கே கொடுப்பார்கள். தங்களிடமுள்ள பொருள்களை மட்டுமல்ல, தங்களது உயிரையும் கூட பிறருக்கு உரியதாக செய்வார்கள். நம் இராணுவ வீரர்கள் நம் மீதும் நம் நாட்டின் மீதும் கொண்டுள்ள அன்பின் வெளிப்பாடுதான் தன் உயிரை தியாகம் செய்தல். இவ்வளவு பெரிய தியாகத்தை செய்ய தூண்டுவது எது? அன்பே. நீங்கள் சாப்பிடும் ஒருவேளை பிட்சாவிற்காக நீங்கள் கொலை செய்யப்படலாம் என்ற கற்பனை வாசகம் நிஜமாகும் சூழ்நிலைகள் இன்றைய சமுதாயத்தில் இருக்கத்தான் செய்கிறது. இன்று இப்படிப்பட்ட ஒரு வளர்ச்சியை நோக்கிதான் இந்த உலகம் பயணித்துக் கொண்டிருக்கிறது. இன்று ஒரு மனிதன் சிரமம் இல்லாமல் எதைத்தான் செய்ய முடிகிறது? ஆக ஒருவேளை உணவிற்கே மனிதன் சிரமப்பட வேண்டியிருக்கிறது. நம்மால் முடிந்தவரை பிறருக்கு உதவி செய்து கொண்டே இருக்க பழக வேண்டும். உதவி என்பது வெறும் பொருள் பணம் கொடுப்பது என்றில்லை. நமது கண் முன்னே ஒருவர் மிகவும் மனமுடைந்து காணப்படுகிறார் என்றால் அவருக்கு ஆதரவாக சற்று கரிசனமாக பேசுவது கூட உதவிதான். நம்முள் எத்தனை பேர் இன்று நம்முடைய அண்டை வீட்டாருடன் இணக்கமாக நட்புடன் இருந்து வருகிறோம்? இன்று ஏன் ஒரே வீட்டில் பல குடும்பங்கள் வாழ்ந்தது மாறி ஒரே வீட்டினுள் தனித்தனி அறைகள் என்ற சுவர்களுக்குள் குடும்பம் சிறைப்பட்டிருக்கிறது? ஒருவருக்கொருவர் முகம் பார்த்து பேசுவதில் கூட முனைப்பிருப்பதில்லை. நம்மால் முடிந்தவரை நம்மை சுற்றி உள்ளவர்களுடன் மிகுந்த அன்புடன் இருக்க பழக வேண்டும். ஏனெனில் நம்மை சுற்றி உள்ளவர்கள் நாம் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கும் வரை நமக்கு எந்த தீங்கும் வராது என்பது ஒரு பழமொழி. நமது கலாச்சாரத்தின் 2 கண்கள் அன்பும் பண்பும். இவை இரண்டையும் இந்த மண்ணில் பிறந்த ஒவ்வொருவரும் கடைபிடிக்க வேண்டும். பிறரிடத்தில் நாம் காட்டும் அன்பு நமது மனதில் ஒரு நேரடி வித்தியாசத்தை ஏற்படுத்துகிறது. இன்னமும் ஒரு திரைப்படத்தை பார்த்து கண்ணீர் சிந்துகிற எத்தனையோ மக்கள் நம்மிடையே இருக்கின்றனர். அந்த கண்ணீர் கூட அந்த கதாபாத்திரத்தின் மீது கொண்ட ஒரு அன்பின் வெளிப்பாடுதான். ஆக ஒரு பிம்பத்தின் மீது நம்மையும் அறியாமல் அன்பு வெளிப்படுகிறது. அன்பின் அழகு அதனை வெளிப்படுத்துவதன் மூலமே இருக்கிறது. எனவே நம் ஒவ்வொருவரின் மனதிலும் உறங்கி கிடக்கும் அன்பை எந்த தடையுமின்றி வெளிப்படுத்த வேண்டும். ஆகவே இந்த உலகத்தில் பொருந்தி வாழ்வதற்கு பயன்படும் ஒரே துணை அன்பே என்பதை இனியும் விளக்கி கூற வேண்டுமா? அன்பு செல்வமின்றி வாழ்க்கை பயணம் தொடங்குபவர் எந்த நன்மையையும் அடைய மாட்டார். உடம்பின் உள்ளே இருந்து செயல்படக்கூடிய ஒரே உறுப்பு அன்பு. அன்பே மற்ற உறுப்புகளை பயனுள்ள வழியில் இயங்க செய்கிறது. அது இல்லாவிடில் மற்ற உறுப்புகள் தத்தம் விருப்பம் போல் இயங்கும். நன்மை தீமைகளை பார்க்காது. இத்தகைய உண்மைகளை உணர்ந்த காரணத்தாலேயே நம் முன்னோர்கள் கடவுளை அன்பு வடிவாக கொண்டனர். அன்பென்னும் இந்த அருமையான செல்வத்தை பெற்றுள்ளவனே இறைவனை தன் மனதில் இருத்தி வைப்பவன் ஆவான். இதையே வள்ளுவர் அன்போடு இயைந்த வழக்கு என்ப ஆருயிர்க்கு என்போடு இயைந்த தொடர்பு என்கிறார். அன்பு செலுத்துவோம், ஒரு வலிமையான சமுதாயத்தை உருவாக்குவோம். சிந்தியுங்கள், செயல்படுங்கள். நன்றி. நேயர்கள் இதுவரை கேட்டது வாழ்வையும் இலக்கியத்தையும் இணைத்த ஒளி ஓவியம் தமிழ் சுடர். இன்றைய தமிழ் ஓவியம் தீட்டியவர் ஜெயஸ்ருதி. இது உங்கள் VIT பண்பலை 90.8. It's story time. In VIT Community Radio 90.8, you are going to listen to a short story written and narrated by Professor Pranesh Kumar, VIT University. Title of the story: The Changes of Time. Time, the fastest and cruelest magician, did not spare her. I gazed at her for a long time. Mashing betel leaf, preparing pan, she did not notice me. With great seriousness and much care, she opened a small box lying beside her. From it, she took a polythene bag and carefully unwinded it, took out a pinch of tobacco, and crushed it along with other ingredients. 70% of her hair has lost its color. My curiosity about her grew more and more. As I sat there, inhaling the fresh smell of pan, I must talk to her, I said to myself. I got up and found a suitable place beside her. She smiled at me with her toothless gums, while her hands were busy rearranging the contents in the pan box. The skin of her arm seemed coarse like the epidermis of an old tamarind tree. She herself was like an old tree that had witnessed many springs and summers. Dressed in a white saree and without a blouse, she looked like a typical old woman from South Tamil Nadu. Each time she moved her head, her heavy pompadums, these are nothing but ornaments meant for the ear,
moved to and fro rhythmically. She must not have felt the unease, used as she was to those two pompadums from her early teens. They were huge pieces of gold ornament, different shapes, cubes, circles, triangles, and horseshoes closely packed with the usual wax stuffing. She could often be seen seated on the veranda of that old house with tiled roof. Nobody knew her name. People called her member's wife since her husband became a panchayat member. Being the senior-most person in the area, people from the surrounding area called her great-grandma in respect. She lived with her younger son's family. We both gazed at each other until I broke the ice by asking her about the tattoo on her arms. She had tattooed the picture of a peacock across her biceps. The peacock had lost its vigor as the skin that supported it has withered. For a fraction of a second flashed across my mind the modern tattoos that movie artists and DJs have on them. I asked her the intention behind her tattooing and why a peacock. She opened her mouth carefully, holding her head upwards so that the pan from her mouth did not spill. Son, while we live, we earn many things and lose many things. But we can never take anything to the grave except this tattoo. She stressed that none could snatch it away from her. Saying this, she carefully spat out the pan juice. I was taken aback by the philosophical attitude she had for a simple tattoo. Her immediate and sharp answer was impressive, but her reply to my next question was only a stale smile. It was about her age. Might be she did not know her exact age, or she did not wish to reveal it. I don't know for sure. I did not question her anymore, but she started talking. She murmured the names of Tamil months: Thai, Margari, Pankini, Chittirai. It will rain today, she said to herself. She must have observed the casual smile and expression on my face. She continued, I am sure it usually rains on the final day of Mandakiyat festival. It's a local temple festival of South Kanyakumari. But only if the deity is pleased. She seemed to have memorized the dates of local festivals and the names of local deities. Soon she was interrupted by her daughter-in-law approaching her with a tumbler of tea. Placing the tea beside her mother-in-law, she disappeared into the house. Spitting out the remaining pan from her mouth, the great-grandma stared into the tea for a while. With a deep sigh, she lowered her voice to speak again. Today's women are indolent. They don't know the pleasure of working. They enjoy only staring at the television for hours together. When we were young, we never had the time to stare at anything. We took great pleasure in working for the family. During harvest season, my husband and I used to join the workers to make things easy. He worked hard till his end. There was a great pause. We used to work in full swing throughout the season. During the tamarind season, I buried myself in hectic work. Shelling the tamarind was my prime job then. My daughter and younger brother shared the work with me. We used to divide the heap of tamarind among ourselves and were confined to labor even till after midnight until our share of work was totally completed. Piercing out the seed from the ripe tamarind was the next task. Our happiness knew no bounds since the work was completed in the midst of the heaps of mangoes and jackfruit and other festive eatings. Hearing this from her, I said to myself that she is not aware of the multi-dimensional task that today's women handle. So much for the joys of an uncluttered childhood, she continued. Apart from all this, I had the regular task of preparing palm jaggery from palm juice. Early in the morning before dawn, palm tree climbers would collect palm juice from the small pots tied to the treetop. Those climbers would howl and shriek from the treetop to convey the message that their work was done. As soon as he received the signal, my younger brother would run to collect the juice and bring it home. It would be brought ice cold. I boiled it using dried leaves and finally prepared palm jaggery. During the peak season, we might even get 30 cakes a day. That was our prime source of income. Now all those things have become a matter of past. She sighed nostalgically. When great-grandma narrated these mundane events, I could visualize them in my mind. I said to myself, she is grieving over a lost culture. This culture must have been prevailed some 75 to 80 years back, roughly in the 1930s. Today, her granddaughter is working for a leading multinational IT company in Chennai. The sharp contrast from palm jaggery to an IT company shouts out loud that change is inevitable. Before she could continue, someone called out to me from behind. It was my friend for whom I had been waiting. We usually played cricket with a few others in a large ground behind the great-grandma's house. The match must have begun and I had to join them.
I shook my head to her, telling that I had to leave. Her eyes wore a pathetic expression to convey, "Wait, I have more to say." But her lips remained silent. I left her to join my friends, and from a far distance, I turned back to get a glimpse of her. I could hardly see her. She sat there sipping her tea. By that time, it must have gone cold. Currents of thought about the giant running wheel called time, and the disability and helplessness of man, or any other mighty power to stop or alter it, flashed over my inner mind. Dear listeners, you had listened to a short story written and narrated by Professor Pranesh Kumar, VIT University, in VIT Community Radio 90.8. Dear listeners, for the next hour, you are going to listen to the program Team Speak Time in VIT Community Radio 90.8 FM. விவசாயி விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த VIT வேளாண் துறை மற்றும் VIT சமுதாய வானொலி இணைந்து வழங்கும் தினம் ஒரு வேளாண் செய்தி. வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது VITயின் பண்பலை 90.8 VITயின் சமுதாய வானொலி. நான் உங்கள் குணப்பிரியா, VITயின் வேளாண் துறை மாணவி. இன்றைய தினம் ஒரு வேளாண் செய்தி. தினம் ஒரு வேளாண் செய்தியை தெரிஞ்சுக்கிறது நமக்கு ரொம்பவும் நல்லதுங்க. அந்த வேளாண் குறிப்பை நான் ஒரு கதையாக சொல்ல போகிறேன். ஒரு நாள் ஒரு விவசாயி தினம் அவர் வயலுக்கு போய் அந்த வயலை சுற்றி பார்த்துட்டு வர்றது அவருக்கு ஒரு தினசரி ஒரு வேலையாக இருந்ததுங்க. அந்த வயலை பார்த்தா பச்சை பசேன்னு அழகாக பச்சை கலரில் ஒரு போர்வை போத்தின மாதிரி அவ்வளோ அழகாக இருக்குமாங்க. காற்றுல அசைஞ்சாடுற அந்த நெல் பயிரை பார்த்தா அவ்வளோ அழகாக இருக்குமா. இந்த அழகை எல்லாமே அந்த விவசாயி ரசித்து பார்த்துக்கிட்டு இருந்தாராம். அந்த நேரத்தில் அவருக்கு ஒரு அழுக குரல் கேட்டுச்சான். என்ன ஏதுன்னு திரும்பி பார்த்தா அந்த இடத்துல ஒரு நெல் பயிர் அழுதுகிட்டு இருந்ததை அவர் பார்த்தாராம். ஏன் அழுவுற? எனக்குள்ள ஏதோ நிறைய மாற்றம் நடக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. புழுவெல்லாம் என்னோட பயிரில் தொலை போட்டு நிறைய நாசம் விளைவிச்ச மாதிரி எனக்கு தெரியுது. என் நெற்கதிரில் வளர்ச்சியே இல்லை. என் இலை எல்லாமே வெங்காய இலை மாதிரியே காட்சி அளிக்குது. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. என்ன காரணமாக இருக்கும்? ஏதோ ஒரு பூச்சியோட தாக்குதல் மாதிரி தெரியுது. நீ சொல்கிறதெல்லாம் பார்த்தா அது ஆனைக்கொம்பன் ஈ மாதிரி எனக்கு தெரியுது. அது பொருளாதார ரீதியாக 10% நாசம் விளைவிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இப்போ என்னதான் நான் பண்ணுறது? என் நிலைமையை நினச்சி எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது. கவலைப்படாத, என்கிட்ட ஒரு யோசனை இருக்குது. என்ன? இப்போது அந்த பூச்சி வந்துருச்சு. அதை நம்ம அழிக்கிறதுக்கு விளக்கு பொறி வச்சு நம்ம அந்த பூச்சிங்களை கட்டுப்படுத்தலாம். இன்னொன்று இல்லைனா பயிர் விளை வைக்கிறதுக்கு முன்னாடியே தழைச்சத்து உரங்கள் தேவைப்படுற அளவு மட்டும் நம்ம போட்டிருந்தா நம்ம அதை தடுத்துருக்கலாம். ஆனால் இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா பூச்சிக்கொல்லி தெளிச்சா அது ரொம்பவும் நல்லதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதில் சிலதை நான் சொல்கிறேன். கார்போசல்ஃபான், குளோரோபைரிபாஸ், பிப்ரோனில், தைரமாக்சிம், இதில் ஏதாவது ஒரு பூச்சிக்கொல்லியை நான் உன் மேலே தெளிக்கிறேன். அது பூச்சியோட தாக்குதலை ஓரளவுக்கு குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரி, இது இனிமேல் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? அதுக்கு இயற்கை வழியை நம்ம முயற்சி செஞ்சு பார்க்குறேன். அதாவது பூச்சி தாக்கக்கூடிய மாற்று வகை பயிர் எல்லாத்தையுமே அழிச்சிட்டோம். மற்றபடி அறுவடை செஞ்சதுக்கப்புறமா நிலத்தை நல்லா உடனடியாக உழணும். அப்போ தான் நமக்கு நிறைய மகசூல் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நன்றி, மிக்க நன்றி. இந்த செய்தி நெற்பயிர் விளைவிக்கும் விவசாயிகளுக்கு உதவியாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் உங்கள் குணப்பிரியா, VITயின் வேளாண் துறை மாணவி. இது உங்கள் VITயின் பண்பலை 90.8 VITயின் சமுதாய வானொலி. மீண்டும் சந்திக்கலாம் மற்றொரு தினம் ஒரு வேளாண் செய்தி நிகழ்ச்சியில். நன்றி, வணக்கம். விவசாயி விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த VIT வேளாண் துறை
மற்றும் விஐடி சமுதாய வானொலி இணைந்து வழங்கும் தினம் ஒரு வேளாண் செய்தி. हेलो एवरीबॉडी, आप सुन रहे हैं वीआईटी कम्युनिटी रेडियो 90.8 एफएम और ये है आपका ब्रांड न्यू शो लर्निंग जर्मन। मैं हूँ आपकी होस्ट श्राव्या और मैं हूँ आपका होस्ट एंड दोस्त हिमांशु मंघानी। अरे यार, ये क्या हो रहा है? हम लोग यहाँ पे जर्मन सीखने आ रहे हैं और हम क्या नॉर्मल भाषा में बात कर रहे हैं। तो ठीक है, चलो मैं शुरू करती हूँ। इश बिन श्राव्या। ओह, तुमने अगर जर्मन में खुद को इंट्रोड्यूस किया है तो मैं भी अपने आप को जर्मन में इंट्रोड्यूस करता हूँ। इश बिन हिमांशु मंघानी और मैं हूँ हिमांशु मंघानी। तो श्राव्या, आज हम क्या करने वाले हैं? भाई, हमने तो लास्ट शो में बोला था कि हम बहुत सस्पेंस लाने वाले हैं, तो इस शो तो बहुत थ्रिलिंग होने वाला है। तो आई गेस हम सीधा जाएंगे WH सेंटेंसेस पर। WH क्वेश्चन में ऐसा क्या थ्रिल है? अरे, तुम्हें कुछ पूछना है किसी से या कुछ बताना है तो तुम कैसे बताओगे? WH बिना यूज करके बताओ मुझे। WH बिना यूज करे कौन बता सकता है श्राव्या, बट इसमें ऐसा थ्रिलिंग क्या है? अरे, कुछ सीखना है, सीखने को मिलेगा, वही थ्रिल है। ओके, हम अप्रिशिएट करते हैं श्राव्या की पॉजिटिविटी को। लगता है लिसनर्स भी अच्छी तरह से इसको सुनेंगे, समझेंगे। और हमारा ये एपिसोड 4 जो कि क्वेश्चन टैग के ऊपर है, तो शुरू करते हैं। सबसे पहले हम छोटे छोटे शब्द, छोटे छोटे वर्ड्स आपको जर्मन में बोलना सिखाएंगे, जैसे कि वेयर, फ्रॉम वेयर, टू वेयर, वाई और ऑल, ये सारी चीजें। तो सबसे पहले वेयर को क्या बोलते हैं श्राव्या? वेयर को बोलते हैं वो, WO, वो। राइट। सो वेयर को बोलते हैं वो। और फ्रॉम वेयर को? Where you're coming from, मतलब उसको हम बोलते हैं वोहर, WOHRE, वोहर। और टू वेयर को? वोहिन। अच्छा, ये थोड़ा मतलब पोएटिक टाइप है। वो जैसे वोयर था, फ्रॉम वेयर यानी वो हर, वो ही है, पर उसमें हमने हर और जोड़ दिया। इट्स WOHER। HRE हिमांशु, HRE। अच्छा, मैंने गलत लिख रखी है स्पेलिंग। नहीं, वोहर है। ओके, मैंने स्पेलिंग गलत लिख रखी है, चूक हो जाती है। सही है। और जैसा कि हम हमेशा बोलते हैं कि आप अगर बोलेंगे गलतियां करेंगे, बट गलतियों से ही आप सीखेंगे। और सच्ची जो गलती करके सीखता है इंसान, उसको जल्दी से जल्दी वो चीज ज्यादा समझ आती है और याद भी अच्छी तरह रहती है। हाँ, जैसे कि हम बोल रहे हैं, हमें याद हो रही है कि मैंने जैसे गलती अभी वो हर बोला। वो हर मतलब कुछ नहीं होता, वो हर। यही अब सही बोला मैं? हाँ, सही बोला। ओके, तो इसका मतलब है फ्रॉम वेयर। हाँ, और देखिए, गलती से मुझे याद आ गया हिमांशु का साई सी वाला मिस्टेक, मुझे अभी तक याद है। सही है। साई और सी, जी है वो, ना ही साई है। हाँ, जी। ना ही साई है, ना ही सी है, वो जी है। बढ़िया, काफी अच्छा चल रहा है। गुड। तो चलिए, अभी वेयर टू को हम वोहिन बोलते। वेयर टू को वोहिन, जैसे कि ये पूरा पीरियोडिक है। वेयर यानी वो, फ्रॉम वेयर वोहर, और वेयर इन टू वेयर। राइट। ओके, कूल। 3 शब्द सीख गए, बढ़िया। अरे यार, 3 से क्या, हम काफी नहीं है और बहुत कुछ सीखना है हमें। हाँ, जरूर। चलो, अब वॉट को क्या बोलते हैं श्राव्या? वॉट को बोलते हैं वॉस। अरे, ये तो बहुत इजी है, बस थोड़ा वॉट है और ये वॉज है। वॉज भी इंग्लिश वर्ड है, ऐसे सोच लो। इंग्लिश में जो वॉज है वो जर्मन का वॉट है। बट भाई, हम लोग ना इंग्लिश और जर्मन को कंपेयर ना करें, वही बेहतर है, क्योंकि हम बहुत कंफ्यूज हो जाएंगे। सही है, बहुत कंफ्यूज हो जाएंगे, क्योंकि लैंग्वेज बहुत कंफ्यूजिंग होती है अगर तुम उसे एज इट इज रिलेट करोगे। इससे बेहतर है कि हम कुछ रियल लाइफ का कुछ एक्सपीरियंस लें और उससे रिलेट कर लें, तब हमारी काम बहुत आसान हो जाएगा। ओके, तो अगर मेरे को बोलना हो कि व्हाट आर यू डूइंग, उसको कैसे बोलेंगे? मैं बोलूंगी व्हाट मतलब वॉस, आर इज जिन, बिस्ट। ओके, बिस्ट दू। व्हाट वॉस बिस्ट दू। तो इश बिन, आई एम इश बिन। रिकॉर्डिंग ही बोल दो भाई, रिकॉर्डिंग बाद में सीखेंगे इसका जर्मन वर्ड क्या है। रिकॉर्डिंग, रेडियो तो रेडियो ही रहेगा जर्मन में। हाँ, सही है, क्योंकि जर्मन में एक ऐसा क्लॉज है कि जैसे कि रेडियो, होटल, पार्क और कैमरा, ऐसे जो सारे इंग्लिश वर्ब्स हैं वो ऐसे ही उन्होंने अडेप्ट कर लिया, ताकि हमें अभी देखिए संस्कृत से हमने हिंदी में बहुत सारे शब्द अडेप्ट किए हैं, ऐसे ही जर्मन में उसने इंग्लिश के वर्ड्स अडेप्ट कर। अडॉप्शन चलता रहता है जिंदगी में। हाँ। चाहे वो वर्ड्स का हो या किसी और चीज का। ओके।
ओके तो फिर एक चलो रेडियो बताया, तो रेडियो एक न्यूट्रल वर्ड है, जैसे कि हमने हमारे पहले एपिसोड में भी बताया था कि हाँ। न्यूट्रल वर्ड्स के लिए हम देर दी दास में से क्या यूज करेंगे? दास यूज करते दास। हैं। तो हमारा सबसे मेन चीज क्या है? रेडियो। तो हम इसको क्या बोलेंगे? दास रेडियो। द रेडियो, द वीआईटी कम्युनिटी रेडियो 90.8 FM। तो इसको बोलेंगे दास वीआईटी कम्युनिटी रेडियो 90.8 FM, जो कि आपका चहीता रेडियो स्टेशन है। ठीक है, तो चलो अभी मैं तुम्हें पूछूं कि हिमांशु वेयर आर यू, तो तुम क्या बोलोगे? वेयर आर यू? ओके, वेयर मतलब वो, और वो बिस्त दू। राइट, अभी जो तुमने मुझे सिखाया तुमने भी सीख लिया, अच्छा है। हाँ हाँ, सही है सही है। एक दूसरे को ही सिखाएंगे तभी सीखेंगे और तभी समझ पाएंगे और तभी इम्प्लीमेंट कर पाएंगे। एग्जैक्टली। और अभी मैं तुम्हें पूछूं कि व्हाट आर यू डूइंग? व्हाट आर यू डूइंग, ये मैं तुमसे शायद पूछ चुका हूँ, तो इसलिए व्हाट आर यू डूइंग। व्हाट मतलब वॉज, आर मतलब बिस्त, यू मतलब डू, वॉज बिस्त डू। एग्जैक्टली राइट। तो So- ठीक है, अभी हम थोड़े और नए वर्ड सीखते हैं, यानी कि WH में हमने एक छोड़ दिया था, वो कि when। अभी बहुत सारे छूटे हुए हैं पर हाँ, when, ओके ठीक है, तो when when बोलेंगे को हम वॉन। वॉन बोल। WANN, when मतलब वॉन। वाई को क्या बोलेंगे? वाई को वॉरम। ओके। स्पीक श्राव्य, 2 बार बोल। वाई को हम बोलते हैं वॉरन। वॉरम। वॉरम, ओके। वाई को मतलब वॉरम। वाई इज वॉरम। वाई इज वॉरम, ओके। और विच को विच को बोलते हैं वेल्शे। वो क्या था? वेल्शे। वेल्शे। WELSCHE। ओके, तो विच बन गया वेल्शे। या विच वेल्शे, थोड़ा सा उससे मिलता जुलता है, जैसे विच का वेल्शे। हालांकि बहुत इमेजिनेशन करना मुश्किल है, अगर मैं बोलूँ बिल्कुल इंग्लिश से सेम है, पर थोड़ा कुछ आप प्रेडिक्ट कर सकते हो कि विच मतलब वेल्शे। यार इस सबसे बढ़िया तकनीक है इसको याद करने का, दोस्तों के साथ सीखो। हाँ, जैसा कि मैं और श्राव्य इस समय कर रहे हैं, हम आपस में बोल रहे हैं, बातचीत कर रहे हैं और जितना हो सके हम इन वर्ड्स को यूज कर रहे हैं। तो आशा जब आप सुन रहे होंगे तो आप भी अपने दोस्तों के साथ थोड़ा फन लीजिए, थोड़ा मजा कीजिए, क्योंकि लैंग्वेज एक मजा करने का भी जरिया बन सकता है अगर उसको सीखे सही तरीके से, क्योंकि कुछ कुछ ऐसी गलतियां हो जाती है। हम तो पहले दिन से बोल रहे हैं कि भाई मजे करो, दोस्तों के साथ सीखो। हाँ, क्योंकि क्लास में तो समझ आने वाला है नहीं, वही बोरिंग लेक्चर्स होंगे, तो क्यों ना साथ में सीख लो। लेक्चर्स होते ही बोरिंग है, बट इट डिपेंड्स अपॉन यू कि तुम उसको कितना इंटरेस्टिंग बनाते हो। हाँ, जैसे कि हम अभी लेक्चर्स ही ले रहे हैं बट थोड़ा इंटरेस्टिंग ले रहे हैं। ये लेक्चर नहीं है, मैं इसको लेक्चर नहीं बोलूंगी। ओके, चलो तुम्हारी जो डेफिनेशन श्राव्या, चलो वापस से मैं तुम्हारा रिवीजन कराता हूँ और हो सकता है शायद लिसनर्स जो सुन रहे हो वो भी रिवीजन करें। तो वॉरम मतलब क्या था? वॉरम मतलब कि वाई। गुड। वेल्शे? वेल्शे इज विच। वो इज वेयर। वोहर? वोहरा इज वोहरा। वेयर फ्रॉम। वोहरिन? वोहिन, इट्स नॉट वोहरिन, इट्स वोहिन। ओके, वोहिन। वोहिन इज वेयर टू। वॉस? वॉस मतलब व्हाट। और ये मैंने अभी शब्द नहीं बताया है, वी को क्या बोलेंगे? WIE। WI को हाउ बोलेंगे। मतलब हाउ का मतलब हो गया वी, WIE वी। इसका एक नॉर्मल सेंटेंस मैं भी अभी है। बोलूंगी हाउ आर यू। हाँ, वी गेट्स। वी गेट्स, ये एक मतलब टैगलाइन समझ लीजिए। अब मैं अगर अपने रिस्पेक्टफुल पर्सन से बात करूंगा जो मुझसे बड़ा है, तो आई विल नॉट यूज वी गेट्स, मैं नॉर्मली यूज करूंगा कुछ दूसरा शब्द। उसके लिए हम नेक्स्ट एपिसोड में देखेंगे, बट आज के लिए अगर आपको अपने दोस्तों से या आपके जो नॉर्मल एज वाले, आपके जो एज वाले ग्रुप हैं उनसे बात करोगे तो आप क्या बोलोगे हाउ आर यू को श्राव्या? वी गेट्स। वी गेट्स। तो अभी वी गेट्स। अच्छा, मैंने तुमसे क्वेश्चन पूछा, वी गेट्स। आई एम फाइन। तो इश बिन गुड। ओके, आई एम गुड। आई एम फाइन के लिए तभी हमें वर्ब नहीं पता, तो हम आई एम गुड बोलेंगे। तो इश बिन गुड। ओके, मैं और श्राव्य भी व्हाट्सएप पे बात कर रहे थे, तो फाइन का मतलब ही नहीं होता है, बट उसकी स्पेलिंग में थोड़ा डिफरेंस है। FIEN, राइट? या ग्रेट ग्रेट, गुड श्राव्य। अरे नहीं, मैं कल जर्मन ऐसे कुछ वर्ड सीखने की कोशिश कर रही थी, तो मुझे ये सेंटेंस आ गया कि वी हाइस्ट डू। सो हाउ आर यू कॉल्ड? सही है बोला मैं? हाउ आर यू कॉल्ड? Heis- That's nothing but what's your name? in Yeah, short? what's your name in short? But Heisen का एग्जैक्ट मतलब होता है call. How you called means एक तरह से Heisen. बट अभी अपन मतलब बेसिक जर्मन सीख रहे हैं, तो अपन इतना टिपिकल नहीं जाएंगे, तो हम बोलते हैं वी हेज डू मीन्स हाउ आर यू कॉल। तो इश बिन हिमांशु, आई एम हिमांशु। और अगर आपको बिल्कुल उसकी टोन में रखना है जिस तरह से आप क्वेश्चन पूछा गया है, तो आप बोलेंगे आई हेज ए हिमांशु। आई एम सॉरी इश हेज ए हिमांशु। हो जाता है। ओके, जैसे कि श्राव्या भी बोल चुकी है, एक मूवी से आता है इश सॉन्ग, बट इतना मूवी नहीं जाना है क्योंकि इट्स बेसिकली कम्युनिटी रेडियो। सो नेक्स्ट हम
एक और शब्द है हु को क्या बोलेंगे? हु को हम बोलते हैं वेर, वर, WER। वेर या वर? वेर। पक्का? हाँ। लॉक कर दिया जाए? हाँ। फ्रीज कर दिया जाए? कर दो। अभी तुमने बोला कि हम कम्युनिटी रेडियो में हैं, तो केबीसी क्यों ला रहे हो बीच में? केबीसी अब क्या करे, लोग तभी जुड़ पाएंगे जब उनको उनसे जुड़ी चीज के बारे में थोड़ा बताएंगे, और केबीसी भी उनसे जुड़ी हुई चीज है। तो फ्रीज, लॉक्ड ऐसे शब्द है जो वो कुछ ज्यादा जल्दी सुन पाएंगे, समझ पाएंगे और हमें भी अप्रिशिएट करेंगे, आई बिलीव। कंग्रेचुलेशंस, आपने 1 करोड़ जीत लिया। आय हाय छोड़ो ये इंजीनियरिंग, कौन करे अब ये इंजीनियरिंग। 1 करोड़ आ गया, बस छोड़ो इंजीनियरिंग। हाँ, मैं बस फैक्ट्री सेट कर लूंगा, अब क्या, फिर कोई जर्मन सीख रहे हैं, जर्मन कंपनी में ही चले जाएंगे। बस मुझे पार्टनर बनाना मत भूलना। okay? जरूर जरूर यार, तुमसे ही तो मैं ज्यादा सीख पाया था जर्मन। चलो ठीक है, वापस आते हैं काम पे। चलो अब तुम मुझसे क्वेश्चन पूछो। ये कुछ शायद 9 वर्ड्स सीखे हैं अपन ने, तुम मुझसे पूछो क्या बोलते हैं उनको जर्मन में। अच्छा हिमांशु, अब ये बताओ कि वो को क्या बोलते हैं? वो को इंग्लिश में हम क्या बोलते हैं? वेयर। ओके। फ्रॉम वेयर? वोर। वोर, ओके। टू वेयर? वोइन। वोहिन, राइट। अभी व्हाट? वॉस, राइट। हु मींस वर, WER। फाइन। इट्स वो वर नहीं, इट्स वेयर। वेर, राइट वेर, राइट। हाउ? वी गेट्स, ये कैसे भूल सकते हैं, ये तो टैगलाइन है, हाउ आर यू, वी गेट्स। और वाई? वाई मींस वॉरम तो वेन होता है, वाई मैं भूल गया यार, वापस बताओ। नहीं, वॉरम वाई ही होता है। okay. और वॉन वेन होता है। अच्छा, तो इसको ऐसे कर सकते हैं, वेन पहले W और N है, तो वॉन में भी W और N है लास्ट में, तो इसलिए वॉन इक्वल टू वेन, और वॉरम मींस वाई। अब ये बोल दो कि विच का क्या है? वेल्शे। वेरी गुड, वेल्शे। ये कैसे याद रख सकते हैं इसको, वेल्शे? विच पता नहीं यार, बहुत बार देख लिया तो याद है, तुम बताओ कोई ट्रिक हो तो। ठीक है, अब तक तो कोई ट्रिक याद नहीं है, अगर कुछ याद आ जाएगा तो अगले शो में बता दूंगी। जरूर जरूर। तो चलो अब थोड़े सेंटेंस से पूछ लेते हैं, मैं तुमसे कुछ क्वेश्चन पूछता हूँ और तुम बताओ इसका इंग्लिश में क्या मीनिंग है। ठीक है, स्टार्ट करें। हाँ। वी हेस्ट डू। वी हेस्ट डू, वी का मतलब है हाउ। गेस, सो इट्स नथिंग बट हाउ आर यू। नो, तो वी हेस्ट डू, हाउ आर यू कॉल्ड। अच्छा हाँ, सॉरी भूल गई। हाउ आर यू इज वी गेस, या सो हमने यू ऐड कर दिया, तो वी हेस्ट डू, हाउ आर यू कॉल्ड। हाउ आर यू मतलब वी गेट्स, स्पेलिंग इसमें GEHTS है, पर मैंने तुम्हें बोला वी हेस्ट डू। हेस्ट मैंने यूज किया है इस केस में, यानी HEI और फिर SS और फिर T। अरे वो हेस्ट नहीं है, वो हाइस्ट है। ओके, तो वी हाइस्ट डू। ओके, सो इट्स वी हाइस्ट डू, माय बैड। योर बैड। और तुम मुझे अभी डांट रहे थे। मैं डांट नहीं रहा था यार, मैं तुम्हें समझा रहा था यार, डांटना अलग होता है। मुझे बहुत सुबह डांट पिटी थी। ओ क्यों? पता नहीं, लेट हो गया था, टीचर ने बाहर निकाल दिया और फिर बाद में मेरे को बस हर रोज की कहानी है भाई, हर रोज की कहानी हो तो वी हेस्ट डू, इसको मैं चाहूंगा तुम जर्मन में बोलो। ओके, मतलब इसका आंसर जर्मन में बोलो। वी हाइस्ट डू मतलब हाउ आर यू कॉल्ड। तो आई एम कॉल्ड श्राव्या, सो माय नेम इज श्राव्या, तो इश बिन श्राव्या, या फिर इश हाइजे श्राव्या। इश हाइजे श्राव्या। वो वुंस डू, वो वुंस डू इज वो मतलब वेयर, सो वेयर आर यू वर्किंग, क्योंकि वोन का मतलब है काम करना। नो, अर्बाइटे इज वर्क करना। हाँ, वोन्स तो मतलब स्टे, वेयर यू स्टे। हाँ भूल गई। जल्दी बताओ श्राव्या, तुम रहती कहाँ, लिसनर्स जानना चाहते हैं। इश वोना इन हैदराबाद। इश वोना इन हैदराबाद। हाँ। अभी तो तुम वेलोर में हो तो ठीक है भाई, मुझे घर जाने का मन कर रहा था, हैदराबाद बोल दिया। ओके, तो इश वोना इन हैदराबाद। हाँ। अभी मैं पूछती हूँ, रुको। चलो पूछ लो यार, तुम भी क्या याद रखोगी। वॉन कॉम्स डू, वॉन कॉम्स डू, व्हेन यू केम या व्हेन यू आर कमिंग। ओके, ठीक है। तो इश कॉमे बाल्ड, बाल मीन्स सून, तो आई विल कम सून। ओके, आई कम सून, क्योंकि अभी हम प्रेजेंट टेंस ही बात कर रहे हैं। यहाँ पे लिसनर्स को मैं 2 शब्द और बता दूं। बाल्ड का मतलब है सून, नॉट टकला, सून जल्दी आना, और स्पार्ट का मतलब है लेट। स्पार्ट का मतलब है लेट। स्पेलिंग बोलो। SPA उमलाउट T। उमलाउट क्या होता है? उमलाउट ऐसे होता है कि हम अगर जर्मन में किसी लेटर पे स्ट्रेस करना चाहते हैं तो हम उमलाउट यूज करते हैं। तो वो अभी हम आपको सुनाई में तो एक्सप्लेन नहीं कर सकते, तो आप इसको ऑनलाइन में देख सकते हैं, शायद आपकी कुछ मदद मिल जाए उमलाउट के बारे में। और जैसे कि अगर हेस्ट जो हमने बोला था उसमें डबल S
को अपन उमलाउट से रिप्लेस करेंगे तो एक बीटा साइन होता है और उसके ऊपर हाँ। 2 डॉट्स होते हैं, तो डबल एस को रिप्लेस कर लेते हैं बीटा और डबल डॉट से जर्मन में। तो तुम चाहो तो HEI बोलो या HEI बीटा टी बोलो, इट्स द सेम थिंग। हाँ एग्जैक्टली। तो अभी चलो हम काम पे आते हैं। अब मैं पूछता हूँ अर्बाइटिस डू। अर्बाइटिस डू, अर्बाइट का मतलब है काम करना, सो डू यू वर्क। तो अभी मैं बोलूंगी इश अर्बाइटर रेडियो जॉकी। ओके, आई वर्क रेडियो जॉकी। हालांकि थोड़ा टूटा फूटा है, हमें हाँ। बोलना चाहिए कि आई वर्क एज रेडियो जॉकी। हाँ, अभी but- एस को जर्मन में क्या बोलोगे? अब इतना रहने दो टाइम के हिसाब से, बस तुम, क्योंकि हम पहले स्टार्टिंग से शो में बोलते हैं कि हम आपको पूरा तो नहीं सिखा पाएंगे पर इतना सिखा पाएंगे कि अगर आपको कोई जर्मन बंदा आपसे कुछ आगे चल के बात करना चाहता है तो आप फिगर आउट कर लोगे कि वो क्या बोलना चाहता है, या वो फिगर आउट कर लेगा कि आप क्या बताना चाहते हो। अगर आपसे बोलें कि इश अर्बाइते रेडियो जॉकी, तो वो सामने वाला समझ जाएगा, ठीक है, मतलब आप रेडियो जॉकी की जैसे काम करते हैं। तो अभी मैं पूछूं कि वास मार्क्स डू, तो मतलब व्हाट यू डू। अब इसका मतलब हुआ व्हाट डू यू डू, क्योंकि मार्क्स तो माखन अपने देखा है कि वो बटर वाला माखन नहीं, माखन जो एग्जैक्ट है, मतलब कि मेक, आप क्या बना रहे हैं या क्या काम कर रहे हैं, मेक या फिर डू मार्क्स का मतलब होता है। so what do you make और what do you do? ओके, तो मैं बोलूंगा इश हो रे म्यूजिक, सो आई एम मेकिंग म्यूजिक। हो रे नहीं, तुमने मेरे को गलत को सही कैसे बोल दिया श्राव्या तुमने? हो रे का मतलब ये नहीं होता, हो रे का मतलब है to listen। या गुड, आई एम लिसनिंग टू म्यूजिक, इश हो रे म्यूजिक। तो आगे बढ़ते हैं। तो अच्छा चलो, इतने क्वेश्चन पूछ लिए तो मैं तुम श्राव्या एक पर्सनल क्वेश्चन पूछूंगा, बिस्त दू ग्लूकिश। यस, उसका मतलब तो ये है कि आर यू हैप्पी। सोचा है कि हमारे लिसनर्स भी ग्लूकिश होंगे, यानी कि हैप्पी फील कर रहे होंगे, तो अपन लिसनर से बहुत फोर्सफुली पूछते हैं, ठीक है ना, अच्छी तरह से पूछते हैं, दोनों साथ में बोलेंगे 1 2 3 गो, बिस्त दू ग्लूकिश। तो मैं तो यही जवाब सुना चाहती हूँ कि या इश बिन ग्लूकले। ओके, तो आई एम गुड मीन्स यस आई एम गुड। हमने यस और नो अगर आपको आंसर बोलना हो तो यस के लिए बोलते हैं जा। जा नहीं, जा मतलब तो इसकी स्पेलिंग होती है JA, बट हम बोलते हैं या मीन्स यहाँ से गले से निकलना चाहिए, एपिग्लॉटिस या। और तो या इश बिन ग्लूकिश मीन्स आई एम हैप्पी। और नो को हम बोलते हैं 9। थोड़ा ध्यान रखिए, 9 इंग्लिश में है नंबर 9 हिंदी का, नंबर 9 को बोलेंगे जर्मन में 9, पर वही अगर आपको नहीं बोलना है तो जर्मन में 9, इंग्लिश वाला 9। चलो वापस से रिवीजन करवाते हैं। वी हिस डू, इसको पहले इंग्लिश में बताओ क्या है इसका मतलब। वी हिस डू, इट्स नॉट हिस हिमांशु, तो वापस बोल रही हूँ हाइस डू। ओके, सो व्हाट आर यू कॉल्ड, सो इश हाउ आर यू कॉल्ड, सॉरी हाउ आर यू कॉल्ड और व्हाट आर यू कॉल्ड, तुम्हारा जवाब तो एक ही होगा कि तुम्हारा नाम क्या है। पर हम जर्मन स्पीकिंग सीख रहे हैं, यहाँ पे ट्रांसलेशन बहुत मायने रखता है। अगर तुमने बोला है वी हिस डू तो वी का मतलब यहाँ हाउ होगा। अगर तुम बोलना चाहती हो कि व्हाट आर यू कॉल्ड तो इसके लिए व्हाट के लिए यूज करेंगे वॉज, तो वॉज हिस डू, पर हम बोलेंगे वी हिस डू। मान ली हार, मैंने मान ली। ich bin glücklich, I'm happy। तो ठीक है, तुम्हारा जवाब मैं दे देती हूँ, इश हाइसर श्राव्या। इश हाइसर श्राव्या, danke श्राव्या। बाइटर हिमांशु। ओके, सो वो won't do, वो won't do, where do you live, where do you stay or where do you live, तो इश वोना in हैदराबाद। ओके, von comes do, when are you coming, right, और when you come, और when do you, हमने आपको पहले ही बोल दिया हम प्रेजेंट टेंस पे रह रहे हैं, तो हम प्रेजेंट या प्रेजेंट कंटिन्यू सिंपल प्रेजेंट में हम कंसीडर करेंगे एज ऑफ नाउ। तो अभी मेरा जवाब होना चाहिए इश कॉमा स्पार्ट, स्पार्ट इज लेट, या इश कॉमा बाल, बाल मतलब सून। ऐसे सुनाई देता है कि इश्क में बाल मतलब मैं कुछ बाल दूं मैं। ओ नहीं, अपनी सोच अपने पास रखो। ओके, इश्क में बाल। एक और मैं बात बताना चाहूँगा लिसनर्स को कि मैं और श्राव्या कल डिस्कस कर रहे थे, जैसे कि व्हाट्सएप जो कि बहुत चीप तरीका है, मतलब अफोर्डेबल तरीका है, तो इसलिए उसने मेरे को बोला, मैंने इसको बोला कि तुम्हें कल आना है रिकॉर्डिंग पे लिए, जो भी रिकॉर्डिंग का टाइम था हमारा, तो श्राव्या मैडम हमको बोली बिस बाल मतलब see you soon, see you soon। तो क्यों ना हम अपनी कभी भी अगर बंद करेंगे शो तो ऐसे बोलते हैं, ऐसे बोलेंगे बिस बाल लिसनर्स,
लिसनर्स हालांकि जर्मन वर्ड नहीं रहेगा पर तो भी हम बोलेंगे ताकि आपको मेन वो 2 शब्द याद रखें जो हम आपको याद करवाना चाहते हैं। और वो कौन से शब्द हैं? बिस्बाल्ट। बिस्बाल्ट, ये भी पोएटिक है थोड़ा। सी यू सून। अरे जर्मन ही पूरा पोएटिक है। एवरी लैंग्वेज इज पोएटिक। रागिनी में घुल जाओ यार। नहीं, ऐसे भी तो सोच सकते हो या फिर ऐसे भी सोच सकते हो, जो तुम्हें समझ में नहीं आती वो भी पोएट्री है। हाँ। जो तुम्हें समझ नहीं आती वो भी पोएट्री है। या मींस JA या। Ich bin glücklich. I am happy कि हम मजा कर रहे हैं। तो चलो नेक्स्ट क्वेश्चन। Bist du glücklich? Ja, ich bin glücklich. Was magst du? Ich höre Musik. मतलब? What's magst du? तुम अभी क्या कर रही हो? तो ich höre Musik. मैं am listening to music. Arbeitest du? Arbeitest du? Do you work? You work? Okay, you work. So, nein, ich arbeite nicht. Means? No, I don't work. Okay, तो अब अगर आप सिर्फ no बोलते हैं तो आप बोलेंगे nein. Nein. पर अगर आप don't बोलते हैं तो nicht. हाँ, nicht का मतलब है no. It is a form of अभी हम जैसे बोलेंगे कि मैंने अभी एक यहीं पे एग्जांपल लिया कि डू यू वर्क, तो नो आई डोंट वर्क। तो हम डोंट के बजाय हम डोंट के प्लेस में निश्ट यूज करते हैं। ठीक है, तो बहुत अच्छी बात है। ये नॉर्मली लोग आपसे पूछेंगे अर्बाइतेस डू मींस यू वर्क क्वेश्चन मार्क, तो बोलेंगे आप इस तरह से बोलेंगे नाइन इश अर्बाइते निश्ट मींस आई डोंट वर्क। तो बेसिकली अब ये सेंटेंस हमने बोल दिए हैं। अगर आपको कुछ समझ नहीं आता तो लिसनर से यहाँ कुछ आप और जानना चाहते हैं तो आप ऑनलाइन देख सकते हैं ये सारी चीज़ें। पर आशा करते हैं कि आपने जो अभी सीखा होगा, जो सुना होगा, उससे कुछ ना कुछ तो इतना सीखा होगा कि अगर आप ऑनलाइन जाना चाहें तो आप फिगर आउट कर सकेंगे कि हमने क्या सीखा आज। या फिर आप हमारा रिपीट टेलीकास्ट भी सुन सकते हैं। हाँ, रिपीट टेलीकास्ट भी होता है। तो पर सबसे पहले क्विक रिविजन। 9 शब्द हमने सीखे आज। कौन से? WH वाले और एक हाउ वाला। तो उसको क्या जर्मन में बोलते हैं, तो उसको 2 तरीके से हम अभी रिवीजन कराएंगे। श्राव्य पहले ऐसे करेंगे कि तुम मुझसे क्वेश्चन पूछो, मैं 2 बार उसको जर्मन में बोलूंगा और फिर मैं आपको वही शब्द जर्मन में बोलूंगा और आपको उसका हिंदी मतलब बताना है 2 बार। ठीक है। या फिर इंग्लिश में स्टार्ट करो। तो वेयर को क्या बोलते हैं? वेयर, वो। वेयर फ्रॉम, वोवर। वेयर टू, वोरन। ओके। और हु? वर। इट्स नॉट वर, इट्स वेयर। वेयर। और व्हाट? वॉज। ठीक है। व्हेन? वॉन। वॉन। व्हाई? वॉरम। हाउ? वी। हमने कुछ और छोड़ दिया। विच। हाँ, विच इज वेल्शर। वेल्शर। वेल्शे। तो अब मैं तुमसे पूछता हूँ, वेयर? वो। वोअर। वॉर। वेयर फ्रॉम? वोन। वेयर टू? वॉज। व्हाट यानी क्या? वॉन। वॉन यानी कि व्हेन, कब। वी। वी यानी कि हाउ, कैसे। वेयर यानी कि हु, कौन। वॉरम। वॉरम यानी कि वाई, क्यों। वेल्शे। वेल्शे यानी कि विच, कौन सा। ठीक है भाई, Ich bin glücklich, I am good कि तुम्हें कुछ तो समझ आया श्राव्या। कुछ तो नहीं, बहुत कुछ समझ आया। हाँ, ये तो पक्का हो गया क्योंकि मैं इतने आंसर्स नहीं दे पाया जितने तुम आंट वॉटन कर सकी। आंट वॉटन मतलब आंसर दे सकी। Ich bin glücklich। गुड 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 गुड। तो चलिए एक बार वापस से हो जाए, अब तो मैं सही तरह से बोल के बताऊंगा। ठीक है, तो शुरू। तुम मुझे ऐसे बोलो, तुम मुझे जर्मन में बोलो, मैं उसका इंग्लिश बोलूंगा क्योंकि जर्मन से इंग्लिश इज वेरी इजी। ओके, तो इस बात का बताओ। वेल्शे। Which? वॉरम। When? No, why? Why? वापस से दोहराती हूँ। वॉरम। Why? 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 Why are you forgetting, Himanshu? Ich bin, I am sad. Sad का वो हम नेक्स्ट क्लास में बताएंगे। तो अभी वो। Where? वोहरा। From where? वोहिन। To where? Won. When? Where? Who? Was. What? और क्या बच गया? We. How? We get. How are you? Right. ठीक है, आशा करते हैं कि आप सबने भी WH क्वेश्चन सीख लिए हैं। और ठीक है, दिस Ich bin श्राव्या एंड Ich bin हिमांशु मंघानी और मैं हूँ आपका होस्ट एंड दोस्त हिमांशु मंघानी और आप सुन रहे थे हमारा ब्रांड न्यू शो लर्निंग जर्मन। और प्लीज 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 सुनते रहिए VIT कम्युनिटी रेडियो 90.8 FM।
listeners, you're listening to Vit Community Radio 90.8 and this program is Team Speak Time. Hello, hi, Namaste VIT. You're listening to VIT Community Radio 90.8. This is Rujana. Welcome to the show Vijaya Bata. ప్రతి ఒక్కరి జీవితంలో విజయం చాలా ముఖ్యమైనది. మనం దేని కోసం ప్రయత్నించినా అది విజయం కోసమే కదండి. ఇలాంటి విజయం ఒక రోజులో వస్తుందా? రాదు. ఎంతో కృషి చేయాలి, మళ్ళీ కృషి చేయాలి. ఎన్నో అవరోధాలు వస్తాయి, వాటిని ఎదుర్కొనాలి. అప్పుడే విజయం మన సొంతం అవుతుంది. అప్పుడే ఆ విజయానికి మనం నిజమైన వ్యక్తులుగా మారుతాం. ఇన్నోవేషన్ డిస్టింగ్విషెస్ బిట్వీన్ అ లీడర్ అండ్ ఫాలోవర్ అన్నారు ఒక వ్యక్తి. ఈ వాక్యం వినగానే మీకెవరు గుర్తొచ్చారండి? అవును, స్టీవ్ జాబ్స్ గారే. ఈ రోజు మనం మాట్లాడబోయే వ్యక్తి స్టీవ్ జాబ్స్ గారి గురించే. ఒకానొక సమయంలో కంప్యూటర్ వెలుగులోకి వచ్చినప్పుడు ఆ కంప్యూటర్ ఒక రూమ్ని ఆక్రమించిందండి. కానీ ఇప్పుడు అదే కంప్యూటర్ ఇంకా బెస్ట్ ఫీచర్స్తో మన జోబులో పెట్టుకునేంత చిన్నదిగా మార్చేశారు. ఇదంతా ఒక్క రోజులో వచ్చిన విజయం కాదు, ఎంతో మంది చాలా కృషి చేశారు. అటువంటి వ్యక్తుల్లో స్టీవ్ జాబ్స్ గారు ఒకరు. స్టీవ్ జాబ్స్ గారు ఒక మంచి మనిషే కాదండి, వ్యాపారవేత్త, యాపిల్ వ్యవస్థాపకుడు, పర్సనల్ కంప్యూటర్ విభాగంలోనే విప్లవం తెచ్చిన మహామేధావి. యాపిల్ సృష్టించిన ప్రభంజనం యావత్ ప్రపంచానికే పాకేసింది. స్టీవ్ జాబ్స్ కృషి ఎంతో ఉందని ప్రపంచం కొనియాడుతుంది. ఇదంతా ఒక్క రోజులో వచ్చిన విజయం కాదండి, మళ్ళీ చెప్తున్నా. ఆత్మస్థైర్యం, దీక్ష, పట్టుదల, శ్రామికత ఇవన్నీ కలగొలిపితేనే వచ్చింది ఆ విజయం. మానవాళికి అద్భుత బహుమానం స్టీవ్ జాబ్స్ గారు. ఫిబ్రవరి 24, 1955లో శాన్ ఫ్రాన్సిస్కోలో జిందలీ అండ్ శబ్దలీలకు జన్మించారు స్టీవ్ జాబ్స్. ప్రతి ఒక్కరి కుటుంబంలో గొడవలు సహజం. ఇలానే ప్రేమించి పెళ్లాడిన జిందలీ అండ్ శబ్దలీ గారులకు కూడా గొడవలొచ్చాయి. కానీ ఆ గొడవలు ఎంత దారుణానికి ఒడిగట్టాయంటే వాళ్ళు స్టీవ్ జాబ్స్ గారిని అడాప్షన్కి ఇవ్వడానికి కూడా వెనుకాడలేదు. కానీ శబ్దలీ గారు చదువు అంటే మక్కువ కాబట్టి బాగా చదువుకున్న ఒక కపుల్ కి అడాప్షన్కి ఇవ్వాలని నిర్ణయించుకున్నారు. ఈ రోజు మనం చూస్తున్నాం, ఎవరైనా పేరెంట్స్ పిల్లలు వద్దు అంటే డస్ట్బిన్స్ దగ్గర, ప్లాట్ఫామ్స్ దగ్గర వదిలేస్తున్నారు. కానీ ఈ కపుల్ చాలా దూరదృష్టి కలవారు. అందుకే స్టీవ్ జాబ్స్ ని పాల్ అండ్ క్లారా అని బాగా చదువుకున్న వ్యక్తులకు దత్తక్కిచ్చారు. పాల్ అండ్ క్లారా శబ్దలీ గారికి మాట ఇచ్చిన విధంగానే స్టీవ్ జాబ్స్ ని చాలా బాగా చదివించారండి. ఇప్పుడు మనం చూస్తున్నాం, ఎంతో మంది చదువు లేక తిండి లేక బతుకుతున్నారు. అడాప్షన్ తీసుకున్న వాళ్లకు మళ్ళీ పిల్లలుంటే వీళ్ళని సరిగ్గా చూసుకోరు. కానీ పాల్ అండ్ క్లారా వీళ్లకు భిన్నం. ఎంతో బాగా చూసుకున్నారు స్టీవ్ జాబ్స్ గారిని. నచ్చిన వస్తువులు కొనించి మంచి చదువులు చదివించడానికి ప్రయత్నించారు. చిన్నప్పటి నుంచి ప్రతిభావంతుడైన స్టీవ్ జాబ్స్ గారు ఇప్పుడు మనం చూస్తున్నాం, ఎవరైనా బాగా ఇంటెలిజెంట్ గా ఉంటే కొంతమంది ఉంటారు, మార్కులు వస్తే చాలు, డిగ్రీ వస్తే చాలు, ఇంకేమీ అవసరం లేదని. కానీ స్టీవ్ జాబ్స్ గారు వీళ్ళకంతా వ్యతిరేకమండి. తను ప్రతిభను గుర్తించుకున్నాడు. ఆయన మనసులో ఎన్నో సంఘర్షణలు, ఏదో చెయ్యాలి, ఇంకా సాధించాలి, ప్రపంచం కోసం ఏదైనా చెయ్యాలి అని తన మనసులో ఎప్పుడూ ఒకటి ఉండేది. అలానే చదివేవాడు. తన క్లాసులో ఉండేటప్పుడు ఆయన చదువు మీద కంటే ఏదో ఒకటి చెయ్యాలి అనే తపనే ఎక్కువగా ఉండేది. కాబట్టి ఆ చదువు అతని ప్రతిభకు సరిపోలేదని ఆయన భావించాడు. కాబట్టి 1972లో రీడ్ కాలేజ్ నుంచి డ్రాప్ అవుట్ అయ్యాడు స్టీవ్ జాబ్స్ గారు. ఈ రోజు మనం అంటుంటాం, స్టీవ్ జాబ్స్, బిల్ గేట్స్ వీళ్ళంతా డ్రాప్ అవుట్స్, కాబట్టి మేము కూడా కాలేజీకి వెళ్ళకపోతే ఇలాంటి యాపిల్, మైక్రోసాఫ్ట్ అనుకుంటామని. కాదండి, అలా అనుకునే వాళ్ళు ఇది వినండి. డ్రాప్ అవుట్ అయిన స్టీవ్ జాబ్స్ గారు ఇంటికి వెళ్ళలేదు. ఏదో ఒకటి సాధించాలి అనే తపన ఆయనను వెంటాడింది కదా. నవ్య భావాలకు నిలయమైనది ఆయన బ్రెయిన్. అక్కడ ఫీజు ఎక్కువైంది కాబట్టి వాళ్ళ పేరెంట్స్ కట్టలేకపోయాడు. ప్లస్ ఆయనకు అక్కడ చదువు నచ్చలేదు. ఆయన ప్రతిభకు సరిపోదని భావించాడు. కాబట్టి తన ప్రతిభకు తగినది ఏదో ఒకటి చేయాలనుకున్నారు కదా స్టీవ్ జాబ్స్ గారు. కాబట్టి తనలాగే తన ఫ్రెండ్స్ కొందరు ఉండేవాళ్ళండి. కాబట్టి ఆ ఫ్రెండ్స్ ని దగ్గర తీసుకున్నాడు. వాళ్ళతో కలిసి ఏదో ఒకటి చేయాలని భావించేవాడు. స్టీవ్ జాబ్స్ గారిలాగే సేమ్ ఆలోచనలు కలిగిన వాళ్ళు వాళ్ళ ఫ్రెండ్స్ కూడా ఉన్నారు. మనం అంటుంటాం కదా, ద బర్డ్స్ ఆఫ్ సేమ్ ఫెదర్ ఫ్లాక్ టుగెదర్ అని. అలాగే స్టీవ్ జాబ్స్ గారి ఫ్రెండ్స్ కూడా ఇటువంటి ప్రతిభ కలిగిన వాళ్ళు, ఏదో చెయ్యాలనే తపన కలిగిన వాళ్ళు ఇంకా ఇద్దరున్నారండి. కాబట్టి వీళ్ళ ముగ్గురు కలిసి కార్ గ్యారేజ్ లో ఒక ల్యాబొరేటరీని ఏర్పరచుకున్నారు. నేల మీద పడుకునే వాళ్ళు, చెప్పాను కదా, కోక్ బాటిల్స్ అమ్మినప్పుడు వచ్చిన డబ్బులు చూసి ఆనందపడేవాళ్ళు. ఇటువంటి ఈ కష్టం చూసినప్పుడు ఒక వ్యక్తి అనుకున్నారు, ఇంత యూత్ కి, ఇంత ప్రతిభ కలిగిన వాళ్ళకి మనం ఏదో చేయాలి అని వాళ్ళ కోసం ఇన్వెస్ట్ చేశారు. రెట్టించిన ఇంట్రెస్ట్ తో ఇంకా ఎక్కువ కృషి చేశారు. స్టీవ్ జాబ్స్ గారు ఇంతే కాదండి, ఖాళీ సమయంలో ఇష్టమైన క్లాసులకు వెళ్ళేవాడు. అదే కాలిగ్రఫీ ఏంటా అనుకుంటున్నారా?
అదేనండి అందంగా అక్షరాలను రాయడం. సాఫ్ట్వేర్ ఇంజనీర్ అండ్ ఇంజనీర్ అయిన స్టీవ్ జాబ్స్ గారు అందమైన అక్షరాలు నేర్చుకుని ఏం చేస్తారు అనుకుంటున్నారా? కానీ క్యాలిగ్రఫీ నేర్చుకున్న తర్వాత స్టీవ్ జాబ్స్ గారు ఎప్పుడూ అనుకోలేదు, ఎందుకు ఆ క్లాస్కి వెళ్ళాను, అనవసరంగా డబ్బులు వేస్ట్ చేశా, అనవసరంగా టైం వేస్ట్ చేసుకున్నా అనుకోలేదండి. క్యాలిగ్రఫీ అంటే అందమైన అక్షరాలు రాయడం. లేట్రాన్ స్టీవ్ జాబ్స్ గారు కొన్ని పరికరాలను కనుక్కున్నారు కదా, ఆ పరికరాల్లో ఫాంట్ ఫేసెస్ అని ఉన్నాయి, అంటే డిఫరెంట్ టైప్స్ ఆఫ్ లెటర్స్ ఉంటాయి. ఆయన చెప్తుంటారు, ఆ రోజు నేను క్యాలిగ్రఫీ క్లాసులకు వెళ్ళకపోయింటే ఈ రోజు అందమైన అక్షరాలు ఈ పరికరాల్లో ఉండేవి కాదు అని. దీన్ని బట్టి ఏం అర్థమవుతుందండి? జీవితంలో మనం ఏం చేసినా అది ఒక మంచి రీజన్ కోసమే. దేనికి ఎప్పుడు రిగ్రెట్స్ ఉండవు. మీరు తెలివిని సంపాదించుకున్నా, ఏమైనా విజ్డమ్ని సంపాదించుకున్నా అవి మనకు ఫ్యూచర్లో ఎప్పుడో ఒకప్పుడు యూజ్ అవుతాయి. కాబట్టి అందుకని మీరేమి టైం వేస్ట్ చేయడం, తాగడం, తిరగడం ఇలాంటివి కాదు. ఇలాంటి మంచి విషయాలను నేర్చుకోండి. ఇవి ఏదో ఒక పాయింట్ ఆఫ్ టైంలో మీ జీవితంలో యూజ్ అవుతాయి. ఇటువంటి చిన్న కార్ గ్యారేజ్ నుంచి బయటకు వచ్చిందే యాపిల్ కంప్యూటర్. మొదట్లో ఎప్పుడైనా తప్పులు సహజమే కదండి. ఈ యాపిల్ కంప్యూటర్లో కూడా కొన్ని తప్పులుండేవి. హరే రామ్ హరే కృష్ణ అని హిప్పీ కల్చర్ ఉర్రూతలూగిపోతుందండి. అలాంటి సమయంలో స్టీవ్ జాబ్స్ గారు అనుకున్నారు, మనం కూడా ఏదో ఒకటి చేయాలి అని. కానీ ఆయన వెళ్ళి అలా చేయలేదు. మంచి ఆహారం దొరుకుతుందని వారానికి ఒక్కసారి కిలోమీటర్లు మేర నడిచి లార్డ్ కృష్ణ టెంపుల్కి వెళ్ళి తినేవాళ్ళు. దీన్ని బట్టి అర్థమవుతుంది, ఆయన రిలీజియస్గా కూడా ఒకచోటే డివియేట్ అవ్వలేదు. ప్రతి ఒక్కరిని గౌరవించడం స్టీవ్ జాబ్స్ గారి అద్భుత లక్షణం. అదే అంటారు కదండి, సింప్లిసిటీ ఇస్ ద నేచర్ ఆఫ్ గ్రేట్ సోల్స్ అని. ఇది నేను మొన్న ఎక్కడో ఎవరో స్టేటస్ అప్డేట్ చేస్తే అనుకున్నాను. అప్పుడు నాకు మొట్టమొదటిగా గుర్తొచ్చింది స్టీవ్ జాబ్స్ గారే. సైన్స్ పట్ల ఆసక్తి, అభిమానం, ఏదో చెయ్యాలని తపన, ఇవన్నీ ఒక్క రోజులో రాలేదండి. ప్రతి ఒక్కరి జీవితంలో ప్రతి ఒక్కరూ విజయం సాధించాలనుకునే వాళ్ళలో ఒక ఇన్స్పిరేషన్ అంటూ ఎక్కడి నుంచో వస్తుంది. అలాగే స్టీవ్ జాబ్స్ గారికి కూడా ఒక ఇన్స్పిరేషన్, ఒకటి చూసి ప్రభావితుడయ్యాడు. ఏంటా అని ఆలోచిస్తున్నారా? అదేనండి, స్టీవ్ జాబ్స్ గారు చదువుకునేటప్పుడు ఒక శీర్షిక ఉండేది, ద లాస్ట్ హోల్ ఎర్త్ క్యాటలాగ్ అని. ఆ శీర్షికను ఎప్పుడూ చదివేవాళ్ళు స్టీవ్ జాబ్స్. మనలాగా ఆ బుక్ ఈ బుక్ అనవసరమైనవి కాకుండా చాలా సెలెక్టెడ్ గా మంచి పుస్తకాలు చదివేవాడు. అదే అంటారు కదా, బుక్స్ ఆర్ ఆర్ బెస్ట్ ఫ్రెండ్స్ అని. అలాగే స్టీవ్ జాబ్స్ గారు కూడా దీన్ని మంచి స్నేహితుడిగా చేసుకున్నాడు. దాంట్లో ఉన్న విషయాలను తనలోకి తీసుకున్నాడు. ఒకనొకప్పుడు ఆ బుక్ ఆగిపోయిందండి. అప్పుడు బుక్ వెనక తిప్పి చూశాడు. దాన్ని చూసి చాలా మెస్మరైజ్ అయ్యారు స్టీవ్ జాబ్స్ గారు. అక్కడ ఉన్నది ఒక రోడ్డు బొమ్మ. దాన్ని చూసి ఆయన ఎంతగా ఆలోచించారంటే అప్పుడు అనుకున్నాడు, ఆకలితో ఉండండి, మూర్ఖంగా ఉండండి, కానీ మీ పట్టుదలను విడవకండి. అదేనండి ఇప్పుడు మనం కవర్ పేజెస్ పెట్టుకుంటాం కదా, స్టే హంగ్రీ స్టే ఫూలిష్. అది స్టే హంగ్రీ స్టే ఫూలిష్ అంటే అలా ఉండడం కాదు, రెట్టెంతించిన బలంతో పట్టుదలతో ముందుకు సాగాలి అని దాని అర్థం. స్టీవ్ జాబ్స్ గారు ఒకసారి ఇండియాకు వచ్చారు. ఇండియా అంటే ఎంత కల్చరల్ గా, ఎంత సైంటిఫిక్ గా ఎంతో ముందుకు ఉంటుందని స్టీవ్ జాబ్స్ గారు భావించారు. ఇక్కడికి వచ్చిన తర్వాత పువర్ పీపుల్ ని చూశాడు. పావర్టీని చూసి చలించిపోయారు స్టీవ్ జాబ్స్. ఇంత హై ఎక్స్పెక్టేషన్స్ ఉన్న ఇండియాలో ఇలా ఉండడం ఏంటి అని చాలా బాధపడ్డాడు. మనసులో ఏదో తపన, సాంకేతిక విజ్ఞానంతో ఇండియాని ఇంకొంచెం పెద్దగా చేయాలి అని అనుకున్నాడు. ఎవ్రీ డ్రాప్ ఆఫ్ ఓషన్ స్టార్ట్స్ విత్ అ సింగిల్ డ్రాప్ అన్నారు మదర్ తెరెసా గారు. ఇదే ఈయన జీవితంలో కూడా ఉంది. ప్రపంచాన్ని మొత్తం మార్చలేనేమో, కానీ నా అంత కృషి నేను చేయాలి అనుకున్నారు. ఇలా మనలో ఎంతమంది అనుకుంటున్నామండి? కానీ స్టీవ్ జాబ్స్ గారు అలా అనుకున్నారు. అతనిలో అద్భుత శక్తి జ్వలించింది. దీనికి కారణమే ఆయనను యాపిల్ సీఈఓగా చేసింది. కొన్ని కారణాల వల్ల యాపిల్లో ఉన్న తన ఫ్రెండ్స్ తో కొన్ని కారణాల వల్ల ఆయన బయటకు వచ్చేయాల్సి వచ్చింది. కానీ తను పెంచి పోషించిన యాపిల్ కంపెనీయే అతని బయటికి తరిమేయడంతో స్టీవ్ జాబ్స్ గారు చాలా కుంగిపోయారు. కానీ ఆయన ఎప్పుడు బాధపడలేదు. ఆయనను మాత్రమే తొలగించింది యాపిల్, ఆయన తెలివిని, పట్టుదలను కాదు. అవే ఆయన బలం, అవే ఆయన సంపద. మార్కెటింగ్ లో దిట్ట అయిన స్టీవ్ జాబ్స్ గారు, ఆలోచించడంలో దిట్ట అయిన స్టీవ్ జాబ్స్ గారు తన ప్రతిభకు మెరుగులు దిద్దారు. యాపిల్ ని ఇంకొక సంచలనం చేయడానికి ప్రయత్నించారు. బయటకు వచ్చాడు. నెక్స్ట్ కంప్యూటర్ కనుక్కున్నారు. ఇంతతో ఆగలేదండి స్టీవ్ జాబ్స్ గారు. అతని ఫ్రెండ్స్ జాన్ కాలే అనే అతను పెప్సీలో పనిచేసేవాళ్ళు. ఇతన్ని ఎలాగైనా తనలోకి తీసుకొని రావాలి అని అనుకున్న స్టీవ్ జాబ్స్ గారు రెచ్చగొట్టారు. చక్కెర నీళ్ళ అమ్ముతూ బతుకుతావా, ప్రపంచాన్ని ఏమైనా మారుస్తావా అని. అంతే, రెచ్చిపోయిన ఆలోచనతో జాన్ స్కాల్ స్టీవ్ జాబ్స్ తో చేతులు కలిపారు. 1980లో బయటకు వచ్చిన స్టీవ్ జాబ్స్ గారు గ్రాఫిక్స్ అని సరికొత్త ప్రపంచం పిక్సార్ ని కనుక్కున్నారు. ఇక్కడేనండి కార్టూన్స్, అందరికీ ఎంతో ఇష్టమైన కార్టూన్స్ ని కనుక్కున్నారు. టాయ్ స్టోరీ అనే ఫిలిం ని తీశారు. టాయ్ స్టోరీకి ఎన్నో ఆస్కార్ అవార్డులే వచ్చాయి. ఇంతే కాదండి, సంగీతం, చిత్రకళను నవీన యంత్రంలో ఉంచిన అభినవ బ్రహ్మగా మనం స్టీవ్ జాబ్స్ గారిని కొనియాడుతున్నాం.
అవరోధాలను అధిరోహించి ఓటమిని తరిమి కొట్టాడు స్టీవ్ జాబ్స్ గారు. అంతా సజావుగా సాగిపోతుంది అన్న స్టీవ్ జాబ్స్ గారి జీవితంలో ఒకానొక భయంకరమైన సంఘటన తెలుసుకున్నారు. అదే ఆయనకు ప్యాంక్రియాటిక్ క్యాన్సర్ ఉందని. ఈ కాలంలో మనం చిన్న జ్వరం వస్తేనే చాలా బాధపడిపోయి ఇంకా ఏమి చెయ్యలేము అనుకుంటున్నాం. అదే క్యాన్సర్ వస్తే మన జీవితం అయిపోయింది అని బాధపడిపోతుంటాం. దీనితోనే చావు తొందరగా వస్తుంది. కానీ స్టీవ్ జాబ్స్ గారు బాధపడలేదు. ఇవన్నీ లైఫ్ లో సహజం అనుకున్నారు. కాబట్టి దాన్ని క్యూర్ చేయడానికి లివర్ ని సర్జరీ చేయించుకున్నారు. లేట్ ఆన్ ఆయనకు తెలిసి ఆయన హెల్త్ క్షీణించిపోతుందని. కాబట్టి తను వాలంటరీగా యాపిల్ కంపెనీ నుంచి బయటకు వచ్చేశారు. ఆయన బయటకు వచ్చారు ఊరికే కాదు, తన సంపదను అదే తన తెలివితేటలను ప్రపంచానికి వదిలేసి. విన్నారు కదండి స్టీవ్ జాబ్స్ గారి గురించి. అవరోధాలను అధిరోహించిన స్టీవ్ జాబ్స్ గారు ప్రతి ఒక్కరికి రోల్ మోడల్. ఇటువంటి స్టీవ్ జాబ్స్ గారి గురించి మనం ఎంతో నేర్చుకోవాలి. ఈయనలా కాకపోయినా ఈయనలో ఉన్న కొన్ని విషయాలను మనం తెలుసుకొని మంచి పొజిషన్లోకి రావాలి. కాబట్టి స్టీవ్ జాబ్స్ ఈజ్ ఆర్ హీరో, హీఈస్ ద లెజెండ్. ఇలాంటి స్టీవ్ జాబ్స్ గారిని ఎన్నో అవార్డులు వరించాయి. అత్యంత ప్రతిభావంతుడిగా ప్రపంచం గుర్తించింది. మనము గుర్తించాం కదండి. సో ఇప్పటి నుంచి టైం వేస్ట్ చేయకుండా టైమ్ ఇస్ ప్రెషియస్ అని నేర్చుకొని మనం కూడా విజయానికి మెట్లేద్దాం, విజయ బాటలో పయనిద్దాం. ఇలాంటి ఎంతో మంది గొప్ప వ్యక్తుల గురించి తెలుసుకోవడానికి, మన జీవితాలను మార్చుకోవడానికి వింటూనే ఉండండి విఐటి కమ్యూనిటీ రేడియో 90.8. నేను మీ సృజన. Dear listeners, you're listening to VIT Community Radio 90.8 and this program is Team Speak Time. हेलो फ्रेंड्स, यू आर लिसनिंग टू VIT कम्युनिटी रेडियो 90.8 FM और ये है आपका शो लर्निंग जर्मन और मैं हूँ आपका होस्ट एंड दोस्त हिमांशु मंघानी और मैं हूँ आपकी होस्ट श्राव्या. बहुत हो गया इंग्लिश और हिंदी. चलो आई स्टार्ट इन जर्मन. हेलो फ्रेंडे. Dies ist VIT Community Radio 90.8 FM und ihre Zohjorte Learning German. Ich bin हिमांशु मंघानी und ich bin श्राव्या. ओके, तो हमने जो पहले हिंदी और इंग्लिश का मिक्सचर बोला था तो हमने उसको जर्मन में बोला. हमने बोला कि Dies ist VIT Community Radio 90.8 FM मतलब this is VIT Community Radio 90.8 FM. और फिर बाद में हमने बोला Here is Zohjort Learning German. So Zohjoren मतलब to listen. You are listening to VIT Learning German show. और ich bin हिमांशु मंघानी मतलब मैं हूँ हिमांशु मंघानी. Und ich bin श्राव्या मतलब and this is श्राव्या. ओके, तो देखिए अब धीरे धीरे हमने इंट्रोडक्शन तो तुम्हें बता ही दिया है. तो आज सबसे पहले हम क्या पढ़ने वाले हैं? सबसे पहले मुझे तो सुबह सुबह ये याद आ गया कि हम होंगे कामयाब. क्यों, ऐसा क्यों? ऐसे ही मतलब विल पावर बढ़ गया बहुत. तो तब मुझे याद आया कि भाई हमने तो अपने लिसनर्स को विल, शैल और ऐसे मॉडल वर्ब्स के बारे में तो बताया ही नहीं. तो ठीक है, आज सोचा हम आज मॉडल वर्ब्स कवर अप कर लेते हैं, यानी कि विल, शैल, लाइक, वुड, माइट, मे एंड ऑल. ओके, तो इसको बोलते हैं मॉडल वर्ब्स. चलो ठीक है, अब धीरे धीरे हम इतना आगे बढ़ चुके हैं तो अब ये इस मॉड पे आ गए हैं कि हम आज ये पढ़ेंगे. तो सबसे पहले रिवीजन करा देते हैं कि लास्ट 2 क्लासेस में हमने क्या किया. हाँ. हमने कुछ 10 रूट वर्ड्स पढ़े थे. तो वो कौन से थे श्राव्या? 10 रूट वर्ड्स? रूट वर्ड्स जैसे कि मतलब पॉजिटिव प्रोनाउन. अरे हाँ, मेरा का, माइन. भूल गए. तो फॉर हम मेरा का बोलेंगे माइन, तुम्हारा, यानी कि जब हम एक बंदे को स्पेसिफाई कर रहे हैं तब हम बोलेंगे दाइन. पर जब हम बहुत सारे लोगों को स्पेसिफाई कर रहे हैं हम यूज करेंगे यूर. ओह कूल. तो इसको ऐसे बोल सकते हैं, आई के लिए बोलेंगे माइन और आर के लिए बोलेंगे उनसेर और यू के बोलेंगे, यू के लिए बोलेंगे दाइन और यू ऑल के लिए बोलेंगे यूर. हाँ, और फिर बाद में ही और इट के लिए सीन साइन और फिर जी के लिए बोलेंगे ईयर.
सारे जी के लिए मतलब हाँ। फॉर्मल इनफॉर्मल जो कुछ भी हो हम ईयर ही यूज हाँ, करेंगे। क्योंकि जी लड़कियों के लिए भी बोलते हैं, रिस्पेक्ट के लिए भी बोलते हैं और दे ऑल के लिए भी बोलते हैं, यानी थर्ड पर्सन प्लूरल के लिए भी बोलते जी हैं। हाँ। और फिर- कल हमने आर्टिकल्स भी किए थे, डेफिनेट और इंडेफिनेट आर्टिकल्स के लिए हम कौन सा प्रोनाउन यूज करते हैं। तो द के लिए देर दी दास, मस्कुलिन, फेमिनिन और न्यूट्रल के ऑर्डर था। और फिर ए और एन को बोलेंगे आइन। आइन में ही हम मास्कुलिन और न्यूट्रल के लिए यूज करेंगे आइन, और फेमिनिन और प्लूरल के लिए यूज करेंगे आइना। ठीक है, तो बेसिकली 10 वर्ड्स हो गए। आई के साथ माइन, यू ऑल के साथ योर, और यू सिर्फ सिंगुलर है उसके लिए डाइन, आर के लिए उनसे, ही और इट के लिए सीन, और जाय के लिए सीन नहीं साइन हिमांशु। ओके साइन। साइन तुम्हारा ये आई और ई का चक्कर कब चलेगा मुझे नहीं पता। अब पता नहीं, कभी तो सही होगा ही होगा। देखते और देखते सही करा देती हूँ, मैं ही सही कराऊंगी तुम्हें। जरूर जरूर जरूर। और जी के लिए बोलेंगे आयर। हाँ ठीक है, चलो बहुत बढ़िया। तो अब मॉडल वर्ब से बोलते हैं। सबसे पहले बताओ कि वोलन का मतलब क्या होगा। वोलन मतलब विल। तो अच्छा ठीक है, मैं अभी आपको याद होगा कि हमने पिछले थोड़े बहुत क्लासेस के पहले हमने आपको ये बताया कि हम डिफरेंट काइंड्स ऑफ वर्ब्स यूज करते हैं और उसमें डिफरेंट केसेस होते हैं, यानी फर्स्ट पर्सन सिंगुलर, फर्स्ट पर्सन प्लूरल, ऐसे ऐसे। तो वापस से हम विल यानी कि वोलन एज इन जर्मन हम ऐसे ही करेंगे। तो अभी मैं इश के लिए बोलूंगी विल, डू के लिए बोलूंगी विल्स्ट, यानी कि विल में एस टी डालो, एर जी और एस उसमें भी बोलूंगी विल। वियर के लिए बोलूंगी वॉलन, यू रूट वर्ड को कोई छेड़खानी नहीं करेंगे, याद रख लेना भाइयों। और ईयर के लिए बोलेंगे वॉल्ट, और फिर जी के लिए बोलेंगे विल। ओके, तो मतलब कुछ इसको ऐसे ही याद करें ना, क्योंकि ये ऑर्डर तो हमेशा सेम ही रहने वाला है। हाँ। तो क्यों ना इनको याद ही कर लें, क्योंकि इसमें थोड़ा सा चेंज है। क्योंकि हमने बोला था कि जो थर्ड पर्सन सिंगुलर है ही, शी और इट, उसमें टी लगता है हाँ। ये हटा के, बट इस केस में नहीं है। तो ये वोलन वाला जो वर्ड है, ये मॉडल वर्ब्स को हम आपको एक पैरोडी की तरह याद करा देंगे, क्योंकि आपको ऐसे सोचना नहीं होगा कि फर्स्ट पर्सन सिंगुलर है या सेकंड पर्सन सिंगुलर। अगर आपको अपने आप ये शब्द एक जुगलबंदी में याद हैं, रटे हुए हैं, तो आप आगे चल के भी इन्वेंट कर सकते हैं, कुछ डिस्कवर कर सकते हैं किसी सेंटेंस में, और कुछ समझ सकते हैं उस सेंटेंस के थ्रू। हाँ, और लिसनर्स में आपको ये भी बता दूं, हमने आपको पहले जब हम आपको वर्ब सिखा रहे थे, हमने आपको ये बोला कि अगर मैं लूंगी गेहन यानी टू गो, तो उसमें से मैं ईएन हटा दूंगी और मेरा गे बन जाएगा मेरा मॉडल, मतलब मेरा रूट वर्ड। सही एकदम। पर यहाँ पे ऐसा नहीं है, मैं यहाँ पे मेरा विल का मतलब है वॉलन, बट मैं वॉल यूज नहीं कर रही हूँ यहाँ पे, मैं विल ही यूज कर रही हूँ यहाँ पे। तो इसलिए इसका मतलब ये हुआ, इन शब्दों को याद ही कर लीजिए, क्योंकि ये बहुत ज्यादा यूज होते हैं, और इसलिए आप यार हमें कामयाब होना है तो हाँ, हमें ये शब्द सीखने पड़ेंगे। हाँ जरूर जरूर, क्यों नहीं सीखेंगे। तो लो चलिए, आज हम विल को भी सबसे पहले स्टार्ट करते हैं। विल को वांट, विल या वांट, इन दोनों के लिए आप बोल सकते हैं वोलन रूट वर्ड, इश के साथ लगेगा विल, डू के साथ लगेगा विल्स्ट, ईयर एस जी के साथ लगेगा विल, और वेयर जी जाय के साथ लगेगा वोलन, और आयर के साथ लगेगा वोल्ट। तो उस केस में आप आयर के साथ लगेगा यहाँ पे, चलिए ठीक है, वोल्ट। और तो इस केस में यूं भी देख सकते हैं कि दो चीज़ें अलग है, बाकी वही रूल फॉलो कर रहा है। डू के लिए हम एस टी लगाते हैं तो विल्स्ट है ही, और थर्ड पर्सन प्लूरल के लिए जाय होता है, तो इस केस में भी कोई छेड़खानी नहीं है, और ना ही फर्स्ट पर्सन प्लूरल के लिए। और रही बात आयर यू ऑल के लिए, तो टी लगता है, तो इसमें भी टी लगा है। तो दो केस बिल्कुल अलग हैं जो रूल को फॉलो नहीं कर रहे, जैसे कि इश का वोल नहीं है, इश का विल ही है, और एयर एस जी का भी विल ही है। हाँ, यहाँ पे बस चेंज हुआ है इश में और एर जी एस में, बाकी सब में जो हम नॉर्मल कंडीशंस लेते हैं वही है। तो देखिए, एक ये चीज़ भी ऑब्जर्व करी है कि अगर आप इश, एयर, एस और जी के लिए बोलेंगे, तो ये जो 6 मॉडल वर्ब्स हम पढ़ने वाले हैं, उन सब में कोई चेंज नहीं होता, चारों के लिए एक ही है। जैसे कि वोलन के लिए विल है, तो इश विल, एर विल, एस विल, जी विल। और यही अगर आप कोनन बोलेंगे तो उसका कान है, तो इश कान, एर कान, जी कान, एस कान। ठीक है, कॉनन को तो बगल में रखो, अभी पहले विल का तो क्लैरिफाई कर दो। बट ये प्रिंसिपल अच्छा है काफी, कि मतलब आप उसी ऑर्डर में तो याद कर सकते हैं जो आपके रूल है, पर मेन बेसिकली याद ये रखिए कि आई यानी कि जो फर्स्ट पर्सन सिंगुलर है और जो थर्ड पर्सन सिंगुलर है, उनके लिए एक ही यूज होगा। कहने का मतलब, एक बात बोलूं, तुम इतना ग्रामर ना तुम जितना रटोगे उतना ही मुश्किल हो जाएगा, तुम जितना प्रैक्टिस करोगे एग्जाम्पल्स लेके उतना ही तुम्हारे लिए आसान हो जाएगा।
हाँ बट ये एक बचपन में तुमने तो याद नहीं किया कि हम ए एप्पल बोलेंगे या एन एप्पल बोलेंगे, वो बस तुम सीखते रहे, मतलब हर रोज तुम दोस्तों से बात करते रहे, तो तुम्हें आया, तो वापस हम अपने जीपी, वो क्या था, तुमने क्या बोला था लास्ट क्लास में, हमारा सिग्नेचर, अच्छा हमारे सिग्नेचर, शो का सिग्नेचर, जीवीपी, ग्रामर, वोकैबुलरी एंड प्रैक्टिस। प्रैक्टिस। तो जीवीपी फॉलो करते रहिए और सीखते रहिए। हाँ बट जिससे जो पर अपन ने वॉवल्स जो पढ़े रहे थे क्योंकि हमको पता था AEIOU, तो उस बेस पे अपन सब लगा देते थे। हाँ, तो अब हमें इस केस basics में भी मालूम है। हाँ, तो इस केस में भी ये बेसिक हो सकता है कि जो इश और एयर ZS है, तो उसके लिए कोई चेंजेस, मतलब चारों के लिए एक ही वर्ड है, कोई मतलब चेंज नहीं है। तो इसलिए आपका थोड़ा मतलब याद करने का लोड कम हो जाएगा। आप मतलब देख सकते हैं कि अगर आपको इश पता है विल, तो इसका मतलब आपको एयर Z और S का भी मतलब पता ही है कि उसके लिए क्या यूज करेंगे, विल ही यूज करेंगे। तो सबसे पहले चलिए इन दोनों केसेस को ही हम कवर करते हैं। अब सबसे पहले 6 वर्ब्स पढ़ा देते हैं और उसके बाद इश, एयर, जी के लिए क्या बोलेंगे वो बता देंगे, फिर उसके बाद हम दूसरे केसेस पे आएंगे। ठीक है? तो हमने वोलन का बता दिया कि इश, एयर, एस और जी, यानी कि फर्स्ट पर्सन सिंगुलर और थर्ड पर्सन सिंगुलर के लिए विल लगेगा। तो अब सेकंड वर्ड करते हैं कोनन। कोनन का मतलब बताओ। कोनन का मतलब होता है कैन, आई कैन। सो उसके लिए हम इश, एयर, जी, एस के लिए यूज करेंगे कान, KANN, राइट, कान। ओके, और मे और अलाउ को बोलेंगे डुरफन, ज्यूरफन। और उस केस में इश के लिए और एयर, हाँ, और म्योखन का मतलब है वुड लाइक टू। सो उसके लिए हम इश और एरजीएस के लिए यूज करेंगे म्योखे, मॉकटे, 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 मॉकटे यूज करेंगे। और एक और है, कौन सा है जिसको हम बोलते हैं लाइक टू? लाइक टू, हाँ, मॉगन। नहीं, यहाँ पे सब यूजुअली कंफ्यूज हो जाते हैं। मॉगन का मतलब है लाइक, और जब हम बोलते हैं मॉकटेन, उसका मतलब है लाइक टू। मॉगन मतलब MOGEN। सो उसके लिए हम यूज करेंगे लाइक। अगर मैं बोलूंगी आई लाइक द बुक, सो मैं बोलूंगी इश माग दास बुक। और अगर मैं बोलूंगी वुड यू लाइक टू हैव समथिंग, सो वहां पे वुड यू लाइक टू, उस केस में मैं यूज करूंगी म्योक्टन। हाँ, तो अब वापस से मैं आपको एक और बार मॉडल वर्ब्स रिवाइज करा देती हूँ। तो ठीक है, हमने अब तक क्या सीखा था, मैं आपको ये बोलूंगी कि इश, एर, जी, एस के लिए हम कौन से वर्ब्स यूज करेंगे। तो वॉलन मतलब विल, उसके लिए हम यूज करेंगे विल। कैन के लिए हम यूज करेंगे कान, जिसका रूट वर्ड है कॉनन। और डुरफन मतलब कि मे और अलाउ, और सोलन मतलब शुड, मूसन मतलब मस्ट, मॉकटन मतलब वुड लाइक टू, और मागन मतलब लाइक टू। तो ठीक है, सबसे पहले 7 वर्ड्स के मीनिंग याद करा देते हैं। तो मैं तुमसे बोलूंगा, तुम उसका इंग्लिश बताना कि क्या बोलते हैं। ठीक है श्राव्या, तैयार हो? 3, 2, 1, 0। वूलन, वॉलन, वॉलन मतलब विल। और कॉनन, कॉनन मतलब कैन। सोलन मतलब शुड। मॉकटन मतलब वुड लाइक टू। मूसन मतलब मस्ट। और डुरफन मतलब मे। मागन लाइक, लाइक टू। ओके, कूल। इट्स नॉट मागन, इट्स मॉगन। ओके, तो अब ऐसे कर सकते हैं। वोलन के लिए क्या है जो हमने केसेस पढ़े हैं, विल। सोलन के लिए सोल, मूसन के लिए मूस, मॉकटन के लिए मॉकटे, हाँ, और डॉर्फन के लिए डार्फ, और कोनन के लिए कान, कान। ठीक है, कॉनन के लिए कान और सोलन के लिए शुड, सोल। और रही बात अब इस केस में डू पे आ जाते हैं, जो कि सेकंड पर्सन सिंगुलर है। तो उस केस में रूल वही लगेगा, EN हटा के ST लगाना है। बट एक जगह डिफरेंट है, जो कि है मोसन वाला केस, उसमें मुस्ट लग बोलेंगे, मूसन नहीं बोलेंगे। मुस्ट। तो एक ही इसका एक्सेप्शन है, बाकी वही रूल हैं जो हमने आपको पहले बता चुके हैं कि EN हटाकर ST लगाना है। तो वोलन का हो जाएगा वोल्स्ट, कोनन का हो जाएगा कोन्स्ट, सोलन का हो जाएगा सोल्स्ट, और डुरफन का हो जाएगा डार्फ्स्ट। और फिर रही बात मॉकटन की, तो उस केस में हो जाएगा मॉकटेस्ट, और मूसन के लिए हो जाएगा मूस्ट। ओके, कोई इसमें एक्सेप्शन नहीं है, मैं शायद गलत बोल गया। नहीं है, क्योंकि यहाँ पे तुम ST लगाओ, मूस में ऑलरेडी डबल S है, तो तुम तीसरा S तो लगाओगे नहीं, तो इसलिए वो बनेगा मूस्ट। ओके, तो काम अपना आसान हो गया। आपने 3 केसेस पकड़ लिए सिंगुलर वाले, जिसमें फर्स्ट पर्सन सिंगुलर और थर्ड पर्सन सिंगुलर के लिए एक ही शब्द यूज करना है, जो कि रूल से थोड़ा सा अलग है। और रही बात सेकंड पर्सन सिंगुलर की, मतलब डू की, तो उस केस में हमें ST ऐड कर दो। वही हमारा पुराना रूल।
फर्स्ट पर्सन के लिए जो हमने वर्ड यूज किया उसके लिए एसटी ऐड कर दो, सिंपल। ठीक है, और अब थर्ड केस आ जाते हैं जो कि है हमारा थर्ड पर्सन प्लूरल और फर्स्ट पर्सन प्लूरल। जिस केस में हमने बोला था रिस्पेक्ट करते हैं तो इसके लिए कैपिटल एस लगा देंगे जी में, और अगर थर्ड पर्सन प्लूरल की बात करें तो जी है नॉर्मल, मतलब दे ऑल, और यूं बोलेंगे वेर मतलब आर फर्स्ट पर्सन प्लूरल के लिए। तो इस केस में भी कोई टेंशन नहीं, कोई भी दिक्कत नहीं होगी। तुमने जो पहले के रूल्स पढ़ रखे हैं वही पता होने चाहिए, तो इसमें भी कोई चेंज नहीं है, और बस तुम्हें रूट वर्ड पता होना चाहिए क्या है। तो ठीक है, तो सबसे पहले रूट वर्ड भी बताओ श्राव्या, और उसको क्या बोलेंगे वो भी बताओ श्राव्या, ठीक है? हाँ। याद रखिए दोस्तों, अभी हम विर और जी को पकड़े बैठे हैं और उसके लिए कोई भी रूट वर्ड में चेंज नहीं है। तो आपके पास एक अच्छा मौका है कि आप रूट वर्ड के मीनिंग्स भी जान सकें, क्योंकि अब जो यूज कर रहे हैं हम रूट वर्ड्स वो एज इट इज वाले रूट वर्ड्स हैं, कोई चेंज नहीं है, क्योंकि ग्रामर कहती है जब एकता है तो कोई चेंज नहीं है, कोई भी तुम्हें बदल नहीं सकता। एकता एंड ऑल, ओके फाइन। तो ठीक है, चलो शुरू करते हैं। अभी मैं शुरू से करती हूँ वॉलन। वॉलन मतलब विल या वांट। सो मैं इश और एस दी एस के लिए यूज करूंगी विल, डू के लिए यूज करूंगी विल्स, विर जी जी यानी कि सारे प्लूरल्स, आर एंड दे ऑल उनके लिए यूज कर, ईयर यानी कि यू ऑल उसके लिए मैं यूज करूंगी वॉल। श्राव्या ये बाद में करेंगे, अभी सिर्फ उस वाले केस को पकड़ो, विर जी और जाय वाले केस को, क्योंकि तुम्हें सिर्फ रूट वर्ड बताना और उसके मीनिंग बताना है। चलो ठीक है श्राव्या, तुम रहने दो, मैं ही स्टार्ट कर लेता हूँ, ठीक है? तो विर जी जी, विर मतलब वी, जी मतलब दे, और जी यानी कि एस जिसमें छोटा है मतलब यू विथ रिस्पेक्ट। अगर मुझे बोलना हो वी विल, यू विल और दे विल, तो मैं बोलूँगा विर वोलन, जी वोलन, जी वोलन। कॉनन के लिए बोलूँगा विर जी जी कोनन, और डुरफन के लिए बोलूँगा जिसका मतलब है मी और अलाउ। कहने का मतलब अगर मैं बोलना चाहूँ वी मे अलाउ तो विर डुरफन। अगर मैं बोलूँ शी मे अलाउ तो मैं बोलूँगा जी डुरफन, मतलब स्मॉल एस आई और ई, जी डुरफन। अगर मैं बोलना चाहूँ दे मे अलाउ तो उसके लिए बोलूँगा जी डुरफन। फ़र्क सिर्फ इतना सा है कि जो छोटा जी था, कहने का मतलब जिसमें छोटा एस था, जिसके लिए हमने बोला था शी, अगर उस छोटे एस में बड़ा एस कर दो यानी कि जी, तो वो हो जाएगा यू विथ रिस्पेक्ट, यानी अगर रिस्पेक्ट देना हो। वेरी सिंपल। चौथा वर्ड सोलन। जोलन मतलब शुड। अगर मुझे बोलना हो वी शुड तो मैं बोलूँगा विर जोलन। अगर मुझे बोलना हो शी शुड तो मैं बोलूँगा जी जोलन। ठीक है, बहुत इजी है। जो वर्ड था वो रूट वर्ड बिल्कुल चेंज नहीं हुआ, जैसा कि मैं हमेशा बोलता आया हूँ कि एकता में रहो, तो इसलिए कोई चेंज नहीं है। अब आगे बढ़ते हैं। मूसन। श्राव्य, तुमने बताया था कि म्यूजन का मतलब होता है मस्ट, तो उस केस में अगर अपन बोलना चाहें वी मस्ट तो अपन बोलेंगे विर मूजन। अगर बोलना चाहें शी मस्ट तो क्या बोलेंगे? अरे भाई बहुत सिंपल है, मतलब जी मूजन। अब आगे बढ़ते हैं। मॉकटन मतलब वुड लाइक टू। अगर बोलें हम वी वुड लाइक टू तो क्या बोलेंगे? हम बोलेंगे विर मॉकटन। अगर हम बोलना चाहें शी वुड लाइक टू तो वो भी बहुत इजी है, सिंपल से बोल दो जी मॉकटन। तो अब तुम अच्छी तरह से समझ गई होगी श्राव्या, और मुझे लगता है हमारे लिसनर्स भी अच्छी तरह से समझ गए होंगे कि अगर विर जी जी वाला केस है, जो कि हम बोलते हैं एकता वाला, रिस्पेक्ट वाला, तो उसमें कोई भी छेड़खानी नहीं है, रूट वर्ड ऐसा का ऐसा ही रहेगा। तो अब मैं वापस से एक क्विक रिकैप दे देता हूँ जो हमारे लिसनर्स के लिए बहुत 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 ही अच्छा होगा। कुछ भी मैं गैप नहीं दूंगा, सीधा वर्ड बोलूँगा, उसका मीनिंग बोलूँगा और कॉन्जुगेशन बता दूंगा। ठीक है, तो स्टार्ट करते हैं। 3, 2, 1 स्टार्ट। वोलन मीन्स विल या वांट। इश विल, डू विल्स्ट, एयर एस जी विल, विर जी जी वोलन, इहर वोल्ट। सेकेंड वर्ड कोनन। कोनन मीन्स कैन। इश कान, डू कांस्ट, एयर एस जी कान, विर जी जी कोनन, इह कोंट। अब आगे चलते हैं। थर्ड वर्ड डुरफन, विच मीन्स मे और अलाउ। इश डाफ, डू डाफ्स्ट, एयर एस जी डाफ,
विर जीजी डुरफन इहर डुर्फ्ट। अब हम आगे बढ़ते हैं हमारे चौथे शब्द पर, यानी कि फोर्थ वर्ड, जो कि है जोलन। जोलन मीन्स शुड, सो इश जोल, डू जोल्स्ट, एयर एस जी जोल, विर जोलन, इहर जोल्ट। वंडरफुल। फिफ्थ वर्ड जो कि है म्यूजन। म्यूजन का मतलब मस्ट। आई मस्ट इश मूज, यू मस्ट डू मुस्ट, ही शी और इट मस्ट, इसको बोलेंगे एयर जी एस मुस। वी मस्ट या फिर शी मस्ट, उसको बोलेंगे विर जी मूजन। यू मस्ट, उसको बोलेंगे इहर मुस्ट। अब आखिरी वर्ड जो कि बहुत सिंपल है, मॉकटन, वुड लाइक टू। तो इसका कॉन्जुगेशन है इश मॉकटे, डू मॉकटिस्ट, एयर एस जी मॉकटे, विर जी जी मॉकटन, एयर मॉकटेट। तो आशा है कि आपको अब सब समझ आ गया होगा, और श्राव्य तुमको भी अच्छी तरह से समझ आ गया होगा कि मॉडल वर्ब्स क्या होते हैं और इनका यूसेज क्या है और इनका कॉन्जुगेशन किस तरह से होता है। 6 रूट वर्ड्स थे जो कि थे वोलन, कोनन, डुर्फन, जोलन, मूसन, मॉकटन। वोलन मतलब विल और वांट, कोनन मतलब कैन, डुर्फन मतलब मे और अलाउ, जोलन मतलब शुड, मूसन मतलब मस्ट, मॉकटन मतलब वुड लाइक टू। आशा करती हूँ कि हमने आज आप लोगों को बहुत कुछ सिखाया है। तो यहाँ पे हम साइन ऑफ करते हैं। मैं हूँ श्राव्या कर्रा और मैं हूँ हिमांशु मंघानी, और आप सुन रहे हैं अपना फेवरेट शो लर्निंग जर्मन, और ये है VIT कम्युनिटी रेडियो 90.8 FM। Dear listeners, you're listening to VIT Community Radio 90.8 and this program is Team Speak Time. హాయ్ హలో VIT, మీరు వింటున్నారు VIT కమ్యూనిటీ రేడియో 90.8 FM. నేను మీ వైషు. ఈ చందమామ కథల ద్వారా మంచి మంచి కథలు చెప్పడానికి వచ్చేసానండి. ఈ ఆలస్యం చేయకుండా స్టార్ట్ చేసేద్దాం. కథ నిజాయితీ. సీతాపురం అనే ఊరిలో రామయ్య కట్టెలు కొట్టుకుంటూ జీవనం సాగించేవాడు. రోజులాగానే అడవికి వెళ్ళాడు. చెరువు గట్టు మీద ఉన్న చెట్టు ఎక్కి కట్టెలు కొడుతుండగా తన చేయి జారి గొడ్డలి చెరువులో పడిపోయింది. తన జీవన ఆధారమైన గొడ్డలి నీటిలో పడిపోవడంతో రామయ్య చాలా బాధపడ్డాడు. విచారంతో ఇంటికి వెళ్లకుండా చెరువు గట్టు మీద కూర్చొని ఏం చేయాలో తెలియక ఆలోచనలో పడ్డాడు. అతని బాధ చూసిన జలదేవత నీటిలో ఎంచి బయటకు వచ్చి రామయ్యకు దర్శనమిచ్చింది. జలదేవత రామయ్య విచారానికి గల కారణం తెలుసుకొని నీటిలోకి వెళ్లి వెండి గొడ్డలి తెచ్చి రామయ్యకు ఇచ్చింది. రామయ్య ఆ వెండి గొడ్డలి తనది కాదన్నాడు. దీంతో జలదేవత మళ్లీ నీటిలోనికి వెళ్లి బంగారు గొడ్డలితో బయటికి వచ్చింది. దానిని రామయ్యకు ఇచ్చింది. కాని రామయ్య ఆ గొడ్డలి తనది కాదు అన్నాడు. జలదేవత మళ్లీ నీటిలోకి వెళ్లి మామూలు ఇనుప గొడ్డలితో బయటకు వచ్చింది. తన ఇనుప గొడ్డలిని చూసిన రామయ్య సంతోషంతో ఆ గొడ్డలి తనదే అంటూ రుణపడి ఉంటానంటూ చెప్పాడు. తన నిజాయితీని మెచ్చిన జలదేవత రామయ్యకు వెండి, బంగారం మరియు ఇనుప గొడ్డలి 3 ప్రసాదించింది. రామయ్య సంతోషంగా ఇంటికి వెళ్ళాడు. రామయ్య జరిగిన విషయాన్ని తన భార్యతో చెబుతుండగా దొంగచాటుగా సీతయ్య విన్నాడు. సీతయ్య కూడా ఆ మరునాడు రామయ్య లాగానే అడవికి వెళ్ళాడు. సీతయ్య చెరువు గట్టు మీద ఉన్న అదే చెట్టును ఎక్కి కట్టెలు కొడుతూ కావాలనే తన గొడ్డలిని నీటిలో పడేశాడు. కావాలనే గట్టు మీద కూర్చొని గట్టిగా ఏడ్చాడు. ఇది చూసిన జలదేవత నీటిలోంచి బయటకు వచ్చి సీతయ్య బాధకు గల కారణం తెలుసుకుంది. దీంతో జలదేవత నీటిలోకి వెళ్లి ఇనుప గొడ్డలితో బయటకు వచ్చింది. కాని సీతయ్య అది తనది కాదంటూ అబద్ధం చెప్పాడు. దీంతో జలదేవత మళ్లీ నీటిలోకి వెళ్లి బంగారు గొడ్డలితో బయటకు వచ్చింది. బంగారు గొడ్డలి చూసిన సీతయ్య అది తనదే అంటూ ఆనందించాడు. నిజం తెలిసిన జలదేవత, మూర్ఖుడా, అతి ఆశ పడతావా, నిజాయితీగా బతకాలి
అంటూ కోపగించుకుంది. ఈ కథ ద్వారా మనకు ఏం తెలిసింది? అతి ఆశ పడకూడదు, ఇతరుల వస్తువులకు ఆశపడకూడదు, నిజాయితీగా ఉండాలి. అప్పుడు రామయ్యలా మనకు మంచే జరుగుతుంది. ఇంకా మంచి కథలు వినాలనుకుంటే వింటూనే ఉండండి విఐటి కమ్యూనిటీ రేడియో 90.8 FM. మీ వైషు. Dear listeners, you had listened to the program Team Speak Time in VIT Community Radio 90.8. Thank you for listening. காரசாரம் விஐடி பண்பலையின் விவாத மேடை. ஆரோக்கியமான வாதங்களுடன், அன்றாட நிகழ்வுகளின் தரவுகளுடன், மக்களின் குரல்கள் ஒன்றிணையும் கருத்துக்களம். வணக்கம் நேர்களே, இது விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. இந்நிகழ்ச்சி காரசாரம். இன்னைக்கு நம்மளுக்கு கொடுத்துருக்க தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா சுற்றுச்சூழல் பாதுகாப்பு. சுற்றுச்சூழல் எப்படி பாதிப்படையுது, எதால பாதிப்படையுது, அதோட பின் விளைவுகள் என்ன அப்படின்றது தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இதை பத்தி பேசுறதுக்கு நான் பாண்டிலட்சுமி. நான் சிந்துஜா. நான் பானு. சுற்றுச்சூழல் இப்ப பாதிப்பு தான் அடையுது. சின்ன விஷயத்துல இருந்து பெரிய விஷயம் வரைக்கும் பாதிப்பு தான் அது ஏற்படுத்துது. எப்படின்னு பார்த்தா, இப்ப மனுஷன் உணவுப் பொருளோ இல்ல வேற ஏதாவது சாக்லேட் சாப்பிட்றான் அப்படின்னா அதை சாப்பிட்ட கவரை குப்பை தொட்டியில போடுறது இல்லை. எங்க சாப்பிட்றானோ அங்கே போட்டுட்டு தான் போயிடுறான். இப்ப ரோட்ல போகும்போது கண்ட இடத்துல எச்சில துப்பிட்டு போயிடுறாங்க. டோன்ட் ஸ்பிட்டர் அப்படின்னு ஏதாவது போர்ட் போட்டிருந்தா கூட அதே இடத்துல தான் துப்பிட்டு போறாங்க. சுவர்ல நோட்டீஸ் ஒட்டாதீர்கள் அப்படின்னு இருந்தா கூட அங்க நோட்டீஸ் அதை ஒட்டிட்டு அவங்க போயிடுறாங்க. இது எந்த விஷயம் வரைக்கும் கொண்டு போயிருக்கு அப்படின்னா, பெரிய விஷயமான ஓசோன் லேயர்ல ஓட்ட விழுறது வரைக்கும் கொண்டு போயிருக்கு. மனுஷனால சுற்றுச்சூழல் பாதிப்பு தான் அடையுது. இதனால சுற்றுச்சூழலே சீர்கெடுது. சுற்றுச்சூழல்னால மனுஷனுக்கு இவ்வளோ பாதிப்பு ஏற்படுது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அதே சுற்றுச்சூழல் பாதிக்கிறதுனால நிலச்சரிவு அப்படின்ற ஒண்ணு பெரிய ஆபத்தா இருக்கு. இப்போ ஒரு கட்டடத்தை கட்டணும் அப்படின்னு சொன்னா அந்த பில்டிங்கை அங்க கட்டலாமா வேணாவா அப்படின்னு சொல்லிட்டு ஹசார்ட் மேப்பிங் மூலமா பார்க்கலாம். அதுக்கப்புறமா கவர்மெண்ட் கிட்ட இருந்து ஒரு அப்ரூவ்மெண்ட் வாங்கணும், இந்த இடத்துல கட்டலாம், இந்த இடத்துல பில்டிங் கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி எல்லாம் வாங்காத காரணத்தினால நிலச்சரிவு ஏற்படுது. இப்போ ஏரிகள் மேலேயும் வீடு கட்டுறாங்க, மலைகள் மேலேயும் வீடு கட்டி வசிக்கிறவங்க இருக்காங்க. இந்த ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னா, நிலச்சரிவு வந்துச்சுன்னா மலை மேல வீடு கட்டி வாழ்றவங்க அந்த மலை அப்படியே ஃபுல்லாவே அழிஞ்சிடும். இதனால வீடு கட்டுற இடமும் இருக்காது. இதே மாதிரி ஏரி மேல வீடு கட்டுறவங்கள பார்த்தோம்னா அவங்க இருந்த இடம் இருக்கும், ஆனா வீடு இருக்காது. விவசாய நிலங்கள்லாம் கூட நிறைய பாதிப்பு ஏற்படுது. இப்ப நிலச்சரிவு ஏற்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க செஞ்சுச்சா. ஆனா நிலச்சரிவை விட நில மாசுன்றது தான் ஒரு பெரிய சுற்றுச்சூழல் பாதிப்பு இருந்துட்டு இருக்கு. ஏன்னா நிலச்சரிவுங்கிறது மலைப்பிரதேசத்துல மட்டும்தான் நடக்கும். ஆனா நிலங்கிறது எல்லா இடத்துலயும் காமனா இருக்கிறதுனால நில மாசுபடுறது ரொம்ப பாதிப்பா இருக்கு. நில மாசு எப்படி ஏற்படுதுன்னா, ஆலை கழிவுகள், அந்த ஆலை கழிவுகள்ல இருந்து வர கெமிக்கல்ஸ் இதெல்லாம் நிலத்துல போய் கலந்துட்டு நிலம் ரொம்ப மாசடையுது. அப்புறம் நம்ம இப்ப பயிருக்கெல்லாம் நிறைய கெமிக்கல்ஸ், உரங்கள், பூச்சிக்கொல்லி மருந்து இப்படின்லாம் நிறைய வந்துருச்சு. இதெல்லாம் போடுறதுனால விளைநிலங்களும் ரொம்ப பாதிப்படையுது. இப்ப நிறைய பேர் பிளாஸ்டிக் யூஸ் பண்றாங்க. பிளாஸ்டிக் யூஸ் பண்ணிட்டு அது உடஞ்சி போச்சுன்னா அப்படியே கீழே போட்டுறாங்க. பிளாஸ்டிக் கவர்ஸ் யூஸ் பண்றாங்க, அதை அப்படியே கீழே தூக்கி போட்டுட்டு போயிடுறாங்க. பிளாஸ்டிக் ஒரு மக்கா குப்பை. அது நிலத்துல போடுறதுனால அது அப்படியே ஒரு லேயரா அப்படியே ஃபார்ம் ஆயிடுது. அதுக்கடுத்து அந்த இடத்துல வேற எதுவுமே வளராது அப்படின்ற நிலைமை ஆயிருது. இதால விளைநிலங்கள்லாம் ரொம்ப பாதிப்படையுது. இதை தடுக்கிறதுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆலையில இருந்து கழிவுகள் எல்லாத்தையும் சுத்திகரிச்சு வெளியே விடணும். அப்புறம் இயற்கை உரங்கள்லாம் யூஸ் பண்ணி பயிர் பண்ணணும். அப்புறம் பிளாஸ்டிக்ஸ்லாம் யூஸ் பண்ணாம இருந்தா இந்த நில மாசுபடுறத தடுக்கலாம். இப்ப ஃபேக்டரிஸ்ல இருந்து வெளிவர கழிவுனால நில மாசு ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க. அதனால நீர் மாசு கூட ஏற்படுது. தொழிற்சாலைகள், வேளாண் நிலங்கள், வேளாண் பண்ணைகள், இந்த நகரப்புற கழிவுகள் இதெல்லாம் அசுத்தமான தண்ணி தான். இது சுத்தமான தண்ணியான அந்த ஆத்துல, நீர்நிலையில, வடிகாலெல்லாம் கலக்கிறதுனால நீருடைய தரமும் நீர்ல வாழற உயிரினங்களுக்கும் பாதிப்பு ஏற்படுது. இப்போ ஏதாவது ஒரு உயிரினம் கூட அந்த அசுத்த தண்ணியை குடிச்சதுன்னா அது செத்து போயிடும், இல்ல நிறைய நோய்கள்லாம் வர வாய்ப்பு இருக்கு. இதனால புவியோட நீர் வளங்களும் பாதிப்பு ஏற்படும். நிலங்கள் பாழடைய ஆரம்பிச்சிரும். இப்ப கடல் சீற்றத்தினால சுனாமி கூட 2004 டிசம்பர் 26 அப்போ வந்தது. மண்ணு நிறைய அந்த மாதிரி தோண்டி எடுக்கிறதுனால நிலத்தடி நீர் ரொம்ப பாதிப்பு ஏற்படுது. இப்ப சுனாமி வந்ததுனால அது மக்களுக்கு பெரும் பாதிப்பு ஏற்படுத்திடுச்சு. இதனால மனுஷங்களுக்கு ஒரு பெரிய பாதிப்புன்னே சொல்லலாம்.
தொழிற்சாலையிலிருந்து வர அசுத்த தண்ணினால அவ்வளோ பாதிப்பு ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றீங்களே, ஆனா அதே ஃபேக்டரியிலிருந்து சத்தம் வர்றதுனால நாய்ஸ் பொல்யூஷன், இதனால எவ்வளவோ விளைவுகள் ஏற்படுது. இப்போ ஃபேக்டரினாவே மிஷின் இருக்கும், அந்த மிஷின்ல தான் தொழிலாளர்கள் எல்லாமே வேலை செய்வாங்க. வேலை செய்யறவங்களுக்கு இயர் ப்ராப்ளம்ஸ் ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி அந்த ஃபேக்டரியை சுற்றி இந்த ஃப்ளாட்டு, ஹாஸ்டல், ஸ்கூல்ஸ், அப்பார்ட்மெண்ட் இதில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே டிஸ்டர்ப் ஆகும். இன்னும் மேலும் இந்த ரோட்ல நிறைய வெஹிக்கல்ஸ் எல்லாம் போகும். டிராக்டர், பஸ்ஸு, கார், இந்த மாதிரி நிறைய வெஹிக்கல்ஸ் போகும். இதனால புகையும் வரும். டஸ்ட் அலர்ஜிஸ், கோல்டு, ஆஸ்துமா இதெல்லாம் வரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி திருவிழா டைம்லலாம் ஸ்பீக்கர்ஸ் போடுவாங்க. அந்த டைம்ல எக்ஸாம்க்கு படிக்கிறவங்க, வயதானவங்களுக்குலாம் ரொம்ப பாதிப்பு ஏற்படும். அதே மாதிரி ஹார்ட் பேஷண்ட்ஸ்க்கு ரொம்ப பாதிப்பு ஏற்படும். எப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரத்த அழுத்தம் வரும், மன அழுத்தம், உறக்க இழப்பு இதெல்லாமே ஏற்படும். இப்போ வாகனங்களாலேயும் ஃபேக்ட்ரிஸாலேயும் நாய்ஸ் பொல்யூஷன் ஏற்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இதால தான் ஏர் பொல்யூஷனும் ஏற்படுது. எப்படின்னா வாகனங்கள் போகும்போது அதுலேருந்து வர ஸ்மோக்ஸ், கேஸ் இதெல்லாம் சேர்ந்து சுத்தமான காற்றில் சேர்ந்துட்டு அந்த சுத்தமான காற்று அசுத்தமாயிட்டு மாசு அடைஞ்சிருது. இதால மக்களுக்கும் டஸ்ட் அலர்ஜி வருது, மூச்சு திணறல் வருது. இதால குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப பாதிப்படைஞ்சிருக்காங்க. இதால இந்தியால சுமார் 5 லட்சம் பேர் இறந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சீனால கூட வருஷத்துக்கு 6 லட்சம் பேர் இறந்துட்டு இருக்காங்க அப்படின்னு ஆய்வறிக்கைகள்லாம் சொல்லியிருக்காங்க. இதை தடுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்னா, வாகனங்கள்லாம் சிக்னல்ல நிற்கும் போது அதை ஆஃப் பண்ணி வைக்கலாம். இதால மக்களுக்கு எந்த பாதிப்பும் வராது. அப்புறமா ஃபேக்டரிஸ் கூட அவுட் ஆஃப் சிட்டில வச்சா ஃபேக்டரிஸ்ல இருந்து வர ஸ்மோக் எல்லாம் கட்டுப்படுத்தினா ஏர் பொல்யூஷனை கட்டுப்படுத்தலாம். இப்போ ஏர் ப்ரிவென்ஷன் அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் பொல்யூஷன் ஆக்ட் அப்படின்றத 1981ல் கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. இந்த மாதிரி ஆக்ட்ஸ் எல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணி நம்ம பொல்யூஷனை கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும். இப்போ தொழிற்சாலைகள்ல இருந்து வெளிவர புகையினால காத்து மாசு ஏற்படுது அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. மக்கள் பாதிக்கப்படுறதுக்கு பெரிய காரணம் அப்படின்னா ஓசோன் லேயர் தான். இந்த ஓசோன்ல ஏற்படுற இழப்பு தான் ஓசோன் ஓட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. இளவேநீர் காலத்துல புவியோட முனைப்பகுதியில அதிக அளவு ஓசோன் இழப்பு ஏற்படுது. துருவ பகுதியில, அதாவது போலார் ஓசோன்ல, மத்திய பகுதியிலையும், அதாவது மிட் லாட்டிடியூட் தின்னிங்ல ஓசோன் ஓட்டை ஏற்படுறதுக்கு முக்கிய காரணமா அது அமைஞ்சிருக்கு. அட்டாமிக் குளோரின் புரோமினால தான் அந்த கண்டென்ட் இதுல அதிகமா இருக்கிறதுனால தான் ஓசோன் லேயர் ஏற்படுறதுக்கு ஒரு பெரிய காரணம் அப்படின்னு சொல்லலாம். இதுதான் ஒரு பெரிய அழிவை ஏற்படுத்துது. ஓசோன் மாசுனால ஏற்படுற நோய் மூச்சு நோய், இதய நோய், தொண்டை எரிச்சல், நெஞ்சு வலி, மூக்கடைப்பு இதெல்லாம் வரும். குளோரோ ஃப்ளூரோ கார்பன், CFC, அதாவது இது கூட ஓசோன் லேயர் பாதிப்படைகிறதுக்கு ஒரு பெரிய காரணமா அமைஞ்சிருக்கு. சூரியன்ல இருந்து வெளிவர அந்த அல்ட்ரா வயலட் ரேஸ் ஓசோன் லேயர் அப்சர்வ் பண்ணிக்கும். இதனாலதான் ஓசோன் லேயர் பெரிய பாதிப்புக்கு உள்ளாது. தோல் புற்றுநோய் கூட வரும் அப்படின்னு நம்புறாங்க. பருவநிலை மாற்றம் ஓசோன் லேயரால ஏற்படும். இப்படி ஓசோன் லேயரால மக்களுக்கு பார்த்தா ஒரு பெரிய பாதிப்பு ஏற்படுது. இதனால சுற்றுச்சூழல் ரொம்பவும் அழிஞ்சு போகுது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். சூரியன் கிட்ட இருந்து இப்போ யூவி ரேஸ் அப்சர்வ் பண்றதுனால ஓசோன் லேயர் பாதிப்படையுது அப்படின்னு சொல்றாங்க. யாரும் இதை தடுக்கிறதுக்கு ஒரு தனி மனுஷனா இனிஷியேட்டிவே எடுக்கிறது கிடையாது. இப்போ இதை தடுக்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னா எல்லார் வீட்லேயும் ஒரு மரம் வளர்க்கலாம். அதே மாதிரி ஏசி, ஃப்ரிட்ஜ் இதை யூஸ் பண்ணுறது எல்லாத்தையும் கம்மி பண்ணிக்கலாம். பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷனை இன்க்ரீஸ் பண்ணலாம். பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷன் அப்படின்னா என்னென்னா, இப்போ காலேஜுக்கு வரணும் அப்படின்னா 10 பேர் காலேஜுக்கு வராங்க அப்படின்னா 10 பேருமே பைக் எடுத்துகிட்டு வராங்க. இதனால் நிறைய பொல்யூஷன் ஏற்படும், டிராஃபிக் ஏற்படும், சுற்றுச்சூழல் பாதிப்படையும். இதனால பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா பஸ்ஸு, இந்த மாதிரி பஸ்ல வந்தோம்னா சுற்றுச்சூழலுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது. அதே மாதிரி நகர்ப்புறங்களோட புறநகர் பகுதிகளில் குப்பைகளை கொட்டுறாங்க. அந்த ஒரு பகுதியை குப்பைக்காடாவே மாத்திடுறாங்க. அது பக்கத்துல நிறைய குக்கிராமெல்லாம் நிறைய இருக்குது. இந்த குப்பை காடுனால நிறைய பாதிப்பு ஏற்படுது. எந்த மாதிரினா டயரியா, டைஃபாய்டு, காலரா இந்த மாதிரி வியாதிகள்லாம் அவங்களுக்கு வருது. இப்போ நிறைய ப்ரொடெக்ஷன் ஆக்ட்ஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்க இந்த குப்பை எல்லாம் தடுத்து அதை டீகம்போஸ் பண்ணுறதுக்காக. ஆனால் இந்த ப்ரொடெக்ஷன் ஆக்ட்ஸ்லாம் நிறைய பேருக்கு தெரியவே மாட்டேங்குது. படித்தவங்களுக்கே அதெல்லாம் நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. படித்தவங்க அந்த ஆக்ட்ஸ் எல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணி செஞ்சாதான் அதை படிக்காதவங்களுக்கும் போய் சேரும். படித்தவங்களே இப்படி குப்பையெல்லாம் கொட்டுறதுனால அப்புறம் படிக்காதவங்களுக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்? குப்பையால் நிறையா இன்னமும் பாதிப்படைஞ்சிட்டே தான் இருப்போம். இப்போ குப்பையெல்லாம் தடுக்கிறதுக்கு வழி என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதை ரீசைக்கிள் பண்ணணும். ரீசைக்கிள் பண்ணோன்னா இப்போ வேஸ்ட் பேப்பர்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் ரீசைக்கிள் பண்ணி திரும்பியும் யூஸ் பண்ணலாம். இப்போ ரீயூஸ் பண்ணி அதை வேல்யூபிள் பொருளாக மாற்றிட்டு இருக்காங்க. அப்புறம் பிளாஸ்டிக் யூஸ் பண்ணுறது ரெடியூஸும் பண்ணிக்கலாம். ஜூட் பேக்ஸ், பேப்பர் பேக் இதெல்லாம் யூஸ் பண்ணணும். இதெல்லாம் யூஸ் பண்ணால் சுற்றுச்சூழல் பாதிப்படையாமல் இருக்கும், பொல்யூஷனும் கண்ட்ரோல் ஆகும். இப்படியே சொல்லிட்டு இருந்தா அப்புறம் யார் தான் சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறது? அப்புறம் மக்களோட நிலைமை, எல்லாரோட நிலைமையும் அப்புறம் கேள்விக்குறியாதான் போயிடும்.
இப்போ நிறைய கவர்மெண்ட்ஸ் வந்து ப்ரொடெக்ஷன் ஆக்ட்லாம் கொண்டு வந்திருக்காங்க. 1986ல பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்ட் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் இருக்கு. அதில் வந்து சுற்றுச்சூழலோட தரத்தையும் எப்படி பொல்யூஷன்லாம் கண்ட்ரோல் பண்ணுறது, எப்படி குறைக்கிறது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. 1989ல ஆப்ஜெக்டிவ் ஆஃப் ஹசார்டஸ் வேஸ்ட் ரூல்ஸ், அதாவது எப்படி டேஞ்சரஸான வேஸ்ட் எல்லாம் வந்து எப்படி அதை ஹேண்டில் பண்றது அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. இப்போ பயோகெமிஸ்ட்ரி இந்த மாதிரி குரூப் எடுத்தா இப்போ சயின்ஸ் படிச்சவங்க வந்து இப்போ ஆசிட் அந்த மாதிரி ஏதாவது தெரிஞ்சுக்கணும், அதை பத்தி லேப்ல ஏதாவது பண்ணணும் அப்படின்னா கூட அதை இது பண்ணிட்டு அப்படியே வெளியில அந்த வேஸ்ட் போட்டுருவாங்க. அது ஆசிட் சப்ஸ்டன்ஸ் அப்படிங்கறதுனால மக்களுக்கு வந்து அதை அப்படியே போட்டு போனா ஒரு தீங்கை தான் விளைவிக்கும். அதனால இந்த மாதிரி ஒரு டேஞ்சரஸான சப்ஸ்டன்ஸை வந்து எப்படி ஹேண்டில் பண்றது அப்படின்றத அந்த ரூல்ல சொல்லியிருப்பாங்க. 1998ல பயோமெடிக்கல் வேஸ்ட் ரூல்ஸ், அதாவது எப்படி ஹாஸ்பிட்டல் வேஸ்ட் எல்லாம் வந்து எப்படி ஒழுங்கா அதை ஹேண்டில் பண்றது, எப்படி அதை டிஸ்போஸ் பண்றது அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க. இப்ப பாத்தீங்கன்னா இப்ப காய்கறி வெட்டினா கூட அந்த வேஸ்ட் வந்து வெளில கொண்டு போய் கொட்டி அது மக்கும் குப்பையா ஆக்கிறதுக்கு அதை வந்து செடிக்கு போட்டா கூட அது வந்து உரங்களா மாறிடும். அதுக்கு என்ன பண்ணணும்னா வீட்லயே செடி மரங்கள் அதெல்லாம் வளர்க்கணும். அப்படி செடி மரங்கள் அதெல்லாம் வளர்த்தா வீட்லயே ஒரு மரம் வளர்த்தா மாதிரியும் இருக்கும், சுற்றுச்சூழலை பாதுகாத்தா மாதிரியும் இருக்கும். இப்ப அதனால இளைஞர்கள்லாம் என்ன பண்ணணும்னா வீட்லயே மரம் வளர்க்கறதுக்கான ஸ்டெப்ஸ் எல்லாம் வந்து எடுக்கணும். இப்ப வீட்லயே வந்து பெரியவங்க வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டெப் இனிஷியேட்டிவா எடுத்தாதான் அவங்கள பார்த்து பிள்ளைங்களும் எடுப்பாங்க. அது மூலம் சமுதாயத்துக்கு ஒரு விழிப்புணர்வு வந்த மாதிரி இருக்கும். அதனால ஒவ்வொருத்தரும் வந்து மரம் வளர்க்க ஆரம்பிப்பாங்க. இதனால வந்து சுற்றுச்சூழல் பாதிப்படையாம இருக்கும். இப்படிலாம் ஆக்ட் இருக்குது அப்படின்றது எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டு எல்லாரும் அதன்படி நடக்கணும். மனுஷன் மட்டும் பாதிக்கல, இதனால தாவரங்கள், விலங்குகள் இது எல்லாமே தான் வந்து பாதிக்குது. உயிரினங்களை பாதுகாக்கிறதுக்கு வைல்ட் லைஃப் ஆக்ட் இருக்கு. 1972ல வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் ரூல்ஸ், அதே மாதிரி 1973ல அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வந்தாங்க. அதே மாதிரி வந்து 1991ல ப்ரொடெக்ஷன் ஆஃப் பேர்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் ஆக்ட் எடுத்துட்டு வந்தாங்க. அதே மாதிரி 1980ல ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன் ஆக்ட் அண்ட் ரூல்ஸ், கன்சர்வேஷன் ஆஃப் ஃபாரஸ்ட், இந்த மாதிரி மரத்தை வெட்டக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த ஆக்ட் எல்லாம் கொண்டு வந்தாங்க. நம்ம சுற்றுச்சூழலை வந்து பாதுகாப்பா வச்சுக்கணும், மரத்தை வளர்க்கணும் அப்படின்றதுக்காக இந்த ஆக்ட் எல்லாத்தையும் கொண்டு வந்தாங்க. இப்போ ஃபாரஸ்ட் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் பற்றிலாம் சொன்னாங்க. ஆனால் இப்போ ஃபாரஸ்ட்டை யாருமே கன்சர்வ் பண்ணுறது இல்லையே, எல்லாரும் மரங்களை வெட்டிட்டு தான் இருக்காங்க, இன்னும் காட்டை அழிச்சிக்கிட்டே தான் இருக்காங்க. காட்டை ஏன் அழிக்கிறாங்க? நம்ம தேவைக்காக தான் அழிக்கிறாங்க. மக்கள் தொகை அதிகமாயிடுச்சு, டெக்னாலஜிலாம் நிறையா வளர்ந்துட்டு, இதனால நம்மளுக்கும் நிறைய ஃபர்னிச்சர்ஸ் தேவையா இருக்கு. இது மாதிரி நிறைய பொருட்கள்லாம் காட்டுலேருந்து கிடைக்கிறதுனால மரத்தை அழிச்சிக்கிட்டே வராங்க. ஆனால் அதை தேவைக்கு அதிகமாக அழிக்கிறாங்க. அதனால விலங்குகளுக்கெல்லாம் ரொம்ப பாதிப்பாக இருக்கு. அதனால விலங்குகளும் அதோட இருப்பிடத்தை விட்டுட்டு ஊருக்குள்ளெல்லாம் வந்துடுது. இதால் நம்மளுக்கும் பாதிப்படையுது. இப்போ எடுத்துக்காட்டாக பார்த்தீங்கன்னா நியூஸ்லலாம் கூட சொல்கிறாங்க, யானைகள்லாம் ஊருக்குள்ளே வந்து அந்த விளைநிலங்கள்லாம் நாசம் பண்ணிடுது, புலிகள்லாம் வந்து மக்களை கொண்டுருது அப்படின்லாம் சொல்கிறாங்க. இதனால காட்டை அழிக்காமல் இருக்கணும். அப்போதான் விலங்குகளுக்கும் நல்லது, நம்மளுக்கும் நல்லது, சுற்றுச்சூழலும் பாதிப்படையாமல் இருக்கணும். மனுஷங்களால மட்டும்தான் சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு அப்படின்னு சொல்ல முடியாது. விலங்குகள்னால கூட இப்ப பாத்தீங்கன்னா விவசாயத்துக்கு கூட பாதிப்பு ஏற்படுது. இப்போ ஃபேக்டரிஸ்ல இருந்து வெளிவர புகை வந்து ஏர் பொல்யூஷனை ஏற்படுத்துது. இதனால வந்து ஒரு ஆசிட் ரெயின் ஆகிறதுக்கும் காரணமா இருக்கும். இப்ப அந்த ஆசிட் ரெயின் வந்து மனுஷங்களுக்கோ இல்ல மத்த உயிரினங்கள் மேலேயோ படும்போது அது வந்து அந்த உயிரினங்களுக்கும் மனுஷங்களுக்கும் தான் பாதிப்பு ஏற்படுறதுனால நிறைய நோய்கள் வரக்கூட வாய்ப்பு இருக்கு. மழை வர நேரத்துல இடியெல்லாம் இடிச்சு கேபிள் ஒயர்லாம் கட் ஆகி தண்ணி ஆத்து குளம் அதெல்லாம் வந்து தேங்கி இருக்கிற இடத்துல வந்து அது கேபிள் ஒயர் கட்டாயி விழும்போது அதுல போயிட்டு வர மக்களுக்கு தான் அங்க வந்து பாதிப்பு ஏற்படும். இதனால மனிதர்களுக்கு வந்து உயிர் ஆபத்து கூட ஏற்படலாம். இப்ப எடுத்துக்காட்டா பாத்தீங்கன்னா விளையும் பொருள்னால கூட பாதிப்பு. அதுக்கு என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா நீர் தான். இதனால நீர் மாசே ஏற்படும். எப்படின்னா நம்ம வீட்லயே கூட வந்து கீரை வெண்டைக்காய்லாம் வந்து வாங்குறாங்க. அது வந்து அந்த காலம் மாதிரிலாம் சுத்தமா இருக்குன்னு சொல்ல முடியாது. இப்ப இதெல்லாம் போட்டு கெமிக்கல்ஸ்லாம் வந்து போடுறாங்க. இதனால நம்ம சாப்பிட்றதுனால நம்மளுக்கு வந்து நிறைய நோய்கள் வரக்கூட வாய்ப்பு இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா உலக அளவில் இருக்கிற தண்ணீர்ல வந்து 0.01% தான் வந்து குடிநீர் அப்படின்னு சொல்றாங்க. அதுவும் இப்ப அசுத்த தண்ணியா போயிடுச்சுன்னா அப்புறம் நிலைமை என்னதான் ஆறுது? இப்ப இதெல்லாம் தடுக்கிறதுக்கு கூட நிறைய ஆக்ட்ஸ் வந்திருக்கு. 1974ல பாத்தீங்கன்னா பிரிவென்ஷன் அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் பொல்யூஷன் ஆக்ட் இருக்கு. இது மூலமா நம்மளுக்கு என்ன சொல்ல வராங்க அப்படின்னா வாட்டர் பொல்யூஷனை வந்து தடுக்கலாம், அப்புறம் நீரோடைய தரத்தை வந்து உயர்த்தணும் அப்படின்னு சொல்றாங்க. 1956ல வந்து ரிவர்ஸ் போர்டு ஆக்ட் இருக்கு. இதனால வந்து ஒரு ரிவர் போர்டை வந்து நம்ம செட் பண்ணி வச்சோம் அப்படின்னா ஏதாவது தண்ணி பிரச்சனை அப்படின்னா கூட அங்க இருக்கிற வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ற மாதிரி இருக்கும். தண்ணீர் பற்றாக்குறை பற்றி அவங்க அவ்வளோ சொன்னாங்க. இந்த தண்ணியை எப்படி தான் சேகரிக்கிறது? இப்போ வந்து மழைநீர் சேகரிப்பு திட்டம் வந்து எடுத்துட்டு வந்தாங்க 2004ல். இதனால நிலத்தடி நீர் வந்து அதிகமாச்சுன்னா தண்ணீர் வந்து நிறைய கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வந்தாங்க. ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பார்த்தோன்னா ஒரு தெருவுக்கு 10 வீடு இருந்துச்சுன்னா அதில் 8 வீட்டில் வந்து போர்வெல் போடுறாங்க. இதனால வந்து நிலம் வந்து வறட்சி ஆயிடும்.
இதனால வந்து எர்த்குவேக்லாம் வரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இப்போ வந்து ஆலை கழிவு வீட்டு கழிவு அப்படின்னு சொல்லிட்டு 2 கழிவா பிரிக்கிறாங்க. இதுல வந்து ஆலை கழிவு வந்து ரொம்ப நச்சுத்தன்மை அதிகமான கழிவு அப்படின்னு சொல்லிட்டு ஆய்வுகள் எல்லாம் சொல்றாங்க. கடல்ல கொட்டப்படுற கழிவு எல்லாமே வந்து மீன்களுக்கு வந்து ரொம்ப பாதிப்பு ஏற்படுத்துது. அதே மாதிரி கடல்ல கொட்டப்படுற கழிவு எல்லாமே வந்து மீன்களையும் பாதிக்குது. அதே மாதிரி கடலோட தன்மையும் கெட்டு போகுது, சுற்றுச்சூழலையும் அசுத்தப்படுத்துது. இப்ப கடலுங்கிற ஒரு பெரிய விஷயத்துக்கு போயிட்டீங்களே, ஆனா வீட்டு பக்கத்துல இருக்க கழிவுகள்லாம் குளம், அதுக்கு பக்கத்துல இருக்கிற ஆறு இதெல்லாம் போய் கலந்துருது. இதால மக்கள் அதை குடிக்கிறதுனால மக்களுக்கு ரொம்ப பாதிப்பா இருக்கு. மக்களுக்கு நிறைய ஜுரம், கால்ரா இது மாதிரி எல்லாம் நிறைய வந்துருது. இப்போ கார்பன் டை ஆக்சைடால கூட ரொம்ப பாதிப்பு ஏற்படுது. கார்பன் டை ஆக்சைடு இப்போ ரொம்ப நிறைய வர்றதுனால புவி தட்பவெப்பமே மாற்றம் அடையுது. அப்புறம் வளிமண்டலத்தில் இந்த கார்பன் டை ஆக்சைடு நிறைய சேர்ந்துடுறதுனால பெருங்கடல் நீர் வந்து ஆசிடாக மாறிட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதால கடலை சுற்றி இருக்கிற பகுதியெல்லாம் ரொம்ப மாசடைஞ்சிருது. இதால கடலுக்கும் ரொம்ப பாதிப்பாக இருக்குது. கடலில் கப்பலில் ஆயில்லாம் எடுத்துகிட்டு வராங்க. அந்த ஆயில்லாம் சிந்திட்டு ஓஷனில் இருக்கிற ஆர்கானிசம்ஸ் எல்லாம் ரொம்ப பாதிப்படையுது. கடலே ரொம்ப மாசடைஞ்சிருது. அணுமின் நிலையங்கள் வழியா நம்மளுக்கு நிறைய மின்சாரம் கிடைக்குது. இப்போ வந்து மின்சாரத்தை வந்து நிறைய பேர் வேஸ்ட் பண்றாங்க. இதனால வந்து பவரை நம்ம சேவ் பண்ணணும். இப்போ சோலார் எனர்ஜி சூரியன் மூலமா கிடைக்கிற அந்த கதிர்வீச்சுல வந்து நம்ம தண்ணியை வந்து காய வச்சுக்கலாம். இதனால பவரும் சேவ் பண்ண முடியும். நம்மளால பவர் சேவ் பண்றதுக்கு கவர்மெண்ட் வந்து அவேர்னஸ் கொடுக்கணும். அதே மாதிரி இப்போ வந்து எடுத்துக்காட்டா பார்த்தீங்கன்னா, இப்போ லிஃப்ட்ல நம்ம போறோம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் இருக்கிறதுக்கே வந்து நம்ம லிஃப்ட் யூஸ் பண்ணக்கூடாது. அட்லீஸ்ட் வந்து ஒரு 5th ஃப்ளோர் 8th ஃப்ளோர் அப்படின்னாலும் பரவாயில்ல. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் இருக்கிறதுக்கே லிஃப்ட் யூஸ் பண்ணால் இதனாலலாம் வந்து பவர் நிறைய வேஸ்ட் ஆகுது. இதனால நம்ம பவரை நம்மளால முடிஞ்ச அளவுக்கு சேவ் பண்ணணும். பொல்யூஷனை தடுக்கணும். இப்போ எடுத்துக்காட்டாக பார்த்தீங்கன்னா டஸ்ட் கலெக்ஷன் சிஸ்டம் அப்படின்றத ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. இதால் ஏர் பொல்யூஷனை கட்டுப்படுத்தலாம். அப்புறம் சீவேஜ் ட்ரீட்மெண்ட், அப்புறம் இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட் வாட்டர் ட்ரீட்மெண்ட் இதெல்லாம் வச்சு வாட்டர் பொல்யூஷனை தடுக்கலாம். அப்புறம் பொதுமக்கள் குப்பை கொட்டுறதை நிறுத்தணும். அப்புறம் வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ்லாம் நிறைய இடத்துல அப்படியே வச்சு எரிச்சிடுறாங்க. இதெல்லாம் எரிக்கும் போது காற்று ரொம்ப மாசடையுது. இதெல்லாம் தடுக்கணும். அப்புறம் கழிவு நீரெல்லாம் தேங்க விடாம அதை சுத்தம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ சொல்லுவாங்க ஒன்றே செய் நன்றே செய் அதையும் இன்றே செய் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்டெப்ஸ்லாம் நம்ம யூட்டிலைஸ் பண்ணி இன்னைக்கே செய்ய ஆரம்பிச்சோம்னா பொல்யூஷனை தடுக்கலாம், சுற்றுச்சூழலை பாதுகாப்பாக வச்சுக்கலாம். இப்போ கவர்மெண்ட்ஸ் நிறைய ஆக்ட்ஸ்லாம் கொண்டு வந்திருக்கு. இதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணி சுற்றுச்சூழலை பாதுகாப்பாக வச்சுக்கணும். இதுவரை நீங்க கேட்டுக்கொண்டிருந்தது காரசாரம் நிகழ்ச்சி. சுற்றுச்சூழல் பாதிப்போட நன்மைகள் தீமைகள் பத்தி பேசிட்டு இருந்தோம். அடுத்து வேற ஒரு புதிய காரசாரம் நிகழ்ச்சியில சந்திப்போம். இது விஐடி பண்பலை 90.8. நன்றி, வணக்கம். நேர்கள் இதுவரை கேட்டது விஐடி பண்பலை 90.8 காரசாரம், மக்களின் குரல்கள் ஒன்றிணைந்த கருத்துக்களம். தமிழ்ச்சுடர், வாழ்வும் இலக்கியமும் சங்கமிக்கும் ஒலி ஓவியம் உங்கள் விஐடி பண்பலை 90.8. இன்றைய தமிழ் ஓவியம் தீட்டுபவர் ஜெயஸ்ருதி. வணக்கம். அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. பொறுத்தார் பூமி ஆழ்வார், பொங்கினவர் கடல் ஆழ்வார் என்னும் பழமொழியை நாம் அறிந்திருப்போம். எவரேனும் மற்றவர்களால் துன்பம் அடையும் போது ஆறுதலுக்காக இதை கூறுவார்கள். பெரியவர்கள் பொறுமை என்னும் இந்த பண்பு நம்மிடம் இருக்க வேண்டும் என்று விரும்பினர். பிறர் தரும் துன்பங்களை பொறுத்து கொள்ள அறிவு வேண்டும். பிறர் செய்யும் தீங்குகளை பொறுத்து கொள்பவர்கள் நீண்ட காலம் இந்த உலகத்தில் வாழ்வார்கள். பொறுமை குணமுடையவன் அடிக்கடி உணர்ச்சி வசப்பட மாட்டான். அதனால் அவனுடைய உடல்நிலை ஒரே சீராக இருக்கும். உடலை ஒரே சீராக வைத்திருப்பவர்கள் நீண்ட காலம் உயிர் வாழ்வார்கள். பொறுமை குணம் இல்லாதவர்கள் அடிக்கடி உணர்ச்சி வசப்படுவார்கள். இதனால் உடலின் நலமும் அடிக்கடி சீர்குலைகிறது. ஒழுங்காக இருக்கும் இரத்த ஓட்டம் திடீரென விரைந்து பாயத் தொடங்குகிறது. இதனால் நாம் நீண்ட காலம் உயிரோடு வாழ இயலாமல் போகிறது. இது நானாக சொல்கிற கருத்தில்லை, மருத்துவ நூலார் கண்ட உண்மை இது. இப்படி பொறுமையாக இருக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது உங்களுக்கு சில ஐயங்கள் தோன்றலாம். யார் எதை செய்தாலும் பொறுத்து கொள்வதா? எந்த நிலையிலும் பொறுத்து கொள்வதா? நாம் அழிய நேரிட்டாலும் பொறுத்து கொள்வதா? எந்த நிலையிலும் பொறுத்து கொண்டிருந்தால் அதன் பிறகு என்ன இருக்கிறது என்ற வினாக்கள் உங்கள் உள்ளத்தில் எழும். பொதுவாக கூறினால் யார் எதை சொன்னாலும் செய்தாலும் எந்த நிலையிலும் பொறுமையாக இருக்க வேண்டும். பொறுமைக்கும் எல்லை உண்டு என்பர் சிலர். இது தவறு. பொறுமைக்கு எல்லையே இல்லை. அப்படியே எல்லை உண்டு என்று கருதினாலும் அந்த எல்லை தீமை செய்பவன் திருந்தினாலும் செய்வனாக மாறுவதே பொறுமையின் எல்லை என்கிறார் முகமது நபி. நிலம் பயன்பாடுடையது. பயன்படு பொருள்கள் பல பல தருவது.
இந்த நிலத்தையே நாம் அகழ்ந்து துன்புறுத்துகின்றோம். ஆயினும் நிலம் அகழ்வாருக்கு தீங்கு தருவதில்லை, மாறாக பயன்களையே தருகிறது. ஒருவரால் பிறர் செய்யும் தீமையை பொறுத்து கொள்ள முடியவில்லை என்று வைத்துக் கொள்வோம். அப்படிப்பட்டவனுக்கு முதலில் தோன்றுவது எது? சினம். சினம் தோன்றினால் என்ன ஆகும்? தான் எதை பேசுகிறோம் என்பதே அவன் உணரமாட்டான், எதை செய்கிறோம் என்றே சிந்தித்து பார்க்க மாட்டான். ஆகையால் அறிவு ஒழுக்கங்கள் தன்னை விட்டு நீங்காமல் இருக்க வேண்டும் என ஒருவன் விரும்புவார் ஆயின் பொறையுடைமை தன்னிடம் நீங்காமல் பாதுகாத்து கொள்ள வேண்டும். ஒருவர் மற்றவருக்கு தீங்கு செய்கின்றார், தீங்கு செய்யப்பட்டவர் அந்த தீங்கை பொறுத்து கொள்கிறார். இதையெல்லாம் அறிந்தவர்கள் தீங்கு செய்தவனையா பாராட்டுவார்கள்? அந்த தீமையை பொறுத்து கொண்டவனையே பாராட்டுவார்கள். அதே சமயம் பழிக்க பழி வாங்கினால் அவனும் தவறு செய்தான், இவனும் தவறு செய்தான் என்று கூறுவர். பட்டப்படிப்பு படித்த ஒரு இளைஞன் அரசு வேலைக்கு முயன்று கொண்டிருந்தான். ஓய்வு நேரங்களில் தன் உடல் மன வலிமையால் பணிபுரிய முடிவு செய்தான். அதனால் கட்டட தொழிலாளியாக வேலைக்கு சேர்ந்தான். அங்கு ஒருவர் எல்லாரையும் வம்பு இழுப்பதையே வேலையாக கொண்டிருந்தார். அவர் அந்த இளைஞனை பார்த்து, நீ போலீஸ் வேலைக்கு சேர போனியாமே, என்ன ஆச்சு என்று கிண்டலாக கேட்டார். எல்லா தேர்வுகளும் நன்றாகத்தான் செய்தேன் என்று அவன் கூறினான். அப்படியா, சுவர் கட்ட சொன்னாங்களா என்று கேலி செய்தார் அவர். அதோடு நிற்காமல், படித்தவன் பாட்டை கெடுத்தான், எழுதினவன் ஏட்டை கெடுத்தான், இவன் எல்லாத்தையும் கெடுத்தான் என்று பேசினார் அவர். இதை கேட்டு மற்றவர்களும் சிரித்தனர். அவனோ எதுவும் பேசவில்லை. அவன் வேலையை செய்து கொண்டிருந்தான். இப்படி அவனை கேலி பேசிக்கொண்டே தன் உணவை எடுத்த பொழுது கை தவறி உணவு கீழே விழுந்தது. உடனே அந்த இளைஞன் அவரை அழைத்து தன் உணவை அவருக்கு பகிர்ந்து கொடுத்து உண்டான். அப்போது மனம் திருந்தி அவர் இளைஞனை நோக்கி, நான் உன்னை அடிக்கடி இகழ்ந்து பேசினேன், என்னை வெறுக்காமல் எனக்கு நல்லது செய்கிறாயே என்று கேட்டார். அதற்கு அந்த இளைஞன், நாம் இந்த பூமி தாயை குத்தி வெட்டினாலும் அவளே நம்மை தாங்குகிறாள், அதுபோல நம்மை இகழ்பவரையும் பொறுத்து கொள்ள வேண்டும் என்று சொல்ல, அதே சமயம் அங்கு வந்த தபால்காரர் ஒரு கடிதத்தை அந்த இளைஞரிடம் கொடுத்தார். அது போலீஸ் வேலைக்கான உத்தரவாக இருந்தது. இதையே வள்ளுவர் அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை என்று கூறுகிறார். நாம் நம்மை இகழ்வார் மேல் கோபம் கொள்ளக்கூடாது. முடிந்தால் குற்றங்களை திருத்த வேண்டும் அல்லது பொறுத்து கொள்ள வேண்டும். பொறுத்தாளும் பண்பு ஒரு வலிமை, வெற்றிகளை தருவது, இன்பத்தையும் தருவது. பொறுத்தாற்றல் பண்புகள் அனைத்திற்கும் மேற்பட்ட பண்பாகும். பொறுத்தாளும் பண்பை வளர்த்து உறுதிப்படுத்துவது நல்லது, நம்மை வளர்த்து கொள்வதே ஆகும். தூய்மையை வளர்த்து கொள்ள வேண்டும். தகுதிகள் பலவற்றையும் முயன்று அடையுங்கள். சிந்தியுங்கள், செயல்படுங்கள். நன்றி. நேயர்கள் இதுவரை கேட்டது வாழ்வையும் இலக்கியத்தையும் இணைத்த ஒளி ஓவியம் தமிழ் சுடர். இன்றைய தமிழ் ஓவியம் தீட்டியவர் ஜெயஸ்ருதி. இது உங்கள் VAT பண்பலை 90.8. விவசாயி விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழில். VAT வேளாண் துறை மற்றும் VAT சமுதாய வானொலி இணைந்து வழங்கும் தினம் ஒரு வேளாண் செய்தி. வணக்கம் நேயர்களே, இது உங்கள் VIT பண்பலை 90.8 VITயின் சமுதாய வானொலி. தினம் ஒரு வேளாண் செய்தியில நான் உங்கள் திவ்யநேகா, மதுமித்ரா, காயத்ரி, மாலினி, சஷாந்த், VIT வேளாண் துறை மாணவர்கள். இன்னைக்கு நாம VIT வேளாண் துறையில இருக்கும் புதிய திட்டத்தை பற்றிய சுவாரஸ்யமான கலந்துரையாடலை கேட்போம். இடம் உள்ளூர் சந்தையில் 2 இயற்கை விவசாயிகளுக்கு நடக்கும் உரையாடல். என்ன கலா இந்த பக்கம் பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு. அது ஒன்றும் இல்லை சீதாக்கா, எங்கள் தோட்டத்து மாம்பழத்தை வெளி மார்க்கெட்டுக்கு வண்டி ஏற்றி விட்டு காய்கறி வாங்கலாமேன்னு சந்தைக்கு வந்தேன். ஆமாம், நீங்கள் ஏன் உங்கள் மாம்பழத்தை எடுத்துட்டு இங்கே வந்திருக்கீங்க? நானே உன்கிட்ட சொல்லான்னு தான் இருந்தேன். மகசூல் அதிகமாக வர ஆசைப்பட்டு உயிர் உரத்தை நிறைய வாங்கி போட்டேன். ஆனால் கடைசியில் பூவெல்லாம் கருகி மகசூலே வராமல் போயிடுச்சு. ஏதோ மிச்சம் இருக்க இந்த மாம்பழத்தை எடுத்துட்டு வந்த விலைக்கே வித்துட்டு போகலான்னு வந்திருக்கேன். அட என்னக்கா இப்படி சொல்கிற? நானும் தான் உயிர் உரத்தை போட்டேன், ஆனால் எனக்கு நிறைய மகசூல் வந்திருக்கே, உங்களுக்கு மட்டும் ஏன் வரல? என்னடி சொல்கிற? என் நிலமும் உன் நிலமும் பக்கத்து பக்கத்தில் தான் இருக்குது. உன் நிலத்தில் இருக்க அதே மண்ணு தான் என் நிலத்துலையும் இருக்குது. அப்புறம் ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது? சரி விடுக்கா, நம்மள மாதிரி இயற்கை விவசாயிகளுக்கு இது மாதிரி அடி அப்பப்போ விழ தான் செய்யும். அடுத்த முறை பார்த்துக்கலாம், விடுங்க.
அதே சந்தையில் விவசாயம் தொடர்பான சந்தை கணக்கெடுப்பதற்காக வந்த வேளாண் துறை மாணவி செல்வி இந்த உரையாடலை கேட்கிறாள். வணக்கங்க, என் பேர் செல்வி. நான் விஐடி வேளாண் துறை மாணவி. நீங்கள் 2 பேரும் பேசிட்டு இருந்ததை கேட்டுட்டு தான் இருந்தேன். உங்களை மாதிரி விவசாயிகளுக்கு இருக்க பிரச்சனையெல்லாம் ஆய்வு பண்ணி தீர்வு கொடுக்க தான் எங்கள் விஐடி வேளாண் துறையில் ஒரு புதிய திட்டத்தை கொண்டு வந்திருக்கோம். அந்த திட்டம் மூலயமா உங்களுக்கு தேவையான தீர்வை கொடுக்க முடியும்னு நம்புகிறேன். என்னம்மா சொல்ற? இத்தனை வருஷமா விவசாயம் பண்ற எங்களுக்கே இது என்ன பிரச்சனை தெரியலம்மா. நீ இப்பதான் படிச்சிட்டு இருக்க, நீ எப்படிம்மா எங்களோட பிரச்சனைக்கு தீர்வை கொடுக்க முடியும்? நீங்கள் சொல்கிறதும் சரிதாம்மா. ஆனால் எங்கள் ஆசிரியர்கள்லாம் அவங்க துறையில் வல்லுநர்களாக இருக்காங்க. நான் உங்கள் பிரச்சனையை அவங்கக்கிட்ட எடுத்துகிட்டு போய் சொல்லி அவங்க சொல்கிற தீர்வை உங்ககிட்ட வந்து சொல்லுவேன். அப்படியா? இது ரொம்ப நல்லா இருக்கே. அப்போ நான் என் நிலத்துல இருக்க பிரச்சனைலாம் சொன்னா எனக்கு உடனே தீர்வு வந்துடுமா? ஆமாம்மா, அதிகபட்சம் 2 நாளில் சொல்லிடுவாங்க. அப்படி அவங்களுக்கு தெரியலன்னா அவங்களுக்கு தெரிஞ்ச மற்ற விவசாய விஞ்ஞானிகள் கிட்ட கேட்டு அவங்க தீர்வை சொல்லுவாங்க. சரி சரி, அப்போ என் நிலத்துல நான் என்னெல்லாம் பண்றேன், என்ன பிரச்சனைலாம் இருக்குன்னு சொல்றேன், எழுதிக்கோமா. பல்கலைக்கழகத்துல மாணவி செல்விக்கும் அவளுடைய ஆசிரியருக்கும் இடையே நடக்கும் உரையாடல். வணக்கம் சார். சொல்லுங்க செல்வி, நான் உங்களை விவசாயிகளை சந்திச்சு அவங்களோட பிரச்சனைகளை கேட்க சொல்லியிருந்தேனே, கேட்டிங்களா? அதை பற்றி தான் சார் பேச வந்தேன். நான் நேற்று சந்தைக்கு போயிருந்தப்போ 2 இயற்கை விவசாயிகளை சந்தித்தேன். அவங்க 2 பேருமே இயற்கை முறையில் மாந்தோப்பு பராமரிக்கிறாங்க. அதில் ஒருத்தருக்கு மகசூல் அதிகமாக வந்திருக்கு, இன்னொருத்தருக்கு கம்மியாக வந்திருக்கு. அப்படியா செல்வி? அவங்க நிலத்துல என்ன பயன்படுத்துகிறாங்கன்னு கேட்டிங்களா? அவங்களோட பிரச்சனையெல்லாம் விசாரிச்சிங்களா? சார், நான் எல்லாத்தையுமே தெளிவாக கேட்டு எழுதிட்டு வந்திருக்கேன். எங்கே கொடுங்க பார்ப்போம். இந்தாங்க சார். பூ கருகிருக்குன்னு போட்டிருக்கு, தண்ணி கரெக்டாக இருக்குது, பூச்சியோ நோய் தாக்கலோ இல்லை. அப்படி பார்த்தா இது அநேகமாக பொட்டாசியம் அப்படி இல்லைன்னா நைட்ரஜன் அளவு அதிகமானதுனால வந்திருக்கலாம். எனக்கு கொஞ்சம் டைம் கொடுமா, நான் என்னன்னு பார்த்துட்டு நாளைக்கு உனக்கு தீர்வை சொல்கிறேன். சரிங்க சார். மறுநாள் ஆசிரியர் மாணவியிடம் விளக்கத்தை கொடுத்தார். செல்வி, நீ கொடுத்த விவரத்தெல்லாம் பார்த்தம்மா. நிலத்துல நைட்ரஜன் சத்து அதிகமானதுனால பூ கருகிருக்கு. நான் இந்த நோட்டில் விவரமாக எழுதியிருக்கேன், நீ படித்து அவங்களுக்கு புரிய வச்சிடுமா. சரிங்க சார், நான் அவங்கள பார்த்து சொல்லிடுறேன். பின் மாணவி இயற்கை விவசாயியான சீதாவை சந்தித்தாள். வாமா செல்வி, நான் என் பிரச்சனைலாம் சொன்னனே, இதெல்லாம் தகவல் தெரிஞ்சுச்சா? நானும் எங்கள் சார் கிட்ட போய் இது எல்லாத்தையும் சொன்னேன். அவரும் சில குறிப்புகள்லாம் கொடுத்துருக்காரு. அதை உங்ககிட்ட சொல்லலான் தான் வந்தேன். முதல்ல நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, ஒரே ஊரில் இருந்தாலும் வயலுக்கு வயல் மண்ணோட தன்மை மாறும். அதனால் 3 வருஷத்துக்கு ஒரு தடவை மண் பரிசோதனை செஞ்சு பார்க்கணும். நீங்கள் உயிர் உரம் போடும்போது அது கூட ஜீவாமிர்தத்தையும் சேர்த்து போட்டிருக்கீங்க. அதனால தான் நைட்ரஜனோட அளவு அதிகமாகி பூவெல்லாம் கருகிருக்கு. ஓ, இதில் இவ்வளோ விஷயம் இருக்கா? இதுக்கப்புறம் நான் கவனமாக இருக்கமா. அப்படியே இந்த விஷயத்த அந்த கலாக்கிட்டையும் சொல்லி வைக்கிறேன். அப்பதான் அவளும் முன்னெச்சரிக்கையாக இருப்பா. இந்தாங்க என் நம்பர். வருங்காலத்தில் உங்களுக்கு எதனா பிரச்சனை இருந்துச்சுன்னா என்கிட்ட சொல்லுங்க, நான் இதே மாதிரி உங்களுக்கு உதவுறேன். நம்ம விஐடி வேளாண் துறையில் விவசாயிகள் இணைப்பு திட்டம், அதாவது ஃபார்மர்ஸ் அட்டாச்மெண்ட் ப்ரோக்ராம் மூலமாக ஒவ்வொரு வேளாண் மாணவர்களையும் சீதா மாதிரி இருக்கிற விவசாயிகள் கூட இணைக்கும் போது கள பிரச்சனைகளை பற்றி மாணவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுது மற்றும் விவசாயிகளுக்கும் பயனுள்ளதாக இருக்குது. இந்த இருவழி கற்றல் திட்டத்தில் விவசாயிகளை ஆசிரியர்களாகவும் விஐடி வேளாண் துறை அங்கீகரிக்குது. மீண்டும் தினம் ஒரு வேளாண் செய்தியில் நாளை சந்திப்போம். நான் உங்கள் திவ்யநேகா, மதுமித்ரா, காயத்ரி, மாலினி, சஷாந்த், விஐடி வேளாண் துறை மாணவர்கள். இது உங்கள் விஐடி பண்பலை 90.8 விஐடியின் சமுதாய வானொலி. விவசாயி விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த விஐடி வேளாண் துறை மற்றும் விஐடி சமுதாய வானொலி இணைந்து வழங்கும் தினம் ஒரு வேளாண் செய்தி. வணக்கம், நமஸ்தே, நமஸ்கார், சலாம் அண்ட் வந்தனம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஐடி பண்பலை 90.8. இது விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. உங்க எல்லோரையும் புதுமை பெண்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். நான் உங்க அட்டானா. இந்த நிகழ்ச்சியில எவ்வளோ கடினமான சூழ்நிலையும் தனக்குன்னு ஒரு பாதையை அமைச்சுக்கிட்டு அதுல அவங்க பயணத்தை தொடர்ந்து அதுல வெற்றியும் அடைந்த பெண்களை பத்தி தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். வாழ்க்கையில பல சந்தோஷங்களையும்
துயரங்களையும் உணர வைக்கிறது வார்த்தைகளை கேட்கும் போதுதாங்க. ஒருத்தர் நம்ம கிட்ட பகிர்ந்துக்க வர விஷயங்களை உணர்வு பூர்வமா எடுத்துக்க வைக்கிறது முழுமையான காரணம் கேட்கும் திறன். இந்த உலகத்துல என்ன நடந்தாலும் அமைதிங்கிற ஒரே உலகத்துல இருக்கிறவங்க தாங்க நம்ம ஜெயஸ்ரீ. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில இவங்கள பத்தி தான் சொல்ல போறேன். நம்ம ஜெயஸ்ரீ பிறக்கும் போது சாதாரணமா நம்ம எல்லாரையும் போல பிறந்தவங்க தான். சாதாரண ஸ்கூல்ல படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஒரு பிறந்த குழந்தையின் அழுகுரலையும் கேட்டு மகிழ்ந்திருக்காங்க. யாரோ ஒருவர் அழுவதையும் கேட்டிருக்காங்க. சாதாரண வாழ்க்கையில ஒரு சக குழந்தையா வாழ்ந்துகிட்டு வந்தாங்க நம்ம ஜெயஸ்ரீ. சின்ன வயசுல பிரைமரி காம்ப்ளெக்ஸ் வந்திருக்கு. அது குணமானும்னா பென்சில்னு ஒரு ஊசி போட்டாதான் நல்லதுன்னு டாக்டர் அந்த ஊசியை போட்டிருக்காரு. எல்லாருக்கும் எல்லா உடம்புக்கும் இந்த ஊசி ஒத்துக்காது. சில பேருக்கு தன்னோட கொடூர முகத்தையும் காட்டிடும். அந்த மாதிரி தன்னோட கொடூர முகத்தை பென்சிலின் ஊசி ஜெயஸ்ரீக்கும் காட்டிடுச்சு. பென்சிலின் ஊசி போட்டதுல 2 காதும் கேட்காம போச்சு. அதாவது 100% கேட்காம போச்சு நம்ம ஜெயஸ்ரீக்கு. டாக்டர் நல்லதுக்கு தானே அந்த ஊசிய போட்டாரு, வேணும்னேவா போட்டாருன்னு ஜெயஸ்ரீயோட அம்மாவும் அப்பாவும் அதை பெருசுபடுத்தல. அப்படியே பெருசு பண்ணினாலும் தான் பொண்ணுக்கு காது கேட்கும் திறன் திருப்பி கிடைச்சிடவா போகுதுன்னு விட்டுட்டாங்க. தான் பொண்ணை நல்லா வளர்த்தே ஆகணும்னு தெளிவா இருந்தாங்க. ஜெயஸ்ரீயோட பெற்றோர் தொடர்ந்து படிக்க வச்சாங்க நம்ம ஜெயஸ்ரீய. ஆனா ஜெயஸ்ரீயோட அப்பாக்கும் அம்மாக்கும் கேட்கும் திறன் இல்லாதவங்களுக்காக சிறப்பு பள்ளி இருக்கிற விஷயமே தெரியல. ஜெயஸ்ரீயும் சிறு பிள்ளையா இருந்ததுனால அவங்களுக்கும் அத பத்தி ஒரு யோசனை இல்ல. அதனால 10வது வரைக்கும் ஜெயஸ்ரீ சாதாரண ஸ்கூல்லயே படிச்சாங்க. ஆனா முன்னைக்கும் இப்போதைக்கும் நிறைய மாற்றங்கள் அவங்க வாழ்க்கையில இருந்தது. ஜெயஸ்ரீயோட உலகுல அர்த்தமற்ற இரைச்சல்களுக்கு இடமில்லாம போச்சு. அனாவசிய கூக்குரல்கள் கிடையாது. தீயவற்றை கேட்க தேவையில்ல. இந்த மாதிரி பல நன்மைகள் இருந்தாலும் சாதாரண மனிதனை போல வாழ்க்கை இயல்பா இல்ல. மற்ற ஊனங்கள் எல்லாத்தையும் பார்த்த உடனே தெரிஞ்சுக்கலாம். ஆனா ஜெயஸ்ரீக்கு காது கேட்கலங்கிறத யாராலையும் புரிஞ்சுக்க முடியல. அதே ஸ்கூல்ல படிச்சதுனால மத்த சாதாரண குழந்தைங்களை போலவே இவங்களையும் நடத்தினாங்க. கிளாஸ் டீச்சர் பாடம் நடத்தும் போது ஒண்ணுமே புரியாதாம். காது கேட்காட்டி முன்னாடி வந்து உட்காருன்னு பாங்களாம். சாதாரண மனுஷங்க யாராலையுமே ஜெயஸ்ரீயோட உலகத்தை புரிஞ்சுக்க முடியல. ஸ்கூல்ல கூட பரவாயில்லையாம். ஆனா இந்த பயணம் பண்றது இருக்கே அவ்வளவு கடினம்ங்க. நமக்கு எல்லாம் நல்லா கேட்கும் திறன் இருக்கும் போதே மத்தவங்க என்ன பேசுறாங்கன்றது ஒண்ணுமே புரியாது அந்த சத்தத்துல. அப்போ காது கேட்காதவங்க நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. பஸ்ல ஏறி இருப்பாங்களாம். டிக்கெட் வாங்கிட்டியான்னு கண்டக்டர் கேக்குறது தெரியாதுல, அதனால அப்படியே நிப்பாங்களாம். ஆனா கண்டக்டருக்கோ அவங்க கண்டுக்காம நிக்கிற மாதிரி தோணுமாம். அதனால பயங்கரமா திட்டுவாங்களாம். இந்த மாதிரி தின வாழ்க்கையில கஷ்டங்களை சந்திக்காத நாளே இருக்காது நம்ம ஜெயஸ்ரீ வாழ்க்கையில. இது கூட பரவாயில்லங்க. சில பேர் காது கேட்கலன்னா என்ன, மிஷின் வாங்கி வச்சுக்க வேண்டியதுதானே கடுப்புல இவங்க நிலைமைய புரிஞ்சுக்காம புண்படுத்துற மாதிரி கூட பேசுவாங்களாம். ஆனா இது மெஷின் வச்சா கூட கேட்க முடியாத தன்மைங்கிறத சொல்ல முடியாம பல இடங்கள்ல தவிச்சிருக்காங்களாம் ஜெயஸ்ரீ. நம்ம ஜெயஸ்ரீயோட இந்த பிரச்சனைக்கு காக்லியர் இம்ப்ளான்ட்னு ஒரு ஆபரேஷன் இருக்கிறது தெரிய வந்தது. மண்டை ஓட்டுல ஒரு துளை போட்டு கேட்கும் திறனுக்கு காரணமான ஒரு நரம்பை தூண்டிவிட பேட்டரி பொருத்துறது தான் இந்த காக்லியர் இம்ப்ளிமெண்ட் ஆபரேஷன். அந்த ஆபரேஷன் ரொம்ப ரிஸ்கானதுங்க. அதுல நிறைய பேர் இறந்து போயிருக்காங்கன்றதும் ஜெயஸ்ரீக்கு தெரிய வந்ததுனால அந்த ஆபரேஷன் வேண்டாம்ங்கிற முடிவுக்கு வந்தாங்களாம். இந்த காது கேட்காம போனது கூட கடவுள் தனக்கு கொடுத்த ஒரு தடைக்கல்லா தான் எடுத்துக்கிட்டாங்களே தவிர அதை ஒரு சுமையாவே எடுத்துக்கல. தான் வாழ்க்கை முடிஞ்சதாவும் எடுத்துக்கல ஜெயஸ்ரீ. 10ஆம் வகுப்பு எக்ஸாம முடிச்ச டைம்ல தான் கேட்கும் திறன் இல்லாதவங்களுக்கான பிரத்யேக ஸ்கூல் இருக்கிறது தெரிய வந்தது. அத பத்தி கேள்விப்பட்ட உடனே அந்த ஸ்கூல்ல ஜெயஸ்ரீய சேர்த்தாங்க அவங்க அப்பா அம்மா. அந்த கேட்கும் திறன் இல்லாதவங்களுக்கான பிரத்யேக ஸ்கூல்ல சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் ஜெயஸ்ரீயோட வாழ்க்கையில மறுமலர்ச்சி ஆரம்பமானதுன்னு சொல்லலாம். தன்ன மாதிரியே பல பேரை பார்த்தது, அவங்க கூடவே இருந்தது எல்லாமே ஜெயஸ்ரீக்குள்ள ஒரு புது தைரியத்தையே கொடுத்தது. தான் மட்டும் இப்படி இல்ல, பல பேர் இந்த உலகத்துல தன்னை போல இருக்காங்கன்னு ஒரு நம்பிக்கையும் வந்தது. ஜெயஸ்ரீக்கு ஏத்த பள்ளியில சேர்த்ததுனால பாடங்கள்ல ரொம்ப நல்லாவே புரிஞ்சுது. படிப்புலயும் நல்ல முன்னேற்றமும் கூடவே ஆர்வமும் அதிகமாச்சு. +2ல வணிகவியல்ல 198 மதிப்பெண் வாங்கி மாநிலத்துல முதல் மாணவியா வந்தாங்க ஜெயஸ்ரீ. ஜெயஸ்ரீயோட இந்த குறைபாடு அவங்க படிப்பார்வத்தை பாதிக்காதுன்னு நிரூபிச்சிருந்தாலும் தொடர்ந்து ஜெயஸ்ரீயை சார்ந்த பலரும் அவங்க ஊக்கத்தை சிதைக்கிற மாதிரியே நடந்துக்கிட்டாங்க. ஆனா அதையும் மீறி தமிழ், இங்கிலீஷ்ல டைப்பிங் முடிச்சாங்க. அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் படிக்க ஜெயஸ்ரீ விரும்பினதுனால உனக்கு எது கம்ப்யூட்டர்னு கிண்டலா பேசினவங்க கூட சில பேர் இருக்காங்க. ஆனா இதை எதையுமே கண்டுக்காம ஜெயஸ்ரீ அவங்க விருப்பப்படியே கம்ப்யூட்டர் படிச்சாங்க. ஜெயஸ்ரீ கிட்ட இருந்து நம்ம எல்லாரும் கத்துக்க வேண்டியது, மத்தவங்க என்னதான் நம்ம கனவுகளையும் ஆசைகளையும் கிண்டலாவோ இழிவாவோ பேசினா கூட நம்ம அதை பொருட்படுத்தாம நம்ம பாதையில பயணத்தை தொடரணும். அப்படி தொடர்ந்தோம்னா நம்மள கிண்டலா பேசினவங்க வியக்கிற அளவுக்கு நம்மளால வெற்றி அடைய முடியும்.
ஜெயஸ்ரீ கம்ப்யூட்டர் படிப்பை முடிச்சதும் அவங்களுக்கு ஒரு பிரைவேட் கம்பெனில வேலை கிடைச்சது. கிடைச்ச வேலைய சந்தோஷமாவும் ஆர்வத்தோடையும் செஞ்சதுல 3 வருஷம் போனதே தெரியல நம்ம ஜெயஸ்ரீக்கு. அந்த கம்பெனில 3 வருஷமா வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தப்பதான் சூர்யா நாகப்பன் அறிமுகமானாரு. அவரும் ஒரு மாற்றுத்திறனாளி. சூர்யா நாகப்பன் மாற்றுத்திறனாளிகளுக்கான வேலை வாய்ப்புகளுக்கு உதவுற கேலிபர் ட்ரஸ்ட் நடத்திட்டு இருந்தாரு. ஜெயஸ்ரீயை சந்திச்சதும் அவர் மனசுல நினைச்சுக்கிட்டு இருந்த மனைவிக்கான எல்லா அம்சங்களையும் ஜெயஸ்ரீ கிட்ட பார்த்தாரு. ஜெயஸ்ரீ தன் வாழ்க்கை துணையானா நல்லா இருக்கும்னு ஜெயஸ்ரீ வீட்டுல பேசினாரு. ஜெயஸ்ரீக்கும் சூர்யாவை பிடிச்சிருந்தது. பெரியவங்க சம்மதத்தோட ஜெயஸ்ரீக்கும் சூர்யாக்கும் கல்யாணம் நடந்தது. தன் கணவரோட இந்த நல்ல முயற்சிக்கு தானும் உதவணும்னு தோணுச்சு. அதனால கல்யாணம் முடிஞ்சதும் சூர்யா கூடவே ட்ரஸ்ட் நடவடிக்கைகள்ல தன்னை தீவிரமா ஈடுபடுத்திட்டாங்க ஜெயஸ்ரீ. கேட்கும் திறன் இல்லாத பெண்களுக்கு டைப்பிங், எம்ப்ராய்டரி மாதிரியான விஷயங்கள்ல பயிற்சி கொடுத்தாங்க. சில பேருக்கு பிறவில இருந்தே காது கேட்காது. சில பேருக்கு ஏதோ ஒரு விபத்தால காது கேட்காம போயிருக்கும். அதனால எல்லாருக்கும் சைகை மொழி புரிஞ்சிடும்னு சொல்ல முடியாது. புரியாதவங்களுக்கு நடிச்சு காட்ட வேண்டியிருக்கும். பொதுவா நாம மத்தவங்களோட பேச்ச கேட்கத்தான் மொழியை கத்துக்க முடியும். ஆனா பிறந்ததுல இருந்தே கேட்கும் திறன் இல்லாதவங்களுக்கு இதுவும் கஷ்டம். பல வார்த்தைகளுக்கு அர்த்தமே தெரியாது. இந்த எல்லா விஷயங்களும் சேர்ந்து அவங்களுக்குள்ள ஒரு மன அழுத்தத்தை ஏற்படுத்தும். அதனால அவங்களுக்கு கவுன்சிலிங்கும் கொடுக்க ஆரம்பிச்சாங்க நம்ம ஜெயஸ்ரீ. தான் எந்த ஒரு உதவியும் இல்லாம மன அழுத்தத்தை கடந்து வந்ததுனால அதோட கஷ்டங்களை நன்கு உணர்ந்திருந்தாங்க நம்ம ஜெயஸ்ரீ. தான் பட்ட கஷ்டத்தை மத்த யாரும் படக்கூடாதுன்னு அவங்களுக்கு தெரிஞ்ச எல்லா விதமான விஷயங்களையும் சொல்லுவாங்களாம். அப்படி அவங்க கிட்ட பேசும்போதே மாற்றுத்திறனாளிகளுக்கு அரசு வேலை வாய்ப்புகள்ல சிறப்பு சலுகைகள் இருக்கிற விஷயத்தையும் சொல்லுவாங்களாம். இந்த மாதிரி பல தடவை அரசு வேலைகளை பத்தி சொல்லியிருக்காங்க. திடீர்னு ஒரு நாள் நமக்கு ஏன் அரசாங்க வேலை கிடைக்கலங்கிற கேள்வி ஜெயஸ்ரீக்குள்ளேயே வந்துதான். அதனால கணவர்கிட்ட கேட்டாங்களாம். அதுக்கு சூர்யா, நீதான் அதுக்கு எந்த முயற்சியுமே எடுக்கலையேன்னு சொன்னாராம். சரி, எல்லாத்தையும் முயற்சி பண்ணிருக்கோம், இதையும் தான் முயற்சி பண்ணி பார்க்கலாமேன்னு முயற்சி செஞ்சாங்களாம். அப்படி முயற்சி எடுத்ததுல அஞ்சல் துறையில சார்ட்டிங் அசிஸ்டன்ட் வேலை கிடைச்சது நம்ம ஜெயஸ்ரீக்கு. அரசாங்க வேலை கிடைச்சிச்சேன்னு திருப்தியில அதோட அமைதியா விடல நம்ம ஜெயஸ்ரீ. முன்ன விட அதிக வேகத்தோட மாற்றுத்திறனாளிகளுக்கான சேவையை தொடர்ந்து கொண்டிருந்தாங்க நம்ம ஜெயஸ்ரீ. ஜெயஸ்ரீக்கு நைட் ஷிஃப்ட் வேலை தாங்க. அதனால நிறைய நேரம் கிடைச்சது. அந்த நேரத்தை அவங்க ட்ரஸ்ட் பணிகளுக்காக ஒதுக்கினாங்க. சைகை மொழி கத்து கொடுக்கறது, சுய தொழிலுக்கான பயிற்சிகள் கொடுக்கறது, கவுன்சிலிங்னு தன்னை பிஸியாவே வச்சுக்கிட்டாங்க ஜெயஸ்ரீ. இது மட்டும் இல்லாம டிடிபி, மல்டிமீடியா, அனிமேஷன் தன்னுடைய கம்ப்யூட்டர் அறிவையும் வளர்த்துக்கிட்டாங்க ஜெயஸ்ரீ. இந்த மாதிரி பல பயிற்சிகளை கொடுக்கறதுனால கேலிபர் டெஸ்ட்ல பல பேர் உலகத்தை எதிர்த்து போராட தைரியமா முன் வந்தாங்க. பல பேர் நல்ல திறமையுடையவங்களா மாறினாங்க. இவங்களை ஊக்குவிக்கும் வகையில கேலிபர் ட்ரஸ்ட சேர்ந்த பல பேருக்கு தனியார் நிறுவனங்கள்ல வேலை ஏற்பாடு செஞ்சிருக்காங்க. தமிழ்நாட்டுல மட்டுமே 8 லட்சம் பேர் கேட்கும் திறன் இல்லாதவங்களாம். ஆனா இந்த 8 லட்சம் பேரை பத்தி நாம யோசிக்கவே மாட்டேங்கிறோங்க. ஏன் சாதாரண ஒரு பொழுதுபோக்கு விஷயமான சினிமா கூட இவங்களுக்கு கிடைக்கிறது இல்ல. காரணம், இன்னைக்கு வர படங்கள்ல சப்டைட்டிலுங்கிற ஒரு விஷயமே இருக்கிறது இல்ல. அடுத்து சைன் லாங்குவேஜ். எந்த வேலைக்கு போகும்போதும் தாய்மொழி தவிர கூடுதல் மொழிகள் தெரிஞ்சு வச்சிருக்கிறத ஒரு சிறப்பு தகுதியா பாக்குறவங்க நம்ம. சைகை மொழியையும் அப்படி பார்க்கலாமேன்னு சொல்றாங்க. டிக்கெட் கவுண்டர்ல கேட்கும் திறன் இல்லாதவங்களுக்காக ஒரு பகுதியை ஒதுக்கலாம். தனியா பயணம் பண்றவங்களுக்கு இது உதவியா இருக்கும். கேட்கும் திறன் இல்லாதவங்களுக்கு ஸ்மார்ட் போன் கொடுக்கலாம். இப்படி இன்னும் பல விஷயங்களை மனசுல வச்சிருக்காங்க ஜெயஸ்ரீ. அவங்க ட்ரஸ்ட் சார்பா பள்ளி, கல்லூரி மாணவர்களுக்கு இலவசமா சைகை மொழி பயிற்சி வகுப்புகளை நடத்துறாங்க நம்ம ஜெயஸ்ரீ. ஜெயஸ்ரீயோட நீண்ட நாள் கோரிக்கை சைகை மொழிய பள்ளிக்கூட பாடத்திட்டத்துல சேர்க்கணுங்கிறது தான். அமைதியான அவங்க உலகத்துல அர்த்தத்தோட ஒரு வாழ்க்கையை வாழ இது பெரிய அளவுல கை கொடுக்கும்னு நம்புறாங்க. எத்தனையோ பேர் தன் ஊக்கத்தையும் உற்சாகத்தையும் செதச்ச போது கூட அதையெல்லாம் ஒதுக்கிட்டு ஜெயஸ்ரீ மேல வந்திருக்காங்க. தான் குறைய நினைச்சு என்னைக்கும் மூளையில முடங்காத ஜெயஸ்ரீ நம்ம எல்லாருக்குமே ஒரு எடுத்துக்காட்டு. இந்த நிகழ்ச்சி உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய உற்சாகத்தை தந்திருக்கும்னு நம்புறேன். இதே மாதிரி பல விஷயங்களை தெரிஞ்சுக்கணுமா? அப்போ விஐடி பண்பலை 90.8 கேட்டுக்கிட்டே இருங்க. Dear listeners, welcome to the Silver Lining Show in Vit Community Radio 90.8. The program to reach heights, a motivation to enhance the positivity in you.
This is VIT Community Radio 90.8. This program is the Silver Lining Show, a ray of hope in dire situations with me, Manish Deo. In our last session, we dealt with how stress can affect our lives and productivity. Today, we shall discuss how we can overcome them. Your ability to cope with stress depends on many factors: the quality of your relationships, your general outlook on life, your emotional intelligence, and genetics, as we discussed in the previous session. In this episode, we shall deal precisely with the factors that influence our stress tolerance and how we can master them. So, what are the factors that influence your stress tolerance level? One of them will be your ability to deal with and make the best out of your emotions. Life can throw at you many obstacles. Life can make living really hard. It can crack you, squeeze you out. You might break under the pressure. Your dilemma might find expression in numerous forms. It is okay. Reactions are natural responses to causing factors. Your ability to calm down, to soothe yourself after such expressions, determines your stress tolerance to a good extent. An ability to bring one's emotions into balance is very helpful to bounce back in life, to be ready for another go, and not give up trying hard to win. Another factor would be your sense of control. Control of what? Of everything. Some people find comfort in knowing all the factors that go in a situation, all the possible outcomes. They never react well to any surprising development, something that they did not foresee. In such situations, some people might be helpless and be unable to come up with further tactics. It can be quite easy to take stress in your stride if you have a confidence in yourself. If you know your skills well and are confident about them, it is very helpful to combat unpleasant situations. Your ability to influence events and survive through challenges is a measurement of your stress tolerance. Your supportive social circle is also a factor. Your family. A strong network of all-weather friends and loving family members gives a concrete support to people who face the wrong tides of life. This social circle can act as an enormous buffer for life's stresses. The lonelier you are, the worse are you at dealing with stress. Your attitude and outlook are, of course, very important as well. It all comes down to whether you are a positive, happy-go-lucky person or a miserable, moaning person, or just a person who is unaffected by anything, the hardy type. Of these three types, only the miserable ones who see the negatives in everything will find a lot of difficulty in coping with stress. When they are confronted by unpleasant situations, they would immediately think about all the bad things that are associated and might happen, and then they get discouraged. Optimistic people are often, however, more stress-hardy. They are able to look trouble in the eye because of the belief that there always exists a good side to everything. The storm must end at a certain point. This ability to see good in everything, this ability to believe in a better tomorrow, is what really makes a victor. As such, the kind of personality you have is a factor to gauge your stress hardiness. Finally, it all boils down to your preparedness and your knowledge. Sometimes it is better to know whatever you can of the enemy, so you can fight with it and emerge the victor. So who is this enemy? This enemy is the problem that you face, the problem that demotivates you. That is the route that a survivor takes, to know exactly everything about all possible unpleasant situations. The more you know about how long the stressful phase will last and what you should expect the outcome to be, the more stress-hardy you are. One needs to manage stresses if one must lead a happy life.
Unfortunately, most people do not even acknowledge, are even unaware that they might be heavily stressed, that their work, the lifestyle, the way of living might be at fault, and their health at risk. To deal with stress, one must know exactly how stressed they are. The next logical step is to take action to deal with stress effectively. While unchecked, stress is undeniably very damaging and serious. One is not as helpless as one might think. Everyone wields a certain power over his circumstances. Unfortunately, some people believe certain methods to be very helpful in combating this, while in reality they venture into far deeper danger while doing so. That is, some people get involved in substance abuse, such as excessive intake of alcohol or usage of cigarettes or even illegal drugs. While the feeling of safety and comfort might be provided temporarily, these by no means remove the real stress-causing factor, which, truthfully, is totally unaffected and will remain where it was at the end of the day. The only outcome of alcoholism or drugs will be harm inflicted on your body by none other than yourself. One needs to steer clear of such practices. If you are able to steer clear of such temptations, half your battle in combating these difficult life periods is already won. Now arrives the step of managing your stress. Learn how to manage stress. You might feel that sometimes it is too much, that you can't handle it. But handle it you can, and handle it you will. You can always handle the way you respond. It is all about taking charge, taking responsibility. You must take take charge of all the factors, of all the people involved, of your thoughts, your emotions, your schedule, your environment, and of yourself. Now listen very carefully. Stress management involves changing the stressful situation however you can, changing your reaction when you expect it to go in the wrong direction, and never ever getting shocked when things do not work out your way. It is about staying calm and focused, and always working towards solving the new problem. It is always important to take care of yourself. After all, you are the main character in your own story called life. Love yourself. Remember the 4 A's: avoid, alter, adapt, and accept. These keywords can act as mantras or spells to deal with stress. Number 1, avoid. Avoid means to stay away. Do not stay in sight. Stay far away. From what? From unnecessary stress. Do not be a coward. Be a brave person and tackle your problems. However, in the meantime, do not take on additional problems which you didn't need to deal with in the first place. Not all stresses can be avoided, but learning to say no can help to differentiate between the words should and must. Steer clear of people or situations that stress you out if you can afford it. You will be surprised by how many stresses you can get rid of in your daily life that way, by prioritizing what you do and cutting off all unnecessary additional activity. Number 2, alter. Change. Cut to size. Prune. Change what? The situation. This depends on your manipulative skills, your intelligence, your persuasive power, your control over everything. Alter the problem to suit your way. This is for those problems which you cannot avoid, but you must face. Instead of bottling up all your emotions and insecurities, let people know about what things make you uncomfortable, which things are troubling you and you find you are not able to manage with your best potential. If the problem cannot be tackled just by you, maybe someone else can. Or maybe you will get assistance to do the job. Maybe you can even work out a middle path, a compromise activity that you can do that solves all purposes and tackles the problem head on. Number 3, adapt. This is also a change, but this one deals with you. It is an internal change, a change that you must take to suit the situation. When you cannot change the problem, change yourself. It might seem odd, but you must reframe your problems and work on the positives in your life. You must change your lifestyle.
change what can be changed, as it is the way of life after all. If a task at work has you stressed, focus on the points that you like about your job, the good things, the perks of your job. Always look at the big picture. Is the problem really something to be stressed about? Number 4, accept. Accept the changes that you cannot change. Do not accept the things that you cannot change. Do not resist things beyond your capability and break. Sometimes you just have to accept your difficulty. Do not live in denial. Accept the inevitable, that things will happen that you have no control over. However, do not be stuck with one situation and make life harder than it really is. We all know that life is not a bed of roses, but you do not have to roll over all the thorn. Look for the positives in any situation. Everyone in the world is imperfect. Take it as a chance to grow, to learn something new in life. That helps a lot. If the body is the image of the mind, should not a change in the image object itself with no external distortions? We are talking about calming your mind with the help of your body. Physical health and mental health are intertwined. There are some methods to stay healthy in both ways. Let's talk a bit about those. Number 1, set aside some relaxation time. Relaxation techniques such as yoga, certain martial arts, meditation, and deep breathing activate the body's relaxation response, the direct opposite of the stress response. This brings the body back to its normal state. Number 2, exercise. Go for some recreation. Physical activity plays a key role in reducing and preventing the effects of stress. Release your pent-up emotions and stresses by physical activity. Punch all those evils away. Number 3, follow a balanced diet. Make sure your body receives the correct amount of all nutrients through your food. Balance a healthy amount of proteins and vitamins with carbohydrates and fat and minerals too. All these nutrients are important for your physical well-being. Control your meat intake and eat a lot of vegetables and fruit. Do not consume too much sugar or alcohol. You might find this to be difficult initially, but eventually you grow into it, and when you reap the rewards, you won't be complaining. Number 4, get plenty of sleep. Sleep is known to restore the body and mind to a normal, relaxed state, fresh for another round of fighting. It is during sleep brain resolves all the problems of the day, sorts out what is important and what is not, which things need to be remembered and which things can be afforded to be forgotten. In short, the brain also prunes the way you are recommended to prune your real life situation to meet your need. It means you are subconsciously aware of your needs. Therefore, you should make efforts towards making it a conscious effort. Even if one follows all these effectively, one still cannot guarantee that one will lead a life free of stress completely. Such is the way of life. It always brings up new situations. If everything was bland and nothing exciting happened, how would life be? Even if one follows all these efficiently, one can still not guarantee that one will lead a life free of stress completely. Such is the way of life. It always brings up new situations. If everything was bland and nothing exciting happened, how would life be fun to live out? There is a balance in everything, in your body and even in the universe. Therefore, situations will always spring up no matter what is done. But if you are conscious of everything discussed today, you will be able to deal with it in a much better manner. There are 2 core skills, however, that can definitely help you cope with unpleasant situations: quick stress relief methods and some emotional connection. These 2 very powerful tools are to be used when things go out of hand. Let's start with quick stress relief. Go back to your natural state, to the state after your birth, the moments of your first consciousness of these senses, to really come into contact with all the mysterious and beautiful experience life appeared to be when you were a baby, a child, a youngster. Focus on your 5 senses. See, hear, smell, feel, and taste. See how beautiful life really is. Remember all those colorful sights
you have seen all the way back to your earliest memories. Go through some old photographs and think of all the past moments, experiences, situations, how you lived through all of it to come into your current position, how you have achieved from those moments onwards. This moment shall also pass one day, and you might be looking back at it, wondering, with a smile, maybe it wasn't as bad as I thought to be then. If you like photography, take some pictures of things that interest you. You do not have to wake up early in the morning and run off to take pictures of things. Do it if it pleases you, of course, but do it the way you like to. Enjoy it. Enjoy the sight of the colors of life. Hear the sounds of the universe around you. Listen to your favorite music. Explore some new kinds of songs. Listen to your favorite people speak. Listen to something new and interesting. Communicate with your loved ones. Get in touch with some people you haven't heard from in a long time. You will be amazed by how relaxing their voice sounds again, how familiar it is to you. Smell the fragrance of roses, of incense, or the forest, of freshly mown grass or newly printed pages, anything that you like, really. Take in the smell of all those curious things you liked in childhood. Take in the aroma of that delicious dish you love so much that your mom makes. Decorate your home with nice flowers and it brings in good chi. Taste the flavors of everything you love to eat or to drink. Do so very reasonably, but it is not so bad to spoil yourself once in a while. Of course, you have to be wise and consume in a controlled manner. But enjoy it all. Nobody has the right to stop you from doing that. Finally, feel the touch of warm sunshine on your skin, the cool touch of water, the warm, caring embrace of your loved ones. A physical sensation such as touch can work wonders with your nerves. Go for some acupuncture or a massage and relieve your senses. Find out relaxation works best for you and work on that. Utilize it to relieve yourself of all worldly pains and suffering. Next, we have emotional connection. Nothing contributes to stress more than an emotional disconnection from others as well as, most importantly, yourself. Understanding the influence emotions have on your thoughts and actions is vital to managing stress. Life doesn't have to feel like a roller coaster ride with extreme ups and downs. Once you're aware of your emotions, even the painful ones you normally try to avoid or you bottle it up, the easier it is to understand your own motivations. Stop saying or doing things you later regret. Gain renewed energy and smooth out the ride. It does not do well to stay emotionally disconnected from your loved ones. They are your basic life support that you can fall back upon when you can take it no more and you need some comfort, some backing up. Resolve your disputes with others. Don't keep enmity with anyone. Make peace with all differences people have with you. Connect with your near and dear ones emotionally. It works wonders. Stress can prove to be a big heartbreaker when things do not work out the way you wanted them to. Do not let that happen. Do not let stress dictate terms in your life and not allow you to enjoy preciously beautiful this world really is. We should be grateful of the fact that we have so many things in this world that can catch our curiosity, make life worth living out. Life should not be wasted. Stress should never be allowed to grow its dark tentacles around our neck. We hope that whatever we had to say rang some sort of bell and you could relate to it in some way or the other. It is our wish that we are able to help you out. The average Indian is frustrated. We want a change. We can be the change our country needs. That will be possible only if we can work to our potential
without letting stress dominate. And as we said in the previous episode, if the youth of the country is able to deal with all the stress causing factors, think of the efficiency with which they can work. The country's development will exceed all expectations. Best wishes to all of you facing stress. Fight it, win over it, love yourself. This is Manish Deo signing out, and you were listening to The Silver Lining Show, a ray of hope in dire situations, only on VIT Community Radio 90.8. Dear listeners, you had listened to the program Silver Lining Show. We will meet you with another interesting positive topic in our next show. Till then, tune in to VIT Community Radio 90.8. Hello everybody, you are listening to VIT Community Radio 90.8. This is Second Look. Here you will see our love for movies. I'm Vibisha, your host for today, and we have a guest too. Let's welcome her to the show. Hello Areja, glad to have another movie buff here. Hi Vibisha. Hi everyone. I'm also happy that you invited me. So, how was your day today? I had continuous classes, cons of having mixed lot. A pretty hectic day. Well, how was yours, Da? Me, on the other hand, I had a pretty relaxed day. Usually, my Mondays, Wednesdays, and Fridays are jam-packed, and my Tuesdays and Thursdays are relaxed. So it's like being on battery-saving mode for a day and running around the next day. I really miss school. Vibisha, remember how happy we used to be when we were kids? Oh yeah, ice creams and no homework days used to make us happy. We just had no stress. We were all giggling and happy. I really miss that. I miss watching Tom and Jerry, Noddy, Scooby-Doo, Dexter's Laboratory, Popeye the Silent Man, and what not. And I miss Harry Potter too. Yes, we grew up watching Harry Potter, right? Remember, back then, Harry Potter was a superhero. We used to get school bags, pencils, pouches, labels with Harry Potter. And how we used to flaunt them at school with such pride, huh? Dude, I'm feeling nostalgic now. Now that the Harry Potter series is over, why not we talk about Harry Potter? Agreed. Let's talk about Harry Potter and rekindle memories of our childhood. Hey you, fabulous listeners, and the million Harry Potter fans. What is far better than talking about the one character who's very deeply carved in our hearts? The boy who lived, Harry Potter. People, before we talk about the creation, let's talk about the creator. Now. Are you thinking about Lily Potter and James Potter and Voldemort? I was talking about the creator of these characters too. If J.K. Rowling, now she's a billionaire, first female author billionaire. I wonder how many zeros would be in a billion. Hey Vibisha, the recent buzz is that she lost her billionaire status by donating $160 million to the charity so far. Her main beneficiaries are charities that help single-parent families. They offer free childcare facilities, and they help single parents to find employment or enter education. Lots of people would be sad to lose their billionaire status, but JK didn't regret her decisions. In fact, she's very proud of her choices. She said, "You have a moral responsibility when you've been given far more than you need to do wise things with it and give intelligently." Her words are inspirational, and many people have a newfound respect for the extremely talented writer. She is one of the very few celebrities who can actually relate to people who are struggling financially, as she was once in a similar position. Before Harry Potter was established as an author, she was in benefits and struggling to make ends meet. During this time, she also went through heartbreak and a divorce, but she persevered and continued to put effort into achieving her dreams. At one point, she was even writing Harry Potter on free napkins in cafes. In the end, her determination paid off, as all of us could see it. And she quickly went from being an unemployed single mom to being the first billionaire author of all time. This might have influenced her decision to give an astounding amount of money to various charities that mainly focus on helping single-parent families, offering free childcare facilities, and helping single parents to find employment or enter education. She's also written 3 books for charity: Fantastic Beasts and Where to Find Them, The Tales of Beetle and the Bard, and Quidditch Through the Ages, and The Tales of Beetle and the Bard.
These books alone have raised almost $30 million for various charities. It's pretty impressive, huh? Because of her charity work, J.K. Rowling is now a millionaire instead of a billionaire. She may no longer be on the Forbes list, but her generosity has changed the lives of thousands of people, which many people would agree is far more important. She truly is an inspiration. If everyone was as generous as she is, the world would be a much better place. Thank you, J.K. Rowling. Do you all know how J.K. Rowling started off writing these Harry Potter books? Let me tell you. J.K. Rowling's first idea of Harry Potter, while delayed on a train traveling from Manchester to London King's Cross in 1990. Over the next 5 years, she began to plan out the 7 books of the series. She wrote mostly in longhand and amassed a mountain of notes, many of which were on scraps of paper. She arrived in Edinburgh in 1993 with 3 chapters of Harry Potter and the Philosopher's Stone in her suitcase. By now, she had a baby daughter, Jessica, but she continued to write in every spare moment she could find. When Joanne had finished the manuscript, she sent the first 3 chapters to a number of literary agents, one of whom wrote back asking to see the rest of it. She says that it was the best letter I had received in my life. After finishing the first book and whilst training as a teacher, Harry Potter was accepted for publication by Bloomsbury. Harry Potter and the Philosopher's Stone quickly became a bestseller on publication in 1997, and the book was translated into other languages. Harry Potter started spreading around the globe, and J.K. Rowling was soon receiving thousands of letters from fans. Come on, let's relive the Harry Potter era, starting from Harry Potter and the Philosopher's Stone to the Harry Potter and the Deathly Hallows Part 2. The first movie in the Harry Potter franchise was Harry Potter and the Philosopher's Stone, starring Daniel Radcliffe, Rupert Grint, and Emma Watson as the 3 leading characters. On his 11th birthday, often Harry discovered that he's a wizard, so off he goes to Hogwarts School to learn the ways of the wand. But it isn't all lessons and making friends. Harry is destined for a showdown with the evil Voldemort. Sometimes, the best plan is to do things by the book. With over 100 million Harry Potter readers desperate to rush down cinema aisles to see their hero on the big screen for the first time, you can't blame Chris Columbus for sticking close to J.K. Rowling's novel. It's one thing to let your imagination loose with the words on the page. It's another to have those images backed up by a multi-millionaire dollar Hollywood budget. And from the very first sight of an owl perched on the drive road sign to the closing shot of the Hogwarts Express pulling away from the station with the majestic school sitting high on the hills behind, we know that every golden galleon has been well spent. And that's why this faithful adaptation won't fail to win over the book's fans with its wow factor. It thrives on audience recognition. John Williams' score swells at the key moments. Here's your first glimpse of Hogwarts. Even though a few of the book scenes have been cut, fans probably couldn't hope for a better adaptation. It bodes well for the rest of the series when strong stories start taking precedence over setup. You know what? Just like how we grew up watching Harry Potter movies, even the characters in it grew up acting in Harry Potter movies. Daniel Radcliffe, Emma Watson, and Rupert Grint were kids when they first started acting in the first movie in the Harry Potter series. They were just 11 years old. Yup, since then, all these actors have come a long way. Now, the next movie in their franchise is Harry Potter and the Sorcerer's Stone. The start to the Harry Potter film series is filled with visual splendor, valiant heroes, spectacular special effects, and irresistible characters. It's only fair to say that it's truly magical. The settings managed to be sensationally imaginative and yet at the same time so clearly believable and lived in that you'll think you could find them yourself. If you could just get to platform 9 3x4, right? All of us have been there. The adult actors are simply and completely perfect. Richard Harris turns in his all-time perfect performance as Headmaster Albus Dumbledore. Maggie Smith brings just the right tone of dry asperity to Professor McGonagall, and Robbie Coltrane is a half-giant with a heart to match as Hagrid. Alan Rickman provides shivers as Potions Master Professor Snape, and the brief glimpse of Julie Walters will make you glad you'll be seeing more of her in future movies.
As far as Harry knows, his parents were killed in a car crash when he was an infant, and he's stuck with his aunt and uncle, Petunia and Vernon Dursley. Like a modern Cinderella, Harry sleeps in a closet and waits on his relative's hand and food while his pudgy cousin Dudley spoiled rotten. But as Harry's 11th birthday approaches, all of that changes. A gentle giant named Rubeus Hagrid shows up to inform Harry that he is a wizard by birth and invite him to study at Hogwarts School of Witchcraft and Wizardry. At Hogwarts, Harry finds much of what his pitiful life has lacked: close friends, bits of his own family history, magical skills, recognition, and a starting position on the Quidditch team. An honor unheard of for a first year. But he also gets a few things he didn't bargain for, including a mystery and a ferocious three-headed dog named Fluffy. Most formidably, he finds he is the object of renewed hatred from the evil Voldemort, who killed his parents. Harry meets the challenge head-on and faces off with this villain so wicked, other wizards won't even speak his name. Voldemort gets what's coming to him, but you can be sure he'll be back in the sequels. Hey, remember how we used to pretend and used to take sticks and start waving them in the air as if they were magic wands? Yeah. Accio, it used to summon objects. Alohomora, it used to unlock. Avada Kedavra, murders opponent. Crucio, tortures opponent. Expecto Patronum creates a Patronus. Expelliarmus disarms your opponent. Flipendo knocks an object backward. Incarcerus ties someone up. Oh my god, I'm tied up now. Really? Incendio starts a fire. Levicorpus hangs victim upside down by feet. Oh, how cruel. Huh? Lumos creates light at one tip. Obliviate erases memories. Prior Incantato reveals a one's last spell. Raditio reduces items to original size. Reducto blasts solid objects aside. Ridiculous use the spell and laugh to defeat a boggart. Serpenstorio produces snake. Silentio, silence victim. I think you need it, Vibisha. Sonorous amplifies voice. Specialis Revelio reveals hidden secrets or magical properties. Stupefy spell knocks out opponent. Wingardium Leviosa makes an object fly. That was nice, no? I wish it was in real life. Yeah, true. The next movie is Harry Potter and the Prisoner of Azkaban. Harry Potter is growing up. The voice is deepening. The shoulders are broadening. And hooray, you no longer feel like a creep for having a little crush on Daniel Radcliffe. Whoops, did I say that out loud? Say what you will, I see him making the jump from a child star to adult actor in a way that Haley Joel Osment only dreams of. Appropriately, this third film in the Harry Potter series has matured along with its young stars. At first glance, the storyline itself is relatively simple. Sirius Black has escaped from Azkaban prison and young Harry is on his hit list. But the reality is that this movie is about being a teenager and all the trials and tribulations that go with it. On one level, Harry is like any other kid at school. He puts up with torment from bullies, gets into scrapes with his teachers, and hangs out with his friends. But this is not just any school. This is Hogwarts School of Witchcraft and Wizardry. And Harry has a whole other set of problems, like an escaped madman who may just want to kill him, for example. Visually, this is much darker film and it is a sumptuous treat for the eyes. There is so much incredible detail in the sets that it's impossible to observe it in all one sitting. All the staples from the other films are there. The painting stock, the staircase move, ghost room, the hall. Watch out for the knights on horseback crashing through windows. The special effects are all top-notch. A word of caution for any parents, there are some genuine scares here. The Dementors are particularly nasty and I would certainly think twice about letting very young children watch this film. This is without even considering its running time, 2.5 hours, which is very long time to expect some children to sit still. But I love the movie. Now, let's go to the next movie. This is Harry Potter and the Goblet of Fire. When Hogwarts hosts the prestigious and dangerous Triwizard Tournament, the Enchanted Goblet of Fire,
inexplicably selects unqualified 14-year-old Harry as a competitor. Thus, he has to face 3 terrifying tasks while a dark power gathers foes against him. Even scarier, he has to get a date for the Yule Ball. Oh my god, that is really bad. The 4th offering in the Harry Potter franchise sees a boy who lived and his chums trying to get through another year at the increasingly dangerous Hogwarts School of Witchcraft and Wizardry. This means, as ever, secrets and trickery within, hostilities with classmates, and life-threatening magical sports days. New to the mix is the embarrassing reality of tortured adolescents with sexual awakenings and brooding mood swings by the added distraction of glamorous foreign exchange students. This is certainly not a movie for young children, however engaging its characters and comic tortures. Teen angst and relationship problems are pretty boring if you're 6. I love the movie. Now let me not tell more. I'll wait for it. Your imagination to take over. Come on. Harry Potter and the Order of the Phoenix picks up where the tale left, while Harry having terrible flashbacks of those events, and the terror isn't only in his head. Evidence is mounting that Voldemort is recruiting followers, building an army in an attempt to return to his former power. To keep pace, the Weasley parents, Sirius Black, Remus Lupin, and other friends reunite the Order of the Phoenix, a society of good wizards created by Albus Dumbledore during Voldemort's previous rise. The Ministry of Magic, however, prefers to bury its collective bureaucratic head in the sand and pretend that nothing unusual is happening. Harry and his mentor, Dumbledore, refuse to parrot the Ministry's version of the story, so they set up as mutineers. In retaliation for their supposed disloyalty, the Ministry sends Dolores Umbridge to Hogwarts School of Witchcraft and Wizardry. Her sticky sweet voice and perpetually pink wardrobe are just a cover for her dictatorial designs. In short order, she manages to take out Dumbledore and take over as headmistress. You can imagine how cruel she is. Balking at Umbridge's unconvincing assurances that the wizarding world is perfectly safe, Harry and his friends, as if to parallel the Order of the Phoenix, also creates a secret society in which Harry teaches the others to defend themselves against the dark arts. As Harry's flashbacks get stronger, they become interspersed with visions of what may or may not be happening in the present. In a dark room within the Ministry of Magic itself, it's there that a confrontation takes place that'll bring the truth about Voldemort to light for the entire magical world. The next movie is Harry Potter and the Half-Blood Prince. Voldemort is tightening his grip on both the Muggle and Wizarding worlds, and Hogwarts is no longer the safe haven it once was. Harry suspects that dangers may even lie within the castle, but Dumbledore is more intent upon preparing him for the final battle, and he knows is fast approaching. Together, they work to find the key to unlock Voldemort's defenses, and to this end, Dumbledore recruits his old friend and colleague, the well-connected and unsuspecting bon vivant Professor Horace Slughorn, whom he believes holds crucial information. Meanwhile, one student remains aloof. He is determined to make his mark. Love is in the air, but tragedy lies ahead, and Hogwarts may never be the same again. You know, that's the epic line. I love that line actually. Thank you. Love is in the air, but tragedy lies ahead, and Hogwarts may never ever be the same again. Oh my god, such deep meaning in it. Then, hey, what are you guys waiting for? The much awaited finale, Harry Potter and the Deathly Hallows Part 1. Based on the novel by Harry, Hermione and Ron, they've all grown up together. The horrors they met at Hogwarts are but nostalgic memories. They're cast out now into the vastness of the world on their own, and Voldemort and his Death Eaters draw ever closer. How to end the most lucrative film franchise of all time? By stringing it out for as long as possible. Thus, the final book in J.K. Rowling's ludicrously successful stories has been turned into not one but 2 installments, a delight for Potter fans and a gift to the accountants at Warner Bros. So, part 1 is the beginning of the end, and director David Yates set out his stall early. These are dark times, there is no denying. The wizarding world has become a very dangerous place. The plot sees Harry, Hermione and Ron on the run from Lord Voldemort and his henchmen. They must serve
ties with home and Hogwarts and go it alone. Along the way, they embark on a quest to track down various things which will help them fight the evil forces: a Horcrux containing a silver of Voldemort's soul, the sword of Gryffindor, the meaning of a pendant that holds the key to the Deathly Hallows. Explanation of all this is provided for Harry Potter novices, but a familiarity with the books is certainly an advantage. Without doubt, this is the scariest Potter film so far. There are moments when even adult film goers will be watching through their fingers. A scene in which Hermione is tortured, albeit heard rather than seen. Another in which a Hogwarts teacher comes to a very unpleasant end. Now, and if you're scared of snakes, you might not want to give this film a miss altogether. Don't watch it. Now, do you all want to know what happens in the last installment of the Harry Potter series? Should I tell you all? Arija, tell me. Should I tell them all? No, let's just keep the suspense. Should be. Yeah. Like, I mean, there should be a suspense, right? Yeah. We can't be telling them all. Definitely. Yeah. Now, I am curious now. You know, if I were a Harry Potter fan and I hadn't watched the last installment, I'll be like going right away to watch the film. Definitely after this 20-minute talk. Yeah, but then I think, I'm not supposed to tell it. What do you think? What's Yeah, your final say? I agree with you. Yeah, fine. So does my friend Priyanka. Okay, cool. So I'm going to leave it to you. All your imagination. Imagine all you want. What will happen at the end? Will the boy who lived be alive or will he die? I'm just hoping that he lives. He lives, yeah. He's a hero after all. He shouldn't be dying. True. Will the good stand out or will the evil win? Definitely the good, Vibhisha. What will happen? Oh my god. To know more, now go and watch all the installments of Harry Potter and you're sure to be left bedazzled. Until then, it's bye from Vibhisha and Arija. See you next week. Keep listening to VIT Community Radio 90.8. Ta-da, bye. Bye. விவசாயி விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழில் விஐடி வேளாண் துறை மற்றும் விஐடி சமுதாய வானொலி இணைந்து வழங்கும் தினம் ஒரு வேளாண் செய்தி. வணக்கம் நேயர்களே, இது உங்கள் விஐடி பண்பலை 90.8 விஐடியின் சமுதாய வானொலி. தினம் ஒரு வேளாண் செய்தியில நான் உங்கள் திவ்யநேகா, மதுமித்ரா, காயத்ரி, மாலினி, ஷஷாந்த். விஐடி வேளாண் துறை மாணவர்கள். இன்னைக்கு நாம விஐடி வேளாண் துறையில இருக்கும் புதிய திட்டத்தை பற்றிய சுவாரஸ்யமான கலந்துரையாடலை கேட்போம். இடம்: உள்ளூர் சந்தையில் 2 இயற்கை விவசாயிகளுக்கு நடக்கும் உரையாடல். என்ன கலா இந்த பக்கம் பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு. அது ஒன்றும் இல்லை சீதாக்கா, எங்கள் தோட்டத்து மாம்பழத்தை வெளி மார்க்கெட்டுக்கு வண்டி ஏற்றி விட்டு காய்கறி வாங்கலாமேன்னு சந்தைக்கு வந்தேன். ஆமாம், நீங்கள் ஏன் உங்கள் மாம்பழத்தை எடுத்துட்டு இங்கே வந்திருக்கீங்க? நானே உன்கிட்ட சொல்லான்னு தான் இருந்தேன். மகசூல் அதிகமாக வர ஆசைப்பட்டு உயிர் உரத்தை நிறைய வாங்கி போட்டேன். ஆனால் கடைசியில் பூவெல்லாம் கருகி மகசூலே வராமல் போயிடுச்சு. ஏதோ மிச்சம் இருக்க இந்த மாம்பழத்தை எடுத்துட்டு வந்த விலைக்கே வித்துட்டு போலான்னு வந்திருக்கேன். அட, என்னக்கா இப்படி சொல்கிற? நானும் தான் உயிர் உரத்தை போட்டேன், ஆனால் எனக்கு நிறைய மகசூல் வந்திருக்கே, உங்களுக்கு மட்டும் ஏன் வரல? என்னடி சொல்கிற? என் நிலமும் உன் நிலமும் பக்கத்து பக்கத்தில் தான் இருக்குது. உன் நிலத்தில் இருக்க அதே மண்ணு தான் என் நிலத்துலையும் இருக்குது. அப்புறம் ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது? சரி விடுக்கா, நம்மள மாதிரி இயற்கை விவசாயிகளுக்கு இது மாதிரி அடி அப்பப்போ விழ தான் செய்யும். அடுத்த முறை பார்த்துக்கலாம், விடுங்க. அதே சந்தையில் விவசாயம் தொடர்பான சந்தை கணக்கெடுப்பதற்காக வந்த வேளாண் துறை மாணவி செல்வி இந்த உரையாடலை கேட்கிறாள். வணக்கங்க, என் பேர் செல்வி. நான் விஐடி வேளாண் துறை மாணவி. நீங்கள் 2 பேரும் பேசிட்டு இருந்ததை கேட்டுட்டு தான் இருந்தேன். உங்களை மாதிரி விவசாயிகளுக்கு இருக்க பிரச்சனையெல்லாம் ஆய்வு பண்ணி தீர்வு கொடுக்க தான் எங்கள் விஐடி வேளாண் துறையில் ஒரு புதிய திட்டத்தை கொண்டு வந்திருக்கோம். அந்த திட்டம் மூலயமா உங்களுக்கு தேவையான தீர்வை கொடுக்க முடியும்னு நம்புகிறேன். என்னம்மா சொல்கிற? இத்தனை வருஷமா விவசாயம் பண்ணுற எங்களுக்கே இது என்ன பிரச்சனை தெரியலம்மா. நீ இப்போதான் படிச்சுட்டு இருக்க, நீ எப்படிம்மா எங்களோட பிரச்சனைக்கு தீர்வை கொடுக்க முடியும்? நீங்கள் சொல்கிறதும் சரிதாம்மா. ஆனால் எங்கள் ஆசிரியர்கள்லாம் அவங்க துறையில் வல்லுநர்களாக இருக்காங்க. நான் உங்கள் பிரச்சனையை அவங்கக்கிட்ட எடுத்துகிட்டு போய் சொல்லி அவங்க சொல்கிற தீர்வை உங்ககிட்ட வந்து சொல்லுவேன். அப்படியா? இது ரொம்ப நல்லா இருக்கே. அப்போது
நான் என் நிலத்துல இருக்க பிரச்சனைலாம் சொன்னா எனக்கு உடனே தீர்வு வந்துடுமா? ஆமாம்மா, அதிகபட்சம் 2 நாள்ல சொல்லிடுவாங்க. அப்படி அவங்களுக்கு தெரியலன்னா அவங்களுக்கு தெரிஞ்ச மற்ற விவசாய விஞ்ஞானிகள் கிட்ட கேட்டு அவங்க தீர்வை சொல்லுவாங்க. சரி சரி, அப்போ என் நிலத்துல நான் என்னெல்லாம் பண்றேன், என்ன பிரச்சனைலாம் இருக்குன்னு சொல்றேன், எழுதிக்கோமா. பல்கலைக்கழகத்துல மாணவி செல்விக்கும் அவளுடைய ஆசிரியருக்கும் இடையே நடக்கும் உரையாடல். வணக்கம் சார். சொல்லுங்க செல்வி, நான் உங்களை விவசாயிகளை சந்திச்சு அவங்களோட பிரச்சனைகளை கேட்க சொல்லியிருந்தேனே, கேட்டிங்களா? அதை பற்றி தான் சார் பேச வந்தேன். நான் நேற்று சந்தைக்கு போயிருந்தப்போ 2 இயற்கை விவசாயிகளை சந்தித்தேன். அவங்க 2 பேருமே இயற்கை முறையில் மாந்தோப்பு பராமரிக்கிறாங்க. அதில் ஒருத்தருக்கு மகசூல் அதிகமாக வந்திருக்கு, இன்னொருத்தருக்கு கம்மியாக வந்திருக்கு. அப்படியா செல்வி? அவங்க நிலத்துல என்ன பயன்படுத்துகிறாங்கன்னு கேட்டிங்களா? அவங்களோட பிரச்சனையெல்லாம் விசாரிச்சிங்களா? சார், நான் எல்லாத்தையுமே தெளிவாக கேட்டு எழுதிட்டு வந்திருக்கேன். எங்க கொடுங்க பார்ப்போம். இந்தாங்க சார். பூ கருகிருக்குன்னு போட்டிருக்கு, தண்ணி கரெக்டாக இருக்குது, பூச்சியோ நோய் தாக்கலோ இல்லை. அப்படி பார்த்தா இது அநேகமாக பொட்டாசியம் அப்படி இல்லைனா நைட்ரஜன் அளவு அதிகமானதுனால வந்திருக்கலாம். எனக்கு கொஞ்சம் டைம் கொடுமா, நான் என்னன்னு பார்த்துட்டு நாளைக்கு உனக்கு தீர்வை சொல்கிறேன். சரிங்க சார். மறுநாள் ஆசிரியர் மாணவியிடம் விளக்கத்தை கொடுத்தார். செல்வி, நீ கொடுத்த விவரத்தெல்லாம் பார்த்தம்மா. நிலத்துல நைட்ரஜன் சத்து அதிகமானதுனால பூ கருகிருக்கு. நான் இந்த நோட்டில் விவரமாக எழுதியிருக்கேன், நீ படித்து அவங்களுக்கு புரிய வச்சிடுமா. சரிங்க சார், நான் அவங்கள பார்த்து சொல்லிடுறேன். பின் மாணவி இயற்கை விவசாயியான சீதாவை சந்தித்தாள். வாமா செல்வி, நான் என் பிரச்சனைலாம் சொன்னனே, இதெல்லாம் தகவல் தெரிஞ்சுச்சா? நானும் எங்கள் சார் கிட்ட போய் இது எல்லாத்தையும் சொன்னேன். அவரும் சில குறிப்புகள்லாம் கொடுத்துருக்காரு. அதை உங்ககிட்ட சொல்லலான் தான் வந்தேன். முதல்ல நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, ஒரே ஊரில் இருந்தாலும் வயலுக்கு வயல் மண்ணோட தன்மை மாறும். அதனால் 3 வருஷத்துக்கு ஒரு தடவை மண் பரிசோதனை செஞ்சு பார்க்கணும். நீங்கள் உயிர் உரம் போடும்போது அது கூட ஜீவாமிர்தத்தையும் சேர்த்து போட்டிருக்கீங்க. அதனால தான் நைட்ரஜனோட அளவு அதிகமாகி பூவெல்லாம் கருகிருக்கு. ஓ, இதில் இவ்வளோ விஷயம் இருக்கா? இதுக்கப்புறம் நான் கவனமாக இருக்கமா. அப்படியே இந்த விஷயத்த அந்த கலாக்கிட்டையும் சொல்லி வைக்கிறேன். அப்போ தான் அவளும் முன்னெச்சரிக்கையாக இருப்பா. இந்தாங்க என் நம்பர். வருங்காலத்தில் உங்களுக்கு எதனா பிரச்சனை இருந்துச்சுன்னா என்கிட்ட சொல்லுங்கள், நான் இதே மாதிரி உங்களுக்கு உதவுறேன். நம்ம விஐடி வேளாண் துறையில் விவசாயிகள் இணைப்பு திட்டம், அதாவது ஃபார்மர்ஸ் அட்டாச்மெண்ட் ப்ரோக்ராம் மூலமாக ஒவ்வொரு வேளாண் மாணவர்களையும் சீதா மாதிரி இருக்கிற விவசாயிகள் கூட இணைக்கும் போது கள பிரச்சனைகளை பற்றி மாணவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுது மற்றும் விவசாயிகளுக்கும் பயனுள்ளதாக இருக்குது. இந்த இருவழி கற்றல் திட்டத்தில் விவசாயிகளை ஆசிரியர்களாகவும் விஐடி வேளாண் துறை அங்கீகரிக்குது. மீண்டும் தினம் ஒரு வேளாண் செய்தியில் நாளை சந்திப்போம். நான் உங்கள் திவ்யநேகா, மதுமித்ரா, காயத்ரி, மாலினி, சஷாந்த், விஐடி வேளாண் துறை மாணவர்கள். இது உங்கள் விஐடி பண்பலை 90.8 விஐடியின் சமுதாய வானொலி. விவசாயி விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழில். விஐடி வேளாண் துறை மற்றும் விஐடி சமுதாய வானொலி இணைந்து வழங்கும் தினம் ஒரு வேளாண் செய்தி. It's story time. In VIT Community Radio 90.8, you are going to listen to a short story written and narrated by Professor Pranesh Kumar, VIT University. Title of the story: The Changes of Time. Time, the fastest and cruelest magician, did not spare her. I gazed at her for a long time. Mashing beetle leaf, preparing pan, she did not notice me. With great seriousness and much care, she opened a small box lying beside her. From it, she took a polythene bag and carefully unwinded it, took out a pinch of tobacco, and crushed it along with other ingredients. 70% of her hair has lost its color. My curiosity about her grew more and more. As I sat there, inhaling the fresh smell of pan, I must talk to her, I said to myself. I got up and found a suitable place beside her. She smiled at me with her toothless gums, while her hands were busy rearranging the contents in the pan box. The skin of her arm seemed coarse like the epidermis of an old tamarind tree. She herself was like an old tree that had witnessed many springs and summers. Dressed in a white saree and without a blouse, she looked like a typical old woman from South Tamil Nadu. Each time she moved her head, her heavy pampadums, these are nothing but ornaments meant for the ear, moved to and fro rhythmically. She must not have felt the unease
used as she was to those two pampadams from her early teens. They were huge pieces of gold ornament, different shapes, cubes, circles, triangles, and horseshoes closely packed with the usual wax stuffing. She could often be seen seated on the veranda of that old house with tiled roof. Nobody knew her name. People called her member's wife since her husband became a panchayat member. Being the senior-most person in the area, people from the surrounding area called her great-grandma in respect. She lived with her younger son's family. We both gazed at each other until I broke the ice by asking her about the tattoo on her arms. She had tattooed the picture of a peacock across her biceps. The peacock had lost its vigor as the skin that supported it has withered. For a fraction of a second flashed across my mind the modern tattoos that movie artists and DJs have on them. I asked her the intention behind her tattooing and why a peacock. She opened her mouth carefully, holding her head upwards so that the pan from her mouth did not spill. Son, while we live, we earn many things and lose many things. But we can never take anything to the grave except this tattoo. She stressed that none could snatch it away from her. Saying this, she carefully spat out the pan juice. I was taken aback by the philosophical attitude she had for a simple tattoo. Her immediate and sharp answer was impressive, but her reply to my next question was only a stale smile. It was about her age. Might be she did not know her exact age, or she did not wish to reveal it. I don't know for sure. I did not question her anymore, but she started talking. She murmured the names of Tamil months: Thai, Margari, Pankini, Chittirai. It will rain today, she said to herself. She must have observed the casual smile and expression on my face. She continued, I am sure it usually rains on the final day of Mandakiyat festival. It's a local temple festival of South Kanyakumari, but only if the deity is pleased. She seemed to have memorized the dates of local festivals and the names of local deities. Soon she was interrupted by her daughter-in-law approaching her with a tumbler of tea. Placing the tea beside her mother-in-law, she disappeared into the house. Spitting out the remaining pan from her mouth, the great-grandma stared into the tea for a while. With a deep sigh, she lowered her voice to speak again. Today's women are indolent. They don't know the pleasure of working. They enjoy only staring at the television for hours together. When we were young, we never had the time to stare at anything. We took great pleasure in working for the family. During harvest season, my husband and I used to join the workers to make things easy. He worked hard till his end. There was a great pause. We used to work in full swing throughout the season. During the tamarind season, I buried myself in hectic work. Shelling the tamarind was my prime job then. My daughter and younger brother shared the work with me. We used to divide the heap of tamarind among ourselves and were confined to labor even till after midnight until our share of work was totally completed. Piercing out the seed from the ripe tamarind was the next task. Our happiness knew no bounds since the work was completed in the midst of the heaps of mangoes and jackfruit and other festive eatings. Hearing this from her, I said to myself that she is not aware of the multi-dimensional task that today's women handle. So much for the joys of an uncluttered childhood, she continued. Apart from all this, I had the regular task of preparing palm jaggery from palm juice. Early in the morning before dawn, palm tree climbers would collect palm juice from the small pots tied to the treetop. Those climbers would howl and shriek from the treetop to convey the message that their work was done. As soon as he received the signal, my younger brother would run to collect the juice and bring it home. It would be brought ice cold. I boiled it using dried leaves and finally prepared palm jaggery. During the peak season, we might even get 30 cakes a day. That was our prime source of income. Now all those things have become a matter of past. She sighed nostalgically. When great-grandma narrated these mundane events, I could visualize them in my mind. I said to myself, she is grieving over a lost culture. This culture must have been prevailed some 75 to 80 years back, roughly in the 1930s. Today, her granddaughter is working for a leading multinational IT company in Chennai. The sharp contrast from palm jaggery to an IT company shouts out loud that change is inevitable. Before she could continue, someone called out to me from behind. It was my friend for whom I had been waiting. We usually played cricket with a few others in a large ground behind the great-grandma's house. The match must have begun and I had to join them. I shook my head to her, telling that I had to leave. Her eyes
or a pathetic expression to convey, "Wait, I have more to say," but her lips remained silent. I left her to join my friends, and from a far distance, I turned back to get a glimpse of her. I could hardly see her. She sat there sipping her tea. By that time, it must have gone cold. Currents of thought about the giant running wheel called time, and the disability and helplessness of man, or any other mighty power to stop or alter it, flashed over my inner mind. Dear listeners, you had listened to a short story written and narrated by Professor Pranesh Kumar, VIT University, in VIT Community Radio 90.8. This song is presented by SparkX Music Band. This song is presented by SparkX Music Band. அதிலே என்னை கொஞ்சம் நனைய விட்டு மோகம் கொண்டாய். மேகம் மேகம் என்மேல் நீயும் பூவை பொழிந்தாய். அதிலே என்னை கொஞ்சம் நனைய விட்டே மோகம் கொண்டாய். காலை கதிரே உன் பனித்துளி நான் தினம் என்னை கிள்ளியே நீ எழுப்பி விட்டாய். மேகம் மேகம் என்மேல் நீயும் பூவை பொழிந்தாய். அதிலே என்னை கொஞ்சம் நனைய விட்டே மோகம் கொண்டாய்.
கொண்டு தீண்டியே தூக்கங்கள் குறைத்தாய். பூமகள் என்று என்னையே போர்வைக்குள் இழுத்தாய். நிலவோடும் நிலம் மீதும் என்னை ஏந்தியே நீலவானிலே நெஞ்சோடு சாய்ந்தாடும் தென்றலே. நம்மை கண்டு நட்சத்திரம் வெட்கப்பட்டு கண்மறைக்கு. மேகம் மேகம் என்மேல் நீயும் பூவை பொழிந்தாய். அதிலே என்னை கொஞ்சம் நனைய விட்டு மோகம் கொண்டாய். வானவில் வண்ணம் கூட்டியே வார்த்தைகள் வரைந்தாய். தேன் துளி என்று என்னையே நாக்கினுள் ஒலித்தாய். விழியோரம் நடை போடும் ஆசை மேகமே எந்தன் ஜீவனே. கரம் சேர்த்து நடமாடும் சொந்தமே. உன்னை போல மின்னல் கூட மின்னி மின்னி முத்தம் போடும். மேகம் மேகம் என்மேல் நீயும் பூவை பொழிந்தாய். அதிலே என்னை கொஞ்சம் நனைய விட்டே மோகம் கொண்டாய். மேகம் மேகம் என்மேல் நீயும் பூவை பொழிந்தாய். அதிலே என்னை கொஞ்சம் நனைய விட்டே மோகம் கொண்டாய். காலை கதிரே உன் பனித்துளி நான் தினம் என்னை கிள்ளியே நீ எழுப்பி விட்டாய். மேகம் மேகம் என்மேல் நீயும் பூவை பொழிந்தாய். அதிலே என்னை கொஞ்சம் நனைய விட்டு மோகம் கொண்டாய். கேட்ட பாடலை இசையமைத்து பாடியவர் முருகானந்தம். பாடல் வரிகள் பவித்ரா. தயாரிப்பு VIT பண்பலை 90.8. விவசாயி விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த VIT வேளாண் துறை மற்றும் VIT சமுதாய வானொலி இணைந்து வழங்கும் தினம் ஒரு வேளாண் செய்தி. வணக்கம் நேயர்களே, இது உங்கள் VIT பண்பலை 90.8 VITயின் சமுதாய வானொலி. தினம் ஒரு வேளாண் செய்தியில நான் உங்கள் திவ்யநேகா, மதுமித்ரா, காயத்ரி, மாலினி, சஷாந்த். VIT வேளாண் துறை மாணவர்கள். இன்னைக்கு நாம VIT வேளாண் துறையில இருக்கும் புதிய திட்டத்தை பற்றிய சுவாரஸ்யமான கலந்துரையாடலை கேட்போம். இடம் உள்ளூர் சந்தையில் 2 இயற்கை விவசாயிகளுக்கு நடக்கும் உரையாடல். என்ன கலா இந்த பக்கம் பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு. அது ஒன்றும் இல்லை சீதாக்கா, எங்கள் தோட்டத்து மாம்பழத்தை வெளி மார்க்கெட்டுக்கு வண்டி ஏற்றி விட்டு காய்கறி வாங்கலாமேன்னு சந்தைக்கு வந்தேன். ஆமாம், நீங்கள் ஏன் உங்கள் மாம்பழத்தை எடுத்துட்டீங்க வந்திருக்கீங்க? நானே உன்கிட்ட சொல்லான்னு தான் இருந்தேன். மகசூல் அதிகமாக வர ஆசைப்பட்டு உயிர் உரத்தை நிறைய வாங்கி போட்டேன். ஆனால் கடைசியில் பூவெல்லாம் கருகி மகசூலே வராமல் போயிடுச்சு. ஏதோ மிச்சம் இருக்க இந்த மாம்பழத்தை எடுத்துட்டு வந்த விலைக்கே வித்துட்டு போகலான்னு வந்திருக்கேன். அட, என்னக்கா இப்படி சொல்கிற? நானும் தான் உயிர் உரத்தை போட்டேன். ஆனால் எனக்கு நிறைய மகசூல் வந்திருக்கே, உங்களுக்கு மட்டும் ஏன் வரல? என்னடி சொல்கிற? என் நிலமும் உன் நிலமும் பக்கத்தில் தான் இருக்குது. உன் நிலத்தில் இருக்க அதே மண்ணு தான் என் நிலத்துலையும் இருக்குது. அப்புறம் ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது? சரி விடுக்கா, நம்மள மாதிரி இயற்கை விவசாயிகளுக்கு இது மாதிரி அடி அப்பப்போ விழ தான் செய்யும். அடுத்த முறை பார்த்துக்கலாம், விடுங்க. அதே சந்தையில் விவசாயம் தொடர்பான சந்தை கணக்கெடுப்பதற்காக வந்த வேளாண் துறை மாணவி செல்வி இந்த உரையாடலை கேட்கிறாள். வணக்கங்க, என் பேர் செல்வி. நான் VIT வேளாண் துறை மாணவி. நீங்கள் 2 பேரும் பேசிட்டு இருந்ததை கேட்டுட்டு தான் இருந்தேன். உங்களை மாதிரி விவசாயிகளுக்கு இருக்க பிரச்சனையெல்லாம் ஆய்வு பண்ணி தீர்வு கொடுக்க தான் எங்கள் VIT வேளாண் துறையில் ஒரு புதிய திட்டத்தை கொண்டு வந்திருக்கோம். அந்த திட்டம் மூலமா உங்களுக்கு தேவையான தீர்வை கொடுக்க முடியும்னு நம்புகிறேன். என்னம்மா சொல்கிற? இத்தனை வருஷமா விவசாயம் பண்ணுற எங்களுக்கே இது என்ன பிரச்சனை தெரியலம்மா. நீ இப்போதான் படிச்சுட்டு இருக்க, நீ எப்படிம்மா எங்களோட பிரச்சனைக்கு தீர்வை கொடுக்க முடியும்? நீங்கள் சொல்கிறதும் சரிதாம்மா. ஆனால் எங்கள் ஆசிரியர்கள்லாம் அவங்க துறையில் வல்லுநர்களாக இருக்காங்க.
நான் உங்கள் பிரச்சனையை அவங்கக்கிட்ட எடுத்துகிட்டு போய் சொல்லி அவங்க சொல்கிற தீர்வை உங்ககிட்ட வந்து சொல்லுவேன். அப்படியா? இது ரொம்ப நல்லா இருக்கே. அப்போ நான் என் நிலத்துல இருக்க பிரச்சனைலாம் சொன்னா எனக்கு உடனே தீர்வு வந்துடுமா? ஆமாம்மா, அதிகபட்சம் 2 நாளில் சொல்லிடுவாங்க. அப்படி அவங்களுக்கு தெரியலன்னா அவங்களுக்கு தெரிஞ்ச மற்ற விவசாய விஞ்ஞானிகள் கிட்ட கேட்டு அவங்க தீர்வை சொல்லுவாங்க. சரி சரி, அப்போ என் நிலத்துல நான் என்னெல்லாம் பண்றேன், என்ன பிரச்சனைலாம் இருக்குன்னு சொல்றேன், எழுதிக்கோமா. பல்கலைக்கழகத்துல மாணவி செல்விக்கும் அவளுடைய ஆசிரியருக்கும் இடையே நடக்கும் உரையாடல். வணக்கம் சார். சொல்லுங்க செல்வி, நான் உங்களை விவசாயிகளை சந்திச்சு அவங்களோட பிரச்சனைகளை கேட்க சொல்லியிருந்தேனே, கேட்டிங்களா? அதை பற்றி தான் சார் பேச வந்தேன். நான் நேற்று சந்தைக்கு போயிருந்தப்போ 2 இயற்கை விவசாயிகளை சந்தித்தேன். அவங்க 2 பேருமே இயற்கை முறையில் மாந்தோப்பு பராமரிக்கிறாங்க. அதில் ஒருத்தருக்கு மகசூல் அதிகமாக வந்திருக்கு, இன்னொருத்தருக்கு கம்மியாக வந்திருக்கு. அப்படியா செல்வி? அவங்க நிலத்துல என்ன பயன்படுத்துகிறாங்கன்னு கேட்டிங்களா? அவங்களோட பிரச்சனையெல்லாம் விசாரிச்சிங்களா? சார், நான் எல்லாத்தையுமே தெளிவாக கேட்டு எழுதிட்டு வந்திருக்கேன். எங்க கொடுங்க பார்ப்போம். இந்தாங்க சார். பூ கருகிருக்குன்னு போட்டிருக்கு, தண்ணி கரெக்டாக இருக்குது, பூச்சியோ நோய் தாக்கலோ இல்லை. அப்படி பார்த்தா இது அநேகமாக பொட்டாசியம் அப்படி இல்லைன்னா நைட்ரஜன் அளவு அதிகமானதுனால வந்திருக்கலாம். எனக்கு கொஞ்சம் டைம் கொடுமா, நான் என்னன்னு பார்த்துட்டு நாளைக்கு உனக்கு தீர்வை சொல்கிறேன். சரிங்க சார். மறுநாள் ஆசிரியர் மாணவியிடம் விளக்கத்தை கொடுத்தார். செல்வி, நீ கொடுத்த விவரத்தெல்லாம் பார்த்தம்மா. நிலத்துல நைட்ரஜன் சத்து அதிகமானதுனால பூ கருகிருக்கு. நான் இந்த நோட்டில் விவரமாக எழுதியிருக்கேன், நீ படித்து அவங்களுக்கு புரிய வச்சிடுமா. சரிங்க சார், நான் அவங்கள பார்த்து சொல்லிடுறேன். பின் மாணவி இயற்கை விவசாயியான சீதாவை சந்தித்தாள். வாமா செல்வி, நான் என் பிரச்சனைலாம் சொன்னனே, இதெல்லாம் தகவல் தெரிஞ்சுச்சா? நானும் எங்கள் சார் கிட்ட போய் இது எல்லாத்தையும் சொன்னேன். அவரும் சில குறிப்புகள்லாம் கொடுத்துருக்காரு. அதை உங்ககிட்ட சொல்லலான் தான் வந்தேன். முதல்ல நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, ஒரே ஊரில் இருந்தாலும் வயலுக்கு வயல் மண்ணோட தன்மை மாறும். அதனால் 3 வருஷத்துக்கு ஒரு தடவை மண் பரிசோதனை செஞ்சு பார்க்கணும். நீங்கள் உயிர் உரம் போடும்போது அது கூட ஜீவாமிர்தத்தையும் சேர்த்து போட்டிருக்கீங்க. அதனால தான் நைட்ரஜனோட அளவு அதிகமாகி பூவெல்லாம் கருகிருக்கு. ஓ, இதில் இவ்வளோ விஷயம் இருக்கா? இதுக்கப்புறம் நான் கவனமாக இருக்கமா. அப்படியே இந்த விஷயத்த அந்த கலாக்கிட்டையும் சொல்லி வைக்கிறேன். அப்போ தான் அவளும் முன்னெச்சரிக்கையாக இருப்பா. இந்தாங்க என் நம்பர். வருங்காலத்தில் உங்களுக்கு எதனா பிரச்சனை இருந்துச்சுன்னா என்கிட்ட சொல்லுங்கள், நான் இதே மாதிரி உங்களுக்கு உதவுறேன். நம்ம விஐடி வேளாண் துறையில் விவசாயிகள் இணைப்பு திட்டம், அதாவது ஃபார்மர்ஸ் அட்டாச்மெண்ட் ப்ரோக்ராம் மூலமாக ஒவ்வொரு வேளாண் மாணவர்களையும் சீதா மாதிரி இருக்கிற விவசாயிகள் கூட இணைக்கும் போது கள பிரச்சனைகளை பற்றி மாணவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுது மற்றும் விவசாயிகளுக்கும் பயனுள்ளதாக இருக்குது. இந்த இருவழி கற்றல் திட்டத்தில் விவசாயிகளை ஆசிரியர்களாகவும் விஐடி வேளாண் துறை அங்கீகரிக்குது. மீண்டும் தினம் ஒரு வேளாண் செய்தியில் நாளை சந்திப்போம். நான் உங்கள் திவ்யநேகா, மதுமித்ரா, காயத்ரி, மாலினி, சஷாந்த், விஐடி வேளாண் துறை மாணவர்கள். இது உங்கள் விஐடி பண்பலை 90.8 விஐடியின் சமுதாய வானொலி. விவசாயி விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த விஐடி வேளாண் துறை மற்றும் விஐடி சமுதாய வானொலி இணைந்து வழங்கும் தினம் ஒரு வேளாண் செய்தி. இப்பாடலை வழங்குபவர் இளையகானம் சி. இளையராஜா. கண்ணே ஒன்ன காணாம நான் கவி பாடுறேன், நெஞ்சுக்குள்ள ஒன்ன வச்சு தினவாடுறேன். மதுரை மல்லி வாசம் உன்னை பார்த்தாலே பேசும், ஓம் கொலுசு சத்தம் கேட்டு அந்த கோயில் மணியாடும். கண்ணே ஒன்ன காணாம நான் கவி பாடுறேன், நெஞ்சுக்குள்ள ஒன்ன வச்சு தினவாடுறேன்.
கண்ணே ஒன்ன காணாம நான் கவி பாடுறேன், நெஞ்சுக்குள்ள ஒன்ன வச்சு தினம் வாடுறேன். மதுரை மல்லி வாசம் உன்னை பார்த்தாலே பேசும், கொலுசு சத்தம் கேட்டு அந்த கோயில் மணியாடும். கண்ணே உன்ன காணாம நான் கவி பாடுறேன், நெஞ்சுக்குள்ள ஒன்ன வச்சு தினம் வாடுறேன். இப்பாடலை வழங்கியவர் இளையகானம் சி. இளையராஜா. வண்ணமய குதூகலம் வானதிரும் கொண்டாட்டம், கலைகளின் சங்கமம் கவிஞர்களின் கைவண்ணம். வண்ணமய குதூகலம் வானதிரும் கொண்டாட்டம், கலைகளின் சங்கமம் கவிஞர்களின் கைவண்ணம். எண்ணங்கள் தொடும் உயரம் விண்ணளவு நாம் அறிவோம், ஒன்று கூடி எல்லோரும் கொண்டாடுவோம். ஃபெஸ்டிவிட்டி festivity, இதுவே VIP festivity, festivity, oh festivity. நாமெல்லாம் ஒரு குடும்பம், VIT நம் குடும்பம், உலகெங்கும் பரவி நிற்கும் VIT நம் குடும்பம். வேந்தரெனும் தலைமையின் கீழ் செயல்படும் ஒரு குடும்பம், வேந்தரெனும் தலைமையின் கீழ் செயல்படும் ஒரு குடும்பம். மனமகிழ்ந்து எல்லோரும் கொண்டாடுவோம். ஃபெஸ்டிவிட்டி ஃபெஸ்டிவிட்டி, இதுவே VITயின் ஃபெஸ்டிவிட்டி. வண்ணமய குதூகலம் வானதிரும் கொண்டாட்டம், கலைகளின் சங்கமம் கவிஞர்களின் கைவண்ணம். Festivity, oh festivity, festivity, oh festivity. பல வண்ண பாடல்கள், மயிலாடும் மாட்டங்கள், பளிச்சிடும் திறமைகள், ஒளிர்விடும் சிகரங்கள், அதுதொடும் உயரங்கள் என்றென்றும் நிலைத்திடும். அதுதொடும் உயரங்கள் என்றென்றும் நிலைத்திடும். விண்வியக்கும் ஒரு சொர்க்கம் இனி இங்கே அமைந்திடும். ஃபெஸ்டிவிட்டி, இதுவே VITயின் ஃபெஸ்டிவிட்டி. வண்ணமய குதூகலம் வானதிரும் கொண்டாட்டம், கலைகளின் சங்கமம் கவிஞர்களின் கைவண்ணம். வண்ணமய குதூகலம் வானதிரும் கொண்டாட்டம், கலைகளின் சங்கமம் கவிஞர்களின் கைவண்ணம். எண்ணங்கள் தொடும் உயரம் விண்ணளவு நாம் அறிவோம், ஒன்று கூடி எல்லோரும் கொண்டாடுவோம். ஃபெஸ்டிவிட்டி ஃபெஸ்டிவிட்டி, இதுவே VITயின் ஃபெஸ்டிவிட்டி. ஃபெஸ்டிவிட்டி, ஓ ஃபெஸ்டிவிட்டி. This song is presented by Spark X Music Band. Yeah.
This song is presented by Spark X Music Band. வண்ணமய குதூகலம் வானதிரும் கொண்டாட்டம் கலைகளின் சங்கமம் கவிஞர்களின் கைவண்ணம் வண்ணமய குதூகலம் வானதிரும் கொண்டாட்டம் கலைகளின் சங்கமம் கவிஞர்களின் கைவண்ணம் எண்ணங்கள் தொடும் உயரம் விண்ணளவு நாம் அறிவோம் ஒன்று கூடி எல்லோரும் கொண்டாடுவோம் festivity festivity இதுவே VIP festivity festivity oh festivity உலகெங்கும் பரவி நிற்கும் VIT நம் குடும்பம் வேந்தரெனும் தலைமையின் கீழ் செயல்படும் ஒரு குடும்பம் வேந்தரெனும் தலைமையின் கீழ் செயல்படும் ஒரு குடும்பம் மனமகிழ்ந்து எல்லோரும் கொண்டாடுவோம் ஃபெஸ்டிவிட்டி ஃபெஸ்டிவிட்டி இதுவே VITயின் ஃபெஸ்டிவிட்டி வண்ணமய குதூகலம் வானதிரும் கொண்டாட்டம் கலைகளின் சங்கமம் கவிஞர்களின் கைவண்ணம் festivity oh festivity festivity oh festivity பல வண்ண பாடல்கள் மயிலாடும் மாட்டங்கள் பளிச்சிடும் திறமைகள் ஒளிர்விடும் சிகரங்கள் அதுதொடும் உயரங்கள் என்றென்றும் நிலைத்திடும் அதுதொடும் உயரங்கள் என்றென்றும் நிலைத்திடும் விண்ணியக்கும் ஒரு சொர்க்கம் இனி இங்கே அமைந்திடும் இதுவே VITயின் ஃபெஸ்டிவிட்டி வண்ணமய குதூகலம் வானதிரும் கொண்டாட்டம் கலைகளின் சங்கமம் கவிஞர்களின் கைவண்ணம் வண்ணமய குதூகலம் வானதிரும் கொண்டாட்டம் கலைகளின் சங்கமம் கவிஞர்களின் கைவண்ணம் எண்ணங்கள் தொடும் உயரம் விண்ணளவு நாம் அறிவோம் ஒன்று கூடி எல்லோரும் கொண்டாடுவோம் ஃபெஸ்டிவிட்டி ஃபெஸ்டிவிட்டி இதுவே VITயின் ஃபெஸ்டிவிட்டி ஃபெஸ்டிவிட்டி ஓ ஃபெஸ்டிவிட்டி மேகம் என்மேல் நீயும் பூவை பொழிந்தாய் அதிலே என்னை கொஞ்சம் நனைய விட்டு மோகம் கொண்டாய் மேகம் மேகம் என்மேல் நீயும் பூவை பொழிந்தாய் அதிலே என்னை கொஞ்சம் நனைய விட்டே மோகம் கொண்டாய்
காலை கதிரே உன் பனித்துளி நான் தினம் என்னை கிள்ளியே நீ எழுப்பி விட்டாய். மேகம் மேகம் என்மேல் நீயும் பூவை பொழிந்தாய். அதிலே என்னை கொஞ்சம் நனைய விட்டே மோகம் கொண்டாய். தூரிகை கொண்டு தீண்டியே தூக்கங்கள் குறைத்தாய். பூமகள் என்று என்னையே போர்வைக்குள் இழுத்தாய். நிலவோடும் நிலம் மீதும் என்னை ஏந்தியே நீலவானிலே நெஞ்சோடு சாய்ந்தாடும் தென்றலே. நம்மை கண்டு நட்சத்திரம் வெட்கப்பட்டு கண்மறைக்கு. மேகம் மேகம் என்மேல் நீயும் பூவை பொழிந்தாய். அதிலே என்னை கொஞ்சம் நனைய விட்டே மோகம் கொண்டாய். வானவில் வண்ணம் கூட்டியே வார்த்தைகள் வரைந்தாய். தேன் துளி என்று என்னையே நாக்கினுள் ஒலித்தாய். விழியோரம் நடை போடும் ஆசை மேகமே எந்தன் ஜீவனே. கரம் சேர்த்து நடமாடும் சொந்தமே. உன்னை போல மின்னல் கூட மின்னி மின்னி முத்தம் போடும். மேகம் மேகம் என்மேல் நீயும் பூவை பொழிந்தாய். அதிலே என்னை கொஞ்சம் நனைய விட்டே மோகம் கொண்டாய். மேகம் மேகம் என்மேல் நீயும் பூவை பொழிந்தாய். அதிலே என்னை கொஞ்சம் நனைய விட்டே மோகம் கொண்டாய். காலை கதிரே உன் பனித்துளி நான் தினம் என்னை கிள்ளியே நீ எழுப்பி விட்டாய். மேகம் மேகம் என்மேல் நீயும் பூவை பொழிந்தாய். அதிலே என்னை கொஞ்சம் நனைய விட்டு மோகம் கொண்டாய். கேட்ட பாடலை இசையமைத்து பாடியவர் முருகானந்தம். பாடல் வரிகள் பவித்ரா. தயாரிப்பு VIT பண்பலை 90.8. மானங்கருக்குதடி மின்னிருட்டு கம்முதடி. மானங்கருக்குதடி மின்னிருட்டு கம்முதடி. மேகம் உருளுதடி மாறி மழை பெய்யுதடி. மேகம் உருளுதடி மாறி மழை பெய்யுதடி. மானங்கருக்குதடி காடு காலனி எங்கும் களையெடுக்க போற புள்ள. காடு காலனி எங்கும் களையெடுக்க போற புள்ள. என் மனச பறி கொடுத்து உனக்காக காத்திருந்தேன். என் மனச பறி கொடுத்து உனக்காக காத்திருந்தேன். காலங்கடத்தாதடி காலங்கடத்தாதடி. என் கண்ணே என் கண்மணியே நான் உனக்காக காத்திருக்கேன். பொன்னே என் பூங்கொடியே காலங்கடத்தாதடி. என் கண்ணே என் கண்மணியே நான் உனக்காக காத்திருப்பேன். பொன்னே என் பூங்கொடியே. மானங்கருக்குதடி மானங்கருக்குதடி மின்னிருட்டு கம்முதடி. மானங்கருக்குதடி மனச
மனசெல்லாம் வெள்ளையடி கண்ணு ரெண்டும் ஜொலிக்குதடி மனசெல்லாம் வெள்ளையடி கண்ணு ரெண்டும் ஜொலிக்குதடி பச்சை கண்ணு நோகாம ஒன்ன பார்க்க தோணுதடி பச்சை கண்ணு நோகாம ஒன்ன பார்க்க தோணுதடி காலம் கடத்தாதடி என் கண்ணே என் கண்மணியே நான் உனக்காக காத்திருப்பேன் பொன்னே என் பூங்கொடியே காலம் கடத்தாதடி என் கண்ணே என் கண்மணியே நான் உனக்காக காத்திருக்கேன் பொன்னே என் பூங்கொடியே மானங்கருக்குதடி மின்னிருட்டு கம்முதடி மானங்கருக்குதடி மானாமதுரச்சந்த மறிக்கொழுந்து வாங்கி வாரேன் மானாமதுரச்சந்த மறிக்கொழுந்து வாங்கி வாரேன் தஞ்சாவூர் மேளம் வச்சு கல்யாணம் பண்ணிக்கிறேன் தஞ்சாவூர் மேளம் வச்சு கல்யாணம் பண்ணிக்கிறேன் மானாமதுரச்சந்த மறிக்கொழுந்து வாங்கி வாரேன் தஞ்சாவூர் மேளம் வச்சு கல்யாணம் பண்ணிக்கிறேன் காலம் கடத்தாதடி என் கண்ணே என் கண்மணியே நான் உனக்காக காத்திருக்கேன் பொன்னே என் பூங்கொடியே காலம் கடத்தாதடி என் கண்ணே என் கண்மணியே நான் உனக்காக காத்திருப்பேன் பொன்னே என் பூங்கொடியே மானங்கருக்குதடி மின்னிருட்டு கம்முதடி மேகம் ஊருளுதடி மாறி மழை பெய்யுதடி थोड़ी आवारगी हल्की सी बंदगी चुटकी भर बेखुदी जरा सी गफलती थोड़ी आवारगी हल्की सी बंदगी चुटकी भर बेखुदी जरा सी गफलती यारों का जो साथ हो यारों का जो साथ हो कहो यलगार है तब तक है अपना यार तू जब तक कहो यलगार है तब तक है अपना यार तू जब तक शहरों की गलियों में चने की फलियों में लहरों में झाग है जैसे सिगरी में आग है जैसे बुलंद है अपनी यारी हो गम चाहे दुश्वारी पड़ी जब किस्मत भारी बांट ली हिस्सेदारी चाहे जहर का हाला पिया बन के हम प्याला है रूठी प्रीतम जब जब मना लाया है तू तब तक वो फटफटी की सवारी सड़कों पे लहरी मारी जीने का मरकज यारी है मौजों की फुलवारी कहो यलगार है तब तक है अपना यार तू जब तक कहो यलगार है तब तक है अपना यार तू जब तक It's story time. In VIT Community Radio 90.8, you are going to listen to a short story written and narrated by Professor Pranesh Kumar, VIT University. Title of the story: The Changes of Time. Time, the fastest and cruelest magician, did not spare her. I gazed at her for a long time. Mashing betel leaf, preparing pan, she did not notice me. With great seriousness and much care, she opened a small box lying beside her. From it, she took a polythene bag and carefully unwinded it, took out a pinch of tobacco, and crushed it along with other ingredients. 70% of her hair has lost its color. My curiosity about her grew more and more. As I sat there inhaling the fresh smell of pan,
I must talk to her, I said to myself. I got up and found a suitable place beside her. She smiled at me with her toothless gums, while her hands were busy rearranging the contents in the pan box. The skin of her arm seemed coarse like the epidermis of an old tamarind tree. She herself was like an old tree that had witnessed many springs and summers. Dressed in a white saree and without a blouse, she looked like a typical old woman from South Tamil Nadu. Each time she moved her head, her heavy pampadums, these are nothing but ornaments meant for the ear, moved to and fro rhythmically. She must not have felt the unease, used as she was to those two pampadums from her early teens. They were huge pieces of gold ornament, different shapes, cubes, circles, triangles, and horseshoes closely packed with the usual wax stuffing. She could often be seen seated on the veranda of that old house with tiled roof. Nobody knew her name. People called her member's wife since her husband became a panchayat member. Being the senior-most person in the area, people from the surrounding area called her great-grandma in respect. She lived with her younger son's family. We both gazed at each other until I broke the ice by asking her about the tattoo on her arms. She had tattooed the picture of a peacock across her biceps. The peacock had lost its vigor as the skin that supported it has withered. For a fraction of a second flashed across my mind the modern tattoos that movie artists and DJs have on them. I asked her the intention behind her tattooing and why a peacock. She opened her mouth carefully, holding her head upwards so that the pan from her mouth did not spill. Son, while we live, we earn many things and lose many things. But we can never take anything to the grave except this tattoo. She stressed that none could snatch it away from her. Saying this, she carefully spat out the pan juice. I was taken aback by the philosophical attitude she had for a simple tattoo. Her immediate and sharp answer was impressive, but her reply to my next question was only a stale smile. It was about her age. Might be she did not know her exact age, or she did not wish to reveal it. I don't know for sure. I did not question her anymore, but she started talking. She murmured the names of Tamil months: Thai, Margari, Pankini, Chittirai. It will rain today, she said to herself. She must have observed the casual smile and expression on my face. She continued, I am sure it usually rains on the final day of Mandakiyat festival. It's a local temple festival of South Kanyakumari, but only if the deity is pleased. She seemed to have memorized the dates of local festivals and the names of local deities. Soon she was interrupted by her daughter-in-law approaching her with a tumbler of tea. Placing the tea beside her mother-in-law, she disappeared into the house. Spitting out the remaining pan from her mouth, the great-grandma stared into the tea for a while. With a deep sigh, she lowered her voice to speak again. Today's women are indolent. They don't know the pleasure of working. They enjoy only staring at the television for hours together. When we were young, we never had the time to stare at anything. We took great pleasure in working for the family. During harvest season, my husband and I used to join the workers to make things easy. He worked hard till his end. There was a great pause. We used to work in full swing throughout the season. During the tamarind season, I buried myself in hectic work. Shelling the tamarind was my prime job then. My daughter and younger brother shared the work with me. We used to divide the heap of tamarind among ourselves and were confined to labor even till after midnight until our share of work was totally completed. Piercing out the seed from the ripe tamarind was the next task. Our happiness knew no bounds since the work was completed in the midst of the heaps of mangoes and jackfruit and other festive eatings. Hearing this from her, I said to myself that she is not aware of the multi-dimensional task that today's women handle. So much for the joys of an uncluttered childhood, she continued. Apart from all this, I had the regular task of preparing palm jaggery from palm juice. Early in the morning before dawn, palm tree climbers would collect palm juice from the small pots tied to the treetop. Those climbers would howl and shriek from the treetop to convey the message that their work was done. As soon as he received the signal, my younger brother would run to collect the juice and bring it home. It would be brought ice cold. I boiled it using dried leaves and finally prepared palm jaggery. During the peak season, we might even get 30 cakes a day. That was our prime source of income. Now all those things have become a matter of past. She sighed nostalgically. When great-grandma narrated these mundane events, I could visualize them in my mind. I said to myself,
She is grieving over a lost culture. This culture must have been prevailed some 75 to 80 years back, roughly in the 1930s. Today, her granddaughter is working for a leading multinational IT company in Chennai. The sharp contrast from palm jaggery to an IT company shouts out loud that change is inevitable. Before she could continue, someone called out to me from behind. It was my friend for whom I had been waiting. We usually played cricket with a few others in a large ground behind the great-grandma's house. The match must have begun and I had to join them. I shook my head to her, telling that I had to leave. Her eyes wore a pathetic expression to convey, "Wait, I have more to say." But her lips remained silent. I left her to join my friends, and from a far distance, I turned back to get a glimpse of her. I could hardly see her. She sat there sipping her tea. By that time, it must have gone. హలో విఐటి, మీరు వింటున్నారు విఐటి కమ్యూనిటీ రేడియో 90.8 FM. నేను మీ ఆర్జే అనన్య. నేను మీ ఆర్జే అభినవ్. నేను మీ ఆర్జే శ్రీరామ్. నేను మీ ఆర్జే వినయ్. నేను మీ ఆర్జే హారిక. అయితే మనం ఇవాళ ఒక షోని ఇప్పుడు చేయబోతున్నాం అనమాట. అయితే ఏందబ్బా ఇవాళ మధ్యలో ఒక షో వచ్చింది, ఏంది ఇందులో స్పెషల్ అనుకుంటుండ్రేమో మీరు. స్లాంగ్ గిన చేంజ్ అయింది. ఏందంటే ఇవాళ మన తెలంగాణ ఫార్మేషన్ డే. ఇది 10th తెలంగాణ ఫార్మేషన్ డే కాబట్టి మేము స్పెషల్ షో అనేది చేయడం జరుగుతుంది. అయితే అభినవ్, తెలంగాణ గురించి కొంచెం చెప్తావా? తెలంగాణ అంటే ఏంటో? ఇది ఒకప్పటి నిజాం సంస్థానం హైదరాబాద్లో భాగంగా ఉండేది. ఈ ప్రాంతంలో 294 అసెంబ్లీ స్థానాలకు గాను 119 స్థానాలు ఉన్నాయి. అవునా అభినవ్? అయితే ఈ తెలంగాణ ఆంధ్రతో మర్జ్ ఎప్పుడు అయింది అంటే ఆంధ్రప్రదేశ్గా ఉండేది కదా ఇది వరకు. అయితే ఇప్పుడు తెలంగాణగా ఎట్లా అయిందో నువ్వు చెప్పగలుగుతావా కొంచెం? 1948లో భారతదేశం నిజాంల పాలనకు ముగింపు పలికి హైదరాబాద్ అనే రాష్ట్రాన్ని ఏర్పడింది. 1956లో హైదరాబాద్లోని తెలంగాణ భాగం అప్పటి ఆంధ్ర రాష్ట్రంలో అక్టోబర్ 1953లో మద్రాసు ప్రెసిడెన్సీ నుండి వేరు చేయబడింది, విలీనం చేయబడింది. నిజాం సామ్రాజ్యంలోని మిగిలిన భాగాలు కర్ణాటక మరియు మహారాష్ట్రలో కూడా డివైడ్ అవ్వడం జరిగింది. అంతేకాదు, గాంధీ విప్లవకారుడు పొట్టి శ్రీరాములు డిసెంబర్ 16, 1952న ఆమరణ నిరాహార దీక్ష చేయడంతో దేశంలోని మొట్టమొదటి భాషాపరంగా చెక్కబడిన రాష్ట్రంగా ఆంధ్రప్రదేశ్ అవతరించింది. జూలై 1, 2013 కాంగ్రెస్ వర్కింగ్ కమిటీ తెలంగాణ ప్రత్యేక రాష్ట్ర ఏర్పాటు మద్దతు తీర్మానం చేసింది. వివిధ దేశాల తర్వాత తెలంగాణ రాష్ట్ర ఏర్పాటు కోసం ఫిబ్రవరి 2014లో ఆంధ్రప్రదేశ్ పునర్వ్యవస్థీకరణ చట్టం 2014 బిల్ల పార్లమెంట్లో ఆమోదం పొందింది. పార్లమెంట్ ఆమోదం తర్వాత బిల్లు భారత రాష్ట్రపతి ఆమోదం కోసం పంపబడింది. రాష్ట్రపతి ప్రభు ముఖర్జీ అధికారంగా ఆమోదం తెలుపుతూ బిల్లుపై మార్చి 1, 2014 సంతకం చేశారు. అయితే అభినవ్, ఇప్పుడు నువ్వు విన్నావు కదా హారిక చెప్పినట్టు, ఈ బిల్లు ఇవన్నీ పాస్ చేయడంలో ఎంతో ప్రాబ్లమ్స్ అనేది ఉండుండొచ్చు కదా మన సీనియర్స్కి కానీ, లేకుంటే ఎవరైతే మన తెలంగాణ ఫార్మేషన్కి కారకులు అయ్యారో. అవును, చాలామంది ఎంతో కష్టపడి ఎన్నో సాక్రిఫైస్ చేసి ఇవాళ ఇలా ఒక స్టేట్ ఉందంటే అప్పుడు ఎంతో కష్టపడ్డారు. సో ఇవాళ ఇంకా మనం తెలుసుకోవాల్సింది చాలా ఉంది. అయితే ఈ తెలంగాణ ఫార్మేషన్ అనేది అవ్వడానికి ఒక హిస్టరీ అనేది ఉంటుంది. తెలంగాణ అనే కాదు, ఏ రాష్ట్రమైనా సరే ఫార్మేషన్ అవ్వాలన్నా, కొత్త రాష్ట్రంగా ఏర్పాటు కావాలన్నా కూడా దాని వెనకాల ఎంతో స్ట్రగుల్ ఇంకా హిస్టరీ అనేది తప్పకుండా ఉంటుంది. అయితే వినయ్, కొంచెం తెలంగాణ రాష్ట్రం యొక్క హిస్టరీ చెప్పగలుగుతావా? ఫలితంగా తెలంగాణ ప్రస్తుత ఆంధ్రప్రదేశ్ రాష్ట్రం నుండి విడిపోయిన భారతదేశంలోని 29వ రాష్ట్రంగా అవతరించింది. తెలంగాణ ఆవిర్భావ దినోత్సవం జూన్ 2, 2014న అధికారంగా గుర్తించబడింది. తెలంగాణ ప్రాంతానికి ప్రత్యేక రాష్ట్ర ఏర్పాటు కోసం చాలా కాలంగా ఉన్న డిమాండ్కు ఇది పరాకాష్ట.
అవును, వినయ్ చెప్పినట్టు 29వ రాష్ట్రం అన్నారు కదా, అదొక్కటే కాదు, 29వ రాష్ట్రంతో పాటు యంగెస్ట్ స్టేట్ ఆఫ్ ఇండియాగా మన తెలంగాణ ఉంది. ఇలా మనకి ఎన్నో గుర్తింపులు ఎన్నో ఇప్పుడు మనకు ఉండడం అనేది చాలా మనకి ఇప్పుడు నార్మల్ అయిపోయింది. కానీ ఇది మనం ఒక స్టేట్ రావడానికి ఎంతో శ్రమ కానీ ఎంతో మంది వాళ్ళ లైఫ్ని చాలా కష్టపడి ఇంత స్టేట్ అనేది మనకి ఇప్పుడు వచ్చింది. అవును అభినవ్, ఇవాళ జూన్ 2 మన తెలంగాణ ఫార్మేషన్ డేగా మనము సెలబ్రేట్ చేసుకుంటున్నాం కదా. అయితే ఈ డేని స్పెషల్గా కేటాయించడానికి ఒక సిగ్నిఫికెన్స్ అనేది ఉంటుంది కదా, ఆ సిగ్నిఫికెన్స్ని నువ్వు ప్రజలకు చెప్పగలుగుతావా? తెలంగాణ ఆవిర్భావ దినోత్సవం తెలంగాణ ప్రజలకు ఎంతో గొప్ప ప్రాముఖ్యతను కలిగి ఉంది. ఎందుకంటే ఇది ప్రత్యేక రాష్ట్ర సాధన కోసం వారి సుదీర్ఘ పోరాటానికి మరియు ఆకాంక్షలకు ప్రతీక. ఈ రోజును ఉత్సాహంగా మరియు గర్వంగా జరుపుకుంటున్నారు. ఈ ప్రాంతం యొక్క ప్రత్యేక సంస్కృతి, భాష మరియు సంప్రదాయాలకు ప్రతినిధం. ఇది రాష్ట్ర ఏర్పాటు కోసం పోరాడిన ప్రజల విజయాలు మరియు సమిష్టి కృషికి గుర్తుగా పనిచేస్తుంది. అందుకనే ఈ రోజు అనేది ఎవ్వరూ మర్చిపోలేనిది అండ్ మొత్తం చరిత్రలో నిలిచిపోయే రోజుగా ఉంది కూడా. అవును అభినవ్, నువ్వు చెప్పింది కరెక్టే. అయితే భారత రాష్ట్ర సమితి బీఆర్ఎస్ ప్రభుత్వం తెలంగాణ రాష్ట్ర అవతరణ దశాబ్దాన్ని పురస్కరించారు 21 రోజుల స్కెడ్యూల్ను విడుదల చేశారు. వివిధ సంస్కృతికి కార్యక్రమాలకు జెండా ఎగురవేతకు వీళ్ళు చేపాటం చుట్టారు. మరియు తెలంగాణ అభివృద్ధి కోసం ఎన్నో స్కీముల ద్వారా తెలంగాణని ముందుకు తీసుకువెళ్తున్నారు. తెలంగాణ రాష్ట్ర ఆవిర్భావ దినోత్సవాన్ని జూన్ 2వ తేదీ నుంచి 21 రోజుల పాటు ఘనంగా నిర్వహించినట్లు తెలంగాణ ముఖ్యమంత్రి కె చంద్రశేఖరరావు గారు ప్రకటించారు. అన్ని మార్పులు తెలంగాణ రాష్ట్ర అభివృద్ధికి సోపానాలుగా మారాయి. మన తెలంగాణ రాష్ట్రంలో కనిపించే మార్పులు ఇప్పుడు హారిక చెప్తుంది. విద్యుత్ సరఫరా గత 2 సంవత్సరాలలో విద్యుత్ ఉత్పత్తి మునుపటి సంవత్సరాల కంటే రెట్టింపు ఉత్పత్తి పెరిగింది. ప్రస్తుతం తెలంగాణలో ప్రజలు విద్యుత్ కొరతను ఎదుర్కొంటున్నారు. విద్యుత్ ప్రభుత్వం చేస్తుందన్నారు కదా, అయితే విద్యుత్ యొక్క సరఫరా మన కోల్ సింగరేణి ప్లాంట్ నుంచి అవుతుంది. తెలంగాణకి ఒక ఫెదర్ ఇన్ ద హ్యాట్ అనేది సింగరేణి యువత ఇంకా వాళ్ళు చేసే పని. తెలంగాణలో వర్షాలు బాగా కురవడంతో పాటు ప్రభుత్వ సహకారంతో వ్యవసాయం రంగం మంచి పంట చేతికి వచ్చింది. ప్రభుత్వం అందించే సబ్సిడీ కూడా రైతులను ఆదరించేలా మరియు మరుగైన ఉత్పత్తి వెళ్ళేలా చేసింది. వచ్చే 5 సంవత్సరాలలో తెలంగాణలోని 55,000 సరస్సుల పునరుద్ధరణ జరిగింది. మిషన్ కాకతీయతో సరిపోయింది. ఈ కార్యక్రమం తెలంగాణలోని సరస్సుల పునరుద్ధరణకి మార్గం చూపింది. వచ్చే 5 ఏళ్లలో పూర్తి స్థాయి ఫలితాలను చూడాలని ప్రభుత్వం భావిస్తోంది. ఇక్కడ హైదరాబాదులోని ప్రసిద్ధ సరస్సు హుస్సేన్ సాగర్ని కూడా పునరుద్ధరించే అవసరంతో వాళ్ళు గమనించి దాన్ని పునరుద్ధామ అని వాళ్ళు చెప్పుకుంటున్నారు. పేదల కోసం 2 BHK ఇల్లు కూడా ప్రభుత్వం జారీ చేయడం జరిగింది. అంగన్వాడీ ఉద్యోగుల జీతాల పెంపు కూడా గత 2 సంవత్సరాల్లో జరిగింది. సో ఒక డొమైన్ అని కాకుండా రాష్ట్రం ప్రతి ఏరియాలోనూ చాలా ముందుకెళ్ళడం జరిగింది. PGKG ఉచిత విద్యా కార్యక్రమం అనేది కేజీ నుండి పీజీ వరకు ప్రతి ఒక్కరికి ఉచిత విద్యను అందించే పథకాన్ని కలిగి ఉండే దీర్ఘకాలిక కార్యక్రమం. తెలంగాణ రాష్ట్రంలో చాలామంది గ్రాడ్యుయేట్లు ఉన్నారు. ప్రభుత్వం అన్ని రంగాలలో ఉద్యోగ నోటిఫికేషన్లు భారీ మొత్తంలో విడుదల చేసింది. తద్వారా చాలామంది నిరుద్యోగ విద్యార్థులకు ఉద్యోగాలు కల్పించింది. ఎన్నో అవకాశాలు ఇచ్చింది అన్నారు కాబట్టి దాని గురించి మనం ఇప్పుడు మాట్లాడుకుందాం. Group 2 ఎగ్జామ్స్, Group 1 ఎగ్జామ్స్, నెక్స్ట్ టీచర్ యొక్క ఉద్యోగాలు మరియు గవర్నమెంట్ ఇండస్ట్రీ ఉద్యోగాలు ఒకటి ఏంటి ఎన్నో మరెన్నెన్నో తెలంగాణ గవర్నమెంట్ అనేది ప్రజలకు ఇస్తోంది. ఈ విధంగా యువత కానీ ఆడవాళ్ళు కానీ లేకుంటే ఉద్యోగం పైన మగవాళ్ళు కూడా కానీ వాళ్ళ క్వాలిఫికేషన్ బట్టి ఏదైనా ఉద్యోగాన్ని వాళ్ళు
అప్లై చేసుకోవచ్చు. ఎగ్జామ్స్ ద్వారా వాళ్ళకి మంచి మంచి శాలరీస్తో రిక్రూట్మెంట్ అనేది జరుగుతుంది. అలానే హరితహారం గ్రీన్ కార్డ్ యొక్క ప్రణాళిక ఇది రాష్ట్ర వ్యాప్తంగా మొక్కలు నాటడంతో సహాయపడే కార్యక్రమం. స్థలంతో సంబంధం లేకుండా ప్రతి మూలలో అనేక కొత్త మొక్కలు నాటారు మరియు ఈ కార్యక్రమం ఇప్పటికీ కొనసాగుతూనే ఉంది. అతను పారిశ్రామిక విధానాన్ని జోడించాడు. తద్వారా తెలంగాణలో పరిశ్రమలు ఏర్పాటు సాగుతున్నాయి. పెన్షన్ పథకం గతంలో నుండి ఉంది, కానీ ఈ ప్రభుత్వం వృద్ధులు వితంతువులు కోసం ఆసరా అని పేరు పెట్టింది. దీని మొత్తాన్ని 200 రూపాయల నుండి 700 రూపాయల వరకు. విభిన్న వికలాంగులు దీని పెంపు సుమారు 1500 రూపాయలు. సో ఒక ఏజ్ గ్రూప్ అని కాకుండా ప్రభుత్వం చిన్న పిల్లల నుండి పెద్దవాళ్ళందరివన్నీ ఒకేలా ట్రీట్ చేసి అందరూ హ్యాపీగా స్టేట్లో వాళ్ళకంటూ ఒక ఉండాలి ప్రత్యేకత అని చాలా శ్రమపడి గవర్నమెంట్ అన్నీ మంచిగా ప్రజలకు అందేలా మెయిన్గా అయ్యేటట్టు చూసుకున్నారు. రాష్ట్రంలోని పేద దళిత మైనారిటీ మహిళలకు కళ్యాణ లక్ష్మి మరియు షాదీ ముబారక్ పథకంలో భాగంగా వారి వివాహానికి వృత్తిగా 51,000 ఇవ్వబడుతుంది. యాదాద్రి వంటి దేవాలయాలు అభివృద్ధి కూడా జరిగింది. ప్రభుత్వం తెలంగాణలో అనేక జిల్లాలను కూడా ప్రవేశపెట్టింది. ఇప్పుడు తెలంగాణలో 31 జిల్లాలు ఉన్నాయి. 31 జిల్లాలు ఉన్నాయి కదా, ఏ ఒక్క 31 జిల్లాలలో కూడా ఎలాంటి బాధ రావద్దని అనేక స్కీములు, ఒక్కటి కాదు రెండు కాదు, వృద్ధులకు డబ్బులు ఇవ్వడం కానీ, ఉద్యోగం లేని వాళ్ళకి ఉద్యోగం ఇవ్వడం కానీ, ప్రతి ఒక్క స్కీమ్తో ఎవ్రీ మంత్ కొత్త కొత్త స్కీములతో వచ్చి ఆసరగా గవర్నమెంట్ అనేది నిలుస్తుంది. అయితే అభినవ్, ఇందాక మనం మాట్లాడుకున్నాం కదా వృద్ధులకు పెన్షన్లు అనేది. సరే, మన ఇంట్లో అమ్మమ్మలు నానమ్మలు ఉంటారు కదా, మళ్ళీ వాళ్ళకు కూడా మన పెన్షన్ వస్తుందంటావా? గవర్నమెంట్ అందరికీ పెన్షన్ ఇవ్వడానికి ట్రై చేస్తుంది. అండ్ అన్నీ బాగా వచ్చేటట్టే గవర్నమెంట్ అన్ని రికార్డులు చేసి అందరికీ ఇస్తోంది. అవును అభినవ్, కానీ మనం ఫైనాన్షియల్లీ ఇండిపెండెంట్ ఫ్యామిలీ అయి ఉన్నందుకు రాకపోవచ్చు. కానీ ఎవరి దగ్గర అయితే డబ్బులు లేవో, లేకుంటే వాళ్ళకి బతకడమే ఇబ్బంది అవుతున్నప్పుడు గవర్నమెంట్ని అప్రోచ్ చేసిన వాళ్ళకు అనేక స్కీములతో వాళ్ళు ప్రొవైడ్ చేయడం అనేది జరిగింది. అయితే ప్రణవ్, ఇప్పుడు మన కోహోస్ట్ ప్రణవ్ని కొన్ని డౌట్స్ అడుగుదాం. ప్రణవ్, అయితే ఇప్పుడు తెలంగాణ ఫార్మేషన్ డేని వాళ్ళ సెలబ్రేట్ చేసుకుంటున్నాం కదా, నువ్వు తెలంగాణ నుంచి అంటున్నావు, మళ్ళీ ఫీలింగ్ ఏంటి? వాళ్ళు ఒక రోజు మనకి స్పెషల్గా ఇవ్వడం అనేది జరిగింది. మనకి స్పెషల్గా ఇవ్వడం జరిగిందో లేదో తెలియదు, కానీ మన వాళ్ళు అయితే హైదరాబాద్లో బాగా ఎంజాయ్ చేస్తున్నారు. అందరికీ హాలిడే అంట, ఎస్పెషల్లీ మా చెల్లి 10th క్లాస్, వాళ్ళకి హాలిడే అంట. సో ఫుల్ ఎంజాయ్ చేస్తున్నారు వాళ్ళు. మనకు హాలిడే ఉందా లేదా అడిగితే లేదు, కాకపోతే బిర్యానీ కొనుక్కుంటా అని చెప్పిన. పర్లేదు, వీ విల్ ఆల్సో సెలబ్రేట్ తెలంగాణ ఫార్మేషన్ డే సమ్ ఆఫ్ ది అదర్ వే. బట్ చూసినా ఇక్కడ ఉన్న తమిళియన్స్ కూడా మమ్మల్ని బిర్యానీ అడుగుతున్నారు. అనంటే బాగా చేస్తుంది బిర్యానీ, కాబట్టి కొంచెం తెలంగాణ పరువు నిలబడుతుంది. డోంట్ వరీ. ఎనీవేస్, ఐ థింక్ ఇట్స్ అ ప్రౌడ్ మూమెంట్. ప్రతి ఒక్కరు గర్వపడాలి. ఎస్పెషలీ మనం చిన్నప్పటి నుంచి చూసినప్పుడు, నేను పుట్టి పెరిగింది హైదరాబాద్లోనే కాబట్టి నాకు గుర్తుంది తెలంగాణ కోసం ఎంత స్ట్రగుల్ జరిగిందో. ముందు ఉస్మానియా యూనివర్సిటీలో ఎంత జరిగిందో, ఎంతమంది ఆత్మహత్య చేసుకోవడం జరిగిందో, చాలా సాక్రిఫైజెస్, చాలా విషయాలు జరిగిన తర్వాత ఫైనల్లీ తెలంగాణ స్టేట్ వచ్చింది. కొంతమందికి స్టేట్ రావాలని ఉండే, కొంతమందికి రావద్దు అని ఉండే. బట్ ఎట్ ది ఎండ్ ఆఫ్ ది డే ఇట్ ఈస్ వాట్ ఇట్ ఈస్. తెలంగాణకి ఏమైనా అడ్వాంటేజ్ జరిగిందా అని అంటే, ఇంతసేపు మాట్లాడుకున్నట్టు చాలా అడ్వాంటేజెస్ ఉన్నాయి. చాలామంది మేబీ వాళ్ళు యాక్సెప్ట్ చేయకపోవచ్చు, కొంతమంది చేయొచ్చు. నేనైతే పర్సనలీ నేను గత 10 ఏళ్లలో తెలంగాణలో ఎటువంటి డెవలప్మెంట్ అయితే చూసినానో దట్ హ్యాస్ బీన్ మ్యామత్. అది మెట్రో రైల్ దగ్గర నుంచి స్టార్ట్ చేస్తే, అవుటర్ రింగ్ రోడ్ నుంచి, పెన్షన్స్ నుంచి, స్కీమ్స్ నుంచి, ఎస్పెషలీ హైదరాబాద్, నువ్వు అనన్య హైదరాబాదే కాబట్టి నీకు తెలుస్తుంది. మనం మన మెట్రో వేయడం కానీ, అవుటర్ రింగ్ రోడ్లను డెవలప్ చేయడం కానీ, అట్లనే కాదు ఏ ఊరికైనా దారి సరిగా లేని ఊర్లకు దారి ఇవ్వడం కానీ, పోలీస్ ఫోర్స్ అనేది బాగా స్ట్రాంగ్గా అయింది తెలంగాణ వచ్చాక. కొన్ని అత్యాచారాలు అవ్వడం అనేది సహజంగా అయిపోయింది. కానీ అయినప్పటికీ కూడా ఎలాంటి యాక్షన్ లేకుండా కూర్చోకుండా ఇమీడియట్ యాక్షన్ కానీ, పోలీసులు కూడా చాలా ఫాస్ట్గా నిర్ణయం తీసుకోవడం కానీ, చాలా మంచి స్కీమ్స్ తెచ్చారని అయితే నాకు అర్థమవుతుంది. ఎందుకంటే కొంచెం వేరే స్టేట్స్తో కంపేర్ చేసినా, లేకుంటే వేరే కంట్రీస్తో అయినా అవ్వుండొచ్చు, ఏదైతే పోలీస్ ఫోర్స్కి వీళ్ళు ఏదైతే ఫ్రీనెస్ ఇచ్చారో పని చేయడానికి, అది నాకు తెలిసినంత వరకు వేరే ఎక్కడ ఇవ్వలేదు. సో దానివల్ల చాలా ఎఫెక్టివ్గా గవర్నమెంట్ నడుస్తుందని మనం చెప్పుకోవచ్చు. అది ఒకటే కాదు, ఎస్పెషలీ వెన్ ఇట్ కమ్స్ టు డెవలప్మెంట్, సేఫ్టీ, రూరల్ ఏరియాస్లో కానీ వాళ్ళకి స్కీమ్స్ ఇవ్వడం, ఇవన్నీ కాకుండా చూస్తే ఇండియా ఎట్లా డెవలప్ అవుతుంది, ఇండియా ముందుకు ఎట్లా వెళ్తుంది, హౌ డు వి కంపీట్ విత్ అదర్స్ అని చూస్తే వన్ ఆఫ్ ద మెయిన్ ఆస్పెక్ట్ ఇస్ జీడిపి.
జీడిపి ప్రొడక్షన్లో చూసుకుంటే ఐ డోంట్ నో హౌ మెనీ ఆఫ్ యూ నో దిస్ ఆర్ నాట్, బట్ గత 3 ఏళ్లలో గ్రోత్ ఇన్ జీడిపి తెలంగాణ ఫస్ట్ స్టేట్. అక్రాస్ 29 states that we have, తెలంగాణ is the first state which has the highest growth in GDP. సో ఇది ముందుకు వెళ్తున్న కొద్దీ మన జస్ట్ తెలంగాణ స్టేట్కే కాదు, ఇండియాకి కూడా ఇంకా ఫ్యూచర్లో చాలా హెల్ప్ అవుతుంది. కాబట్టి ఇట్స్ అ యంగ్ స్టేట్, ఎట్ ద సేమ్ టైమ్ వీఆర్ కాంట్రిబ్యూటింగ్ అ లాట్. సో యంగ్ ఉన్న దగ్గర ఇదేంది ఉత్సాహం, ఆవేదన అవన్నీ యంగ్స్టర్స్ దగ్గరే ఉంటుంది అని అంటారు. కాబట్టి మన దగ్గర కూడా అదే ఉందని నేను చెప్తున్నాను. ఐటీ సెక్టర్ అనేది బాగా డెవలప్ అవుతుంది తెలంగాణలో. హైదరాబాద్ వచ్చేసి హైటెక్ సిటీ ఉండడం వల్ల మాదాపూర్ ఇక్కడ కొత్త కొత్త వెంచర్స్ కానీ న్యూ స్టార్టప్స్ కానీ ఇవన్నీ విపరీతంగా ఉండడం వల్ల జీడిపికి చాలా 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 ఉపయోగపడుతుంది. జీడిపికనే కాదు, యూత్ యొక్క డెవలప్మెంట్కి నాకు తెలిసినంత వరకు హైదరాబాద్ ఈజ్ ప్రొవైడింగ్ గుడ్ ప్లాట్ఫామ్. హైదరాబాద్ తెలంగాణలో ఉంది కాబట్టి గవర్నమెంట్ చాలా చాలా కేర్ తీసుకుంటుంది హైదరాబాద్ని డెవలప్ చేయడానికి. సో ఈ విధంగా హైదరాబాద్ గ్రోతే కాదు, తెలంగాణ గ్రోత్ని మనం చూడొచ్చు. తెలంగాణతో పాటు తెలంగాణ కష్టపడి ఇండియాని చేసే గ్రోత్ని కూడా మనం చూడొచ్చు. అయితే అభినవ్, ఇప్పుడు నేను ప్రణవ్ తెలంగాణ యొక్క గ్రోత్ గురించి మాట్లాడుకున్నాం కదా. అయితే నీకు ఇంకేదన్నా మంచిగా చేస్తే నీకు ఇలా బాగుంటుందని నీకు ఏదైనా ఐడియాస్ ఉన్నాయా? నీకు ఏదైనా చేంజెస్ జరిగితే నీకు మంచిగా అనిపిస్తాయి అనేది? ప్రస్తుతానికి తెలంగాణ రాష్ట్రంలో అన్నీ చాలా బాగా అవుతున్నాయి. సేఫ్టీ పరంగా కానీ ఎన్నో ఇండస్ట్రీస్ తెలంగాణను చాలా మంచి ప్రిఫరెన్స్గా తీసుకుని వస్తున్నాయి. మనం గుర్తుపెట్టుకోవాల్సింది ఏంటంటే, మనం యాజ్ ఇండివిజువల్స్ మనము మన సొసైటీని ముందుకు తీసుకెళ్ళి అందరినీ లైక్ మన తెలుగు భాషని ఇంకా ఎంతో ప్రమోట్ చేయాలి, ఇంకా ఎంతో హై స్థాయికి తీసుకెళ్ళాలి. అండ్ స్టేట్ పరంగా అయితే అన్నీ బాగున్నాయి. మనం జస్ట్ యాజ్ ఇండివిజువల్స్ వీ నీడ్ టు be our best for the state and for the country. ఇండివిజువల్స్ అన్నావు కాబట్టి నాట్ జస్ట్ గవర్నమెంట్ ఇన్ తెలంగాణలో గవర్నమెంట్ మాత్రమే కాదు, నాకు తెలిసినంత వరకు హైదరాబాద్లో ఉన్న వాళ్ళు కానీ ఏ ఊర్లో ఉన్న వాళ్ళు కానీ తెలంగాణలో ఉన్నవాళ్ళు తెలంగాణ యొక్క డెవలప్మెంట్కి చాలా ఉపయోగపడుతున్నారని నేను అనుకుంటున్నా. ఇండివిజువల్ గ్రోత్ గురించి కావచ్చు, కొంతమంది చాలా కష్టపడి జాబ్స్ తెచ్చుకోవడం, హై జాబ్స్ చేయడం కానీ విపరీతంగా సంపాదించడం కానీ, ఎలాగైనా సరే ట్యాక్సెస్ మాత్రం పే చేసి జీడిపికి ఉపయోగపడుతున్నారు. అంతేకాదు ఎంత తెలంగాణ ఎంత ఆంధ్రప్రదేశ్ విడిపోయినా కూడా మళ్ళీ ఇద్దరు కలిసి ఉండేటప్పుడు మాత్రం హైదరాబాద్ ఇద్దరిది. అది మాత్రం లైక్ నా ఒపీనియన్ పర్సనల్గా. ఎందుకంటే ఇదివరకు ఇద్దరు బ్రదర్స్ అండ్ సిస్టర్ స్టేట్స్ ఇద్దరు కలిసి ఇదివరకు పనిచేశారు కాబట్టి ఇప్పుడు కూడా ఎలాంటి ప్రాబ్లమ్స్ ఉన్నా ఇద్దరు కలిసి ఉంటేనే ముందు నడుస్తుంది. తెలుగు యాజ్ అ లాంగ్వేజ్ తెలంగాణలో ఉంది కాబట్టి ఆంధ్ర ఆల్సో ప్లేస్ ఇంపార్టెంట్ రోల్ ఇన్ తెలంగాణ టుడేస్ ఫార్మేషన్ అనుకుంటున్నాను. ఫార్మేషన్ అనే కాదు, డెవలప్మెంట్ కూడా చెప్పొచ్చు. ఆంధ్రలో ఉన్న యంగ్ యూత్ ఫోర్స్ కానీ లేకుంటే ఎవరైనా అయి ఉండొచ్చు, ఆంధ్రాలో ఉన్న వాళ్ళు కూడా కానీ ఎవరైనా సరే హైదరాబాద్కి మైగ్రేట్ అయి పనిచేస్తున్నారు కాబట్టి ఇన్ సమ్ ఆర్ ది అదర్ వే వాళ్ళు కష్టపడి తెలంగాణ యొక్క డెవలప్మెంట్కి వీళ్ళు హెల్ప్ చేస్తున్నారని అయితే నేను అనుకుంటున్నాను. అంతేకాదు నాకు నచ్చిన స్కీమ్స్ ఏదైనా డెవలప్ చేయాలి అని అనుకుంటే మాత్రం ఒక్కటి నేను చెప్తాను, ఆ పబ్లిక్ ట్రాన్స్పోర్ట్ మాత్రం ఇంకా కొంచెం ఎఫెక్టివ్గా చేయాలని నేను అనుకుంటున్నాను. ఎందుకంటే చాలామంది హైదరాబాద్లో ఉన్నా కూడా వాళ్ళ దగ్గర డబ్బులు లేకపోవడం కానీ లేకుంటే చాలా ఇరికి ఒకటే బస్సులో అందరూ తోసుకొని వెళ్ళడం కానీ ఇలాంటివి అయితే మనం జనరల్గా చూస్తూ ఉంటాము. సో ఇలాంటివి కొంచెం మార్చుకుంటే మాత్రం నాకు తెలిసినంత వరకు తెలంగాణ విల్ గో టు హయ్యర్ ప్లేసెస్ సమ్ అదర్ డే యాజ్ వెల్. అంతేకాదు నెక్స్ట్ ఇంకోటి ఏంటంటే తెలంగాణలో డెవలప్మెంట్కి యూత్ చాలా ఇంపార్టెంట్. ఇంకా ఫ్యూచర్లో కానీ తెలంగాణ ఒక్కటే కాకుండా మన ఆంధ్రప్రదేశ్ కానీ ఇంకా వేరే రాష్ట్రాలు కానీ డెవలప్ అవ్వాలంటే వీ యాజ్ ఎ యూత్ ఇంకా ఎంతో కష్టపడాలి. ఒక స్టేట్ ఫామ్ అవ్వడంలో ఎంతో కష్టాలు ఉండుంటాయి, కానీ స్టేట్ని నెట్టుకుంటూ రావడం ఫ్యూచర్ వాళ్ళకి ఇంకా ఇన్స్పిరేషన్ ఇవ్వాలంటే ఇప్పుడు మనమే బిల్డింగ్ బ్లాక్స్ అన్నమాట. అయితే అభినవ్ లైక్ ఇంకా నువ్వు ఏమైనా చెప్పాలనుకుంటున్నావా యూత్కి మాత్రం? ఇందాక నేను చెప్పినట్టు మనందరం కలిసి మన సొసైటీని ముందుకు తీసుకెళ్ళాలి. అండ్ ఒకప్పుడు ఈ స్టేట్ రావడానికి ఎంతమంది ఎంత స్ట్రగుల్ చేశారో మనం కూడా మన జీవితాల్లో ఉండే మన లైక్ డౌన్ఫాల్స్ అన్నిటినీ మనము ఎదుర్కొని మనం స్ట్రెంగ్త్ని పొంది మ్యాక్సిమం స్ట్రగుల్ చేసి మనం సక్సెస్ఫుల్ అవ్వాలి. ఇవాళ మనం ఈ షోలో మాట్లాడుకుంది జస్ట్ తెలంగాణ ఫార్మేషన్ డే మాత్రమే కాదు, ఇది ఒక లెసన్ టు ఎవ్రీ వన్.
ఇండివిజువల్స్ కావచ్చు, వేరే స్టేట్ వాళ్ళకి కావచ్చు, ఎవరికైనా సరే ఏ విషయమైనా సరే జీవితంలో జరిగేదాన్ని లెసన్గా తీసుకొని ముందరకు నడిస్తే ఇంకా హై స్టేటస్కి వెళ్ళొచ్చు. ఈ స్టేట్ ఫార్మేషన్ కూడా అంతే. ఎంతోమంది 1969 నుంచి పోరాటం అనేది నడుస్తుంది. కొన్ని ఇయర్స్ నిరాహార దీక్ష జరిగింది. కొంతమంది సూసైడ్ చేసుకొని చనిపోయారు, కొంతమంది చంపుకున్నారు ఒకళ్ళనొకళ్ళు, కొంతమంది ఫార్మేషన్కి ఒప్పుకోలేదు. సో ఇలాంటివి చాలా చాలా జరిగాయి. అట్ ది ఎండ్ ఆఫ్ ద డే స్టేట్ అనేది ఫామ్ అయ్యింది. స్టేట్ ఫామ్ అయ్యాక ఎవరైతే వద్దు అన్నారో వాళ్ళు కూడా స్టేట్ అభివృద్ధి కోసం ఎంతో హెల్ప్ చేశారు. ఒక ఫ్రెండ్గా కానీ మన ఆంధ్రప్రదేశ్ ఫస్ట్ విడిపోవద్దు అనుకున్నారు, కానీ తెలంగాణ ఫామ్ అయ్యాక తెలంగాణకు కావాల్సిన హెల్ప్ కూడా ఆంధ్రప్రదేశ్ అందించారు. అంతేకాకుండా తమిళనాడు, నేబరింగ్ స్టేట్స్, కర్ణాటక, ప్రతి ఒక్కరు హెల్ప్ చేయడం వల్లనే తెలంగాణ ఇవాళ ఈ పొజిషన్లో ఉంది. ఎవరైనా ఇండివిజువల్ డెవలప్మెంట్కి ఒక్క ఇండివిజువల్ అంటే మనకు మంచిది కాదు. చుట్టుపక్కన వాళ్ళ ఇన్ఫ్లుయెన్స్ అనేది ప్రతి ఒక్కళ్ళ మీద ఉంటుంది. అలాగే మనం తెలంగాణ ఫార్మేషన్ డేని కూడా ఒక ఇన్స్పిరేషన్గా తీసుకొని మన లోపల ఉన్న బ్యాటిల్స్ని విన్ చేస్తూ, ఎలాంటి ప్రాబ్లం వచ్చినా పక్కన వాళ్ళ హెల్ప్ తీసుకోవాలి, పక్కన వాళ్ళకి హెల్ప్ కావాలన్నప్పుడు ఇవ్వాలి. ఎందుకంటే దిస్ ఈజ్ ఆల్ అబౌట్ స్టేయింగ్ అండ్ హెల్పింగ్ ఈచ్ అదర్. మనం వెళ్ళేటప్పుడు ఎక్కడేం తీసుకొని వెళ్ళలేము, కానీ ఉన్న కొన్ని రోజులు హ్యాపీ స్పేస్లో ఉండాలి, పక్కన వాళ్ళకి హెల్ప్ చేస్తూ ఉండాలి. అయితే ఇవాళ మన కోహోస్ట్ శ్రీరామ్, ఇంకా వినయ్, ఇంకా హారిక, వీళ్ళకి ఏమనిపిస్తుందో మనం కొంచెం తెలుసుకున్నాము. మీకు ఏమైనా లైక్ ఏ స్కీమ్స్ నీకు చేంజ్ అవ్వాలంటే నీకు నచ్చుతుంది? లైక్ ఏదైనా వ్యూస్ ఉన్నాయా ఇది చేంజ్ అయితే బాగుండు అలా అని? నాకు స్కీమ్స్ గురించి ఏం గుర్తులేదు, కానీ అప్పట్లో ఎన్నో స్ట్రగుల్స్ పడ్డారని మీరు చెప్తున్నారు. ఆ స్ట్రగుల్స్ పడుతున్న నాకు దాని గురించి సంబంధం లేదు, కానీ వాళ్ళు ఇచ్చిన హాలిడేస్ నేను చాలా ఎంజాయ్ చేశాను. మీలో ఎంతమందికి వాళ్ళు ఇచ్చిన హాలిడేస్ గుర్తున్నాయి? అండ్ వాట్ డిడ్ యు డూ ఇన్ ద హాలిడేస్? చిన్నగా ఉన్నప్పుడు నాకు గుర్తుంది స్ట్రగుల్స్ అప్పుడు హాలిడేస్ మంత్స్ హాలిడేస్ ఇచ్చారు. సమ్మర్ హాలిడేస్ తర్వాత ఇంకా ఎక్స్టెండెడ్ హాలిడేస్. ఇంకేముంది, చిన్నపిల్లలం అంతా కార్టూన్ పెట్టుకొని చూసాము. అప్పట్లో వాల్యూ అనేది తెలియలేదు. ఇప్పుడు ఆ హాలిడేస్లో జరిగిన పోరాటం కానీ ఆ జరిగిన స్ట్రగుల్స్ కానీ ఇప్పుడు తెలుసుకున్నప్పుడు వి యాజ్ ఎ చిల్డ్రన్ ఏది కాంట్రిబ్యూట్ చేయలేదు అని ఎక్కడో తడుతూ ఉంటుంది. కానీ ఇప్పుడు మనం యూత్ కాబట్టి వీ కెన్ ట్రై అండ్ హెల్ప్ తెలంగాణ గ్రో. సో ఈ యొక్క లైన్తో మనం ఇవాళ షో అనేది ఎండ్ చేద్దాం. నెక్స్ట్ మిగతా షోస్లో మళ్ళీ కలుద్దాం. అప్పటి వరకు వింటూనే ఉండండి విఐటి కమ్యూనిటీ రేడియో 90.8 FM. నేను మీ ఆర్జే అనన్య. నేను మీ ఆర్జే అభినవ్. నేను మీ ఆర్జే శ్రీరామ్. నేను మీ ఆర్జే వినయ్. నేను మీ ఆర్జే హారిక. సైనింగ్ ఆఫ్. థ్యాంక్ యూ. సైనింగ్ ఆఫ్, థ్యాంక్ యూ. Currents of thought about the giant running wheel called time, and the disability and helplessness of man or any other mighty power to stop or alter it flashed over my inner mind. Dear listeners, you had listened to a short story written and narrated by Professor Pranesh Ma, VIT University. Welcome to the Noble Lectures, an audio lecture series of VIT Community Radio 90.8 FM. Interesting innovations, technological inventions, technical presentations, inspiring impressions, philosophical thoughts, lingual leaps, artistic amusements, and lecture formats delivered by eminent professors, researchers, and innovators from various fields. Let the talks touch your thoughts with our noble notions. Dear listeners, in today's Noble Lecture, we are going to listen to the lecture on earthquake delivered by Dr. S. Balakrishnan, postdoctoral fellow in VIT University. Dear listeners, I welcome you all to this informative show, Noble Lectures, and I am Dr. S. Balakrishnan. Today, I am going to narrate the scientific facts about earthquake and its consequences. You will be wondering at the end of the lecture that storing water will also induce earthquake. Yes, impoundment of water can trigger massive and highly destructive earthquakes.
These interesting observations of scientists raise many questions on our understanding about our own mother planet. Yes, let us get into the technical details of this lecture on reservoir-induced earthquakes. You are listening to the Noble Lectures, an audio lecture series of VIT Community Radio, innovative talks from intellectuals. In order to understand about the peculiar phenomenon of earthquake, it is really necessary to learn about the structure of Earth and its interior. Technically, Earth's surface and its interior is known as lithosphere. Since Earth has different layers of solid, liquid, and semi-solid states of matter, the structure of Earth is called as lithosphere. Litho means stone in Greek and sphere means layers. From our school textbooks, we have learnt that Earth's surface has 3 different layers and they are known as crust, mantle, and core. The topmost layer is the crust, which is further divided into continental crust and oceanic crust. The crust occupies less than 1% of Earth's volume. Crust is a very thin layer of Earth. If you assume Earth as an apple, then skin of the apple can be thought of a crust. Earth has probably always had some form of ballastic crust, but the age of the oldest oceanic crust today is only about 20 million years. In contrast, the bulk of the continental crust is much older. The next layer is mantle, which runs through many kilometers deep into the earth. After that, core of the earth begins, where there is no sharp distinction between mantle and core. While many solid elements are present in the mantle, core contains elements in the form of liquid. Mantle has plate-like structure which float around the semi-fluid core. The plates adjust themselves in order to release the stress upon them, and hence surface of the earth feel that shaking, which is known as earthquake. Earthquake is the result of sudden release of energy in the earth's crust that creates seismic waves. Earthquake is also known as quake, tremor, and tumbler. The seismicism or seismic activity of an area refers to the frequency, type, and size of the earthquake experienced over a period of time. Earthquakes are measured using observations from seismometers. The moment magnitude is the most common scale on which earthquakes larger than approximately 5 are reported for the entire globe. The more numerous earthquakes smaller than magnitude 5 reported by national seismological observatories are measured mostly on the local magnitude scale, also referred to as Richter scale. These two scales are numerically similar over the range of validity. Magnitude 3 or lower earthquakes are mostly hard to notice or weak, whereas magnitude 7 and over potentially cause serious damage over larger areas depending on their depth. The largest earthquake in history times have been magnitude slightly over the 9, although there is no limit to the possible magnitude. The most recent larger earthquake of magnitude 9 or larger was 9.0 magnitude earthquake in Japan held in the year 2011, and it was the largest Japanese earthquake since records began. The intensity of shaking is measured on the modified Mercalli scale. The shallower an earthquake, the more damage to structure it causes, all else being equal. At the Earth's surface, earthquakes manifest themselves by shaking and sometimes displacement of the ground. When the epicenter of a large earthquake is located offshore, the seabed may be displaced sufficiently to cause a tsunami. Yes, earthquake can create a tsunami and also landslides, occasionally volcanic activity. In its most general sense, the word earthquake is used to describe any seismic event, whether natural or caused by humans, that generate seismic waves. Earthquakes are caused mostly by rupture of geological faults, but also by other events such as volcanic activity, landslides, mine blasts, and nuclear test. An earthquake's point of initial rupture is called its focus or hypocenter. The epicenter is the point at ground level directly above the hypocenter. Right. When can the earthquake occur naturally? Tectonic earthquakes occur anywhere in the earth where there is no sufficient stored elastic strain energy to drive fracture propagation along a fault plane. The sides of a fault move past each other smoothly and seismically only if there are no irregularities along the fault surface that increase the frictional resistance. Most fault surfaces do have such roughness, and this leads to a form of stick
slip behavior. Once the fault has locked, continued relative motion between the plates leading to increasing stress and therefore stored strain energy in the volume around the fault surface. This continues until the stress has risen sufficiently to break through the asperity, suddenly allowing sliding over the locked portion of the fault, releasing the stored energy. This energy is released as a combination of radiated elastic strain seismic waves, frictional heating of the fault surface, and cracking of the rock, thus causing an earthquake. This process of gradual buildup of strain and stress, punctured by occasional sudden earthquake failure, is referred to as elastic rebound theory. It is estimated that only 10% or less of an earthquake's total energy is radiated as seismic energy. Most of the earthquake's energy is used to power the earthquake fracture ground or is converted into heat generated by friction. Therefore, earthquakes lower the Earth's available elastic potential energy and raise its temperature, though these changes are negligible compared to the convective flow of heat out from the Earth's deep interior. You are listening to the Noble Lectures, an audio lecture series of VIT Community Radio, innovative talks from intellectuals. That's fine. How to measure and locate earthquake? Earthquakes can be recorded by seismometers up to great distance because seismic waves travel through the whole Earth's interior. The absolute magnitude of a quake is conventionally reported by number of moment magnitude scale, whereas the felt magnitude is represented using the modified Mercalli intensity scale. Every tremor produces different types of seismic waves which travel through rock with different velocities. Based on that, there are three types of waves. One is longitudinal or P waves. The second one is transverse or S waves. The third one is surface or Rayleigh and Love waves. Propagation velocity of the seismic waves ranges from approximately 3 km per second up to 13 km per second, depending upon the density and elasticity of the medium. In the Earth's interior, the shock or P waves travel much faster than S waves. The difference in travel time from the epicenter to the observatory are a measure of the distance and can be used to image both sources of quakes and structure within the Earth. Also, the depth of the hypocenter can be computed roughly. In a solid rock, P waves travel at about 6 to 7 km per second. The velocity increases within the deep mantle to 13 km per second. As a consequence, the first waves of a distant earthquake arrive at an observatory via the Earth's mantle. On an average, the kilometer distance to the earthquake is the number of seconds between P wave and S wave times 8. Slight derivations are caused by inhomogeneity, rough surface, and other things. By such analysis of seismograms, Earth's core was located by Benno Gutenberg in the year 1913. So far so good. How the storing of water can induce seismicity? Yes, the core of the star is about reservoir-induced seismic activity. You are listening to the Noble Lectures, an audio lecture series of VIT Community Radio, innovative talks from intellectuals. While most earthquakes are caused by the movement of Earth's tectonic plates, human activity can also produce earthquakes. Four main activities contribute to this phenomenon: storing of large amount of water behind a dam, drilling and injecting liquid into wells, and by coaling mine and oil drilling. Until recently, the most powerful earthquake attributed to dam activity happened in Western India in the year 1967. 3 years after builders completed the Konya Dam, a 6.5 magnitude earthquake hit the area and killing nearly 200 people. What happened in that area? The area between Konya and Varna dams in the vicinity of Shivaji Sagar and Vasant Sagar reservoirs is unique for its ongoing high level of seismic activity. The seismicity at Konya has close correlation with filling cycles of Konya reservoir. In the year 1967, Konya event in the watershed of Krishna River in Maharashtra state is a classic example of earthquake activity triggered by a reservoir. The world's most confirmed reservoir-induced earthquake was triggered by Konya Dam. In that event, nearly 200 people were killed in the magnitude of 6.5 tremor.
Another example is the Narmada Valley. Indian seismologists have noted an increase in seismic activity in Narmada Valley over the past 20 years, which may be linked to reservoir impoundment. In the Narmada Valley, a series of tremors were felt soon after the completion of the Sukta Dam. A strong earthquake hit the Narmada Valley on May 22nd in the year 1997, killing around 50 people and injuring 1,000 people in the city of Jabalpur in the state of Madhya Pradesh. The epicenter of this magnitude is 6 and it is believed to be happened because of storing of water. The recent earthquake has focused attention on seismic risk faced by the large dams planned for Narmada Valley and on the risk of reservoir-induced earthquakes. The phenomenon of dam-triggered earthquake is known as reservoir-induced seismicity. It is not well understood, but basically what happens is the following. When a dam is built and the reservoir is filled with water, the amount of pressure exerted on the earth in that area changes dramatically. When the water level of a reservoir is raised, pressure on the underlying ground increases. When the water level is lowered, the pressure decreases. This fluctuation can stress the delicate balance between tectonic plates beneath the surface and possibly causing them to shift. Another factor is the water itself. When the water pressure increases, more of it is forced into the ground, filling cracks and crevices. All of this water pressure can expand those cracks and even create new tiny ones in the rock. What is more is that as the water sinks deeper, it can act as sort of lubricant for rock plates and that create a friction. This lubrication can cause those plates to slip over each other. In the case of earthquake, it is difficult to prove beyond a doubt that culprit was a dam. It is just so hard to know exactly what is going on beneath Earth's surface with so many factors at work. One thing we don't know is that a dam cannot cause earthquake all by itself. The risk factors, especially unstable fault line, have to be there already. With the right conditions in the place, though a dam can trigger the event earlier than would have happened naturally, perhaps even increase its magnitude. Seismologists have published a list of about 100 cases of reservoir-induced seismic activity throughout the world. These cases show that after the completion of a dam, the reservoir area experienced earthquakes of micro-level magnitude. Dense seismic networks have increased the detection potential and increase the number of cases cited as instances of reservoir-induced seismic activity. The earthquake that the Indian peninsula has so far experienced may not be attributed to dams. Construction of dams should be done in such a way as to withstand anticipated seismic activity, and minor stress and adjustments are inevitable. You are listening to the Noble Lectures, an audio lecture series of VIT Community Radio, innovative talks from intellectuals. Right. What is the conclusion one can arrive from these observations? The conclusion is the following. Although scientists understand the general mechanism that induce seismic events, they are unable to accurately predict the magnitude or occurrence of these earthquakes due to insufficient information about the natural rock system and lack of validated predictive models at specific energy development sites. The mechanisms of reservoir-induced seismicity are not sufficiently well understood to predict accurately which dams will induce which type of earthquake. Most of the strongest cases of reservoir-induced seismicity have been observed for dams over 100 meters high, but dams just half this height are also believed to have induced quakes. Reservoirs filling can increase the frequency of earthquakes in areas of already high seismic activity and also cause earthquake to happen in areas previously thought to be seismically inactive. Though there are instances of connecting earthquake and water storing, detailed analysis is mandatory to arrive at any final conclusion. At the same time, we cannot rule out this recorded incidence of reservoir-induced seismicity. I conclude this lecture by stating that Mother Earth is not only beautiful but also hides many secrets. Let us prize her beauty and learn her secrets. Thank you. Dear listeners, in today's Noble Lecture, we listened to the lecture on earthquake delivered by Dr. S. Balakrishnan, postdoctoral fellow in VIT University. I hope this lecture touched your thoughts with a noble notion. Tune into the Noble Lecture series of VIT Community Radio for another noble talk from eminent professors, researchers, and innovators from different fields.
You are listening to VIT Community Radio 90.8 FM. Let the talks touch your thoughts with our noble notions. வணக்கம், நமஸ்தே, நமஸ்கார், சலாம் அண்ட் வந்தனம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஐடி பண்பலை 90.8. இது விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. உங்க எல்லோரையும் புதுமை பெண்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். நான் உங்க அட்டானா. இந்த நிகழ்ச்சியில எவ்வளோ கடினமான சூழ்நிலையும் தனக்குன்னு ஒரு பாதையை அமைச்சுக்கிட்டு அதுல அவங்க பயணத்தை தொடர்ந்து அதுல வெற்றியும் அடைந்த பெண்களை பத்தி தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இன்னைக்கு நான் சொல்ல போறவங்கள பத்தி நீங்க கேட்டாலே உடம்பே புல்லரிக்குங்க. அந்த அளவுக்கு என்ன வியப்புலையும் ஆச்சரியத்திலையும் ஆழ்த்துச்சு நம்ம ராதாபாயோட வாழ்க்கை பயணம். உங்களுக்கு பெரிய ஆச்சரியத்தையும் கூடவே நம்பிக்கையும் தரும்னு நம்புறேன். சரி, ராதாபாய் வாழ்க்கை பயணம் இதோ உங்களுக்காக. ரெட்டினைட்டிஸ் பிக்மெண்டோசா லட்சத்துல ஒருவருக்கு தான் இந்த நோய் வருமாம். இது ஒரு கொடூரமான நோய். ரெட்டினாவுல இருக்கிற செல்களை கொஞ்சம் கொஞ்சமா அழிச்சிடும். செல்கள் அழிய அழிய பார்வையும் குறைஞ்சிக்கிட்டே வரும். பிறக்கும் போதே பார்வை இல்லாம பிறக்கிற வேதனையை விட இது கூடுதல் துயரம். நாளைக்கு மொத்த பார்வையும் போயிடுங்கிற எண்ணத்திலேயே இன்னைக்கு பொழுதை கடத்துற துயரத்தை வார்த்தைகளால சொல்ல முடியாதுங்க. உறவுகளுக்குள்ள திருமணம் செஞ்சா இந்த பிரச்சனை வரலாம்னு மருத்துவர்கள் சொல்றாங்க. இதுவரைக்கும் இந்த நோய்க்கு மருந்து கண்டுபிடிக்கல. இன்னமும் ஆராய்ச்சி நடந்துகிட்டே தான் இருக்கு. ராதாபாய்க்கு பூர்வீகம் உசிலம்பட்டி. அப்பா கிருஷ்ணமூர்த்தி, தமிழாசிரியர். அம்மா முத்துலட்சுமி, இல்லத்தரசி. 3 சகோதரர், 2 சகோதரின்னு பெரிய குடும்பம். அப்பா ரொம்ப கண்டிப்பானவர், அதே நேரம் கருணையும் கொண்டவராம். ராதாபாய் பிறந்த 4-5 மாசத்திலேயே பார்வையில பிரச்சனை இருக்கிறது தெரிஞ்சிடுச்சு. ஏற்கனவே 2வது அண்ணனுக்கு ரெட்டினைட்டிஸ் பிக்மெண்டோசா இருந்ததால குடும்பத்துல ஓரளவுக்கு விழிப்புணர்வு இருந்துச்சு. லட்சத்துல ஒருவருக்கு தான் வரும் இந்த நோய் ஏனோ இவங்க குடும்பத்துல 2 பேருக்கு வந்துடுச்சு. பிறக்கும் போதே ராதாபாய்க்கு பாதி அளவுக்கு தான் பார்வை இருந்துச்சாம். வளர வளர ஒளி தேஞ்சிக்கிட்டே போயிடுச்சு. 4ஆம் வகுப்பு படிக்கும் போதே தடுமாற தொடங்கினாங்களாம். ஆனா அவங்க அப்பா அவங்கள தைரியமா தான் வளர்த்தாராம். மடியில உட்கார வச்சுக்கிட்டு மண்ணுல எழுதி பழக்குவாராம். பாரதிதாசன் பாடல்களை பாடி காட்டுவாராம். சங்க இலக்கியங்கள் சொல்லி தருவாராம். வரலாற வாசிச்சு காட்டுவாராம். ராதாபாய் வேலைகளை அவங்களையே செய்ய சொல்லி பழக்கப்படுத்துவாராம். எதுக்காகவும் யாரையும் எதிர்பார்க்க கூடாது, உன் சுயத்தை மட்டும் நம்புன்னு சொல்லி தந்தாராம். அப்பாவோட வழிகாட்டுதல் இல்லைன்னா இன்னைக்கு இவங்க என்ன ஆகிருப்பாங்கன்னு கற்பனை கூட செய்ய முடியலையாம். பகல்ல ஓரளவுக்கு நிதானமா நடந்துடுவாங்களாம். இரவுல மொத்தமா ஒளி மங்கிடும். தடுக்கி தடுக்கி விழுந்து எழுந்திருப்பாங்களாம். ஒவ்வொரு முறை விழுந்து எழும்போதும் உத்வேகமும் உறுதியும் அதிகமாச்சாம் நம்ம ராதாபாய்க்கு. பள்ளிக்கூட வாழ்க்கை ரணமா தான் இருந்துச்சாம் நம்ம ராதாபாய்க்கு. போர்டை பார்த்து படிக்க முடியாதாம். அதனால பாடம் நடத்தும் போதே ரொம்ப கவனமா உள்வாங்கிக்கிட்டு மனசுக்குள்ள எழுதி வச்சுக்குவாங்களாம். இவங்களுக்கு இருக்க பிரச்சனைய ஆசிரியர்கள் புரிஞ்சுக்கவே ரொம்ப நாள் ஆச்சுங்க. 3ஆம் வகுப்பு வரைக்கும் பொது பள்ளியில தான் படிச்சாங்க. அதுக்கப்புறம் பூந்தமல்லி அரசு பார்வையற்றோர் பள்ளியில படிப்ப தொடங்கினாங்களாம். வெளியுலகம் தெரியாம இருட்டுக்குள்ள முடங்கி கிடந்த ராதாபாய்க்கு மிக பெரும் நம்பிக்கையும் வெளிச்சத்தையும் கொடுத்தது அந்த பள்ளிதான். நம்ம வாழ்க்கை முடங்கி போகலங்கிற தைரியமும் அங்கதான் கிடைச்சுதாம் ராதாபாய்க்கு. இதுதான் நிலைமைங்கிற யதார்த்தத்தையும் அங்கதான் புரிஞ்சுக்கிட்டாங்களாம். தன்ன மாதிரியே நிறைய பேர் இந்த உலகத்துல இருக்காங்கிறதும் தெரிஞ்சுதாம். ஒவ்வொரு உயிரும் ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் படைக்கப்பட்டது. நம்ம படைப்புக்கும் ஆண்டவன் ஏதோ ஒரு காரணம் வச்சிருக்கான்னு உணர்ந்தாங்களாம் ராதாபாய். பிரெய்லி புத்தகங்கள், டெய்லர் ஃப்ரேம்னு சொல்லப்படுகிற கணக்கு ஸ்லேட்டு எல்லாம் அவங்களுக்குள்ள மிகப்பெரிய சுதந்திர உணர்வை உருவாக்குச்சு. நாம கத்துக்க முடியும், மத்தவங்கள போல படிக்க முடியுங்கிற எண்ணமே ராதாபாய உற்சாகப்படுத்துச்சு. ஆவேசமா கத்துக்கிட்டாங்களாம். 77ல SSLC முடிச்சாங்க. 600க்கு 427 மதிப்பெண்கள் எடுத்து பள்ளி முதல் மாணவியா வந்தாங்க ராதாபாய். அப்போ குடும்ப சூழல் நிறைவா இல்லையாம். அப்பா ரிட்டையர் ஆகிட்டாராம். அண்ணன்கள் வேலைக்கு போற நிலைமையில இல்ல. 2 அக்காக்களும் ஆசிரியர் பயிற்சிக்கு படிச்சுக்கிட்டு இருந்தாங்களாம். அதனால ஒரு வருஷம் வீட்டுல இரு, அடுத்த வருஷம் ஆசிரியர் பயிற்சியில சேர்த்து விடுறேன்னு அப்பா சொல்லிட்டாராம். ஆனா அந்த ஒரு வருஷத்தை வீணாக்க ராதாபாய்க்கு விருப்பம் இல்ல. ஏதாவது உருப்படியா கத்துக்கலாமேன்னு யோசிச்சாங்களாம்.
திருச்சியில விழி இழந்த மகளிர் மறுவாழ்வு இல்லம் இருக்கு. டாக்டர் ஜோசப் சரோட மகள் பிரியா தியோடர் நடத்துறாங்க. பார்வை இழந்த பெண்களுக்கு கவர் மேக்கிங், டெய்லரிங் மாதிரியான நிறைய கைத்திறன் பயிற்சிகளை கொடுக்கறதா கேள்விப்பட்டாங்க ராதாபாய். உடனே நேரத்தை வீணாக்காம பிரியா அம்மாவை போய் பார்த்தாங்களாம். அதுதான் ராதாபாய் வாழ்க்கையோட திருப்பு முனை. இவ்வளவு மார்க் எடுத்துட்டு மேல படிக்காம இருக்க கூடாது, நான் செலவை பாத்துக்கிறேன்னு சொல்லி ராதாபாய பியூசில சேர்த்து விட திருச்சி சீதாலட்சுமி ராமசாமி கல்லூரிக்கு அழைச்சிட்டு போனாங்களாம். ஆனா கல்லூரி நிர்வாகம் ராதாபாய சேர்த்துக்க விரும்பல. இது நார்மல் பிள்ளைங்க படிக்கிற கல்லூரி, இங்க பிளைண்ட் ஸ்டூடெண்ட்க்கு சீட்டு தர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. பிரியா அம்மா தான் ராதாபாய்க்காக ரிக்வெஸ்ட் பண்ணி பிரின்சிபல் கிட்ட பேசினாங்களாம். நல்லா படிக்கிற பொண்ணு, ஒரு வாய்ப்பு கொடுத்து பாருங்க, சரியா படிக்கலனா டிராப் பண்ணிடுங்கன்னு ரிக்வெஸ்ட் பண்ணினாங்க. உங்களுக்காக ஒரு சீட்டை வீணாக்குறோம்னு சொல்லிட்டு தான் ராதாபாய கல்லூரியில சேர்த்துக்கிட்டாங்களாம். அவச்சொற்களை கவனத்துல எடுக்காத, உன் திறமையை நிரூபிச்சு காட்ட வேண்டிய நேரம் இது, உன்னால முடியும், நல்லா படின்னு உற்சாகப்படுத்தினாங்களாம் பிரியா அம்மா. ராதாபாயோட ஒவ்வொரு வளர்ச்சியிலும் பிரியா அம்மாவோட பங்கு இருக்காங்க. கல்லூரி ராதாபாய் எதிர்பார்த்த அளவுக்கு இதமா இல்ல. 104 மாணவிகள்ல ராதாபாயும் சந்திராங்கிற பொண்ணும் தான் பார்வை இல்லாதவங்களாம். சந்திராவும் பிரியா அம்மா மூலியமா தான் கல்லூரியில சேர்ந்திருக்காங்க. வகுப்பறையில இவங்க கூட யாருமே பேச மாட்டாங்களாம். வெளியில போனா இவங்கள மட்டும் தனியா விட்டுட்டு போயிடுவாங்களாம். ஹாஸ்டல்ல கூட இவங்கள ரூம்மேட்ஸா கூட சேர்த்துக்க யாரும் தயாரா இல்ல. அப்புறம் பாக்கியரதின்னு ஒரு பொண்ணு மட்டும் இவங்க 2 பேரையும் ரூம்மேட்டா கூட வச்சுக்க முன் வந்தாங்களாம். இறைவன் பிரியா அம்மா மாதிரி பாக்கியரதி மாதிரி எல்லா இடங்களையும் ராதாபாய்க்காக ஒரு ஜீவனை அனுப்பி வைக்க தவறல. பாக்கியரதி நிறைய சப்போர்ட்டா இருந்தாங்களாம். அவங்க இல்லைன்னா கல்லூரியில இருந்து பாதிலேயே நின்னாலும் நின்னு இருப்பாங்களாம் ராதாபாய். அந்த அளவுக்கு மன நெருக்கடி. காலப்போக்குல அந்த சூழ்நிலை மாறிடுச்சு. படிக்கணுங்கிற ராதாபாயோட ஆர்வத்தை பார்த்து மாணவிகள் அவங்க மேல தனி கவனம் செலுத்த ஆரம்பிச்சாங்களாம். ராதாபாய்க்கான தேவைகளை கூட சில மாணவிகள் எடுத்துக்கிட்டாங்களாம். வகுப்பறையில நடத்துற பாடத்தை பிரெய்லில நோட்ஸ் எடுத்துக்குவாங்களாம். அன்னம் நாராயணன் மேடம் ரீடர்ஸ் அசோசியேஷன் ஃபார் தி பிளைண்ட் அமைப்பு நடத்தினாங்க. அவங்க கிட்ட பாட புத்தகங்களை கொடுத்தா கேசட்ல பேசி ரெக்கார்ட் பண்ணி கொடுத்துடுவாங்களாம். அதுவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சாம். ஹாஸ்டல்ல தோழிகள் படிச்சு காட்டுவாங்களாம், அதை குறிப்பெடுத்து படிப்பாங்களாம். இப்படி பல வகையில படிச்சு பியூசி படிச்ச 104 பேர்ல ராதாபாய் தான் ஃபர்ஸ்ட் மார்க். பியூசி முடிச்சதும் BA படிக்கணும். அப்பவும் பண பிரச்சனை வந்து நின்னுச்சாம். ஆனா ஒரு சீட்டை வீணாக்குறேன்னு சொல்லி எந்த பிரின்சிபல் வருத்தத்தோட சீட் கொடுத்தாங்களோ அவங்களே கூப்பிட்டு நான் உன்னோட படிப்பு செலவை ஏத்துக்கிறேன், கவலைப்படாம படின்னு சொன்னாங்களாம். வேறு சிலர்கிட்டையும் உதவிகள் பெற்று கொடுத்தாங்களாம். BAல ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணினாங்க நம்ம ராதாபாய். அதோட விடாம MAல பல்கலைக்கழக அளவுல 2வது இடம் பிடிச்சாங்க. படிப்பு மேல இருக்கிற தாகம் அடங்கவே இல்லையாம். பிரியா மேடம் ராதாபாயோட பொருளாதார தேவைகளை சரி செய்யறதுக்காக அவங்க இல்லத்துல கவுன்சிலர் பணியிடத்தை உருவாக்கி ராதாபாய நியமனம் செஞ்சு சம்பளமும் கொடுத்தாங்களாம். அந்த தருணத்துல பாரதிதாசன் பல்கலைக்கழக துணைவேந்தரா இருந்தவங்க மணிசுந்தரம் அவங்க ராதாபாய பத்தி கேள்விப்பட்டு கூப்பிட்டு பாராட்டினாங்களாம். PhD படிக்க விரும்புறேன்னு ராதாபாய் சொன்னாங்களாம். நேரடியா PhD பண்ண சிறப்பு அனுமதியும் கொடுத்துட்டாங்களாம். திருச்சி ஈவேரா பெரியார் கல்லூரி பேராசிரியர் டாக்டர் அப்துல் ரஹீம் ராதாபாய்க்கு வழிகாட்டியா வந்தாங்களாம். ராதாபாய் போலவே பார்வை இல்லாதவங்கள பத்தியே ஆய்வு பண்ண முடிவு செஞ்சாங்களாம். இந்தியாவில குறிப்பா தமிழ்நாட்டுல பார்வையற்றோர் மறுவாழ்வு பணிகளை பற்றி வரலாறுங்கிற தலைப்பை எடுத்துக்கிட்டாங்களாம் நம்ம ராதாபாய். இந்தியா முழுவதும் இருக்கிற பார்வை இழந்தோர் அமைப்புகளுக்கு போய் செய்திகளை சேகரிச்சாங்களாம். சாருபாலாங்கிற பெண் ராதாபாய்க்கு உதவியாளரா வந்தாங்களாம். எட்வர்ட் ஜேனதான்கிற சமூக ஆர்வலர் எல்லா பயணங்களையும் கூடவே வந்து உதவி செஞ்சாராம். புத்தகங்கள் எடுத்துட்டு வந்து படிக்க சொல்லி பிரெய்லில எழுதி வச்சு மனசுல ஏத்துக்கிட்டு டைப்ரைட்டர்ல ராதாபாயே டைப் பண்ணி ஆய்வை சப்மிட் செஞ்சாங்களாம். 2 வருடங்கள் தீவிரமா பரிசீலனை செஞ்ச பிறகுதான் ராதாபாய்க்கு PhD கொடுத்தாங்க. தென்னிந்தியாவில PhD பட்டம் பெற்ற முதல் பார்வையற்ற பெண் ராதாபாய் தாங்க. படிப்பு முடிஞ்சதும் கோவை அவினாசிலிங்கம் மனையியல் கல்லூரியில வேலை கிடைச்சது நம்ம ராதாபாய்க்கு. 1994 தமிழக முதல்வர் சிறப்பு அரசாணை மூலம் புதுக்கோட்டை கல்லூரியில ராதாபாய பணியமர செஞ்சாங்க. 2008 வரலாற்றுத்துறை தலைவரா ஆனாங்க நம்ம ராதாபாய். மாணவிகளின் விருப்பத்துக்குரிய பேராசிரியராக இருக்கிறாங்க ராதாபாய்.
அவங்க கல்லூரியில படிக்கிற மாணவிகள் கிராமப்புறத்துல இருந்து வரவங்க, பெரும்பாலும் முதல் தலைமுறை பட்டதாரிங்க. அவங்கள ராதாபாய் முடிஞ்ச அளவுக்கு உற்சாகப்படுத்துறாங்க. கல்வியோட பயனே சுயமா சிந்திக்க தூண்டுறதுதான். அதனால நிறைய கேள்விகளை எழுப்பி பதில் தேட தூண்டுவாங்களாம். ஆடியோ புக், பிரெய்லி புக் வச்சு நிறைய படிச்சுட்டு தான் வகுப்பறைக்குள்ள போவாங்களாம். நம்ம ராதாபாய்க்கு ஹெலன் கில்லர் தான் ரோல் மாடலாம். பிறந்த 18 மாசத்துல பிரெயின் டியூமர்ல பார்வை பறி போச்சு, காதும் கேட்கல, வாயும் பேச முடியாத நிலை ஹெலன் கில்லருக்கு. ஆனா நிறைய சாதனைகளை செஞ்சிருக்காங்க. அவங்க எழுதின ஸ்டோரி ஆஃப் மை லைஃப்ங்கிற அவங்க சுயசரிதம் தான் ராதாபாய் வாழ்க்கையவே மாத்துச்சாம். எப்போலாம் கஷ்டங்கள் ஏற்படுதோ அப்போ தன்னை ஹெலன் கெல்லர் மாதிரி நினைச்சுப்பாங்களாம் நம்ம ராதாபாய். அதனாலதான் நான் ராதாபாய்க்கு தமிழக ஹெலன் கெல்லர்னு செல்ல பெயர் வச்சிருக்கேன். என்ன நேயர்களே, நம்ம ராதாபாயோட வாழ்க்கை உங்க எல்லாருக்கும் ஒரு நல்ல தூண்டுகோலா அமைஞ்சிருக்கும்னு நம்புறேன். இந்த நிகழ்ச்சி உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய உற்சாகத்தை தந்திருக்கும்னு நம்புறேன். இதே மாதிரி பல விஷயங்களை தெரிஞ்சுக்கணுமா? அப்போ விஐடி பண்பலை 90.8 கேட்டுக்கிட்டே இருங்க. And you're listening to the show Travel Bonanza with, of course, your host Ashika. This show will allow you to explore and travel around the globe and, of course, through the radio. But guys, this is your guide. Where to go, what to do, how to go, what to eat, and where to stay. Hello listeners, you're listening to Vit Community Radio 90.8. This is your show Travel Bonanza with your host Ashika. The show where you will get to explore the globe through the radio. Today we shall explore God's own country. Yes, we all know it. It's Kerala, of course. It's a vast place, an entire state, of course. But I had managed to explore it in just one whole week. So you have various destinations. You have the capital, which is Thiruvananthapuram, or as we call it, Trivandrum. Then you have Cochin, the port city. There is, of course, the Venice of Asia, as we call it, Alleppey. And how could I miss a place drastically different from the rest? A hill station right in the middle, Munnar, of course. And not to forget Wayanad. So many places, right? So where to begin, how to go, what to eat, we shall cover it all. You can start off with Cochin or Trivandrum, as these cities are very well connected. So how to reach this city? You can take a train, flight, bus, anyway, and you would get there. I landed in Cochin first when I had chosen to visit Kerala. So Cochin, discover the European legacy and the historical phenomena of the city. There are various tourist destinations. The first, you must visit the Chinese fishing net. This was set by the king Kublai Khan in the 14th century. The fascinating thing about these fishing nets is that it is still used by the fishermen. So please do not miss this spot as you get to see an actual demo of the specially designed net. The second one, and the most important destination in Cochin. Cochin is the route through which the European explorers took their first step in India. Thus, their traditions are etched into this city. You have the European churches of Cochin that you must visit. The first church that you should visit should be St. Francis. It's one of the oldest European church by the Portuguese. Also, it is the burial place for Vasco da Gama, the most famous explorer of India, as we all know. The burial place is a cemetery where several other soldiers also rest in peace. So you must pay a visit to this church. The second one is a very impressive church. It is called the Santa Cruz Basilica, one of the largest churches in India, and a magnificent one, that too, with artworks like murals, frescoes, and these signify Jesus Christ's life. Now we talked about churches. Now how about the other side of the culture? This place is Madan Cherry Palace. This is a definite visit and was built for the king of Cochin by the Portuguese. It depicts the Hindu mythology. So you see the vast difference from churches to the Hindu mythology. The next destination is even more diverse than this. This represents the Jewish culture.
you must visit the synagogues that are present all over Cochin. One of them is the Pardesi synagogue. It is one of the oldest and the most active synagogue of South India. Before you leave from Kochi, don't forget to stroll through the streets of the Jew town that illustrates a bustling spice trade market even today. You will also get the feel of being in a whole new destination with the fragrance of the Jewish culture lingering through the town. So do not miss the Jew town and do visit the synagogues of Cochin. So that was Cochin for you guys. It has the different cultures all mixed together in a cocktail just ready for you. So do visit Cochin. It should be a top priority of visiting Kerala. Now the second destination is the Venice of Asia. That is Alleppey. In this destination, there are no streets. There are only backwaters that you can stroll through. You can literally row a boat around the streets of this town. This is a beautiful town completely surrounded by the magnanimous backwaters. Now the best way to tour this destination is by booking a houseboat or even staying overnight in the houseboat. The houseboat is an experience in itself. The beautiful mobile house slowly takes you across the waters. The houseboat is a thatched, magnificent structure with all required facilities. The interesting aspect of so make sure that you book the houseboat and have the time of your life in Alleppey. Now the interesting aspect, let's get to that. The food. Yes, always the most exciting part, isn't it? Now let's get to the food which I experienced in Alleppey. They let you fish from the houseboat, and the fishes, prawns or the lobsters that you catch are cooked in your own style as per your taste. So when I went, the cook had prepared a delicious lobster from the lobster that we managed to catch. So do go there and fish from the houseboat itself. Now those who are not interested in the whole calm, tranquility, composure of nature, you can go for an adrenaline rush of kayaking. You can kayak through the backwaters of Alleppey, and it will be definitely not something to miss. So do go try that out. So everybody do pay a visit to Alleppey, the highlight of Kerala. If you visit Kerala and you do not go to Cochin or Alleppey, it is definitely a miss. So do go to Alleppey and experience the Venice of Asia. You will unanimously be blown away. Now moving from there to a whole new altitude, to the hills of Munnar. This will cool all the heat from the rest of the destinations that you will visit. The ideal hill station to get away. There are plenty of hillside resorts to relax and get the aesthetic sense of. Munnar is a perfect weekend getaway to just stay in tranquility. But for those who want to go out there and explore, there are always destinations in and around Munnar. So I'll go through that for you guys. First, there is the tea museum. You get a glimpse of the working tea factory, one of the biggest in India. So do not miss that. It is in Munnar. Apart from that, as you drive kilometers away from Munnar, you have various national parks, bird sanctuaries, and you can get to the wildlife as close as possible. The first is the Ernakulam National Park, a 16-kilometer drive from Munnar, where you can see the endangered species of the Western Ghats. So whether it's the animals, whether it's the flora or the fauna, this is it. So guys, do go to this national park. Now the second destination is the Tattikad Bird Sanctuary, a serene park where over 270 species of birds flock, of course in certain seasons. So do go there through the migration period. Another tourist spot close to the wildlife is the Chinnar Wildlife Sanctuary, which is 16 kilometers north of Munnar. This sanctuary is another home to the wildlife of the Western Ghats. So do not miss it if you are in and around Munnar. So that's what you can do in Munnar. So apart from these destinations, we have a person who is willing to share her experiences in Kerala. And this destination is very different, so I hope you enjoy it. So ma'am, what's your name? My name is Aparna and I am a student in VIT University doing my software engineering. Okay, so can you tell us about the destination you often visit? Okay, so this happened during my last monsoon vacations. Like I visited Wayanad. Wayanad is basically one of the 14 coolest districts in
Kerala. And then if you're looking for a holiday destination, this is probably the best place that you can ever visit. Wayanad itself means the land of paddy fields. So you can find a lot of place under forest cover, plantations, paddy fields, a lot like that. And then when you travel itself, you'll feel the warmth and the beauty of the place. So if you're asking about my trip, I can say that the trip was very adventurous for me. Usually it takes 2 hours from my place. I belong to Calicut actually, so I travel for 2 hours and then only I reach the place. Okay, so it's a hill station. So how do you plan your travel? It's just a 2-hour journey. Like you can take bus or car or any other mode of transportation. Even buses are you find buses within half an hour, so you can visit at any time of the day. So I would prefer only the bus journey because when you travel, when 9 hairpin curves are there, out of which third one is very prominent. Usually most of the tourists, they get down at this place and they enjoy the beauty of the place. So when you travel in bus, you can actually feel the beauty of the place. So, yeah. Yes, the hairpin bends must be very adventurous to drive on, whether you're going by a car or a bus. So anyway, tell me, how is the climate of this destination? Climate all through the year, you can say during January it's usually cool, but I would prefer if you're planning to go for a holiday, it would be better if you go during December because that time the place will be cool. It will not be that cool, but then it will be moderate. Throughout the year, the climate is always very chilled out. It's a very nice place to settle down, usually. A nice place to relax. So what do you think is the best time to visit Wayanad in the whole year? I think it would be November to December. Yeah, that's the best time that you can visit the place. Okay, so tell us about the prime locations to visit, the tourist attractions in Wayanad. Okay, tourist attractions, there are so many places actually. There are dams, there are coffee, tea plantations are there. And then you have this Edakal Caves, Pukod Lake. Due to some time problem, I couldn't visit most of the places. So I visited Karapuda Dam and the dam, it was very beautiful. Usually they have a major part of the dam as a irrigation purpose. And then tourists keep visiting the place, and then you have to travel a little bit inside. You have to go from Wayanad also. You have to travel a little bit inside to reach the place. And yeah, that's it. The place is very beautiful. Okay, what about the tea and coffee plantations that you were emphasizing about? Okay, tea and coffee plantations. Even when you start from the bottom of the hill, if you go while going itself, you can see the plantations. And if you separately want to visit the place, you can just get into any of these tea estates, and then you can visit the place. There are several brands, like including local and good brands are there of tea coffee plantations. And then yeah, that's it. It's very nice, especially when you travel in the morning or it will be very foggy. It will be very nice to see. It sounds very beautiful. So apart from Wayanad, there are other hill stations in Kerala like Munnar. So how do you think Wayanad is set apart? Okay, Munnar, even if you ask anybody about Kerala, the first hill station that comes to one's mind is Munnar. Munnar is very common, but then most of the people doesn't know about Wayanad. So I think it's less populated and less polluted when compared to Munnar, if you take the current situation. Yeah, that's it. So obviously that makes it a better place because people do not know about the tourist destination. Anyway, tell us about the Wayanad cuisine. Okay, Wayanad cuisine. Of course, food is the most important part, but yeah. Food is very important. So they have normal food items that they usually eat, the food items that are consumed by the other Keralites usually. And then most of the things that you get there, they are very fresh. Since it's a hill station, you can actually expect good vegetables, everything. And even while you're traveling, you can find the roadside stops where they sell coffee, tea, and all. So I think that captured my this thing. I found that as more catchy compared to the other big hotels that were there. So you should definitely try out the local tea shop. That's one of the best places that you can go as a tourist. Yeah, Kerala tea stalls are very famous. So you guys better visit that place. Okay, so I want to talk about one more destination, and that would be Bepur. Bepur is around 20 minutes from my place. I belong to Calicut, basically. So you can take car or bus or anything, and then you can reach the place. It would be better if you take car because that will reduce the time to reach the place.
So what type of place is this? Is it a beach or like a national park or what? No, it's not a national park. It's a beach area. It's very beautiful. It's like a beach port. You can say it's more like a port. So much of fishing activities happen there, and then a lot of tourists visit there. Usually couple, family, they spend their time in the evening or morning. You can even take a evening walk or a morning walk. Morning walk would be very nice. I usually visit the place sometimes. Sometimes I go there in the morning along with my parents. It used to be very nice. Yeah, that's it. So it's a beach, but it's a famous one, so it must be pretty different from the regular beaches you see in and around Kerala. So what's so special about this destination? So, talking about the speciality of the place, it's like the main attraction about this place is that you can walk through the pathway, and the pathway is extended towards inside the sea, inside the sea as in towards the horizon. Yeah, it extends for around around 2 kilometers. Around 2 kilometers, and you can walk. It actually takes a lot of time to reach from one end to the other, and people, they spend their time sitting on the rock side, and on the rock side you can see this small tiny crabs crawling around, and then boats, people busy with fishing, and in the evening if you visit you can see people flying kites near the shore side. So the whole scenic beauty, or whatever you call it as, it's very nice, it's very beautiful, and you will not get to see anything like this anywhere else. So this is definitely a beach that you should visit. So Kerala is full of diversity, different cultures. So how is this place linked to the culture? Okay, about the culture, the major population of this area, it's populated by Muslims usually. You can find a lot of Muslims there, and then they have their own business people. They stay there usually. And one other major thing that I noticed when I visited this place was the population of goats. I would say goats, and it has a story behind this. The thing is, there used to be one famous author. His name is Muhammad Bashir. So he is very famous for his short stories and novels. And then one of his main work was Pathumed Adu, which means Pathuma's goat. Pathuma is a person's name basically. And he has written so many other small short stories also. People still read it. That's the best thing, and he's well known among most of the Malayalis. Yeah, that's it. Goats. So probably the population of goats is more than the humans in that place. Yeah, kind of. You can see goats anywhere, like in each and every corner you can find them staying. They're basically very innocent creatures. They don't do anything. So Aparna, what are the other places to see within that beach area? Other places, I can say that the pathway that I was talking about, there are two sides of it. One is nicely built, it's made properly, but the other side, it's more like a forest covered area. So to reach that side, you have to cross from one side to the other. So they usually don't have proper boats to cross from one place. So it's like they have something that looks like a raft, similar to a raft. It's square in shape. I don't know what you call it. So that's how you reach there. And then when you reach that side, you can find this lighthouse too. You can find the lighthouse, and they start emitting light at night, and which is useful for the boats and like the fishing people, in the night. Okay, thank you so much for informing us about this destination. And do you have any suggestions or any further information to share with? Okay, if you are planning for a visit to Kerala, I can talk about one more destination. It's Adirampalli Waterfalls. It's in Chalakudi. I didn't even dream of going to that place actually. I visited the place as a part of my friend's cousin's wedding. So one evening we just went to the place, and that place is very beautiful. It's a waterfalls. So the thing is. So how do you reach the destination? Okay, reaching the destination, I don't remember the place exactly, but then it took around 1 hour from my place to the destination. So if you... Your place is Calicut? No, not Calicut. I visited my friend's place actually. So it's not in Calicut, it's in Thrissur. It's in the district called Thrissur. So basically it's connected by buses or even trains? Yeah, if you're taking a train from Calicut, it will usually take 2 to 3 hours. And from there, maybe you can travel for 1 more hour, and then you can reach the destination. Okay, so wherever you are, whether you're in Vellore or anything, there are train connections to the place.
Yeah. You can travel from any part of the state or other neighboring states. You can easily travel to the place. Just that from Thrissur you will have to take extra 1 hour maybe. And talking about the place, it's very beautiful. It has forest area. It's more like in between a forest. And then you can find the shallow part as well as the falls part. Like and they have restrictions towards boundaries where you are not allowed to go after a particular limit, and you can find a lot of monkeys also there. So whenever you're traveling, make sure that you don't have anything food items with you. And then the best part is you have to go to the down falls part, the main part, and it's not like a normal waterfalls. You have to travel down. It's more like a trekking experience. It'll add it up as a trekking experience. You can add it up as a trekking experience too. And when you reach the falls, it's very nice. Like water, it literally sprinkles on your face. You can feel the water sprinkling on your face. Sounds beautiful. Yeah, it's very nice. And yeah. So this waterfalls, I've heard it comes in certain movies too. It's a prime tourist, not only tourist, sorry, a film shooting area, right? Yeah, so many Malayalam movies have been shot there, and even Hindi movies. I can say most of them would have seen this movie called Ravan, where Aishwarya Rai, she makes a leap from the top to the bottom. Yes. So that was shot from Adirampalli only. It's very nice, very beautiful. So guys, it's definitely a place to visit, and it sounds really beautiful. Thank you so much, Aparna, for joining us. And you told us about, you rather informed us about 3 destinations, so thanks a lot. And destinations that are actually not really famous to the people who visit Kerala. So do visit these 3 destinations and let us know how it is. So thank you so much, Aparna, for joining us today. And thank you, Ashika, for giving me this opportunity, and I look forward for more opportunity to talk about the places so that people can at least know, and then they can visit the place, because there are so many places that nobody knows, so many places that people should know about. So I think you are doing a good job making such a show and making people aware about these places. So thanks for that again. All these 3 places. Anyway, thank you so much, Aparna, for joining us today. This opportunity to talk about this place. I really want everybody to visit this place once in their lifetime. Yeah, that's it. So guys, I hope that was very informative, and I hope you guys do visit. Kerala is known for its Malabar cuisine, ranging from soft appams to fish mole to payasam, coconut flavored avial. This is a variety to satisfy every taste palate. This is getting me super hungry already, thus let's change the subject. And before we close in and you all leave Kerala, do not even think about not embracing the Ayurvedic spas which are sprayed across Kerala. This will soothe your body and soul as your senses come alive through the Ayurvedic massage. So everyone of Vellore, I've told you all the must-dos of Kerala, the indefinite places to visit, the cuisines to entangle in, and how to revive your senses. I've covered only half of Kerala. So do stay tuned further to explore God's own country, sometime probably in the near future. I hope you enjoyed traveling through this state filled with a deep-rooted culture and tradition. So do visit this truly beautiful tourist destination. This is definitely the closest to nature. Until then, stay tuned to Travel Bonanza, same time, same show, but different destination. This is your only host, Ashika, on VIT Community Radio 90.8. This was Travel Bonanza with your host, Ashika. So stay tuned to VIT Community Radio 90.8. It's story time. In VIT Community Radio 90.8, you're going to listen to a short story written and narrated by Professor Pranesh Kumar, VIT University. Title of the story: Padma. A land traditionally endued with myths and spirituality, India still pertains to its belief and notions, which sometimes are ridiculed as superstitious. Fortune tellers, tantris and sannyasis are welcomed, and their service is sought by an ordinary man, irrespective of whether he is an urban or rural dweller.
The beginning of 1980s was a period in South India, especially in South Tamil Nadu, when most of the homes in villages were electrified, and God said, "Let there be light," and there was light. While some claimed that light enlightened people, there are also notions that it wiped away the innocence of the ordinary. The hero of the story, Raghav, was employed in the electricity board. He was looked upon with great wonder and respect. People spoke to him rarely. It must be the fear factor or respect that made the villagers shy away from Raghav. Raghav was in his 40s. He had a fearful appearance with a huge imperialistic mustache, reddish eyes, and a gigantic figure which would scare away children. It was 6:30 p.m. Raghav rushed to the tea shop close to the Panchayat office. Mohan and Aji were waiting there for his arrival. In the dim light, Raghav could rightly locate them from a few meters away with the illuminated cigarettes on their lips. The silence of the eve was beautiful, with a movie song from the Tamil movie 16 Vayadinile that was ascending from the tea shop radio. The atmosphere was disturbed in intervals by a scratch noise. Probably it's the tea shop owner cleaning his vessels. Raghav, Mohan and Aji were friends right from their childhood days. Mohan and Aji were unemployed but survived on the income from their ancestral property. Among them, Mohan was the youngest. He differed from his friends, wearing a bell-bottomed pant and with a peculiar hairstyle that was trendy among youths of the time. Coming close to his friends, Raghav stopped, got on from the cycle and flipped down the stand, leaving it to rest. Aji offered a cigarette to Raghav. Before placing it between his lips, Mohan lighted it for Raghav with his own. The conversation began immediately after Raghav had 2 strong puffs of the dry tobacco roll. Aji, shall we proceed with it? Raghav, with what? Removing the cigarettes from his mouth. Mohan, should we narrate it again? Don't you remember the plan that we told you yesterday? Raghav, but I told you that I have very little knowledge about mantras. Did I not? Aji, so you are the right person. You have the little knowledge that we need. After giving a deep thought, Raghav replied. Raghav, okay then, let's give a try. But only if you support me. Both the friends cheered as they were waiting for this word from Raghav. As it used to be, a wealthy landlord of the nearby village had a beautiful daughter. The fairy girl was possessed by the evil spirit Raktarashas, a bloodthirsty evil spirit. The landlord was much worried since it was the time when he was almost successful in fixing a bridegroom for his daughter Padma. Padma was then alienated. She sat at the corner of a dark room, staring at the window with wet eyes. She expressed a peculiar symptom. No one in the house went close to her. If that happened, she bit her own flesh to suck blood, thus scaring away others. Prayers and special pujas with offerings to the local deities were made. Kalam puja during midnight and all other means were tried but in vain. The distressed landlord promised a lump sum of 5,000 rupees for any tantri who would ward off the Raktarashas from his daughter. 5,000 rupees was a lump sum then. The secret news of Padma spread throughout the village. Everyone knew of this, but none dared to discuss about it in public. Aji's father Nadraj, the prominent matchmaker of the village, brought home the story of Padma. Nadraj was the matchmaker for Padma. When the story of the Raktarashas reached the 3 friends through Aji, they discussed the issue. The bone of content of the discussion was not Padma, but the 5,000 rupees. 3 friends were in dire need of money. Mohan needed money to buy a new tape recorder. Raghav was aiming for a motorbike and Aji wanted to buy a costly gift to impress his lady love. Aji said, merely dreaming about the lump sum will give us absolutely no result. How do we grab it? Mohan, Raghav's grandfather was a well-known Vaidya and a Tantri. He was also an expert in warding off evil spirits. Raghav, oh, that old man. It's all gone with him. Aji, gone? No, it still exists in you. Raghav, me? Aji, yes, you. My dad often recalls your grandfather and concludes that Raghav resembles his grandfather in every minute detail. Raghav, but that's not all. Mohan, I have several experiences of witnessing tantris warding off evil spirits from people. It's an easy task. They chant and murmur mantras, and the major part would be beating the victim till he obeys his orders. If that's easy for you, why don't you? Before Raghav could complete, Aji interrupted. Aji, the appearance, that's your ancestral gift. Raghav, okay, even if I accept it, imagine what would happen if the evil spirit pounces on me. Mohan, Raghav, na? Wasn't it you who preached us Periyar thoughts and rational thinking? And now it's time to prove your dedication to Tanthai Periyar. The conversation came to a halt. All the 3 lighted their cigarettes, which they shared from the same pack. Before departing, Raghav promised his friends that he would give a reply the next day evening.
That night, Raghav could continuously listen to the hooting sound of an owl, for he with the owl had a sleepless night. The search for his grandfather's personal records in the old granary began early in the morning before his wife woke up. A few worn-out, hardly readable palm leaf inscriptions were the only record, but he could find a little solace in it. He decided not to back off the challenge. Soon, the news about the arrival of an expert tantri was sent to the landlord with a detailed list of the puja materials. Aji acted as a messenger between the tantri and the landlord. A Paurnami, full moon day Friday, was fixed for the puja. Raghav dressed himself in such a manner that his true identity will not be revealed. The three boarded a bus to a particular destination in the village, from where they were fetched by the landlord's car. The driver of the car bowed before Raghav as a sign of respect. This made Mohan and Aji breathe a sigh of relief, but Raghav's heart was pounding heavily. Before descending from the car, Raghav closed his eyes for a few seconds and pretended as if he is drawing energy. In reality, he prayed to his long-dead grandfather seeking guidance. The landlord and his wife warmly welcomed Raghav to their home. Seated majestically, Raghav uttered, "I could feel the presence of an evil as soon as I stepped into your home. She has posed a challenge to me. Don't worry, I'll take her away with me." Meanwhile, Mohan and Aji were busy in the backyard creating the ambience for the puja, which was scheduled to begin soon. Raghav was taken to the isolated room where Padma was held captive. As soon as he stepped in, the light was switched on by the landlord. Raghav's red eyes opened widely and he fixed his gaze on Padma, who was seated on the floor in a corner. Padma did not react immediately at the presence of Raghav, probably because she had had enough experience with tantris quite often by then. Raghav's eyes were still set strong on Padma. Actually, he was stunned by the unblemished beauty of Padma, a beauty that makes one speechless. When Raghav moved close to her, she screamed violently, and in the peak of her fits, she bit her arm close to the elbow along with her garment. Immediately, blood gushed from her mouth and arm. Seeing this, Raghav was taken aback, but did not react. Padma now fainted and threw herself on the floor. She wore a half sari. The visible portions of her body showed red scars, which must have been the result of the beatings she received from the earlier tantris. She lay down like a white hibiscus with red marks. Coming back, Raghav sat before the holy fire and started chanting few mantras as tantris do. He wore a red-colored dhoti and tied a red-colored scarf around his forehead. Flowers and herbs were dropped into the sacred fire with closed eyes and lip chanting mantras. It was midnight. The landlord and his wife witnessed the scene with utmost dedication. After a few minutes, Raghav ordered Aji and Mohan to bring Padma. They both disappeared into the house. Soon a scream was heard. The noise increased as Padma was brought to the backyard. She was screaming violently, trying to free herself from the clutches of the two. The highest form of compassion and concern was expressive on the face of Padma's mother. Padma sat helplessly staring at the fire. The blood stains on her face were now clearly visible through the flames. After a few moments, Raghav stretched his arm towards Aji to get a stick from him. Standing up, Raghav started beating Padma violently. Padma did not react. She sat still. No one would ever dare to harm such an innocent beauty. It was as if beating a tender baby for no reason. Probably this feeling must have stopped Raghav from proceeding further. With his reddish burning eyes, he looked ferociously at Aji and handed the stick to him, cueing him to continue with beating. While Aji continued, Raghav shouted, "Will you leave this body?" For which Padma gave a loud cry, "No." Not able to witness the scene, Padma's mother left the place with panic, followed by her father. Second expanded to minutes, and minutes to hours. In another couple of hours it would be dawn. The voice of Padma became faint. She hardly opened her mouth, but shook her head rhythmically to convey the message, "No, no." Padma was wet with sweat and blood. She lay down like a wet flag on the roadside, unattended by party cadres after a meeting. Now Padma was partially dragged to her room. After leaving her alone, the three looked at each other. Raghav gave a tight-lipped expression and nodded his head to admit his failure. He rubbed the kumkum from his forehead and descended down the stairs. He sat on the first step. After giving a second thought, Raghav took a piece of electric wire which was lying on the floor and rushed towards Padma. Padma was cornered. Holding the folded wire in his arm, he raised it to beat Padma, but to his shock, she grabbed his feet, fell on it and pleaded.
She cried with a sweet voice, "Please, leave me." Raghav was moved. Raghav closely watched her lips for more words. She paused. A drop of water would fall from a melting ice only when the required amount gets collected. Now the drop fell. "I am normal. I don't have any illness," Padma said in a soft voice. Raghav, "But you?" "Padma, can you help me?" Before Raghav could give an answer, Padma continued, "I am in love with my cousin, but our families are not in good terms. My parents will never accept him as my pair. If I reveal it, Chandran may be in trouble. He is serving in the Indian army. He'll be back by the end of this month. I have to wait just for 15 days more to postpone this marriage that my parents have arranged for me." "Raghav, you tortured yourself by biting?" Raghav paused when Padma took out few packets of kumkum hidden under her garment. That was the secret behind her blood-sucking act. Raghav was stunned. Padma continued, "I know you are not a tantri." Hearing this, Raghav touched his face and dress with his fingers to make sure if his makeup hasn't deceived him. "You never uttered a correct mantra." Raghav expressed a surrendered look of a child in front of his mother. Padma continued, "My parents will not let me out of the house." Those were the days when women were denied freedom to move about, especially after the marriage is being fixed. In most of the communities, women did not have any freedom in choosing their life partners too. It was considered wrong for a woman to express her opinion about the choice of her parents. Some women considered that pretension of being possessed by an evil spirit was the only way by which they could get an outlet to express their views. Whatever she uttered in this form was considered as a word of the spirit which possessed her. Padma was one such victim. Raghav was deeply moved by the depth of love that Padma had for Chandran. She had withstood all the humiliations of the tantri for her love. Padma carefully stood up, stretched her hand towards the picture of goddess Lakshmi, and took a piece of paper which was hidden behind it. She carefully handed the paper to Raghav. "Can you inform Chandran that my parents are busy in getting me married to another man, please?" Raghav took the paper and looked into the contact details. Nodding his head as a sign of acceptance, he moved out. Just as he stepped out of the room, he could hear the murmuring sound of his friends outside. Then something struck him. He swiftly turned back to Padma. Holding the paper in one arm and the other arm holding the door, Raghav uttered to Padma in a feeble sound, "Can you do us a favor?" Padma looked at Raghav with an expression that signaled proceed. "Raghav, I assure you that we will unite you with Chandran. But till then, can you stop this self-punishing at least for our sake?" Hearing this, like streams of water in a dry place, Padma's lips started to smile after a long time. "Padma, don't worry, you will get your reward." The word was kept. Years passed, and today Padma and Chandran are happy with their children and grandchildren. Today, as the opinion of women is being sought by their parents for all the factors that concern their life, the cases of women possessed by evil spirit in the society has declined. Dear listeners, you had listened to a short story written and narrated by Professor Pranesh Kumar, VIT University, in VIT Community Radio 90.8. மண் வாசனை உங்கள் விஐடி பண்பலை 90.8. வேளாண்மை சார்ந்த தொழில்நுட்பம், பசுமை படரும் விவசாய தொழில்கள், பண்ணை முறைகள் என மானுடம் காக்கும் உழவு சார்ந்த நிகழ்ச்சி. வணக்கம். இயற்கை விவசாயிகள் ஒருங்கிணைந்து நடத்துவதே மக்கள் நலச்சந்தை. ஆரோக்கியமானவைகள் இயற்கை விவசாயத்தில் விளைந்தவைகள் கூடுதல் விலையின்றி நியாய விலையில் ஒரே இடத்தில் விவசாயிகள் உற்பத்தியாளர்கள் நேரடி விற்பனையில் நடைபெறுவதே மக்கள் நலச்சந்தை. இது ஒரு தனித்துவமான சந்தை. இந்த சந்தை வாரச்சந்தையாகவும் மாதச்சந்தையாகவும் நடைபெற்று வருகின்றது. வாரச்சந்தை ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமைகளில் காலை 6 மணி முதல் 10 மணி வரை நடைபெறுகிறது. நடைபெறும் இடம் அசோக் பிளான்ட் நர்சரி, நம்பர் 4, 4வது கிழக்கு மெயின் ரோடு, அக்ஸலியன் கல்லூரி ரவுண்டானா அருகில், காந்தி நகர், வேலூர் 6. இதில்
விவசாயிகள் நேரடியாக காய்கறிகள், பழங்கள், கீரைகள், பாரம்பரிய அரிசி வகைகள், எண்ணெய், தேன் போன்றவைகள் விற்பனை செய்கின்றார்கள். மாதாந்திர சந்தை ஒவ்வொரு மாதமும் 2ஆம் சனிக்கிழமைகளில் காலை 6 மணி முதல் 2 மணி வரை நடைபெறுகிறது. இடம் திருமகள் திருமண மண்டபம், அக்ஸிலியம் கல்லூரி சாலை, காந்தி நகர், வேலூர் 6. இந்த சந்தையில் காய்கறிகள், பழங்கள், கீரைகள், பாரம்பரிய அரிசி வகைகள், எண்ணெய், தேன், சத்துமாவு, ஊறுகாய் மற்றும் பிற மதிப்பு கூட்டப்பட்டவைகள் விற்பனை நடைபெறுகிறது. உங்கள் குடும்பத்தின் ஆரோக்கியமான வாழ்விற்காக உங்கள் வீட்டின் அருகில் நடைபெறுகிறது. அவசியம் வாருங்கள் என அன்புடன் அழைக்கும் மக்கள் நலச்சந்தை ஒருங்கிணைப்பு குழு. நன்றி. நேயர்கள் இதுவரை கேட்டது மண் வாசனை உங்கள் விஐடி பண்பலை 90.8 வேளாண்மை, வேளாண்மை சார்ந்த தொழில்நுட்பம், பசுமை படரும் விவசாய தொழில்கள், பண்ணை முறைகள் என மானுடம் காக்கும் உழவு சார்ந்த நிகழ்ச்சி. Exchange of ideas. If I were to locate a certain person on the earth, I would need his address. Is there something similar which we can scale to the cosmos? Do we have something like a cosmic address? In order to understand the celestial object, in order to understand the mysteries of the cosmos, we need a variety of subjects. Research says that there might have been life on Mars. Hello Vellore, welcome to today's episode of Exchange of Ideas. Today we have students from VIT student chapter called SEDS VIT. SEDS VIT stands for Students for the Exploration and Development of Space VIT, and it is the headquarters of SEDS India. The chapter mainly deals with promoting astronomy and space studies to student bodies. At the same time, they do various projects like satellite launches, and they teach school kids about space and general awareness about science. Today's panel, we have with us today Karthik, Sai Akshay, Madhu, Shreyas and Dheeraj, and I will be a moderator for today. My name is Aditya. Our show today is called Star Stuff, and it is a tribute to the anniversary of 2 historic events which happened in the past. The show is a tribute to Yuri Gagarin, who was the first person to go to space, and he was a Russian cosmonaut who was on board the Vostok 1, and he was launched into space on 12th April 1961, and this marks his 54th anniversary from him going to space. He was not only the first person to go to space, but he was also the first person to complete one revolution around the Earth, that is one orbit around the Earth. The second historic event which we would like to talk about is the Apollo 13 mishap, which NASA calls its most successful failure. They say that because the Apollo 13 was actually a mission to send astronauts to the moon, and midway what happened was the oxygen cylinders blew up, and that jeopardized the lives of all these astronauts on board. Yet the astronauts managed to maneuver the spacecraft back to the Earth, and they managed to come back into the Earth alive. So this happened on 11th April 1970, and this is the 45th anniversary of that mishap. The show today is called Star Stuff. So how many of you know what stars are? Have you ever been curious about what a star is? How many of you have looked up at the night sky, towards the evening, or maybe even right now? Do you see 1 star, 2 star, or do you see thousands of stars? Well, there are millions and millions of stars in the universe, and our Earth is just one tiny planet amongst the whole system in the universe. Man has always been interested by the night sky and the origin of the universe. So there have been many unanswered questions like how is the universe made, what is our fate, and is there life elsewhere on the universe? All these type of questions, sparked the curiosity in the man to learn more, and he wanted to know more. So astronomy has been in the human system and curiosity for thousands of years, and there are still several questions yet to be unanswered which we're looking for the answers. Today's show we will mainly focus on whether there is life elsewhere in the universe, the possibilities of life, and in this technological era, is space studies important or even relevant as of today? So yeah, over to Madhu. Madhu, what is our position in the universe? What else is with us in space? We've always wondered how the universe works. Let's get into some basic details. What is astronomy? Astronomy is a branch of science which deals with celestial objects in space and the physical universe as a whole. We on Earth
is a part of our solar system. Now, how would you define a solar system? A solar system is a collection of planets that moves in orbits around a star like our sun, together with asteroids, meteoroids, and comets. So, what are these other space rocks that I just described? An asteroid is a small rock that orbits the sun, and they range in size from as small as an orange to as big as a football field. That is up to 600 kilometers in diameter. They are found after Mars and before Jupiter in something called an asteroid belt. A meteorite becomes a meteor as it falls into Earth's atmosphere, and a comet it consists of a nucleus of ice and dust. When it nears a sun, a tail of gas and dust particles point away from the sun. I got most of what you said, but if I were to locate a certain person on the earth, I would need his address. Is there something similar which we can scale to the cosmos? Do we have something like a cosmic address to find us? Okay, let's start from right here in Vellore. Now let's get a little bigger. Tamil Nadu. And a little bigger. India. So, India is our position in the world. Now let's get a little bigger. The Earth itself in our solar system. The solar system is a part of our Milky Way. The Milky Way can be found in the local group, which is a collection of galaxies. The local group can be found in the Virgo supercluster, and this Virgo supercluster itself is a part of our observable universe. Thank you so much for that, Madhu. The Earth is the only planet in our solar system that we know of that supports life. We are always curious to know whether there's life elsewhere. So, are we alone in this universe? Shreyas, what is your take on this? Aditya, I want to tell you one thing. We are extremely unique. We are very unique in this universe, one might say. But actually, the number of unanswered questions are almost mocking us. You see, 4.6 billion years ago, the Earth was formed. And almost a billion years later, we had the first signs of life. And we are supposed to be intelligent. But how do we know that we are intelligent in the cosmic scale? We also very well assume that what makes life is organics, oxygen. But do we have another life to compare with? Okay, let me give you an example. If everything that ever existed in the universe was red in color, would there be a concept called color at all? Would there be any other color apart red to even talk about? Similarly, we need some form of life other than ours to compare with, to find out what we actually are. And this is why we have this dire need, this unquenchable thirst of wanting to find life elsewhere. Not someone to set up a trade system with, but any life, microbes, unicellular organisms. This is not for anything but to understand us. But what is the probability of life elsewhere? We've seen NASA and ESA send many probes to space to detect for other forms of life. Is it worth investigating and investing on? What is your take on this? Absolutely. We have spent so much to find life on other planets, to understand a lot about the origin of our life itself. It will help us in so many ways. And the probability is, in our solar system, we have a planet like Earth, and a planet like this with such conditions. Finding a planet just like this in other systems is very much possible with the right temperature, with the right qualities that are needed to get life. In our solar system itself, research says that there might have been life on Mars millions of years ago. And several moons such as Titan, Europa, all have the ability to harbor life. It is definitely something we should research on more. Thank you so much for that, Shreyas. Galileo Galilei was one of the first few people to use a telescope and discover objects in the night sky. So he discovered 4 Galilean moons of Jupiter, namely Ganymede, Europa, Callisto, and Io. And since then, we have seen a dramatic improvement in technology and in terms of equipment which we have today. So with this gradual improvement in technology, we have got a better understanding of space. So how has this technology impacted our daily understanding of space, and what is the future of space with the technology which we have? Over to Dheeraj. Aditya, it's a very, very interesting topic to say something upon. Like you said, Galileo saw his 4 moons of Jupiter almost 400 years ago. But right now, we live in a day where we have the Hubble Space Telescope, which keeps on orbiting the Earth. Now, in times of Galileo, he could not see beyond the 4 moons of Jupiter. But today, the Hubble Space Telescope can photograph deep space galaxies, and our knowledge base about what space is and what universe is composed of has increased manyfold. Well, people say that necessity is the mother of invention.
I personally differ from this opinion. I believe that we humans thrive on new experiences, and what we have always done since the beginning of human civilization is tried to create newer and newer things. Engineering and technology is a field which always keeps on progressing. If we track down the progress of engineering and technology in the past decade or past 100 years or past 200 years, we will notice that we are progressing at a rate we cannot even fathom. Now, let me give you a simple example. India played its semi-final match with Australia in the Cricket World Cup a few days ago. Almost everybody watched it, thanks to the communication satellites we have. Can we imagine a world without communication satellites? Can you even begin to imagine that a cricket match is going on and you can't view it live? Advancements in space technology have changed our lives tremendously. The disaster management satellites we have saved thousands of lives. The agricultural satellites help farmers. We know where minerals are. We know the movements of clouds. We know what's going around Earth because of satellites. Such is the kind of advancement we have made. And now, as we advance further, newer and newer prospects about space technology are coming to forth. Let's take space tourism for example. As if all the hotshot destinations around the world were not enough, humans now want to go to space for tourism, and it's an amazing field. We are now talking about privatization of space, giving out the domains of space research and space flights to private individuals. It's like the domain of space is being personalized, it's being modular according to the needs of an average man. I would like to discuss a very important, a very new concept called space burial. Now the time comes when we have so much population, we are almost 7 billion people, and most of us after we pass away usually end up in cemeteries or in incineration centers. Now what happens is the disposal of human beings after their death becomes a space consuming phenomenon. So what we do is, after a person has passed away, his remains, the ashes, are put in a small capsule. Thousands of capsules are put in a rocket and it's shot into space. Now since it has the velocity, it keeps on going and going and going into the endless universe. So this is one of the most efficient methods of disposing of something. So when we are talking about technological advancements, we are looking at newer and newer prospects like this. Thanks for your input, Dheeraj. We will be taking a short break now. Please stay tuned for more. Exchange of ideas. Chintu, did you close all the windows and door properly before coming out? Yeah, I did. And did you switch off all the lights and all the electricals? Oh god, I totally forgot. Chintu, how can you be so irresponsible, huh? Using energy wisely in the home saves money and the environment. So let's start doing our own share. Sorry, I'll go and switch off all the lights and come back. Go green! Exchange of ideas. Welcome back to today's episode of Exchange of Ideas. Now back to our topic. Our societies have been molded by space, and our mythologies and a lot of religions have revolved around space and sciences and various other things. Even in our Hindu mythology, there have been references made to various stars and celestial phenomena happening and stuff like that. So how have our societies been molded by space? Karthik, what are your views on this? Thousands of years ago, when man was still a hunter, a forager, in jungles across the world, there were frontiers everywhere. We were bound only by the earth, the sea and the sky. We looked up at the night sky, at those stars, at those galaxies that were up there for us. Our mythologies, our society has been molded by these planets, these stars that humanity has viewed over the ages. To start with, almost every civilization that we know wanted to connect itself with the stars, the night sky. There has been a constant longing, a constant curiosity to find our own existence, fill in a space within the universe. Mythology is born out of this. Let's say for a start, the Greek mythology, which gave us many of our constellations, especially the zodiac signs, ranging from Aries to Sagittarius and Taurus and all those. These were basically constellations, that's a collection of stars which signify some kind of story behind it. There have been, then astrology was born out of these kinds of stories. We all believe
that we are born in a zodiac sign which affects our character, the way we talk, the way we behave to other people. So society, as we know, has been molded by astronomy by a large extent. Even for every civilization now, so let's come to India. Almost every event has occurred at some specific positions of stars in the night sky, some specific point in ancient history. Various astronomical phenomena have been connected to various events. To start with, Halley's Comet appearance in the 9th century has been documented in a painting, old British painting called the Bayeux Tapestry, in which it has been shown that what the people then believed. Appearance of a comet in the night sky was thought to be a bad omen, and something that will brought death, destruction, plague, and coincidentally its appearance was followed by the Battle of Hastings, where William the Conqueror lost the battle. So yeah, pretty much astronomy, even over the ages, the astrology gave way to astronomy as people started to differentiate between myths and actual science. The geocentric theory that the Earth is the center of the universe and every star, every planet rotates around us was falsified by Nicholas Copernicus, who said that sun is in the center of our universe. Various observations led to the conclusion that Earth is round, not flat as many believe. There is no edge to Earth. Earth is limitless. And over time, space technology, as we know, has come into existence. It has revolutionized our daily lives. Basic amenities, as Dheeraj said, satellites work around their positioning around the orbit of Earth using positions of stars. So astronomy has invariably, even if indirectly, touched our daily life and molded the way the society we know it. I can't agree more with you, Karthik. Now, we've seen astronomy as a very useful tool which unifies many walks of life, religion, sciences, technology, culture, and various other things. What are your takes on this, Sai Akshay? Thank you, Aditya. Astronomy is a really old science. So now, like Karthik said, all ancient cultures have looked up at the sky and wondered about what they were seeing there. In fact, throughout history, astronomy has been the cornerstone of the technological progress made by humans. In fact, if you ask me, progress in astronomy is synonymous to progress of the whole human species as a whole. The reason I am saying that is because it unifies all the knowledge that humans have. It unifies all the sciences that exist. I know that astronomy is basically the study of celestial objects. In order to understand these celestial objects, in order to understand the mysteries of the cosmos, we need a variety of subjects. We need mathematics, we need physics, we need chemistry, we need geology, we need to know navigational sciences, we need engineering, we need computer science. I think we need all, kind of sciences that we can probably think of. For example, say we're trying to understand a neutron star. So we need chemistry first of all to understand what it is made of. We need physics to understand how it rotates and how it emanates radio waves. We need radiography to analyze the radio waves that come from it and understand what it means. So not only all this, astronomy gives us a sense of our past, it gives us a sense of our present and of our future. Not only that, it offers us a chance to understand our place in this whole universe. So I guess that's why astronomy is very important. So would you agree astronomy is for everyone? Astronomy doesn't discriminate and it loves everyone equally? No, not at all. It does not discriminate. It's for everyone. In fact, astronomy is like understanding yourself. It's the path to understanding yourself. It's a path to know yourself. Thank you for sharing your views. We will take a short break yet again. Please stay tuned for more. Exchange of ideas. Hey Mintu. Hi Chintu. I'm going to get a new phone, macha. But you got a new one last month, right? Yeah man, but my girlfriend is kind of bored with it. So she asked me to change it. Else she will change me. Oh, poor guy. Then what are you going to do with your old one? It will be somewhere in the corner. Macha, you know what? You're piling up electronic waste. If you don't want to resell, then here is a solution. Go to your nearby mobile store and ask them to recycle. This way, you can reduce e-waste and save our environment. Go green! Exchange of ideas.
Welcome back to today's episode of Exchange of Ideas. Just before the break, we stated that astronomy is for everyone, and most of us agreed upon this fact. Yet, astronomy is neglected in most schools and curriculums across India. So, what do you guys think? Should astronomy be introduced into our daily school curriculum? Will it be beneficial? Yes or no? Or what do you guys think? In my opinion, astronomy is a humbling and character building experience. Perhaps no better demonstration of the fact that we all are equally curious irrespective of who we are. School kids are basically tomorrow's citizens. They are make tomorrow's generation. So it underscores our responsibility to deal more with these kinds of subjects and to preserve and cherish the wonders of the night sky. Our planet is one of its kind, and if we intend to settle later on other planets, are we capable of visiting other planets? Yes. But are we capable of settling in other planets? Not yet. So this underscores the fact that we need to know more about the skies. We need to know more that goes into astronomy or into space sciences. So this kind of temperament, this kind of curiosity should be inculcated in the school kids, even among us or even within families, which will later on lead them to develop the curiosity, the urge to know more, the urge to find stuff, the urge to explore the depths of science, depths of the imaginations, to come up with new technologies. Various space technologies as we know it have resulted out of wild imaginations. A simple science fiction movie like Star Trek, which was about space exploration, about various civilizations coming together, working in a humble, a peaceful universe, had many technologies that we today take for granted. For a start, the touchscreen phones or satellite technologies were put in those TV series way before, even before a simple thing like telephone or even colored TV were common in our country. Yeah, that was very well put, Karthik. Well, I got to say something about this. I think astronomy is something common that connects every single person on this earth. Whether I'm in India or I'm in the USA or I'm in any other country in the world, I look up and I see the sky. I see the same stars, I see the same moon, and I see the same sun. So whether or not I belong to a country, a particular country, or my race, or anything else that defines me as a person, sky, space, and astronomy is the only common thing that connects the entire mankind. That's why I believe astronomy should be learned by everyone since the beginning itself. One more thing, almost every single one of us has been curious about space or about sky at some point in our life. I remember as a child, I used to go up to my terrace, look up and keep looking at the stars. And I used to wonder what those stars are, what does sky consist of. And that's why I started learning more and more about astronomy. And now we have come to a point of time where we have started talking about sustainable development. We have started talking about renewable and new or alternative sources of energy. We also fear that minerals on Earth and the energy resources on Earth might soon start exhausting. We have an emerging technology called the asteroid mining, wherein we plan to go land on an asteroid and dig out its minerals and extract them back to Earth so that we can use them on Earth. So when we are talking about such a new and fascinating field of technology like asteroid mining, why not prepare our students, why not prepare the younger generation for something like this starting now? And that's why I very firmly believe that astronomy should be taught to young students from school level itself. Even I believe that the space in general should be included in the curriculum of students from as early as, say, 5th standard. Imagine if the concepts of astronomy had not reached a small young boy in Rameshwaram, who today is one of India's most famous space enthusiasts, none other than Dr. Abdul Kalam, because it is very important that the students get this kind of exposure, because you have no idea what these young minds can come up with, and it's very essential to ignite them with the possibilities of what can be found out there, or space exploration in general. I agree too. We're calling this age as the space age, and if this is really the space age, then space studies have become more relevant than ever. So we should be really introducing them at a very young age to all the students. Not only does it, encourage a multidisciplinary approach to understanding the universe, but it also helps to build a scientific temper. It helps in removing all these myths and wrong notions that people have about natural phenomenon, like, the solar eclipse. It's really very funny how almost all cultures have
very wrong, misconceptions about what actually causes the eclipse. So, studying astronomy from a very small age will help them to understand the universe in the correct way. They'll have a more scientific approach to understanding the universe. That is why I think it is very important to have it in school. So all of us can conclude that we want astronomy in daily curriculum? Yeah, astronomy is definitely required in a daily curriculum, but other than the fact that it boosts the scientific temperament, creates a curiosity in young minds. But other than that, as I stated before, it also brings about a specific kind of connection, as many of us have stated before. Astronomy is something that transcends boundaries of race, religion, caste, or whatever that might be. It has a very good example of that is International Space Station, which the consortium of various organizations coming together to explore space, to know more about science, to know how various life forms grow in space, how something as simple as sponge or as something as simple as a fire burning will change in conditions of zero gravity. The space, as we know, is something which is not the final frontier as many call it. It's the next மகிழ்ச்சி frontier. நிறைந்த There might be அறிவு many சார்ந்த frontiers நிகழ்ச்சிகளால் after that. உங்கள் மனங்களை கவர்ந்த இன்றைய ஒளிபரப்பு இனிதே நிறைவு பெறுகிறது. மீண்டும் எமது அடுத்த ஒளிபரப்பு நாளை காலை 9 மணிக்கு 90.8 பண்பலை அலைவரிசையில் ஆரம்பமாகும். VIT பண்பலை 90.8 நேயர்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.